மிக பெரிய சந்தோஷம். Yes, thank you. Okay. We'll start in 10 minutes and maximum. Oh yes. Now I'm just waiting for you to. We are actually testing for the live session, madam. Yeah. So I mean, now ungala spotlight pandren. Maybe you can be silent for. I mean, like for 2 minutes, mattum if we can be. I mean, like or testing process. Odi irukku. Ungala spotlight pannirken, madam. Okay. We are live now currently. Let me see how it is getting streamed in the main session. Yes. Yes. இல்ல மேடம் ஒரு 2 minutes இந்த ட்ரபிள் ஷூட்டிங் பண்றோம். Okay. எல்லாரும் அப்படியே பிரேக் அவுட் ரூமுக்கு போயிருங்க. இது மட்டும் தான் இப்ப லைவ் செஷன் ஸ்கிரீன்ல ஆன். ஓகே மேடம் ஒரு பிரேக் அவுட் ரூம் லிங்க் வரும். ஒரே நிமிஷம். Okay. Vicky, my name spelling தப்பாக இருக்கிறது மகனே. நீ பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். Jayantashri. Live is fine. Live is working. Live is working, yeah. Oh yeah. Madam live இருக்காங்க. Viren, please join the breakout room currently. Madam ஒரு breakout room link வரும் மேடம். அது மட்டும் பாப் அப் வரும். இல்ல Vicky, my name spelling. So do I press join? Yes, madam. Yes, madam. Please. Ram Vignesh join பண்ணுங்க. Ram Vignesh breakout room மட்டும் join பண்ணுங்க. ஒரு 5 minutes please. பாப் அப் வரலனா இதுல. Do I press join? Yes, madam. Yes, madam.
Welcome people, and to the first edition of Biz Pandyas, our first virtual expo. மதுரையிலோட first virtual expoக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த செஷன் வந்து இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 10 மணி வரை, இரவு 10 மணி வரை நிறைய ஸ்பீக்கர்ஸோட நடக்குது. நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 50 வெண்டர்ஸ் இருக்கும். 50 வெண்டர்ஸும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து வராங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் த டே we have ourselves with us Professor Dr. Jayanti Balakrishnan madam for the first speaker. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் நல்ல செஷன் கொடுக்க போறாங்க. அவங்கள பத்தி ஒரு குவிக் இன்ட்ரோடக்ஷன் பை none other than Mr. ஆனந்த் மோனசாமி. ஆனந்த் மோனசாமி சார். விழுமியங்கள் நிறைந்த தரமான கல்வியால் மட்டுமே மனித மனங்களில் நிறைவான மாற்றங்களை கொண்டு வர இயலும் என்ற உண்மையில் அசையா நம்பிக்கை கொண்ட கல்வியாளராகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் பேராசிரியர் முனைவர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன். கோவை PhD கலை அறிவியல் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக 35 ஆண்டுகள் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்தும் ஆங்கிலத்திலும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழிலும் PhD பட்டங்கள் பெற்ற ஆய்வறிஞர். சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து கல்வியியலில் முதுகலை பட்டம் M.Ed பெற்றவர். இந்திய நடுவண் மொழி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் செம்மொழி ஆராய்ச்சி மையத்தால் வெளியிடப்பட்ட குறுந்தொகை ஆங்கில மொழிபெயர்ப்பு செம்பதிப்பின் ஆசிரியர், கல்வியாளர், எழுத்தாளர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், இப்படி பன்முகம் கொண்டவர். தமிழில் 3 சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டவர். ஆனந்த விகடன் பொன்விழா ஆண்டின் சிறந்த சிறுகதை எழுத்தாளராக விருது பெற்றவர். இவரது மழைவில் மனிதர்கள் என்ற படைப்பு மிகுந்த வரவேற்பையும் பாராட்டுதலையும் பெற்றதாகும். இந்தியாவின் பல பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்களுக்கு கற்பிக்கின்ற பெருமை படைத்தவர். 2016 சிங்கப்பூரில் நடைபெற்ற கவிமாலை நிகழ்வில் சிறப்பு பேச்சாளராக பங்கு பெற்றவர். அது மட்டுமா, இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தின் அழைப்பில் பேரில் அக்டோபர் 2, 2016 அன்று உலக அகிம்சை தினத்தை முன்னிட்டு சர்வ மத மக்களிடையே உலக அமைதி குறித்து காந்திஜி தி அப்போஸ்டல் ஆஃப் பீஸ் என்கிற தலைப்பில் உரையாற்றியவர். இலங்கையின் வட மாகாணத்தில் 20 நாட்கள் அவர் மேற்கொண்ட நெடும் பயணத்தில் போரால் பாதிக்கப்பட்ட 10,000 மக்களை 22 பேச்சரங்கங்களில் சந்தித்தவர். இவர் மேற்கொண்ட 2 கனடா நாட்டு பயணங்களும் அங்கு வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் தொழில்சார் அமைப்பின் அழைப்பில் மேற்கொள்ளப்பட்டவையாகும். மனதில் உறுதி வேண்டும் என்ற இவரது 221க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர் உரை நிகழ்ச்சி மனநலம் மிகுந்த சமுதாயத்தினை உருவாக்க எடுக்கப்பட்டுள்ள ஒரு முயற்சி. 2018 ஜனவரி மாதம் இந்திய தூதரகம் மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பில் பேரில் இவர் இலங்கையின் வடமாகாணங்களுக்கு, குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய இடங்களில் 15 நாட்கள் பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது பல மேடைகளில் ஆசிரியர்களின் மாணவர்களையும் ஏற்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டார். ஓவர் டு யூ டாக்டர் ப்ரொஃபசர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன். வணக்கம், வாழ்த்துகள் BNI Pandyas. உங்களுடைய இந்த பிசினஸ் எக்ஸ்போ 150 இனிஷியேட்டிவ்ஸ் உங்களுடையது. இவை எல்லாவற்றுக்கும் என்னுடைய முழுமையான ஆசைகளும் வாழ்த்துகளும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழைத்தமைக்கு நன்றி. இந்த அழைப்புக்கு காரணமாக இருந்த ராம் விக்னேஷுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றி. எங்களுடைய நட்பு என்பது ஏதோ இன்றோ நேற்றோ என்னை அழைத்து அந்த நிமிடமோ தொடங்கியது அல்ல. ராம் விக்னேஷின் வயதில் ஒரு கணிசமான பகுதி எனக்கு தெரிந்த ஒன்றுதான். 5 வயது குழந்தையிலிருந்து அவரை தொடங்கி இன்று வரை அவரோடு அவருடைய வாழ்க்கை பயணத்தோடு உடன் வரக்கூடிய ஒரு உறவு சார்ந்த ஒரு பெண்மணியாக தான் நான் இதுவரைக்கும் இருந்திருக்கேன். என்னை பற்றி அறிமுகப்படுத்திய போது மனதில் உறுதி வேண்டுமாகட்டும், அந்த அறிமுகத்தில் விடுபட்டு போன அறம் செய்வோம் ஆகட்டும், இந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் உடன் இருந்து அதை நடத்தி செல்லக்கூடிய, எப்படி இருக்க வேண்டும் என்ற என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கருத்தையும் உடனாக தந்து மிகுந்த வெற்றிகரமான நிகழ்ச்சிகளாக அமைத்துக் கொடுத்த ராம் விக்னேஷுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நல்வாழ்த்துகளும் ஆசைகளும். அது மட்டுமல்ல, அவரோடு இணைந்திருக்கக்கூடிய மற்ற அத்தனை பேருக்கும், இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். உலகம் முழுவதும் மீண்டும் புரண்டு படுத்து என்ன ஆகுமோ என்று இன்னும் கலக்கமும் வருத்தமும் கவலையும் கலந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இல்லை அப்படி இல்லை, வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன என்று பார்ப்பதற்காக ஒன்றாக விரல்களையும் கரங்களையும் மனங்களையும் எண்ணங்களையும் உங்களுடைய வெற்றிக்கான பாதைகளையும் ஒன்றாக இணைத்திருக்கக்கூடிய பாண்டியாஸ், BNI Pandyas, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்த தலைமுறை இப்படி ஆவேசமாக கால்வீசி நடக்கக்கூடிய பாதைகளை பார்க்கும் பொழுது மனதுக்கு மிகவும் தெம்பூட்டக்கூடிய ஒரு நல் விஷயமாக தான் அது என் மனதில் தோன்றுகிறது. இதற்காகவே வெற்றியின் வெளிச்சத்தில் அப்படிங்கிற ஒரு தலைப்பையும் என்னால உருவாக்கி உங்களுக்கு தர முடிந்தது. என்ன காரணம்னா, வெற்றி என்பது நபருக்கு நபர் மாறக்கூடியது. அதனுடைய விளக்கங்கள் நபருக்கு நபர் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உள்ளவன. நபருக்கு நபர் மட்டுமல்ல, ஒரே நபருக்கு கூட ஒரு வயதில் வெற்றியாக தோன்றக்கூடிய ஒரு விஷயம்
6 மாதம் கழிந்து வரும்பொழுது அல்லது அந்த வெற்றி என்று நாம் கற்பனை செய்த நிலையை அடைந்த பின்பு அதை பற்றி நமது புரிதலில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும். அதனால வெற்றி என்பதற்கு ஒரு நிலையான ஒரு விளக்கம் என்பது வெற்றியாளர்கள் கூட இதுவரை தந்தது கிடையாது. வெற்றி என்பது ஏதோ சென்றடைய வேண்டிய ஒரு இடமா, சென்று அடைந்த பின் அடுத்த இலக்கை காட்டக்கூடிய ஒரு இடமா, வெற்றி என்பது தான் மட்டும் பயணம் செய்ய வேண்டிய ஒரு ஒற்றையடி பாதையில் ஒரு நபரின் பயணமா, அல்லது ஒரு ராஜபாட்டையாக அதை விரிவாக்கி நான் நடந்து, என் குடும்பமும் கூட நடந்து, என் வீதியும் நடந்து, என் ஊரும் நடந்து, என் நாடும் முன்னோக்கி செல்லும் பொழுது அதற்கு பெயர் வெற்றியா? பணத்தில் ஒரு 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 குறிப்பிட்ட தொகையை நாம் சேர்த்து வைத்த பின் வங்கிகளில் நம் பெயரில் இருக்கக்கூடிய அந்த தொகை சில லட்சங்களை தாண்டி சில கோடிகளை தொட்ட பின் நாம் வெற்றியாளர் ஆகி விடுவோமா? அல்லது உறவுகள் எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு 2ஆக இருந்தது 4ஆக என்பது 40ஆக இழந்த உறவுகளை எல்லாம் மீண்டும் பெற்று இருக்கும் உறவுகளை தக்க வைத்துக் கொண்டு பல்கி பெருகி எல்லோரும் வாழ நாமும் அவரோடு இன்புற்றிருப்பது அதற்கு பெயர் வெற்றியா? இவை எதுவும் இல்லாமல் புற உலகம் வெற்றி என்பதற்கான அடையாளங்களை சுட்டி காட்டும் பொழுது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மனதில் இருக்கக்கூடிய நிம்மதி, மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, செல்வம் என்பது சேர்ந்தாலும் நம்மை விட்டு போனாலும், உறவுகள் ஒன்று கூடி நம்மோடு இருந்தாலும் அல்லது நம்மை விலக்கி வைத்தாலும், தனிமையில் இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரோடு இருந்தாலும் யார் இல்லாமல் இருந்தாலும் அகத்தில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிறைவான உணர்வுக்கு வெற்றி என்று பெயரா? இது எதுவுமே ஆளுக்காள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. இப்பொழுது இதுதான் வெற்றி நான் சொல்லி முடித்த அடுத்த நிமிடம் வெற்றியை பற்றி என்னுடைய இலக்கணம் மாறலாம், என்னுடைய விளக்கம் மாறலாம், என்னுடைய புரிதல் மாறலாம். ஆனாலும் எல்லோரும் ஏதோ இறைவனின் பெயரை சொல்வதை போல அன்றாடம் ஒரு முறையாவது வெற்றி என்ற பெயரை சொல்லாமல் நேரம் போவதில்லை, காலம் கடந்து செல்வதில்லை. அது மட்டுமல்ல, இந்த 2 வருட காலத்தில் இந்த வெற்றி என்ற நமது புரிதலுக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சமே பாதி பேரை சூழ்ந்துள்ளது. இந்த மாதிரி ஒரு சூழலில் இவ்வளவு அழகாக உங்களுடைய இந்த பிசினஸ் எக்ஸ்போ, அது மட்டுமல்ல 150 இனிஷியேட்டிவ்ஸ் முன்முனைப்பாக வேற எடுத்து நீங்கள் காட்டும் பொழுது வெற்றி என்பது என்ன, அதை புரிந்து கொள்வதில் நமக்கு தேவையான மனமுதிர்ச்சி என்ன என்பதை பற்றி உங்களுக்கு முந்தைய தலைமுறையில் போன ஒரு பெண்மணியாக உங்களோடு நான் அதை பகிர்ந்து கொள்றேன். அவ்வளவுதான். இப்போ இந்த வெற்றி என்பதை ஒரு நிலையாக எடுத்துக்கொண்டு விட்டோம் என்றால் அந்த நிலைக்கு வேறு யாராவது வந்து விட்டார்கள் என்றால் ஒரு தயக்கமும் ஒரு அச்சமும் இயல்பாகவே நமக்கு வந்துவிடும். இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒலிம்பிக் பந்தயங்களை நீங்க பார்த்திருக்கலாம். ஒலிம்பிக் பந்தயத்தில் ஈட்டி எறிவதாக இருந்தாலும், உயரத்தாண்டுதலாக இருந்தாலும், அல்லது இப்பொழுது நடக்கக்கூடிய பாரா ஒலிம்பிக்ஸாக இருந்தாலும், உடலில் சில ஊனங்கள் இருந்தாலும், உடல் ஊனம் இல்லை என்ற நிலையில் இருந்தாலும், உலகமே கூடி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளில் இருந்தும் பிரதிநிதிகளை ஒன்றாக கொண்டு வந்து ஒரு மைதானத்தில் நிறுத்தி எல்லோரும் விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் அவர்களுடைய தனித்தன்மை என்ன, சிறப்பு என்ன, வேகம் என்ன, விவேகம் என்ன, புரிதல் என்ன, இவற்றை மீண்டும் 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 பார்த்து இங்கிருந்து நாம் அனுப்பிவிட்டாலும் அங்கு அத்தனை பேருக்கு நடுவில் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அத்தனை பேருக்கு 50 பேருக்கு நடுவில் எங்கே இருக்கிறார்கள், 50 10ஆக குறைந்து 10 பேரில் எங்கே இருக்கிறார்கள், அது 5ஆக குறைந்து 5இல் எங்கே இருக்கிறார்கள், 3ஆக குறைந்து 3இல் முதல் 2ஆவதா முதலாம் அல்லது 3ஆவது இடமா அல்லது 4ஆவது இடமா, கையில் ஒரு எந்த பதக்கம் நம் கையில் வரும், இதை உலகம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்த பின்பும் தங்கப்பதக்கம் எனக்குத்தான் என்று முடிவான பின்பும், எந்த நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரனாக இருந்தாலும் வீராங்கனையாக இருந்தாலும் தங்கப்பதக்கம் எனக்கு என்று தெரிந்த பின்பும் இந்த நிலையை தாண்டி இனி நான் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அடுத்து வெள்ளிப்பதக்கம் வாங்கக்கூடிய நபர் எவ்வளவு வேகமாக ஓடினாலும், எவ்வளவு வேகமாக எவ்வளவு தூரம் தாண்டினாலும், எவ்வளவு உயரம் தாண்டினாலும், ஈட்டியை எவ்வளவு தூரம் என்னை விட அதிகமாக அவரால் அதை எய்ய முடியாது என்று தெரிந்த பின்பு வரக்கூடிய அமைதி நிலையை வெற்றி என்று உலகம் எடுத்துக்கொண்டு அதற்கான கைதட்டலும் பாராட்டலும் இருக்கும் பொழுது அந்த வெற்றியாளர் மனதில் தோன்றக்கூடியது என்ன என்றால், இன்னும் ஒரு முறை கூட ஈட்டியை எரிந்து பார்க்கட்டுமா, இன்னும் ஒரு முறை கூட இந்த உயரத்திற்காக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கம்பை தாண்டி என்னால் குதிக்க முடியுமா என்று பார்க்கட்டுமா என்று ஒரு சின்ன விளைவு வரும்பொழுது நீங்களும் நானும் நிற்கும் இடத்தை விட்டு அவர் இன்னும் கொஞ்சம் முன்னால் போகிறார். அப்ப அது என்னவாக மாறுகிறது அப்படின்னா, இட்ஸ் a ரோலிங் பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இலக்கு என்று எல்லோரும் பார்க்க அதை தொட்ட பின்பு இது உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இலக்காக தோன்றலாம், ஆனால் எனக்கு இன்னும் இங்கிருந்து நகர்வதுதான் என்னுடைய வெற்றியின் இலக்கு என்ற வெளிச்சம் அவர் மனதில் வந்து விழும்.
அதுதான் ரொம்ப அழகாக நம்ம என்ன பாக்குறோம்னா வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு ஒண்ணு தனியாக நம்ம காண்பிக்கிறோம், ஒலிம்பிக் ரெக்கார்ட்னு ஒண்ணு தனியாக காண்பிக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி அந்த தனிநபர் என் திறமை உங்கள் அளவுகோலுக்கு உட்பட்டதா இல்லை அதையும் தாண்டியதா, அதுலதான் உண்மையான பெருமை இருக்கு. போன முறை ஒலிம்பிக்கினுடைய திஸ் இஸ் தி ஆப்டிமம் ஸ்பீட், இதுதான் மேக்சிமம், இதுதான், இதை கடந்து இதைவிட வேகமாக யாரும் ஓடவில்லை, இதைவிட அதிக தூரம் யாரும் எரியவில்லை என்ற பின்பும் மனித இனம் அதையும் தாண்டுவது எப்படி என்று முயற்சி செய்துவிட்டு, முயற்சி செய்த நபர் மற்றவர்கள் எல்லோரும் பாராட்டி கைதட்டி ஒரு பூமாலையும் ஒரு பொன்னாடையும் கையில் பூங்கொத்தும் கொடுத்து வெள்ளிப்பதக்கம் தங்கப்பதக்கம் இவற்றை கொடுத்த பின்பும் திரும்பி வந்து உட்காராமல் மறுபடியும் முயற்சி செய்வது என்பது அடுத்த முறை நடக்கக்கூடிய பந்தயத்தில் பங்கேற்பதற்காக அல்ல, பரிசு வாங்குவதற்காக அல்ல, அடுத்த முறை தன்னோடு போட்டி போடக்கூடிய நபர்கள் தன்னை ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு அதை தாண்டுவது எப்படி என்ற முனைப்பில் இருப்பார்களே. அதனால் என்னை நானே அளவுகோலாக வைத்துக்கொண்டு என்னை நான் எப்படி கடந்து செல்வது என்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய நபர். இதுதான் வெற்றி கிடைத்த பின் அதிலிருந்து விழக்கூடிய ஒரு வெளிச்சமாக நான் பார்க்கிறேன். என்ன காரணம்? அதற்கு பின்னால் வெளிச்சம் என்று இருந்தால் கண்டிப்பாக அதற்கு பின்னால் இருட்டு என்று ஒன்று இருக்கும், வேறு வழி கிடையாது. அது சூரியனுடைய வெளிச்சம் நம்மில் விழும்பொழுதாகட்டும், வெற்றியாளர் மேல் விழும்போதாகட்டும், அவர் பின்னாலோ நம் பின்னாலோ கண்டிப்பாக ஒரு நிழல் என்று ஒன்று இருக்கு. அப்போ அந்த வெற்றிக்கு பின்னால் என்னவெல்லாம் வந்தன? ஒரு முயற்சி கண்டிப்பாக இருந்தது, அந்த முயற்சி விடாமுயற்சியாக இருந்தது. விடாமுயற்சி வெறும் விடாமுயற்சியாக இல்லை, பயிற்சியும் சேர்ந்த ஒரு விடாமுயற்சியாக இருந்தது. அப்போது முயற்சி, விடாமுயற்சி, அதோடு வந்த பயிற்சி, இதற்கு நடுவில் மனச்சோர்வு வருமேயானால் இப்படி ஓடி ஓடி என்ன சாதிக்க போகிறாய், இப்படி உயரம் தாண்டி என்ன சாதிக்க போகிறாய், இப்படி படித்து படித்து என்ன சாதிக்க போகிறாய், இப்படி இரவும் பகலும் உழைத்து உழைத்து என்ன சாதிக்க போகிறாய் என்று அவரவர் கையில் இருக்கக்கூடிய அளவுகோலை வைத்துக்கொண்டு நம் மனதை சோர்வடைய செய்யக்கூடிய கும்பலுக்கு நடுவில், அது குடும்பமாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், உடன் வளர்ந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இவர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு நிலையில் நம் மனச்சோர்வுக்கு காரணமாக இருப்பார்களே. ஆனால் அவர்களையும் தாண்டி ஒரு முயற்சி, அது விடாமுயற்சி, பின் பயிற்சி, அதுவும் சரியான பயிற்சி, இதை தாண்டி மனதில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமே ஆனால் அந்த வெற்றியிலிருந்து வெளிச்சம் பிறக்கிறது. இந்த மகிழ்ச்சி எப்படி வரும் அப்படின்னா, ஒரு இலக்கை நோக்கி பாய்வதனால் அல்ல, அந்த இலக்கை நோக்கி போவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே, அதுதான் பெரிய மகிழ்ச்சி. மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் எல்லாம் பெரிய பெரிய வெற்றி பதக்கங்களை வாங்கி தங்களது வரவேற்பு அறையில் வைத்த பின்பு அடுத்தது அவர்களுடைய நிலை என்ன? என்றோ பெற்ற வெற்றியின் வெளிச்சத்தில் அவர்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்களா? அல்ல, எங்களுடைய வெளிச்சத்தின் உதவியால் இருட்டு கிடக்கக்கூடிய மற்றவர்கள் போகக்கூடிய பாதையில் வெளிச்சம் விழுகிறதா என்று பார்க்கிறார்களா? இதுதான் வெற்றியின் வெளிச்சத்தின் அடுத்த நிலை. நம்ம வெற்றியின் வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு தேக்க நிலையாக பார்த்துட்டோம் அப்படின்னா, வெற்றியை தேக்க நிலையாக பார்த்துட்டோம் அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனை இதுதான். இதை அடைய வேண்டும், இதை அடைந்தாகி விட்டது, இவ்வளவு பொருள் சேர்க்க வேண்டும், சேர்த்தாகி விட்டது, இவ்வளவு பெரிதாக என் ஸ்தாபனத்தை நிறுவ வேண்டும், நிர்வாகம் செய்தாகிவிட்டது, அதை உருவாக்கி ஆகிவிட்டது, இவ்வளவு உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், உறவுகளை தக்க வைத்துக் கொண்டாகிவிட்டது, புதுப்பிக்க வேண்டும், புதுப்பித்தாகிவிட்டது, அப்பொழுது இவ்வளவு வீடுகள் வேண்டும், வீடுகள் வாங்கியாகிவிட்டது, வாகனங்கள் வேண்டும், வாகனங்கள், இவை எல்லாமே ஒரு தேக்க நிலையை நோக்கிய பயணம். ஆனால் பயணம் செய்வதே தேக்க நிலை அல்ல என்ற புரிதல் வருமே. ஆனால் எல்லோரும் கொண்டாடி விட்டு பாராட்டி விட்டு விலகிய பின் இந்த கொண்டாட்டத்திற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்பதை அந்த வெற்றியாளன் புரிந்து கொள்வானே. ஆனால் அதை ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்காமல் ஒரு தொடர்புள்ளியாக அவனால் மாற்ற முடியுமே. ஆனால் if he does not treat it as a full stop but a permanent comma so that he can keep on traveling, because the only great happiness he gets is because of the travel and not because of the destination. சென்று அடையும் இலக்காக வெற்றி மாறுமே. ஆனால் சோர்வு கண்டிப்பாக வரும். அதுவும் கண்ணு கெட்டிய தூரத்தில் வெற்றி வரும்பொழுது, கையில் கிடைத்த பொருளாக மாறும் பொழுது, கிடைக்கும் வரை இருந்த ஆர்வம், கிடைத்தவுடன் ஏற்பட்ட மகிழ்ச்சி, அதை தக்க வைத்துக் கொள்வதில் இருக்கக்கூடிய போராட்டம், இவையெல்லாம் கடந்த பின்பு இந்த வெற்றி பொருள் இல்லாத ஒன்றாக மாறி போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. அதனால்தான் வெற்றியின் வெளிச்சத்தில் அப்படின்னு நான் கொடுத்ததுக்கு ஒரு காரணம், நீங்கள் வெற்றியை ஒரு விளக்காக மனதில் எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் நீங்கள் இருக்கும் விஷயம் கூட அந்த வெற்றியிலிருந்து ஒரு வெளிச்சம் வந்தால் மட்டும்தான் ஊருக்கு தெரியும். விளக்காக இருட்டில் இருப்பதில் ஒரு விதமான ஒரு பெருமையும் கிடையாது. விளக்காக இருப்பது என்ன? ஒரு நாற்காலியாக இருந்தாலும் சரி, ஒரு மேசையாக இருந்தாலும் சரி, ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி, ஒரு சிலையாக இருந்தாலும் சரி, இருட்டறைக்குள் வெளிச்சம் இல்லாத நிலையில் எந்த பொருளாக இருந்தாலும் ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. ஆனா
அந்த நீங்கள் விளக்காகவே இருந்தாலும் சுடர் விடும் விளக்காக இருப்பீர்களே ஆனால், எரியக்கூடிய விளக்காக இருப்பீர்களே ஆனால், உங்களை மீண்டும் மீண்டும் தூண்டிவிட உங்களது குடும்பமோ நண்பர்களோ அவர்கள் இல்லாத பட்சத்தில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆர்வமோ உங்களுடைய முனைப்போ உங்களை மீண்டும் மீண்டும் தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய வெளிச்சத்தில் நீங்கள் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். உங்களுடைய வெளிச்சத்தில் நீங்கள் வந்ததின் பயன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இருப்பதால் மற்றவர்களின் இருப்பும் உலகத்துக்கு தெரியும். உங்களுடைய வெளிச்சத்தின் காரணமாக மற்றவை எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அப்போ வெற்றியின் வெளிச்சம்னு நம்ம பாக்குறது என்ன? ஒரு பொருளை உருவாக்கி கொண்டு வந்து வைக்கிறது இல்லை. அந்த பொருள் பிறர் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கக்கூடிய அந்த இருளை போக்குவது. ரொம்ப இயல்பாக நமக்கு ஒரு கதையை பத்தி சொல்லுவாங்க. 2 குழுவாக மாணவர்களை பிரிக்க, இது மகாபாரதத்தில் வரக்கூடியது. அதை நான் வெறும் மாணவர்களாக பார்க்கிறேன். பாண்டவர்களை ஒரு பக்கமும் துரியோதனாதியர்களை ஒரு பக்கமும் வைத்துவிட்டு, இந்த அறை முழுவதும் நீங்கள் நிரம்பக்கூடிய ஒரு பொருளை சுலபமாக கொண்டு வந்து வைக்க வேண்டும். அது மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளாகவும் இருக்க வேண்டும். மிகவும் பொருள் மதிப்பு வாய்ந்த ஒன்றாக, விலை மதிப்பு வாய்ந்த ஒன்றாகவும் இருக்கக்கூடாது என்ற ஒரு கட்டளை ஆசிரியரிடமிருந்து வரும் பொழுது, மிக சுலபமாகவும் எளிமையாகவும் கிடைக்கக்கூடிய ஒன்று, அதிக கனமில்லாதது ஆன ஒரு பொருள், மிகவும் விலை குறைந்த ஒரு பொருளாக அந்த மாணவர்களில் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குழு, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், காய்ந்து போன புல்லான வைக்கோல் புல்லை வைத்து அந்த அறையை முழுவதும் நிறைக்கிறார்கள். மிக சுலபமாகவும் மிக அதிகமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதற்கு அதிக மதிப்பும் இல்லை, அதற்கு விலையும் கொடுக்க வேண்டாம். அதால் நிறைத்தாகிவிட்டது, அறை முழுவதும் நிரம்பிவிட்டது. மற்ற குழுவில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் செய்யக்கூடியது, வாங்கியது ஒரு அழகான ஒரு அகல் விளக்கு, அது நெய், அதில் ஒரு திரி, அந்த விளக்கை ஏற்றி வைக்கிறார்கள். அந்த விளக்கை ஏற்றி வைத்தவுடன் அதனுடைய பிரகாசத்தில் அந்த அறை முழுவதும் அதனுடைய வெளிச்சம் பரவுகிறது. அது மட்டுமல்ல, அறை முழுவதும் காலியான அறையில் ஒரு விளக்கு எறிவதால் யாருக்கும் பயனில்லை, விளக்குக்கும் பயனில்லை, விளக்கினுடைய தன்மையும் போற்றப்படாது. ஆனால் அந்த அறையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களின் மீதும் இருட்டு கவிந்து கவ்வி கிடந்த அத்தனை பொருட்களின் மீதும் இந்த விளக்கின் ஒளி விழும் பொழுது, இந்த விளக்கு என்ன செய்கிறது என்றால், அந்த ஒளியில் தான் இருக்கிறேன் என்பதையும் சொல்கிறது, இவர் எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. இங்கே அடர்ந்து பறந்து மூச்சு விட முடியாமல் திணறிக்கொண்டு எல்லோரையும் அமழ்த்தி கொண்டிருந்த அறியாமை என்ற இருளையும் அந்த விளக்கால் போக்க முடிகிறது. இதுதான் ஒரு ஆசிரியர் செய்யக்கூடியது. இதுதான் உங்களுக்கு நீங்கள் ரோல் மாடல் என்று, எனது முன்மாதிரி என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடிய, அன்றாடம் பணிந்து வணங்கி போற்றக்கூடிய நபர்கள் உங்களுக்கு செய்யக்கூடியது. அப்பொழுது வெற்றி என்பது ஒரு இடம் அல்ல, வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல, வெற்றி என்பது போய் சென்று அடைந்து தேங்கி அங்கிருந்து கரைந்து காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் அல்ல. வெற்றி என்பது நாம் இருப்பதற்கும், நாம் இருப்பதற்கான பயனையும், நம்மால் பயன் பெற வேண்டிய மற்றவர்களுக்கு விரல் கொடுப்பதும், இவை அத்தனையும் சேர்ந்த மிக அழகான ஒரு பயணம். இந்த பயணம்னு எடுத்துட்டோம் மனதுல அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு புரிதல், இந்த ஒரு மன முதிர்ச்சி, அது நீங்க வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையில் இருப்பதாக இருந்தாலும் சரி, ஊடகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேளாண்மை தொழில் இருப்பதாக இருந்தாலும் சரி, ஊரை ஆளக்கூடிய ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தன்னை பற்றி எடுத்துரைக்க, தன் நியாயங்களை வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் அவர்களுக்காக வழக்குகளை உரைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உடல் பிணியை போற்றக்கூடிய மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, ஊருக்காக வீடுகளையும் பாலங்களையும் சாலைகளையும் அமைக்கக்கூடிய பொறியியல் வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய, இறைவனிடம் இறைஞ்சி வேண்டக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் every role has got a goal. அதுதான் இந்த வெற்றி என்னும் வெளிச்சத்தால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்ரி ரோல் ஹஸ் காட் அ கோல். ஒரு வீட்டுக்குள் நீங்கள் மகனாக இருக்கும் பொழுது அங்கும் உங்களுடைய வெற்றி பற்றிய புரிதல் வேறு, ஒரு தந்தையாக இருக்கும் பொழுது வெற்றி பற்றிய புரிதல் வேறு, உங்களுடைய ஒரு கணவனாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடியது, மனைவியாக, மகளாக, தாயாக, சகோதரியாக, அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, நீங்கள் யாராக எந்த பொறுப்பை ஏற்றிருந்தாலும் உறவு முறையில் அது ஒரு பக்கம், சமுதாயத்தில் உங்களுடைய அங்கம் என்னவாக இருக்கிறது என்பது நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட அந்த துறை சார்ந்ததாக இருக்கும். ஊரை சுத்தம் செய்து நோய் வராமல் காப்பாற்றக்கூடிய பெரும் பொறுப்பை எடுத்துக்கொண்ட துப்புரவு தொழிலாளியில் இருந்து துவங்கி, அப்படி ஒரு நோய் வறுமையானால் அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவ உதவி தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பரிசோதனை கூடங்களில் இரவும் பகலும் இல்லாமல் பாடுபட்டு இந்த மிகப்பெரிய மகாமாரியில் இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று மருந்து கொண்டு வந்த நபர்களாக இருந்தாலும் சரி,
இதை பற்றிய அறிவு நமக்கு வர வேண்டும் என்று போதிப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருங்கள், உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்களை பார்த்துக் கொள்ளும் வாய்ப்பை மட்டும் எங்களுக்கு தந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேராக இருந்தாலும் சரி, அல்லது எல்லையை காப்பாற்றக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் every role has got a goal. Once you change the role, immediately the goal also shifts. அப்ப நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, வெற்றி என்பது it is not your end product, it is just a by product. நீங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது என் படைப்பின் பயன் இது, நான் செய்யும் தொழிலின் பயன் இது, என்னுடைய முயற்சிகளின் பயன் இது என்று ஒன்றை கருத்தில் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடும் விடாத பயிற்சியோடும் மன ஊக்கத்தோடும் நடந்து செல்லும் பொழுது இடையில் வரக்கூடிய எவ்வளவோ தடைக்கற்களை தாண்டி போகும்பொழுது நீங்கள் சென்ற தூரம் எவ்வளவு என்று திரும்பி பார்த்தால் யூ ஹவ் டிராவல்டு சோ ஃபார் என்று சொல்லக்கூடிய ஒரு மைல் ஸ்டோன் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கிறோம் என்ற மைல்கல்லாக மட்டுமே வெற்றியையும் தோல்வியும் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அந்த வெளிச்சம், அதிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய நமது அறிவு, இவற்றை மற்றவர்களோடு நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியுமே ஆனால் இந்த வெற்றியின் வெளிச்சத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இனி வெற்றி அடைய வேண்டும்னு நான் சொல்லவே இல்லை, வெற்றியாளர்களாகவே தான் உங்க எல்லாரையும் பார்க்கிறேன். ஆனா நீங்க சொல்லக்கூடிய வெற்றியை பற்றிய இலக்கணமும் விளக்கமும் நான் சொல்லக்கூடியதுல இருந்து கொஞ்சம் மாறி வரலாம். அப்ப இன்னும் கடந்து போகும்போது, இன்னும் நகர்ந்து போகும்பொழுது, என்னளவு வாய்ப்பு கிடைக்காத நபர்கள், என்னளவு மூலதனம் போட முடியாத நபர்கள், என்னளவு உடைக்க முடியாத நபர்கள், என்னளவு பக்கத்தில் நபர்கள் இருந்து சார்பாக சாய்ந்து கொள்ள தோள் இல்லாத நபர்களுக்கு என் வெற்றியின் வெளிச்சத்தில் எவ்வளவு பங்கு நான் தரப்போகிறேன், அவர்களுடைய வாழ்க்கையின் இருட்டிலிருந்து அவர்களை எவ்வளவு மீட்டு கொண்டு வர போகிறேன். அப்பொழுது இது நான் எப்பொழுது நினைக்கிற மாதிரி ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு எப்பொழுதுமே சொல்றேன். அதுதான் இது, ஊர் கூடி தேர் இழுக்கும். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வெற்றி என்னும் தேரை எல்லோரும் வடம் பிடித்து இழுக்கும் பொழுது சிலரால் அவ்வளவு உறுதியாக பிடிக்க முடியாது. சிலர் மிக உறுதியாக பிடித்து இழுக்கக்கூடிய நபர்களாக யாராக இருந்தாலும், அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் தனிநபர் வெற்றியை பற்றி மட்டுமே அல்ல நான் பேசுகிறேன். இந்த வெற்றி என்னும் உங்கள் வெற்றி என்னும் வெளிச்சம் எல்லோர் மேலும் பரவலாக விழ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெற்றியின் வெளிச்சத்தில் ஒரு தனிநபர் மட்டும் தெரிய மாட்டார். அந்த வெற்றியின் வெளிச்சத்தில் அந்த குடும்பமும் வீதியும் ஊரும் நாடும் உலக வரைபடத்தில் பளீர் என்று மற்றவர்கள் கண்ணில் தெரியும். இந்த வெற்றியின் வெளிச்சத்தை தான் நான் உங்க அத்தனை பேர்கிட்டையும், இந்த பாண்டியாஸ் டீம் உங்க அத்தனை பேர்கிட்டையும் நான் எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல, உங்கள் அத்தனை பேருக்கும் அமைய கிடைக்கட்டும் என்று வாழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் நான் நிற்கிறேன். இதுல பெரிய பெரிய விஷயமாக நான் கருதக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் வெற்றி அடைந்து இந்த குடத்திலிட்ட விளக்காக, விளக்குன்னு சொல்லிட்டேன் நான், இது குன்றிலிட்ட விளக்கா, குடத்திலிட்ட விளக்கா, அகல் விளக்கா, இல்லையா 1000 வாட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒளிப்பிரகாசமாக விழக்கூடிய விளக்கா, அதை பற்றி எனக்கு தெரியாது. எப்படியாக இருந்தாலும் விளக்கு என்பது விளங்க வேண்டும், அவ்வளவேதான். விளக்கு என்பது தனது சுடரால் தான் இருப்பதையும் எல்லோருடைய இருப்பையும் மீண்டும் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும். இப்படி வரும்பொழுது இது பாரதியின் நினைவு நூற்றாண்டாகவும் இருக்கிறதுனால இந்த வெற்றி என்னும் வெளிச்சத்தில் அவன் கொடுத்த ஒரு வரியையும் சேர்த்து உங்ககிட்ட சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்து வாழ்த்துக்களோட விடைபெறணும்னு நினைக்கிறேன். அவர் கேட்டது எல்லாம் கேட்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும்னு விண்ணப்பங்கள் நிறைய கொடுத்த பின்பு நீங்கள் எல்லோரும் பாரதியை போலவே தான், எல்லோரும் நல்லதோர் வினை உழைப்பு என்ற ஒரு அழகான ஒரு மரத்தை எடுத்து அதை மீண்டும் கடைந்து அதோடு முயற்சி என்பதை கொடுத்து, பயிற்சி என்பதை கொடுத்து, மகிழ்ச்சி என்ற தந்தியையும் அதில் வைத்து உங்களை மீட்ட ஆரம்பிக்கும் பொழுது இந்த வெளிச்சத்தின், இந்த வெற்றி என்னும் வெளிச்சத்தில் உங்களிடமிருந்து வரக்கூடிய உற்சாகம் என்னும் அந்த அழகிய நாதம், ஊக்கம் என்னும் அழகிய நாதம், மற்றவர்களின் சோர்வை களைவது என்ற அழகிய நாதம் உங்களை என்னவாக மாற்றும் என்றால், பாரதி சொன்ன நல்லதோர் வீணையாக இருக்கக்கூடிய நீங்கள், நலம் பெற சுடர்மிகும் அறிவுடன் பிறந்துவிட்ட நீங்கள், ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நீங்கள், எப்படியாக இந்த வரத்தை பார்த்துக் கொள்வோம் என்றால், நிலச்சுமையென வாழாமல் வல்லமை இறைவன் அருளால் கிடைக்க பெற இந்த நானிலம் பயனுற உங்களுடைய இந்த வெற்றியின் வெளிச்சத்தால் உலகமே துலங்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியை இந்த ஒரு நிமிடத்தில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய பரிபூரணமான ஆசை, அதுதான் என்னுடைய வாழ்த்து. இனி அடுத்த வருடம் வரும்பொழுது, அடுத்த வருடத்தில் இதே போன்று ஒரு முறை தொடங்கி விட்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்களை தொடர்ந்து நம்மை அறியாமல் நாம் செய்ய வேண்டாம், தானே செய்து கொள்ளும். அப்படி தானே செய்து கொள்ளும் பொழுது இன்னும் அதிகமான உங்கள் வயதை ஒத்த நபர்கள் உங்களை முன்னோடிகளாக கருதி வருவார்கள்.
வீட்டில் இருக்கக்கூடிய இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோரை பார்த்து அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள் புன்னகைத்து இப்படித்தானே நான் வர வேண்டும் என்று நினைக்கிறேன், இப்படித்தானே முன்மாதிரியாக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அவர்கள் மௌனமாய் கேட்க பெற்றோரின் புன்சிரிப்பு அடுத்த வருடம் இன்னும் பல 100 நபர்கள் இந்த அமைப்போடு சேர கைகோர்த்து கொண்டு இந்த வெற்றி என்னும் வெளிச்சத்தில் நாம் இருப்பதையும் நாடு இருப்பதையும் உலகுக்கு நாம் காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆசை, என்னுடைய விண்ணப்பம். ஒரு மூத்த தலைமுறையினுடைய வேண்டுகோளாகவும் நீங்க அதை எடுத்துக்கலாம். மறுபடியும் நன்றி சொல்றேன், இந்த அமைப்புக்கு நன்றி சொல்றேன், அழைத்தமைக்கு நன்றி சொல்றேன், இவ்வளவு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்ததைக்கு நன்றி சொல்கிறேன், தேர்ந்தெடுத்த நபர்களை பேசுவதற்காக அழைத்ததற்கு நன்றி சொல்கிறேன், அத்தனை பேரும் உற்சாகமூட்டுவதற்காகவே இருப்பதற்கு நன்றி சொல்கிறேன். மிக அழகான பூக்களை எடுத்து கதம்பமாக ஒரு மாலையை கட்டி இந்த கடுமையான காலத்திலும் ஆஃப்டர் ஆல் த ரிமோட் இஸ் இன் ஆர் ஹேண்ட், சிரிக்கணும்னு முடிவு பண்ணா சிரிப்போம், வல்லமையோட இருக்கணும்னா வல்லமையோட இருப்போம், மகிழ்ச்சியோட இருக்கணும்னா மகிழ்ச்சியோட இருப்போம். தி சாய்ஸ் இஸ் அவர்ஸ் என்று முடிவு செய்த BNI பாண்டியாஸ். தேங்க்யூ எவர் சோ மச். அழைத்தமைக்கு நன்றி, அன்பும் வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ரொம்ப நல்ல செஷன் மேடம். வந்து வர்ச்சுவலா நீங்க எங்களை கூப்பிட்டு எங்க அழைப்புதலை ஏற்று இந்த செஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த டைம் மேடம். தேங்க்யூ ராம் விக்னேஷ் ஃபார் தட் எஃபர்ட்ஸ் ஃபார் பிரிங்கிங் இன் மேடம். அண்ட் வித் தட் we will bring on to the next speaker. நெக்ஸ்ட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டிங் செஷனா மேடம் இருந்து ஆரம்பிச்சோம். நம்மளோட அடுத்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா now we will go on to what is called as branding and trademark related ஒரு டெக்னிக்கல் செஷன்ல வருவோம். ஸோ வித் தட் ஐ இன்வைட் அப்பான் எங்க பேட்ச்ல வந்து ஒரு பேப்பர் சப்ளையர் இருக்காரு, ஒரு நல்ல மெம்பர். ஸோ மிஸ்டர் ராஜேந்திரன் பாலாஜி ஃப்ரம் our team to introduce Mr. J.K. Muthu. Hello and good morning Pandyas and visitors. Welcome. I'm happy to introduce Mr. J.K. Muthu. அவர் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை தொழில் முனைவோர். அவரோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான சூழ்நிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தி உலகை சொர்க்கமாக்குதல். அடுத்த முக்கிய செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட புதிய தொழில், அப்புறம் பொருள் மற்றும் சேவைகள் வடிவமைத்தல். அப்புறம் பிடித்தது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி, விவாதம், எதையும் மாற்றி பேசுதல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா அவரோட திங்கிங்ஸ் இருக்கும். ஸோ அவரோட குறிக்கோள்கள் பார்த்தீங்கன்னா அறிவுசாரார் அம்சங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்தியாவிற்கான அதிகபட்ச அறிவுசாரார் சொத்துக்களை உருவாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க்ஸ். அவரோட ட்ரேட்மார்க்கிங் பிராண்டிங்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா JK முத்து சார் தான் அதில் ஞாபகம் வருவார். நிறுவன மற்றும் தனி மனித அன்றாட செயல்பாடுகளை எண்ணியமைக்காத மூல மனித நேரத்தை அதிக மதிப்புடையாக்குதல், இணையத்தில் தமிழை வளர்க்கவும் தமிழகத்தின் இணையத்தை வளர்க்கவும் வழிவகை செய்தல். அது போக பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான சூழ்நிலையை மாற்றங்களை ஏற்படுத்தி உலகை சொர்க்கமாக்குதல். நெக்ஸ்ட் அவரோட வகிக்கும் பொறுப்புகள் அப்புறம் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லிஸ்ட். ஒன்னொன்னா நான் அப்படியே சொல்லிட்டு வர்றேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஹி இஸ் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி டோன் டீலிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். அதில் பார்த்தீங்கன்னா ஹி இஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டர். அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி சாம்பிராணி அண்ட் அகர்பத்திகள் உள்ளிட்ட நறுமணை பொருட்கள் உற்பத்தி செய்து உள்நாட்டு மற்றும் 20க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாரு. ஸோ மேனுஃபேக்சரிங் கம் எக்ஸ்போர்ட்டர் அங்கே. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா CFO ஆஃப் கமலம் இன்ஃபோடெக். அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஜிட்டல் சொல்யூஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் CEO ஆஃப் முகில் ஆப். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருமே இப்போ ஆன்லைனில் இருக்கும், ஆப் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகின் தமிழ் இணைய வானொலி அறிமுகம் செய்தல். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முகில் FM, முகில் TV, இன்ஃபோர்நெட், அப்புறம் ஃப்ளிக்ஸ்வுட் போன்ற ஆன்லைன் மீடியா சேனலில் நடத்தி வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் டி க்ரோ சர்வீசஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட மெயின் ட்ரேட்மார்க் அண்ட் IP ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு ட்ரேட்மார்க் ரொம்ப முக்கியம்ன்றது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க், காப்பிரைட், டிசைன்ஸ், பேட்டர்ன் அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சுக்கிறது வந்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் socialfocus.org. ஸோ அதுக்கு அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா டிஜிட்டலோட சேர்மன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரம் ஆஃப் TN சேம்பர். ஸோ ஐ வெல்கம் மிஸ்டர் JK முத்து டு பிரசன்ட். தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப அழகா விரிவாகவும் அறிமுகப்படுத்துறீங்க. முதல்ல வந்து என்னுடைய நன்றி ஃபார் BNI Pandyas அண்ட் டீம்
பிரசிடென்ட் மிஸ்டர் விக்னேஷ் அண்டு கமிட்டி மெம்பர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. முதல் செஷன் ரொம்ப அழகா ஒரு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் ப்ளோவிங்கா, அதாவது தேன் மாதிரி குயில் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு குரலுக்கு சொந்தக்காரரான அம்மா அவர்கள் நம்ம இடையே பேசினாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் நோட்டை அவங்க கொடுத்துட்டு போறாங்க. பல கதைகளையும் பல நல்ல பெஸ்ட் ப்ராக்டிசஸையும் மென்ஷன் பண்ணிட்டு போனாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி, பிளஸ் இந்த டீமுக்கு என்னுடைய நன்றி. நானும் BNI பாண்டியாவோட ஒரு ஃபவுண்டர் மெம்பரா இந்த ட்ரேட்மார்க் அண்டு இதவே நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். அந்த வகையிலையும் எனக்கு மீண்டும் BNI-ல பேசுறது, பாண்டியாஸ்ல பேசுறது மிக மகிழ்ச்சியா இருக்கு. முதல் செஷன் வந்து நமக்கு நம்மளுடைய ஆட்டிடியூட், இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய மனதை இன்னும் இலகுவாக்குறது மாதிரியும் மேம்படுத்துற மாதிரியுமான ஒரு நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடிய ஒரு செஷனா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. அதை தாண்டி இப்போ ஒரு பிசினஸ் செஷனா இருக்க போதும் எல்லாருக்கும் இது அப்படின்னு நினைக்கிறேன். என்னால வந்து இந்த தலைப்புல, அதாவது பிராண்டிங் அண்ட் ட்ரேட்மார்க் அப்படின்ற தலைப்புல நான் பேச வந்ததுல வந்து இங்க கவனிக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு விஷயமாவது டேக் அவேவா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் காலை வணக்கம் மற்றும் வரவேற்பையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்ப பேச போற விஷயம் எல்லாமே நான் வந்து நேரடியாக அனுபவப்பட்ட விஷயம் தான் நான் பேச போறேன். நேரடியா நானே அனுபவப்பட்ட விஷயம் தான் எப்பவுமே பேசுவது வழக்கம். அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே பேச போறேன். இதுல நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க சப்ஜெக்ட் பிராண்டிங் அண்ட் ட்ரேட்மார்க் வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா, ஒரு பெரிய ஏரியா. அதுல வந்து நம்ம இந்த ஒரு 30 நிமிடம் 25 நிமிடத்துல நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு டேக்அவே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம நோக்கி போறோம். பொதுவா நான் வந்து இந்த ஒரு தலைப்பு எடுக்கும்போது நான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளாகட்டும், தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கமாகட்டும், இளம் தொழில் முனைவோர் மையமாகட்டும், மற்ற ஃபோரம்கள்லையும் நான் பேசும்போது இந்த 6I முன்னாடி இந்த 3I 4I 5I எல்லாம் மாத்தி இப்போ ஒரு 6I அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். அதுல பேசுவது எனக்கு மிக பிடித்த சப்ஜெக்ட். அந்த 6I-னா என்ன அப்படின்னு சொன்னா, இனோவேஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்டர்நேஷனல் பிசினஸ், இன்சைட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த 6 விஷயம். பரமசிவனுக்கு கூட 3 கண் இருந்தா போதும். ஆனா தொழில் செய்யக்கூடிய நம்மள மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு இந்த 6 கண் தேவை. இந்த ஒரு கண் கூட இப்ப சமீபத்துல தான் அடாப்ட் பண்ணேன். இம்ப்ளிமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இந்த மாதிரி 6 கண் தேவை. அந்த 6 கண்கள் தான் இனோவேஷனா மட்டும் இருந்தா பத்தாது, அது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா மாறணும். எதையுமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட துணையோட செய்யணும். நம்ம எதை செய்தாலும் அந்நிய செலாவணி ஈட்டுற மாதிரி இன்டர்நேஷனல் பிசினஸா இருக்கிறது நல்லது. அதை இன்சைட்டோட செய்யணும். இது எல்லாத்தையும் இந்த 4 இன்சைட்டோட செய்யணும். இப்படி 4 இன்சைட்டோட செய்தா மட்டும் பார்த்தாது, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யணும். எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்றதுதான் இந்த 6I. ஓகே, ஏன் இப்ப நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு போறோம்? எதற்காக ஒரு தொழில் முனைவோருக்கு இந்த 6 கண்கள் வேண்டும் அப்படின்னா, எக்ஸிட் பேரியர், என்ட்ரி பேரியர் சொல்லுவோம். ஒரு என்ட்ரி பேரியர், எக்ஸிட் பேரியர் சொல்லுவோம். நம்மளுடைய பிசினஸ்ல நம்ம நிறைய அதை பார்த்திருப்போம். என்ட்ரி பேரியர், எதற்கெல்லாம் என்ட்ரி பேரியர் நம்ம இது முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா, காம்படிட்டருக்கு என்ட்ரி பேரியர். நம்மளோட தொழில் அப்படின்றது ஒரு பெரிய கோட்டை, நம்ம தொழில் கோட்டை, சாம்ராஜ்யம். நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கு, நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய பிசினஸ் ஃபார்முலாஸ் இருக்கு, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த தொழில் கோட்டைக்குள்ள யாரை விடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். நம்ம அந்த தொழில் கோட்டையில காம்படிட்டர் வந்துடக்கூடாதுன்னு நினைப்போம். இது பழைய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, எக்ஸிட் பேரியர், யாரு நம்ம தொழில இருந்து வெளியில போயிடக்கூடாது, நம்ம தொழில் கோட்டைக்குள்ள இருந்து வெளியில யாரு போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம்னா கஸ்டமர்ஸ் இல்ல. ஆனா இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் இந்த 2 விஷயம், இந்த என்ட்ரி பேரியர், எக்ஸிட் பேரியர்ல இன்னும் 2 விஷயம் சேருதுங்க. என்ட்ரி பேரியர்ல நாட் ஓன்லி காம்படிட்டர் மட்டும் இல்ல, நியூ வேல்யூன்ற போர்வையில இந்த இண்டஸ்ட்ரியில உங்க பக்கத்துல சம்பந்தமே இல்லாத இன்னும் ஒரு புது வேல்யூ கஸ்டமருக்கு கொடுக்க உள்ள வந்துடும், என்ட்ரி ஆயிரும் அப்படின்றதான் சொல்றோம். நியூ வேல்யூ வேற யாரும் கொண்டு வந்துடக்கூடாது, வரக்கூடாதுன்னு இல்லை, வேற யாரும் கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி நியூ வேல்யூன்ற பேரில வேற ஒரு இண்டஸ்ட்ரியே உள்ள வந்துடும். அப்படி வராம அந்த வேல்யூ நீங்களே கிரியேட் பண்ணிடணும் அப்படின்னு. இன்னைக்கு டெக்னாலஜி அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. டிஸ்ரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்ரப்ஷனை யூஸ் பண்ணிருக்கு, டெக்னாலஜி பண்ணிருக்கு. ஏன்னா முன்னால வந்து ஒரு டாக்ஸி
ஸ்டாண்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 2 ஸ்டாண்டுக்காரவங்க 2 டாக்ஸிக்காரவங்க ஆட்டோக்காரங்க சண்டை போடுறாங்க. ஏன் ஸ்டாண்ட்ல நீ போடாத, உன் ஸ்டாண்ட்ல நான் போட மாட்டேன் அப்படின்ற. ஆனா இன்னைக்கு ஒரு டாக்ஸிக்கோ ஒரு ஆட்டோவுக்கோ இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கோ அவங்க காம்படிட்டர்ல எங்கேயோ இருந்து வந்த ஊபர் ஓலா இன்னைக்கு வந்து ஒரு காம்படிஷன் அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். நிறைய இண்டஸ்ட்ரியில அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்து இல்லாம வேற ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு நியூ வேல்யூ கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்டை பார்த்து வந்தது காம்படிஷனை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ட்ரியில வந்து நாட் ஓன்லி காம்படிட்டர் வேற ஒரு நியூ பெயின் பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணக்கூடியவங்க வந்துடாம நம்ம தடுக்கணும். எக்ஸிட் பேரியர், கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னா அது மட்டும் பழைய ஸ்ட்ராட்டஜி. இனிமேல் கஸ்டமர் மட்டும் இல்ல, உங்களுடைய ரிசோர்ஸ் டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் அசட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எம்ப்ளாயும் உங்களுடைய இதை விட்டு கோட்டையை விட்டு வெளியில போயிடக்கூடாது. அந்த 2 இரும்பு சுவர் அந்த எக்ஸிட் பேரியர்ல அவங்க வந்து போயிடாம ஒரு எக்ஸிட் பேரியர் வந்து நீங்க கட்டணும். ஏன்னா இன்னைக்கு எம்ப்ளாயி வந்து இன்டர்னல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நிறைய ட்ரெயின் பண்ணுவோம், ஃப்ரெஷர் எடுப்போம், ட்ரெயின் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பே அவுட்ஸோடைய லெவல் வந்து நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. அப்படி இல்லாம எம்ப்ளாய்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய சேலரி ஆகட்டும், இன்சென்டிவ் ஆகட்டும், மோட்டிவேஷன் ஆகட்டும், எந்தெந்த வகையில கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் ஆகட்டும் கொடுத்து தக்க வைக்க முடியுமோ அப்படி பார்க்கணும். அதுவும் ஸோ எம்ப்ளாய்க்குமே நம்ம வந்து எக்ஸிட் பேரியர் வேணும். சரி, இது ரெண்டுமே என்ட்ரி பேரியர் எக்ஸிட் பேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த 6 கண்கள் வேணும். இந்த 6 கண்கள் நான் சொன்ன மாதிரி இன்னோவேஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்டர்நேஷனல் பிசினஸ், இன்சைட்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இதெல்லாம் நம்ம செய்யணும். ஓகே, இதுல இன்னோவேஷன் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பேச போறது 2வது ஐ தான். இன்னோவேஷன் நிறைய பேருக்கு தெரியும். இது மாத்தி செய்யணும், புதுசா செய்யணும், யாருமே சிந்திக்காத மாதிரி செய்யணும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் செய்யணும்ன்றதுலாம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் செய்துக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து நம்ம புதுமையா செய்யற விஷயத்த ப்ரொடெக்ட் பண்றது இல்லைங்க. அதான் நம்ம பேச போறோம் இன்னைக்கு. பிராண்டிங் அண்ட் ட்ரேட்மார்க்ல அதான் பேச போறோம். நம்ம ஊர்ல எல்லாருமே வில்லேஜ் விஞ்ஞானிகள். எல்லா விஷயத்தையும் புதுசு புதுசா வித்தியாசமா செய்யக்கூடிய ஆட்கள். வைரலா மீம்ஸ்லயும் சரி, நம்ம யூடியூப்லயும் சரி, எல்லாம் பரவும். அது அந்த அளவுக்கு நம்ம செஞ்ச புதுமையா செஞ்ச பல விஷயங்கள் பரவும். ஆனா அப்படி புதுசு புதுசா நம்ம நேரத்துக்கு நேரம் புதுசு புதுசா கண்டுபிடிப்போம். அந்த கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடெக்ட் பண்றோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. நம்ம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை, புதுமைகளை, புத்தாக்கங்களை நம்ம வந்து நம்மளோட அறிவுசார் சொத்தா நம்ம மாத்துறது இல்லை. அதனாலதான் அந்த 2வது ஐ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அந்த ஐ. 3வது ஐ இன்டர்நேஷனல் பிசினஸ், அதை பத்தி நம்ம பெருசா பேச போறோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்சைட், அதெல்லாம் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம வந்து 2வது ஐ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசணும். ஓகே, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1 இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில ட்ரேட்மார்க் அப்படின்றது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. 4 அம்சம் இருக்குங்க. 1 ட்ரேட்மார்க், 2வது காப்பிரைட், 3வது டிசைன் ஆக்ட், 4வது பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில இருக்கு. சரி, இந்த ட்ரேட்மார்க்ல என்னெல்லாம் செய்யலாம்னா, ட்ரேட்மார்க்ல ஒரு நேம், ஒரு லோகோ, ஒரு டொமைன் நேம் ஆர் மொபைல் அப்ளிகேஷன், ஒரு ஷாப் நேம், சர்வீஸ் நேம், இந்த மாதிரியான ப்ராடக்ட் நேம், இதெல்லாம் வந்து நம்ம ட்ரேட்மார்க்ல ப்ரொடெக்ட் பண்ணலாம். காப்பிரைட்ல என்னென்னலாம் பண்ணலாம்? ஒரு ஆடியோ, வீடியோ, கதை, கட்டுரை, ஓவியம், இந்த மாதிரியான விஷயங்களை காப்பிரைட்ல ப்ரொடெக்ட் பண்ணலாம். டிசைன் ஆக்ட்ல இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஒரு புதிய வடிவத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். புதுசா ஒரு பாட்டில், இப்போ கின்லேன்னு ஒரு பாட்டில் எடுத்து அந்த கின்லேயோட வடிவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கோபினா அதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வேற வேற வடிவங்களை, ஒரு புதுமையான சேர், புதுமையான கட்டில், மேஜை, பாட்டில், நாற்காலி, நிறைய விஷயங்கள் வந்து புதிய வடிவங்கள்ல நம்ம ஒன்று தயாரித்தோம்னா அந்த வடிவத்தை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நமக்கான ஒரு ஐபியா அதை வந்து நம்ம உரிமம் கொண்டாட முடியும், பதிவு செய்ய முடியும். இதான் வந்து டிசைன் ஆக்ட். பேட்டன்ட் ஆக்ட் இந்தியாவில் இல்லாத ஒரு புதிய பொருளை நீங்க கண்டுபிடிக்கிறது பேட்டன்ட் ஆக்ட். இந்த மாதிரி 4 ஆக்ட் வந்து ஐபில இருக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அதுல ட்ரேட்மார்க் ஆக்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகே, இப்போ இங்க நான் சப்ஜெக்டுக்கு வரேன். பிராண்டிங் அண்டு ட்ரேட்மார்க் அப்படின்னு போறோம். ஓகே, பிராண்டிங்னா என்ன? பிராண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, பிராண்டிங்ல பல வகைகள் இருக்குங்க. அதாவது பர்சனல் பிராண்டிங், பிசினஸ் பிராண்டிங், டிஜிட்டல் பிராண்டிங், ஆஃப்லைன் பிராண்டிங். இந்த 4மே பிராண்டிங் தான். பர்சனல் பிராண்டிங் அப்படின்னா ஒரு தனி மனிதனை, அவனுடைய செல்வாக்க, ரெப்புடேஷனை உயர்த்தக்கூடிய வகையில செயல்படுவது பர்சனல் பிராண்டிங். உங்களுக்கு தெரியும், செலிபிரிட்டிஸ், இன்னைக்கு நடிகர்கள், சினிமா துறை சார்ந்தவர்கள், அரசியல் சார்ந்தவர்கள், சமூக நலன் சார்ந்த தனி மனித பிராண்டிங், அதாவது பர்சனல் பிராண்டிங்னு சொல்லுவோம். 2வது நம்ம பார்க்கறது பிசினஸ் பிராண்டிங். அதில் பற்றி தான் பேச போறோம்.
அதை வந்து டிஜிட்டல் ப்ரொமோட் பண்றது டிஜிட்டல் பிராண்டிங். அதே வந்து ஆஃப்லைன்ல வந்து நீங்க கேம்பெயின், அட்வர்டைஸ்மெண்ட், ரோட் ஷோ இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னா ஆஃப்லைன் பிராண்டிங். ஓகே, பிசினஸ் பிராண்டிங் அப்படின்றதுல என்னெல்லாம் இருக்கு நான் ட்ரில் டவுன் பண்ணி தான் நான் போறேன். நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் ட்ரில் டவுன் பண்ணி போறேன். ஓகே, பிசினஸ் பிராண்டிங்ல என்ன இருக்கு? ப்ராடக்ட் பிராண்டிங், சர்வீஸ் பிராண்டிங், ரீட்டைல் பிராண்டிங், கார்பரேட் பிராண்டிங். இது எல்லாமே பிராண்டிங்ல உள்ள விஷயம். ஓகே, பிராண்டிங் அப்படின்ற இடத்துல எது முக்கியமா நம்ம தேவையா நம்ம கருதி செய்யறோம் அப்படின்னு சொன்னா, பிராண்டிங் மூலமா நம்ம என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம்? பொசிஷன் பண்ணணும். வாடிக்கையாளர்கள், நம்ம வாடிக்கையாளர் நினைக்கக்கூடியவங்க மத்தியில நம்மளுடைய தொழிலுக்கு, நம்மளோட தொழில் பெயருக்கு, நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு, நம்மளோட லோகோக்கு, நம்மளோட பிராண்டுக்கு, நம்ம கம்பெனி பேரை சொன்னா அவங்க மனசுல ஒரு அபிப்பிராயத்தை, அபிமானத்தை, புரிதலை கிரியேட் பண்றதுதான் நம்ம பிராண்டிங். அதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறது ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி. அது ஒரு வகையான பிராண்டிங். ஸோ இப்போ பிராண்டிங் கிரியேட் பண்ணா 2 விஷயம் இருக்கு. பிராண்டிங் செட்டப் பண்றது, அதுக்கப்புறம் அதை ப்ரொமோட் பண்றது. ரெண்டுமே பிராண்டிங் தான். முதல்ல செட்டப் பண்ணணும், அப்புறம் ப்ரொமோட் பண்ணணும். இது ஏற்கனவே தொழில இருக்கிறவங்களா நீங்க இருக்கலாம். இங்க ஆடியன்ஸ்ல யார் ஏற்கனவே தொழில இருக்கலாம், புதுசா நீங்க தொழில் ஆரம்பிக்கிறவங்களா இருக்கலாம். இந்த இடத்துல இந்த ஐபி கிரியேட் பண்ற இடத்துல ஏற்கனவே நீங்க உங்களோட பிராண்ட்ல உங்க பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்றது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தொழில் பணத்தாலோ, பலத்தாலோ, பதவியாலோ வேற ஒருவரால ஆக்கிரமிக்க முடியாம, அபகரிக்க முடியாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நான் சொன்ன இந்த 6 ஐகள் வேணும். ஆனா அதை தாண்டி இந்த ஐபி வேணும், ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வேணும். அப்படின்னா உங்களோட தொழில் ஒரு பாசிவ் இன்கம் அது கிரியேட் பண்ணும். அதுக்கு ஒரு பிசினஸ் வேல்யூவேஷன் கிடைக்கும். உங்களோட தொழில, உங்க தொழில் சாம்ராஜ்யத்தை ஒரு பணத்தாலோ, பதவியாலோ, பலத்தாலோ யாராலும் அபகரிக்க முடியாது. எப்படி? நான் வந்து ஒரு 100 எம்ப்ளாயி வச்சு வேலை பார்க்குறேன். இன்னொருத்தர் வந்து இன்னொரு 1000 எம்ப்ளாயி போட்டு அந்த ஒரு பிசினஸை டேக் ஓவர் பண்ண முடியாது. நான் ஒரு 10 கோடியில பிசினஸ் பண்றேன். ஒரு 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒருத்தர் உள்ள வந்து உடனே அந்த பிசினஸை தூக்கிட்டு போயிட முடியாது. ஒரு பதவி, அவங்களோட பதவி பலம், அதை வச்சு நம்மள்ட்ட அடித்து புடுங்கிட முடியாது. பணத்தாலோ, பலத்தாலோ, பதவியாலோ உங்க பிசினஸ அபகரிக்க முடியக்கூடாதுன்னா உங்கள்கிட்ட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்டா வேணும். அப்படி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை நீங்க பில்டு பண்ணணும் அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிராண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது பிராண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எதை செய்தாலும் உங்களோட பெயரை நீங்க பதிவு செய்து முறையா பாதுகாத்து, அட்லீஸ்ட் இந்தியா அளவுக்கு என்னோட பெயர், என்னோட பிராண்ட் எனக்கு மட்டும் சொந்தம்னு உங்களால செய்ய முடிஞ்சுன்னா அதுதான் எக்ஸாக்ட் பிராண்டிங். அப்படிதான் பிராண்டிங்கை கிரியேட் பண்ணணும். ஒரு அழகா ஒரு குழந்தை இருக்கு, அதை பாக்குறீங்க, அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு அதை கூட்டிட்டு வந்து நீங்க வளர்க்குறீங்களா, அது பண்ணிடுவீங்களா? அது உங்க குழந்தை ஆயிருமா? குழந்தை நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்து நீங்க வளர்த்து அதை பெருசாக்கிட்டா அந்த குழந்தை உங்களுக்கு சொந்தமா? இப்படிதான் நண்பர்களே, நம்ம நிறைய தொழில் முனைவோர்கள் ஒரு பேரை பார்ப்பாங்க, அந்த பேரை நல்லா இருக்க பேருன்னு வச்சிருவாங்க. அதுக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணுவாங்க, கலர் போடுவாங்க, தீம் போடுவாங்க, போர்டு போடுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. டிவி, ரேடியோ, பேப்பர் எல்லாத்துலயும் விளம்பரம் கொடுத்து ப்ரொமோட் பண்ணி பெருசாக்கிடுவாங்க. அப்போ வரும், இந்த பிராண்ட் உங்களுக்கு சொந்தமே இல்லையே, இதை நான் 20 வருஷமா வச்சிருக்கேன், 10 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அதை நம்ம இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். நண்பர்களே, இந்த ஐபி விஷயத்துல உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து நிறைய நம்ம வந்து காப்புரிமை, நம்ம இந்தியாவோட காப்புரிமையை, நம்மளோட இந்தியாவோட அறிவுசார் அம்சங்களை வெளிநாடுகள், மேலை நாடுகள் வந்து எடுத்துட்டாங்க, அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. நம்ம வந்து செய்திகளை படிக்கும் போது நம்ம நிறைய எமோஷனாகவும் கோவப்படுவோம். ஆனால் நம்மளோட சொந்த கடையோ, பிராண்டோ, ப்ராடக்டோ, சர்வீஸோ, கார்பரேட் பிராண்டோ முறையா பதிவு செய்து பாதுகாக்க நம்ம தவறிடுவோம். நண்பர்கள், என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெற்ற அனுபவம், நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன். அந்த பாதிப்பு யாருக்கு வரக்கூடாது, அறிவுசார் அம்சங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்தியாவிற்கான அதிகபட்ச அறிவுசார் அம்சங்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் நிறைய அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுவும் அதுல ஒரு முயற்சி தான். அப்படி நம்ம வந்து நம்மளுடைய பிராண்ட் நேமை கிரியேட் பண்ணணும், ப்ரொமோட் பண்றதுக்கு முன்னால பிராண்டிங்ல செட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு நான் ஒரு மென்ஷன் பண்ணேன். அந்த இடத்துக்கு வர்றேன். ஓகே, ஏன் வேல்யூவேஷன் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் கிங்ஃபிஷரோட கடன் எவ்வளவு தெரியும் விஜய் மல்லையா அவர்களுக்கு? அவருடைய கடனை 4000 கோடி கடனை அவர் பிராண்ட் மட்டும், அவருடைய ட்ரேட்மார்க் மட்டும் அடைச்சிருக்கு. 4000 கோடி கடனை அவருடைய கிங்ஃபிஷர் அப்படின்ற பிராண்டுக்கு மட்டும் 4000 கோடி கிடைச்சிருக்கு. வேற எதுவுமே அவர் கொடுக்கல கையில, வெறும் பிராண்ட் ட்ரேட்மார்க் அது மட்டும் தான், அது அடைச்சிருக்கு. இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ அப்படியான ஒரு வேல்யூ உள்ள ஒரு விஷயம். உங்களால
எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணாம உங்களோட பிராண்டை மட்டுமே வச்சு உங்களால ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ண முடியுமா, சம்பாதிக்க முடியுமா? முடியும். உங்க பிராண்டுக்கு மட்டுமே ராயல்டி இன்கம் கிடைக்கும், அப்படியும் செய்ய முடியும். அதான் பிசினஸ் வேல்யூஷன். நண்பர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா உங்க எல்லாருக்குமே அது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விளக்கம் நான் அதற்கான இன்ட்ராக்ஷன் இல்லாதனால நானே அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்றேன். நிறைய நண்பர்கள்ட்ட நான் வந்து பிசிக்கல் மீட்டிங்ல, இன்ட்ராக்ஷன் மீட்டிங்ல எல்லாம் கேட்டிருக்கேன். அதாவது ஒரு கோடி ரூபாயில ஒரு வீடு இருக்கு. அந்த 1 கோடி ரூபாய் வீடை நம்மள்ட்ட ஏற்கனவே வீடு இருக்கு, தங்கியிருக்கோம். ஆனால் 1 கோடி ரூபாயில ஒரு வீடு அடிஷனலா நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அந்த 1 கோடி ரூபாயோ வீட்டை வாடகைக்கு விட்டா நமக்கு வாடகை என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் நண்பர்கள்ட்ட. நிறைய பேர் 20,000, 25,000, 30,000 வாடகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க ஏன் அந்த வீடை 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி நீங்க வாடகை கொடுக்குறீங்க? அந்த 1 கோடி ரூபாய நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணா கண்டிப்பா 50,000க்கு மேல உங்களுக்கு வட்டி கிடைக்குமே அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய நண்பர்கள் அதற்கான பதில் சொல்லுவாங்க. இல்லைங்க, பல பதில் சொல்லுவேன். போய் உங்க எல்லாருக்குமே பதில் தோணலாம், மேபி அதை நீங்க மனசுல வச்சுக்கங்க. அந்த பதில் என்ன வரும்னா அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ரிசியேஷன்னா என்னன்னா அந்த வீட்டோட வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, நிறைய பேர் நம்ம தொழில் செய்யறோம் அப்படின்ற பேர்ல வியாபாரம் தான் செய்யறோம், வர்த்தகம் தான் செய்யறோம். நிறைய பேர் தொழில் செய்யறதில்ல. நான் வந்து நிறைய இதுல விதிவிலக்குகள் நிறைய பேர் இருக்காங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா பொதுவான விஷயத்துல நம்ம பகுதிகளில் சொல்றது நிறைய பேர் தொழில் செய்யறதில்ல, வியாபாரம் தான் செய்யறோம். நம்ம எப்பெல்லாம் நம்மளுடைய பிராண்டு, நம்மளுடைய கம்பெனி, நம்மளோட லோகோ பேர் வச்சு ஒரு பிசினஸ் செய்துக்கிட்டே இருக்கோம், நாம் அந்த தொழிலை, வியாபாரத்தை, தொழில் செயல்பாடுகளை நிப்பாட்டிட்டா கூட ஒரு ரெவன்யூ நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ராயல்டி இன்கம், பாசிவ் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த நேமை மட்டும் நீங்க சேல் பண்ணா ஒரு பெரிய, நம்ம யாரும் சேல் பண்ண போறது இல்லை, ஆனா சேல் பண்ணா என்ன உங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம அசஸ் பண்ணணும். நம்ம நிறைய பேர் இடம் வாங்கி வச்சிருக்கோம், வீடு வாங்கி வச்சிருக்கோம், நம்ம விற்கிறதுல. ஆனா போய் வேல்யூவேஷன் பார்ப்போம். இந்த இடம் எவ்வளவு போகுது அப்படின்னு கேட்போம். எவ்வளவு போதும், ஓகே, நம்ம 10 வருஷம் முன்னாடி இவ்வளவு வாங்கணும், இவ்வளவு ரூபாய்க்கு போகுது, நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஓ, நம்ம இவ்வளவு வேல்யூல நம்ம வீடு இருக்கு, நம்ம இடம் எவ்வளவுக்கு போகுதுன்னு சந்தோஷப்படுவோம். என்னைக்காவது நீங்க உங்க பிராண்டு, உங்க ட்ரேட்மார்க், உங்க கம்பெனி பிராண்டை மட்டும் கொடுத்தா, நீங்க பில்டிங்கை கொடுக்கலாம், மிஷினை கொடுக்கலாம், எல்லாத்தையும் அதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பார்த்துருப்பீங்க, தேய்மானம்லாம் பார்த்துருப்பீங்க, டெப்ரிசியேஷன் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களோட பிராண்டை சேல் பண்ணா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? கிங்ஃபிஷர் விற்கும் போது 4,000 கோடி கிடைச்சிச்சு. இப்படி நம்ம பிராண்டை வித்தா எவ்வளவு கிடைக்கும் நீங்க கணக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்கணும். அதான் பிசினஸ், ஒரிஜினல் பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதான் பிசினஸ் வேல்யூவேஷன். ஓகே, அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய பிராண்ட் எப்படி எல்லாம் இருக்கணும், நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடுறேன். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு அழகா இருக்குன்றதுனால நீங்க பேரை வச்சிட முடியாது. செட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் சொன்னேன். இப்போ நம்ம செட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம், பிராண்டிங் செட்டிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிராண்டிங் செட்டிங் எப்படி எல்லாம் பண்ணலாம்? சரி, இந்த ட்ரேட்மார்க்ல எப்படி எல்லாம் கிளாஸஸ் இருக்கு? 1ல இருந்து 45 கிளாஸஸ் இருக்குங்க. ட்ரேட்மார்க்ல 1ல இருந்து 45 கிளாஸ் இருக்கு. 1ல இருந்து 34 வரைக்கும் ப்ராடக்ட், டேஞ்சபிள், தொட்டுணரக்கூடிய பொருட்களுக்கான கிளாஸஸ் பதிவு செய்யறதுல, 35ல இருந்து 45 வரைக்கும் சர்வீசஸ் இருக்கு. அப்போ மொத்தம் 45 கிளாஸ் இருக்கு. இதுல உங்களோட பேரை நீங்க பதிவு செய்யணும். சரி, பேரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு பிராண்டிங் கன்சல்டன்ட்ல போய் பேசுறீங்க, பிராண்டிங் கன்சல்டன்ட், மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்ல நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னா, அவங்க உங்களுக்கு சஜஷன் எப்படி கொடுப்பாங்க? நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னும் போது என்ன சஜஷன் கொடுப்பாங்க? பொதுவாக நம்ம பேர் வைக்கும் போது எப்படி வைப்போம் உங்களுக்கு தெரியும். அதாவது பிராண்டிங் நம்ம வைக்கும் போது ஒரு விஷயம் வந்து பிராண்டிங்ல வந்து கஸ்டமர் செக்மெண்ட் பார்ப்பீங்க. ப்ரொமோஷன் பண்ணும்போது கஸ்டமர் செக்மெண்ட்டையும் வேல்யூ ப்ரொபோஷனையும் பார்ப்பீங்க. இது வந்து பிஎம்சி வரும், பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ன்னு சொல்லுவோம். நான் ரொம்ப சிம்பிளா சொன்னா, பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ல பிராண்டிங் நீங்க செட் பண்ணும் போது உங்களோட கஸ்டமர் செக்மெண்ட் பார்த்து உங்களோட பிராண்டை செட் பண்ணணும். பிராண்டை ப்ரொமோட் பண்ணும் போது கஸ்டமர் செக்மெண்ட் பிளஸ் வேல்யூ ப்ரொபோஷனை பார்த்து கம்யூனிகேஷன் ஸ்கிரிப்ட், அதாவது கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்க்கு தான் நம்ம பேசுறோம். செட்டிங்ஸ் வரும்போது உங்களோட கஸ்டமர் செக்மெண்ட் யாரு, அந்த கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு எப்படியான பெயர்ல, எந்த மாதிரி லோகோல, என்ன கலர்ல, தீம்ல கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றத முடிவு பண்ணணும். இது ஒண்ணு. அப்படி முடிவு பண்ணி நார்மலா பிராண்ட் கன்சல்டன்ட்ட போகும்போது உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான பேர்களா சொல்லுவாங்க. நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான பேரு, அந்த இண்டஸ்ட்ரியில புழங்கக்கூடிய கீவேர்ட்ஸை சொல்லுவாங்க. நண்பர்களே, கண்டிப்பா அதை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பேர் வச்சு பிராண்டை கிரியேட் பண்ணும் பொழுது அது ட்ரேட்மார்க்ல ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, நமக்கான சொந்தமாக்க முடியுமான்னு பார்த்துட்டு நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அப்படின்னா நீங்க உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பெப்பர் ஃப்ரே அப்படின்னா உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம்னா, ஒரு ஃபர்னிச்சர், ஆன்லைன் ஃபர்னிச்சர் ஆப், ஃபர்னிச்சர் ஸ்டோர். பெப்பர் ஃப்ரேக்கும் ஃபர்னிச்சருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா சம்பந்தம் இல்லை. ஆனா மரம், உட்டு அப்படின்னு நீங்க வந்து ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில பேர் வைக்க முடியாது.
நியூ வுட், குட் வுட்னு நீங்க பேர் வைக்க முடியாது. வுட்னா ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி சார்ந்தது, அதனால ட்ரேட்மார்க்ல உங்களுக்கு அந்த பிராண்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். ஓகே. ஆனால் இதே இது ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க ரெஸ்டாரண்ட்ல பெப்பர் ஃப்ரே அப்படின்னு பேர் வச்சீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணும் போது, லோகோவை கிரியேட் பண்ணும் போது அந்த இண்டஸ்ட்ரி, அந்த பிசினஸ், அந்த ப்ராசஸ், கீவேர்ட்ஸ் சார்பாதான் இயற்கையா நமக்கு தோணும். பிராண்ட் கன்சல்டன்ட்டும் உங்களுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் நிதர்சனம் அப்படி இல்லை. அப்படி வைத்தால் நமக்கு ட்ரேட்மார்க்கா அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிடும். அப்படின்னா புரிஞ்சா பேரு, புரியலைன்னா பிராண்டு. நான் நிறைய நண்பர்கள்ல சொல்றது, புரிந்தால் பெயர், புரியலை என்றால் அது வந்து பிராண்ட். அப்போ புரியாம கூட இருக்கலாம், ஆனா அப்படி ஒரு பிராண்டை நீங்க கிரியேட் பண்ணி அதை மக்கள் மனசுல பூர்த்தணும். சரி, அப்படி பிராண்டை கிரியேட் பண்றதுக்கு, நேம் செலக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் வியூகங்கள் இருக்குன்னா, நேரடி வார்த்தைகள் எதையும் பிராண்டுக்கு நீங்க வைக்காதீங்க. அர்த்தம் தரக்கூடிய முக்கியமா ஆங்கில வார்த்தைகள் எதையுமே நீங்க பிராண்டுக்கு வைக்காதீங்க. அது பல பேரால ஏற்கனவே பதியப்பட்டிருக்கும் உலக லெவல்ல, ஏன் இந்திய லெவல்ல மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா உள்ள நிறைய பிராண்ட் இந்தியாவில் அவங்க பிராண்டை ப்ரொடெக்ட் பண்றாங்க. இந்தியாவில் உள்ளவங்க வெளிநாடுகள்ல அவங்களோட பிராண்டை ப்ரொடெக்ட் பண்றாங்க. நேரடியாக அர்த்தம் தரக்கூடிய எந்த வார்த்தையும் நீங்க வைக்கக்கூடாது. ஓகே. அதே மாதிரி அதை வந்து நீங்க கண்டிப்பா பிராண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னால கூகுள் சர்ச் பண்ணுங்க, அப்புறம் ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணுங்க, அதற்கப்புறம் நீங்க வந்து டொமைன் நேம் சர்ச் பண்ணுங்க. .com, .net, .in டொமைன் நேம்ல இருக்கா? ஒரு பிராண்ட் போடுறீங்க, டொமைன் நேம்ல .net, .com, .inல இருந்துச்சுன்னா மேபி அந்த பிராண்ட் யாருக்குனவே பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு பார்த்து நீங்க பார்க்கலாம். கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, அது மாதிரி ஃபவுண்ட் ஆயிருக்கா, அந்த பர்டிகுலர் கம்பெனி பிராண்ட் ஏதாவது போஸ்ட் போட்டிருக்காங்களா, அது ஃபேஸ்புக் பேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா, அப்படின்னா அதுல என்ன ப்ராடக்ட் இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ நீங்க பண்ற இண்டஸ்ட்ரி இந்த 45 கிளாஸ் ஏதாவது இருக்கலாம், ஆனா அது சிமிலர் ஆகுதான்றதை செக் பண்றதுக்கு பிரைமரி செக் இதை பண்ணிக்க. இது மூன்றும் பண்ணுங்க. கூகுள் சர்ச், ட்ரேட்மார்க் சர்ச் பிளஸ் வந்து டொமைன் சர்ச், இது மூணும் பண்ணிட்டு அதற்கப்புறம் வந்து நீங்க அந்த பிராண்டை காயின் பண்ணுங்க. இந்த நேம் ஏற்கனவே பண்ணியிருந்தால் கூட நண்பர்களே, யாரெல்லாம் ட்ரேட்மார்க் பிராண்ட் கம்பெனி நேம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வேலையை பார்க்கணும் நான் கேட்டுக்கிறேன். அப்போ உங்களுடைய நேம் வந்து எப்படி இருக்கலாம்னா, காயின் பண்ணி இருக்கலாம், ஆர் தமிழ்ல இருக்கலாம், தமிழ்லேயே பெயர் இருக்கலாம். இன்னைக்கு நிறைய வேற வேற லாங்குவேஜ் பெயர்கள் இருக்கு. நம்ம ஊருக்கு இந்தியாவுக்கு வந்து ஹொயண்டாய் வந்துச்சு, அப்போ வரும்போதே அவங்க ஃபர்ஸ்ட் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஹொயந்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ டிவில எல்லாம் விளம்பரம் போனுச்சு. ஸோ அந்த அளவுக்கு முதல்ல அவங்க பேரை ப்ரொனன்சியேஷனை பெர்ஃபெக்டா பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. அது நம்ம ஆங்கில வார்த்தை கிடையாது அவங்களோட பிராண்டு, அவங்களோட மொழி. அப்படி நம்ம மொழியில கூட நம்ம வந்து பிராண்ட் வைக்கலாம். பாசிபிலிட்டிஸ் கம்மியா இருக்கும், நிறைய பேர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா இருக்கும். தமிழ் பெயர்கள்ல வைக்கலாம், ரைட். அப்படி ஆங்கில பெயர்களையோ கலந்து வைத்தாலும் 2 மொழி கலந்து வைக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆல்பாவும் ஒரு நியூமரிக்கும் நீங்க கலந்து பெயர்கள் வைக்கலாம். அப்படியான பெயர்களை சூட்டக்கூடிய முயற்சிகள்ல நீங்க இறங்கினீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட்மார்க் யூனிக்வா, உங்களுக்கு அதாவது தனித்துவமா நீங்க வந்து அதை கிரியேட் பண்ண முடியும். இந்தியாவுக்குள்ளவும் அது தனித்துவமான பெயர், வேற யார்கிட்டையும் இல்லாம இருக்கும், உங்களுக்கு மட்டுமே சொந்தமான பெயரா இருக்கும். நீங்க தொழில் மதுரையில மட்டும் பண்ணலாம், சென்னையில மட்டும் பண்ணலாம், கோவையில மட்டும் பண்ணலாம். ஆனால் நாளைக்கு நீங்க வந்து எக்ஸ்பாண்ட் பண்றீங்க பிசினஸ், பிரான்சைசி மாடலா நீங்க இந்தியா ஃபுல்லா கொண்டு வர்றீங்கன்னா அன்னைக்கு அந்த பெயர், அந்த பிராண்ட் உங்களுக்கு மட்டுமே ட்ரேட்மார்க் சொந்தமா இருந்தாதான் அது சாத்தியம். அப்படி வரும்போது உங்களுக்கு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம், வெஞ்சர் கேபிட்டல் வரலாம், உங்க பிசினஸ்க்கு ஒரு பெரிய வேல்யூவேஷன் கிரியேட் ஆனா தனித்துவமா உங்களுக்கு மட்டும் அந்த பிராண்ட் சொந்தமா இருந்தா மட்டும்தான் அப்படியான ஒரு வேல்யூவேஷன்லாம் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஐபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிராண்ட் நேமை நீங்க வைக்கிறதுக்கும் அதை கிரியேட் பண்றதுக்கும், ஏற்கனவே நீங்க வச்சிருந்தாலும் மேபி ரீபிராண்ட் பண்றதுக்கும் தப்புல, அது சரியான ஸ்ட்ராட்டஜி. அப்படி செய்து நீங்க கிரியேட் பண்ண முடியும் நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நான் இன்னைக்கு சொல்லிடுறேன், ஒரு பிராண்டை ஃப்ரீயா கொடுத்துட்றேன், எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பிராண்ட் சொல்றேன். அந்த பிராண்ட் வந்து ரோசஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் கொடுக்குறேன். யாரெல்லாம் ரோசஸ் அப்படின்ற பிராண்டை வாங்கிக்கிறீங்க, 3 ரோசஸ் அப்படின்ற பிராண்டை நான் இன்னைக்கு கொடுத்துறேன், எல்லாருக்கும் ஃப்ரீ எடுத்துக்கலாம், அப்படியே யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அந்த கிரௌட்ல பேசியிருக்கேன், 3 ரோசஸ் ஏற்கனவே ஃபெமிலியரான பிராண்டு சார், 3 ரோசஸ் பிராண்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரோசஸ் அப்படின்னாலும் நேரடியான வார்த்தை தானே, அர்த்தமுள்ள வார்த்தை தானே. ஆனா ரோசஸ் அப்படின்னா ஒரு பொருளை குறிக்குது, 3 ரோசஸ்னா ஒரு பிராண்டை குறிக்குது. இந்த பிராண்டுக்கான வேல்யூவேஷன் நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு வேல்யூவேஷன் தெரியும். டபுள் டீர் பாசுமதி ரைஸ் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி டபுள் டீர், ட்வின் எலிஃபண்ட் அப்படின்னு பல ஒரு 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 அனிமலோட பேரா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோடதா இருக்கலாம். அதுல ஒரு நம்பர் நியூமரிக்கும் ஆல்பா நியூமரிக்கும் கலந்து எப்படி வேணா இருக்கலாம். இப்படி காயின் பண்ணி ஒரு ட்ரேட்மார்க்கை, பிராண்டை கிரியேட் பண்றது புத்திசாலித்தனம். ஸோ பிராண்டிங்ல செட்டிங் அப்படின்றத தான் நான் வந்து இவ்வளவு தூரம் பேசினேன். ஸோ இது வரைக்கும் உங்களோட பிராண்ட் ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரேட்மார்க்ல நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.
ஓகே, இந்த ட்ரேட்மார்க் ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸஸ் வந்து 1 to 45 கிளாஸஸ் இருக்கு. இந்த கிளாஸஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணும்போது நிறைய பிராண்டை வந்து ஓகே வெல் நோன் பிராண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டாடா, பிர்லா, ரிலையன்ஸ், இந்த மாதிரி நிறைய விப்ரோ, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வெல் நோன் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. 45 கிளாஸ்லையுமே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. நண்பர்களே, நம்ம ஊர்ல தான் அந்த ட்ரேட்மார்க் நம்மளோட பிராண்டை ப்ரொடெக்ட் பண்றத நம்ம ரொம்ப லிமிட்டடா யோசிப்போம். ஒரு கம்பெனி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஆஃபீஸ் அட்வான்ஸ் கொடுத்து ஆர் லீஸ் கொடுத்து இன்டீரியர் நீங்க பண்றீங்க இல்லையா, அந்த செலவெல்லாம் விட முக்கியமான செலவு பிராண்டை செட் பண்றது. நிறைய மேலை நாடுகள் எஸ்பெஷலி யூஎஸ்ல அந்த கம்பெனி கிரியேஷன் அப்படின்ற ப்ராசஸை ரொம்ப கண்ணுங்க அர்த்தமா பார்ப்பாங்க. அவங்க பிசினஸ் ப்ராசஸை பார்ப்பாங்க, கம்பெனி கிரியேஷன் பார்ப்பாங்க. இந்த கம்பெனி கிரியேஷன்ல அவங்க கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த ட்ரேட்மார்க் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்படி ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி பர்ஃபெக்டா பிராண்டை ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துட்டா அது கிரியேட் பண்ணோன்னு அதுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருது. அவங்க ஆக்சுவலா என்ன எஃபோர்ட் எடுக்கிறாங்களோ, என்ன வந்து மணி ஸ்பெண்ட் பண்றாங்களோ, அதை விட 5 to 10x வந்து மினிமம் வேல்யூவேஷன் அது கிரியேட் பண்ணோன்னே கிடைச்சிருது அவங்க எந்த ஆக்டிவிட்டியும் பண்றதுக்கு முன்னால. இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. ஸோ அப்ப நம்மெல்லாம் ஆனா என்ன பண்றோம்னா, நம்ம பகுதிகளில் நம்ம 50 வருஷம் நிறுவனம், 60 வருஷம் நிறுவனம், 100 வருஷம் நிறுவனம், அதை தாண்டி நிறுவனங்கள் கூட இன்னைக்கும் ஐபி ப்ரொடெக்ட் பண்ணப்படாம நம்ம நிறைய வச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்க உங்களோட பிராண்ட்ல இந்த மாதிரி பிராண்ட் செட்டிங் அப்படின்றதுல உங்களோட கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் கொடுக்கணும், அந்த நேம் கொடுக்கணும், ஈவன் அந்த ஃபாண்ட்டை டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிள் பண்ணலைன்னா இன்னைக்கே பண்ண ஆரம்பிங்க. எப்ப உங்க பிராண்டை பார்த்தாலும் கலரை பார்த்தாலும் அது உடனே உங்களுடைய பிசினஸோட ஞாபகம் உங்களோட ஞாபகம் வரணும். அதுக்கு டேக் லைன் போடுங்க, கலர்ஸ் கொடுங்க. அதில் அடுத்து அப்படி என்ன பிராண்டை நீங்க போட்டாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பிராண்டை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, ட்ரேட் மார்க் டிஎம்னு போட்டிருப்பாங்க, டெம்பரவரி மார்க்கா இருக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ண மார்க்கா இருக்கலாம், அதை கண்டிப்பா நோட்டிஃபை பண்ணுங்க, மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். என்ன காரணம்னா, இன்னைக்கு உங்க வீட்டில் உள்ள அண்ணனுக்கோ தம்பிக்கோ பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ வரன் பார்க்கணும், சரி பையனுக்கு வரன் பார்க்குறோம், பொண்ணு பார்க்குறோம்னா, அந்த பொண்ணு பார்க்கும்போது இங்கே போகும்போது பார்க்குறோம், விசேஷங்களை பார்க்குறோம், எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ அவங்க மிஞ்சி போட்டிருக்காங்களா, தாலி அணிஞ்சிருக்காங்களா, நெத்தியில வந்து அந்த பொட்டு வச்சிருக்காங்களா, ஸோ ஓகே கல்யாணம் ஆன பொண்ணு, ஓகே நம்ம அப்ரோச் பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ அந்த மாதிரி ஓகே உங்களுடைய பிராண்டு ஏற்கனவே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டதா, என்கேஜ் பண்ணப்பட்டதான்றத நீங்க வந்து நோட்டிஃபை பண்ணணும். டிஎம்ன்றத உங்க பிராண்டுக்கு மேல டிஎம்ஐயோ ஆரோ போட்டு, டெம்பரரி மார்க்காக இருந்தால் டிஎம், ரெஜிஸ்டர்ட் மார்க்காக இருந்தால் ஆர் போட்டு அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்றது முக்கியம். ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் போதுமா ஒரு ட்ரேட் மார்க்? ஓகே பிராண்ட் நீங்க சொன்ன மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம், ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி தான் என்கிட்ட இருக்கு பிராண்ட், ஓகே இல்லையா ரீபிராண்ட் பண்ணுங்க. தப்பேல ரீபிராண்டிங் நிறைய நல்ல பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்கு, பண்ணுங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா மாத்துறதுக்கான வேலை, அதை வந்து பொறுப்பா அதை பதிவு செய்யுங்க. அப்படின்னா மட்டும்தான் தலைமுறை தாண்டி இன்னைக்கு நண்பர்களே நம்ம உடைய பிள்ளைங்க பேருங்க நம்ம போட்டோ வச்சு பார்க்கலாம், வீட்டுல மறந்தும் போகலாம். ஆனால் நீங்க கிரியேட் பண்ண ஒரு பிராண்ட் தலைமுறை தாண்டி உங்க பேர் சொல்ல வைக்கிறதுக்கான பெரிய ஆதாரம். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க நிறுவனத்துக்கு ஒரு பாசிவ் இன்கம், ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணும். உங்க நிறுவனத்துக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்க பேரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பார்ட் ஃப்ரம் நீங்க சேர்த்து வைக்கிற ஜீவல், இடம் எல்லாத்தையும் தாண்டி இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படியான ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது தான் இந்த ட்ரேட் மார்க் அப்படின்றது. பண்ணா மட்டும் போதாது, அடுத்த ஒரு சில நிமிடங்களை நான் முடிக்க போறேன். பண்ணா மட்டும் போதாது, பாதுகாக்கணும். இப்போ எங்களுடைய நான் சொன்ன மாதிரி எங்களுடைய அறிமுகப்படுத்தணும்னு சொன்னாங்க, எங்களுடைய நிறுவனம்லாம் அதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்றோம். ஏன்னா நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன்னா அதுல நான் பதிவு பண்ணும் போது பாதிக்கப்படலை, அதை பாதுகாக்கிறதா பாதிக்கப்பட்டேன். ஒரே பேர் வந்து தொடர்ந்து அதை மானிட்டர் பண்ணலைன்னா, ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா, நம்ம பதிஞ்சிட்டோம் ஓகே நமக்குன்னு நம்ம நிம்மதியா இருக்க முடியாதுங்க. அதை வேற யாராவது அப்ளை பண்ணா அவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. நீங்க எதுவும் அப்போஸ் பண்ணலைன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ பதிவு செய்தால் மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் பதிவுக்கு வந்துகிட்டே இருக்கும், அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுல சிமிலரா இருக்கிறதுக்கு உங்களுடைய பிராண்டுக்கு சிமிலரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது தொடர்ந்து மானிட்டர் பண்ணா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கே கிடைக்கும். ஸோ பதிவு செய்தால் மட்டும் நிம்மதியா இருக்க முடியாது, தொடர்ந்து மானிட்டர் பண்ணி பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படின்னா மட்டும்தான் தொடர்ந்து இந்தியா முழுவதும் அந்த பிராண்ட் உங்களுக்கு மட்டுமே சொந்தமா இருக்கு. நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வெளிநாடுகள்ல அவங்க விளம்பரங்கள் போட்டு அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எல்லாம் கிரியேட் பண்ணிடுவாங்க, பிராண்ட் அந்த நாட்டில் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் அவசியம். உங்களுடைய பிராண்ட் எப்பெல்லாம் ஃபெமிலியர் ஆகுதோ, ப்ரொமோட் ஆகுதோ, அப்பெல்லாம் உங்களோட பிராண்டை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நாடுகளையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்.
உங்களுடைய மிக சிறந்த முதலீடு, எக்ஸ்பென்சஸ்ல மிக சிறந்த முதலீடு உங்களோட ஐபியை உங்களுக்கான சொந்தமான பிராண்டா மாத்திக்கிறது மிகப்பெரிய முதலீடு. அது முதலீடுன்னு நம்மெல்லாம் நம்புறோங்க. நான்லாம் நம்புறேன். என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 25 பிராண்டை நான் பர்ஃபெக்டா ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வெளிநாட்டு பிராண்டை இந்தியாவிலும், இந்தியா பிராண்டை வெளிநாடும் நான் ஃபவுண்டரா இருக்கக்கூடிய, நான் ஃபவுண்டர் தான். இந்த பெயின் பாயிண்ட்ல நான் ஃபவுண்டர். இதுல ஒரு ஆடிட்டர், அட்வொகேட் அண்ட் சிஓ எல்லாம் போட்டு ஒர்க் பண்றோம். காரணம், அறிவுசார் அம்சங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்தியாவிற்கான அதிகபட்ச அறிவுசார் சொத்துக்களை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல போயிட்டு இருக்கோம். ஸோ வாய்ப்பு அளித்தமைக்கு பிஎன்ஐ பாண்டியாஸ், விக்னேஷ் மற்றும் டீம் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இதன் மூலம் நிறைய பேருக்கு இந்த பிராண்ட் சம்பந்தமா, எஸ்பெஷலி ட்ரேட்மார்க் சம்பந்தமா, ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு இன்புட் என்னால கொடுக்க முடிஞ்சுன்னா அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நல்ல செஷன் சார். ரொம்ப தேங்க்யூ ஜேகே முத்து சார். ட்ரேட்மார்க் பத்தி ஒரு விழிப்புணர்வு அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது, எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் வந்து ட்ரேட்மார்க்கோ இல்லை அதோட பிராண்டிங் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்கு எஜுகேஷனவா இருந்ததுக்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷனுக்காக ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் செஷன் நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் மாதிரி எப்பயுமே ஒரு கமர்ஷியல் பிரேக் வரும். ஸோ இங்க இருக்க எல்லா விசிட்டர்ஸ்க்குமே நாங்கள் அடுத்து சொல்லிக்க விரும்புறது, இங்க ஆக்சுவலா நமக்கு ஒரு 50 ஸ்டால் இருக்கு. இந்த 50 ஸ்டால்லையும் பார்த்தீங்கன்னா 50 டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்றவங்க, மேனுஃபேக்சர் பண்றவங்க எல்லா மக்களுமே, லைக் ஒரு இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ஆகட்டும், இல்லை ஒரு பேங்க் ஆகட்டும், நம்ம ஒரு காஃபி வெண்டர் வேணுமா, இல்லை உங்களுக்கு ஒரு பேப்பர் வெண்டர் வேணுமா, இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் வேணுமா, இல்லை கம்பி சிமெண்ட் விற்கிற கால் வேணுமா, எல்லாருமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் டைம் கிடைக்கும் போது ஸ்டாலையும் பாருங்க. உங்க டேஷ்போர்ட்லேயே மேலே வந்து கோ டு ஸ்டால்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு நீங்க திரும்ப ஸ்டால்ஸ் போகலாம். ஸோ ஐ அஃபிஷியலி இன்வைட் மிஸ்டர் தினேஷ் பாண்டியன் ஃபார் த நெக்ஸ்ட் செஷன். அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு மிஸ்டர் மணிகண்டன் ஃப்ரம் கோ எக்ஸ்பர்ட்ஸ் ப்ளீஸ். மணிகண்டன், நீங்க மியூட்ல இருக்கீங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம கெஸ்ட் யாருன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு தோண திருக்குறள் ஒண்ணு, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்திரு போலக்கெடும். அதாவது குற்றத்தால் துன்பம் வருமுன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்ற திருவள்ளுவரின் கூற்றிற்கு ஏற்றாறு போல் நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர் மிஸ்டர் தினேஷ் பாண்டியன் அவர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நடக்கும் சைபர் குற்றங்களில் இருந்து நம்ம முன்பே பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை சோசியல் மீடியாவில் என் டேட்டா என் உரிமை என்ற பேஜ் மூலமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த சைபர் குற்றங்களை எளிதாக கண்டறிய மதுரை காவலன் அண்ட் காப்ஸ் ஐ போன்ற ஆப்களை உருவாக்கி கடந்த 8 வருட காலமாக காவல்துறைக்கு தன் பங்களிப்பை கொடுத்துட்டு வராங்க. இதன் மூலம் தேசிய சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மைய உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு என்பது மேலும் ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. மேலும் தனது சேவையை ஜியோமியோ நிறுவன பார்ட்னர்ஷிப் மூலமாக செய்து வருகிறார். ஒரு பொறியியல் பட்டதாரியான இவர் நம் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதை விட மதுரையை சேர்ந்த மிஸ்டர் தினேஷ் பாண்டியன் அவர்களை பிஎன்ஐ பாண்டியா சார்பாக பாண்டியாஸ் எக்ஸ்போவிற்கு பெருமையுடன் வரவேற்கிறோம். Over to you, Mr. Dinesh Pandyas. Thank you, Manikandan. Thank you everyone, and thank you. My special thanks to BNI Pandyas for this session. ஸோ எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு மொழி வந்து நான் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என்னைக்குமே வந்து நாங்க அதிகமா நான் பேசுனதுன்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் தமிழ்நாடு தான் பேசியிருக்கேன். ஏன்னா சின்ஸ் இங்க லோக்கல்ல வந்து அவ்வளவா எங்களை யாரும் கூட மாட்டாங்க. ஸோ அதுக்கு முதல் கணமாக எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபார் BNI Pandyas and everyone. ஸோ let us go on to the session. ஸோ டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சைபர் மைண்ட் இனிஷியேட் பண்ண மாதிரி சைபர் குற்றங்கள் ட்ரெமெண்டஸா க்ரோத் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அதாவது டே டு டே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான குற்றங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. எஸ்டர்டே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த கோவிட் டயத்துல வந்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வி வேர் பீன் அடாப்டட் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த கல்ச்சர் பண்ணோம். அதாவது ஒவ்வொரு டெக்னாலஜியுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பட் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கல்ச்சரை வந்து நம்ம வந்து ட்ரெமெண்டஸா வந்து பீன் புஷ்டு டு த டெக்னாலஜி. ஸோ இந்த கோவிட்ல இருந்து எக்கச்சக்கமான கிரைம்ஸ் ஓவராலா வந்து 33% ஆஃப் சைபர் கிரைம்ஸ் நடந்துட்டு இருந்த நம்ம தமிழ்நாடோட ஸ்பேஸ்ல த ரெக்ரெட்டிவ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் நவ் இஸ் 87%. ஸோ ஒரு 50 விழுக்காடு வந்து சைபர் கிரைம்ஸ் வந்து இப்போ இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஐ எம் மூவிங் ஆன் டு மை ஸ்லைட்ஸ்.
So is my slides visible? Yes, sir, perfectly fine. Yeah. Okay. ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்து நான் வந்து சைபர் ஆஃப் திங்ஸ் அப்படின்றத பத்தி நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு மென்ஷன். ஸோ இந்த சைபர் ஆஃப் திங்ஸ் என்னன்றத வந்து லைக் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இப்போ இந்த போட்டோல இருக்கிறவர் யாரு அப்படின்னா எட்வர்ட் ஸ்னோடன். ஸோ லைக் அந்த எட்வர்ட் ஸ்னோடன்னா யாருன்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா எல்லாருமே கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். லைக் NSA நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி எனப்படும் அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம் வந்து இந்த சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் அப்படின்ற தியரியின் மூலமாக ஜஸ்ட் நான் சொல்ற வேர்ட்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து அதை மானிட்டைஸ் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹிஸ் நேம் இஸ் கால்ட் எட்வர்ட் ஸ்னோடன். இவர் வந்து NSA நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி ஆஃப் USA வந்து ஒர்க் பண்ண ஒரு நபர். இவர் வந்து இப்போ நம்மளுடைய சர்வீசஸ் கூகுளா இருக்கட்டும் எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் USA-வின் ப்ராடக்ட் எல்லாமே வந்து தட் இஸ் ஃபார் யூஸ்டு ஃபார் மாஸ் சர்வேலன்ஸ், அதாவது சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் எனப்படும் தியரிக்கு வந்து உட்பட்டுச்சு. சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் அப்படின்ற தியரிக்கு வந்து உட்பட்டு இந்த உலக நாடுகளையே வந்து அமெரிக்கா வந்து கண்காணிக்குது அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து இவர் வந்து ஒரு அமெரிக்கர் வந்து வெளியிட்டாரு. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் தான் எனி டிவைஸ் தட் இஸ் கனெக்டட் டு த இன்டர்நெட் கேன் பி ஹேக்டு. ஸோ இவருடைய சென்டென்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் யாருமே டிஃபமேஷன் கொடுக்கவே இல்லை. இந்த சென்டென்ஸ் தப்பு அப்படின்னு எந்த ஒரு நிறுவனமுமே, நம்மளுக்கு செக்யூரிட்டி ப்ராடக்ட் கொடுக்குற எந்த ஒரு நிறுவனமுமே இவருக்கு டிஃபமேஷன் கொடுக்கல. நம்மளுக்கு இன்னைக்கு கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சர்வீசஸ் கொடுக்குற எந்த ஒரு நிறுவனமுமே இந்த இவருடைய பாயிண்ட்க்கு வந்து டிஃபமேஷன் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஸோ தட் இஸ் மீன் தட் எனி டிவைஸ் தட் இஸ் கனெக்டட் டு த இன்டர்நெட் கேன் பி ஹேக்ட். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி இன் இந்தியா, இட்ஸ் யூனிவர்சலி இந்த சென்டென்ஸ் வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ மை சென்டென்ஸ் இஸ் லைக் டிஜிட்டல் இந்தியா லீட்ஸ் டு டிஜிட்டல் கிரைம்ஸ். நம்ம எல்லாருமே பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில வந்து டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி போயிட்டு இருக்கோம். பட் இந்த டிஜிட்டல் கிரைம்ஸ் எனப்படுவது வந்து நாளடைவில் வந்து அந்த டிஜிட்டல் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஏற்பட்டு அதை விட அதிகமா வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் மேக்கிங் ஆஃப் இன்டு சைபர் கிரைம், சைபர் டெரரிசம் விச் இஸ் இன்க்ளூடட் இன்டு சைபர் செக்யூரிட்டி. ஓகே. ஸோ ஹூ ஆம் ஐ? லைக் ஃபார் த பாஸ்ட் 8 years நான் சொன்ன மாதிரி ஐ ஒர்க் வித் போலீஸ் அண்ட் ஐ ஒர்க் வித் டிபார்ட்மெண்ட் அண்ட் some bureaucracy departments for my implementation of some technology. So first இன்னைக்கு நம்ம இந்த செஷன் வந்து இட்ஸ் பியூர்லி ஃபார் மதுரை பீப்புள்ங்க. அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒவ்வொரு அட்டாக்குக்கும் ஒவ்வொரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்து நான் வந்து இந்த செஷனை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்ஸ் ஆஃப் பைஜூஸ் குளோபல், நாக்குரியோட ஹையர்ஸ், சிட்டி பேங்க், இந்த வேர்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு அப்படியே லைக் ஒரு நாக்குரியோட சைட்ஸ், பைஜூஸோட குளோபல் சைட்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். பட் எங்க சைபரை மட்டும் பொறுத்தளவு வந்து உங்க அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய்ன்ற மாதிரி எங்களை பொறுத்தளவு இப்ப தீர விசாரிப்பதுமே பொய்யா தான் இருக்கு. ஸோ தட்ஸ் வாட் த மேஜர் ப்ராப்ளம் ஓவர் ஹியர். ஸோ இந்த பைஜூஸ் குளோபல், நாக்குரி ஹையர்ஸ் அப்படின்ற 2 வெப்சைட் மூலமாக, இந்த 2 டொமைன் மூலமாக இதுவரையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 9,30,00,000 ரூபா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அஃபிஷியலா ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்க இந்த 2 வெப்சைட்ல மட்டும். என்ன சார் இது வந்து பைஜூஸ் உடைய வெப்சைட் தானே, இது வந்து நாக்குரியுடைய வெப்சைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வந்து கேட்போம். ஸோ கமிங் டு த பாயிண்ட், நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பைஜூஸ் குளோபல் அப்படின்றத எடுத்துக்கிறேன், ஹையர்ஸ் நாக்குரின்றதை எடுத்துக்கிறேன். ஸோ we are going out of the session right now and I am opening a Chrome. இப்ப நான் போட்டு இந்த byjuusglobal.com போட்டேன் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. The byjuus global அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it has been parked free courtesy of godaddy.com. அதாவது இந்த byjuus global அப்படின்றத வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. வாங்கி வந்து he have been parked free and வந்து மெயில்ஸ் மட்டும் யூஸ் பண்றதுக்கு அவர் சம் ஜோஹோ மாதிரி some external elements அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நான் வந்து பைஜூஸ் உடைய சைட்டை நான் அட்டாக் பண்றேன். சாரி, உங்களுக்கு ஷோ பண்றேன். பைஜூஸ். ஸோ byjuus.com அப்படின்றது மட்டும்தான் ஜெனியூனான சைட்டு. மற்ற எல்லாமே இந்த பைஜூஸ்க்கு முன்னாடி குளோபல்னு வருது, பைஜூஸ்க்கு அப்புறம் வந்து லைக் டென்யூர் மாத்துறது, இது எதுவுமே வந்து லீகலான சைட் கிடையாது. அதாவது நம்ம சைட்லேயே தெரியும் www.byjuus.com, இது மட்டும்தான் அவனுடைய ஆத்தரைஸ்டு சைட், வேற எதுவுமே வந்து அவனுடைய ஆத்தரைஸ்டு சைட் கிடையாது. ஸோ இந்த ஒரு சிம்பிளான விஷயம் வந்து நிறைய பேருக்கு இந்த ஆத்தென்டிகேஷன்ஸ் புரிய மாட்டேங்குது. ஸோ அண்ட் மோரோவர் இட்ஸ் த சேம். ஸோ as I said, இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ கோவிட்ல வந்து நிறைய பேருக்கு ஐ எம் டெல்லிங் ரைட் நவ ஐ எம் டெல்லிங் அபவுட் தி MO வாட் ஹேப்பன்.
அதாவது நிறைய பேர் இந்த கோவிட் டயத்துல வந்து வேலை தேடிட்டு இருந்திருக்காங்க. வேலை தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு அபிஷியல் வெப்சைட்ல இருந்து பைஜூஸ் குளோபல்ல இருந்து ஒரு ஆஃபர் வருது. அந்த ஆஃபரை யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அந்த hiresnakuri.com ப்ரொடியூஸ் பண்றாங்க. லைக் போத் ஆர் ஃபேக் செட்ஸ். இப்ப hiresnakuri.com நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நான் காமிச்ச மாதிரி தான் உங்களுக்கு வரும், ரைட்டுங்களா? இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மென்ஷுவல் சார்ஜ் வந்து எல்லாமே வந்து இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஎன்எஸ் அட்டாக். ஸோ வாட் பீப்புள் திங்க் இஸ், எனக்கு பைஜூஸ் குளோபல்ல இருந்து எனக்கு ஆஃபர் வந்துருச்சு, ஸோ நான் வந்து ரெடீம் பண்றேன் அப்படின்னோடனே அவங்க வந்து ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க, உங்களுக்கு ஆஃபர் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ தே கெட் திஸ் டேட்டா ஃப்ரம் நாக்குரி, ரைட்டுங்களா? நாக்குரில இருந்து எப்படி வெளிய வரும்னா nakuri.com தான் மெயில் வரும், ஹையர்ஸ் நாக்குரின்னு உங்களுக்கு மெயில் வரும். அப்போ வாட் யூ பீப்புள் திங்க் இஸ் நாக்குரி இஸ் அ கிரசன்டிவ் வே. ஸோ ஐ எம் கெட்டிங் டீடைல்ஸ் ஃப்ரம் நாக்குரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பைஜூஸ் குளோபல்ல இருந்து ஒரு ஆஃபர் அனுப்புவான். ஸோ பைஜூஸ் குளோபல்ல இருந்து கால் பண்ணுவார் நம்பர். அதை நீங்க ட்ரூ காலர்ல போட்டு பாத்தீங்கன்னா பைஜூஸ் குளோபல்னு வரும், பைஜூஸ் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ்னு வரும். ஸோ ஒரு பாயிண்ட் ஃபேக்டர் நம்ம என்ன வச்சுக்கணும்னா, ட்ரூ காலர் இஸ் நாட் அன் கவர்மெண்ட் அப்ளிகேஷன். ட்ரூ காலர் இஸ் லைக் விக்கிபீடியா. இட்ஸ் அ மேன் ஃபீடட் திங். அதுல இருக்கிறது 100% உண்மையா இருக்கணும்ன்ற என்ற அவசியமே கிடையாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவங்க ஒரு மெயில் அனுப்பி அந்த மெயிலுக்கு நீங்க பே பண்ணுங்க, இந்த வேலைக்கு நீங்க உங்களுக்கு வருஷத்துக்கு 7 லட்ச ரூபா சம்பளம், 70,000 ரூபாய் நீங்க பே பண்ணாதான் அடுத்து உங்களுக்கு ஆஃபர் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் யூசிங் திஸ் நாக்குரி அண்ட் குளோபல். நாட் ஓன்லி பைஜூஸ் கம்பெனி, இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றனால நான் மென்ஷன் பண்றேன். மோரோவர் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி எக்கச்சக்கமான அட்டாக் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் மோரோவர் யூ ஆர் பீன் சீங் 2 சிட்டி பேங்க் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இது ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ஐ திங்க் இது ரெண்டுமே ஒன்னு தான் எல்லாமே நினைப்பீங்க, பட் தீஸ் டூ ஆர் நாட் த சேம். ஸோ அதை நான் என்னன்றதை அடுத்து ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இன் தி ஸ்லைட்ஸ். ஸோ ஒரு டேட்டாவை நான் எப்படி பிரிக்கிறேன் ஃபார் மை இன்டர்னல் பர்பஸ், நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, ஃபினான்ஸ் டேட்டா, மெடிக்கல் டேட்டா, இ-காமர்ஸ் டேட்டா, ஃபுட் டேட்டா, டைரக்ட் ஷாப்பர்ஸ் டேட்டா அண்ட் டிரான்ஸ்போர்ட் டேட்டா அப்படின்றத பிரிக்கிறேன். ஸோ பேசிக்கா டிரான்ஸ்போர்டேஷன் டேட்டான்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ரெட் பஸ் லைக் ஓலா, ஊபர் இதெல்லாம் யூஸ் பண்றது டிரான்ஸ்போர்ட் டேட்டால வருது. டைரக்ட் ஷாப்பர்ஸ் டேட்டா அப்படின்னா டைரக்டா இன்னைக்கு நீங்க ரிலையன்ஸ் இங்கெல்லாம் போய் ஷாப்பிங் பண்றீங்க தெரியுமா, அங்க அவங்க டேட்டா வாங்குறாங்கல்ல. ஈவன் இன்னைக்கு டீ கட்ல கூட ஒரு பெரிய பெரிய டீ ஸ்டால்ஸ்ல உங்க ஃபோன் நம்பர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து டைரக்ட் ஷாப்பர்ஸ் டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஃபுட் டேட்டான்றது நத்திங் பட் ஊபர், லைக் ஊபர் ஈட்ஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாமே. இ-காமர்ஸ் டேட்டா கம்ஸ் ஃப்ரம் அமேசான், பிளிப்கார்ட், இந்த மாதிரி ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் பண்றது. மெடிக்கல் டேட்டா இஸ் நத்திங் பட் மெட் பிளஸ், அப்போலோ ஃபார்மசி, இது எல்லாமே மெடிக்கல் டேட்டால வருது. ஃபினான்ஸ் டேட்டா இஸ் நத்திங் பட் யுவர் யூபிஐ, என்பிசிஐ கார்பரேஷன்ல, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்லாமே வந்து ஐம் கிளாசிஃபைங் as a ஃபினான்ஸ் டேட்டா. ஓகேங்களா? It is for my internal purpose because நம்ம அடுத்து பார்க்க போற ஸ்லைட்ஸ்ல it will be useful for you. So I am excluding these crimes into like ஒரு 5 டைப்பா பிரிக்கிறேங்க. Something is called emotional crimes, boring crimes, paid crimes, social engineering, no logics, sometimes it's zombies, ரொம்ப old attack. So emotional crimes-ன்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து கொரோனாவுல வந்து யார் யார் எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோவிட் மேப் வரும், பார்த்திருக்கீங்களா எல்லாருமே? அந்த கோவிட் மேப் இஸ் a pure malware. So you can search for COVID map malware னு போட்டீங்கன்னா you will get lot of details. So sometimes we get emotional and click on some links. அதுதான் வந்து லைக் எமோஷனல் அட்டாக்ஸ் எங்க இதுல சொல்றோம். சம்டைம்ஸ் இட்ஸ் கால்ட் போரிங் கிரைம்ஸ். அதாவது இப்போ உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க நபர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு வந்து உங்க அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அவங்க சொல்லுவாங்க. We thought that they have been hacked. அப்படி கிடையாது. Since they are feeling bore, they are looking into your things and they are making and hacking externally breaching their things. That is called boring. Sometimes it's called paid crimes. We are getting paid, we are giving some amount. அதாவது நம்ம பணம் கொடுத்து ஒரு சில விஷயங்களை செய்ய சொல்றது. சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்க. அதாவது உங்கள் மூலமாகவே வந்து இப்ப எப்படி உங்ககிட்ட இருந்து ஓடிபிய போட்டு வாங்குறாங்களோ அந்த மாதிரி ஓடிபிய வாங்குறது தான் வந்து லைக் சம்டைம்ஸ் இட் இஸ் கால்டு சோஷியல் இன்ஜினியரிங். அந்த நோ லாஜிக்ஸ் அண்ட் சம் ஓல்ட் கிரைம்ஸ். Okay, so I'm coming to the point. Financial advice. So I have a zero balance account. என்னிடம் உள்ள அக்கௌண்ட்ல வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கு. Will a hacker hack my account? என் அக்கௌண்ட்ல பணமே இல்லைங்க, ஒரு ஹேக்கர் வந்து என் அக்கௌண்ட் ஹேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு there was a census கேட்டாங்க. So and 98% of the people told that. இப்ப நம்ம லோக்கல்ல நான் நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டுல பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது அப்போ சொல்லுவாங்க, என் டேட்டா வச்சு என்னப்பா பண்ண போறாங்க, என் டேட்டா நானே கேட்டா கொடுத்துருவேன்பா, எனக்கு எதுக்குப்பா இந்த என் டேட்டா ஒன்றும் வேலிட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த பேலன்ஸ் அக்கௌண்ட். என் அக்கௌண்ட்ல என்னங்க இருக்க போகுது, 300 ரூபா 350 ரூபா இருக்க போகுது, அதை வச்சு லைக் என்னங்க பண்ண போறாங்க, வேணா நானே பாஸ்வேர்ட் கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் வாட் த ஆன்சர். 98% of the people in Tamil Nadu and across south of India answered that a hacker will not hack my account.
ஸோ பட் இப்ப கரண்டா லாஸ்ட் ஒரு 8 months நடந்த ஒரு புது வகையான எம்ஓ என்ன அப்படின்னா, once they are very firm with your username and password of online banking, but you don't have account in your wallet or something, what they do is they apply for pre-loans, they apply for credit cards, online credit cards using your bank account, and every validation is done by your online banking. So இன்னைக்கு இருக்கிற current technologiesல there is no need of any authentications from your end. If they access only your zero balance account, they can able to do a bigger hack than what you expect from your normal account. So அக்கௌண்ட்ல பணமே இல்ல, அந்த அக்கௌண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அந்த அக்கௌண்ட் சம்பந்தமா ஏதாவது மெசேஜ் வருதுன்னு சொல்லி நீங்க லைக் டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி அன்சேஃப். பேலன்ஸ் இல்லாம தான் இருக்கு, என் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் கம்மியா இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல ஏதாவது நடந்தா பரவாயில்லன்னு விடாதீங்க. ஏனென்றால் இங்க நம்ம மதுரையில there was a MO that with this zero balance account they have been hacked, like pre-appear வந்து ஒரு credit card apply பண்ணி from that they have been swiped around 6 lakhs. So there are possibilities to do anything in the current scenario. So do not disclose what you are doing, ரைட்டுங்களா? என் அக்கௌண்ட்ல பணம் இல்லையே அதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சிச்சுவேஷனுக்கு தயவு செஞ்சு யாரும் போக வேண்டாம். Be cautious. So is online class a safe one? So அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ், நான் வந்து போயிடுறேன், நாங்க வந்து வெளியே போயிடுறோம். ஸோ 10th என் பொண்ணு 10th படிக்குது, 12th படிக்குது, வாட் வி ஆர் டூயிங் அப்படின்றதுலாம் தெரியாது, போனை கொடுத்துறேன், இன்டர்நெட்டை கொடுத்துறேன், நம்ம போயிடுறோம், ரைட்? கரண்ட் எம்ஓ என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி தாங்க ஒரு ஆன்லைன்ல கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்திருக்கு, இந்த மாதிரி நீங்க வந்து அமேசான் பிளிப்கார்ட்லாம் வந்து நீங்க கலர் காம்பினேஷன்ல நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி எக்யூப்டு ஃபார் மணி. 1000 ரூபாய் போட்டீங்கன்னா 2000 ரூபாய், 2000 போட்டா 3000 சொல்லி வந்திருக்கு. ஸோ வாட் தட் கேர்ள் டிட் இஸ், ஸோ I'll give a live explanation. Okay, so is my screen visible to you? Yes sir, very much visible please. Okay, so idan the SMS, hello, are you here to work, the job is virtually goods order for an earned commissions அப்படினு சொல்லிட்டு ஒரு வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு. So the more commission you are completing in virtual goods order, every day 10 mobile numbers, 10 minutes of free time, make money அப்படினு சொல்லி வந்தோனே அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இத வந்து அந்த லிங்கை சரி கிளிக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு, மேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்குங்க. இந்த மேக்கிங் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா லைக் யூ ஷுட் என்டர் யுவர் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இந்த டிஎன்எஸ் பாருங்களேன், 88135777.com பாத்தீங்களா? So once you get registered with this application, இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா you will get lot of details உள்ளுக்குள்ள வரும், ரைட்டுங்களா? ஆனா உங்களால எதையுமே அதுல பண்ண முடியாது. அப்ப what we will do is, இந்த கீழே பாத்தீங்களா, and now add this WhatsApp, இந்த நம்பருக்குள்ள நீங்க போனீங்கன்னா he will teach you how to make money for this platform னு போடுவாங்க. இந்த இதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள போனீங்கன்னா உங்க நம்பருக்குள்ள போயிடும். From that time you will be, நீங்க வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு இதெல்லாம் எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லி கொடுப்பாரு. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, லைக் வெரி சிம்பிள், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போய் அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2000 ரூபாய் போட்டிருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணிருச்சு, அந்த பொண்ணுட்டு இருந்த பாக்கெட் மணி எல்லாம் போட்டு விளையாண்டுருக்கு, இந்த ஆப்ல போய் போட்டு விளையாண்டுருக்கு. அது இட்ஸ் வெரி சிம்பிள், 3 கலர் ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஒரு கலர் சொல்றோம் அப்படின்னா அந்த கலர் ஸ்கிப், அந்த கலர் செலக்ட் ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் மணி. ஸோ இப்படியே போயிட்டு இருந்திருக்குங்க. போயிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஒரு 5000 ரூபாய் தோக்குது. தோத்தோடனே பயந்து போயிட்டு அந்த பொண்ணு வந்து விளையாடாம வந்து அந்த கேமை ஸ்டாப் பண்ணிருச்சு. ஸோ உடனே அந்த நம்பர் இருந்து கால் வருது இந்த பொண்ணோட நம்பருக்கு. பிகாஸ் ஆன்லைன் கிளாஸ்னா ஒரு ஃபோன் நம்பருக்கு எல்லாமே இருக்குல்ல, அந்த வாட்ஸ்அப்ல நம்ம லாகின் பண்ணிட்டோம்ல, கால் வருது, மேடம் உங்க 5000 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் ஒன்று நீங்க போடுங்க மேடம், ரீஃபண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. உடனே 5000 ரூபாய்க்கு அந்த பொண்ணு ஆசைப்பட்டு சரி 5000 ரூபாய் வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் போட்டிருக்கு. மேடம் எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு 10,000 rupees ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 15,000 மொத்தம் போட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, அந்த பொண்ணுட்டு இருந்த காசெல்லாம் எடுத்து அவன் யாரோ ஃப்ரெண்டு மூலமா அந்த நம்பருக்கு யூபிஐ பண்ணிருக்காங்க. 10,000 ரூபாய் போயிருச்சு. உடனே அடுத்த நாள் கால் பண்ணி, மேடம் இந்த கேம் நீங்க இன்னொரு 2 நாள் விளையாடினா உங்களுக்கு மொத்தமா 20,000 கொடுத்துறேன் இருக்கான். அந்த பொண்ணு விளையாண்டுருக்கு. அடுத்து பணம் இல்லை, அந்த பொண்ணுட்ட வந்து நெக்ஸ்ட் விளையாடுறதுக்கு பணம் இல்லை. அப்ப அவன் என்ன கைட் பண்ணிருக்கான் அப்படின்னா, உங்க அம்மாவோட போன் எடுங்க, யூபிஐ ஓபன் பண்ணுங்க, யூபிஐ ஓபன் பண்ணி, பிகாஸ் we do all transaction in front of our words, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முன்னால தான் எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த பொண்ணுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கு. அவங்க அம்மா வேலை முடிச்ச உடனே வாங்கி QR கோட ஸ்கேன் பண்ணிருக்கு. ஸ்கேன் பண்ணி ஃபர்ஸ்ட் 50 அப்படின்ற போட வேண்டிய இடத்துல 500ன்னு போட வச்சிருக்கான். லைக் தட் 5000க்கு பதிலா 50000 போட வச்சிட்டான். சோ திருப்பி அவன் கைட் பண்ணிருக்கான், உங்க அம்மாக்கு எஸ்எம்எஸ் வந்துரும் இப்போ, சோ அந்த எஸ்எம்எஸ் டெலீட் பண்ணிருங்கன்னு கைட் பண்ணிருக்கான் அந்த வாட்ஸ்அப்ல வந்தவன். சோ இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் பண்ணி அந்த பொண்ணுட்டு he have scammed around ஒரு 3.5 lakh rupees. இது ரொம்ப கிடையாது, சவுத் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல நடந்த ஒரு இன்சிடென்ட். தேர் போத் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ். இந்த பொண்ணு வீட்டுல ஆன்லைன் கிளாஸ் படிக்குது. இந்த பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் படிக்குது. ஒன்னும் பெரிய கன்சர்வேஷன் கிடையாது. இட்ஸ் சேஃப். லைக் உடனே there was a question, என்னங்க சைபர் கிரைம்ல என்ன பண்றீங்க, எல்லாமே பிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்தாங்க. ஸோ தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா யூ ஷுட் கம்ப்ளைண்ட் வித்தின் 24 hours ஆர் 48 hours. பேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போவோம். பேங்க் என்ன சொல்லுவான், சைபர் கிரைம்ல போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவான். தட் இஸ் நாட் த வே. ஸோ யூ டூ வாட் ஆர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணுங்க. I4C indiancybercrime.gov.in indiancybercrime.gov.in ஒரு சைட் இருக்கு. அதுல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட எம்ஓஸ் ஃபுல்லாவே எக்கச்சக்கமா என்னன்னு தெரியும். ஓகே, I think I'm running out of time. So we have another maximum 7 minutes. Yeah. I know. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்லாம் நம்ம பண்ணாம இருக்கோம். லைக் வி ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ யூ ஆர் கெட்டிங் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெசேஜ். பாத்தீங்கன்னா SBIன்னு வரும். அப்போ நான் சொன்னதான் டிப்போ ஸ்குவாட் மாதிரி. பட் வாட் வில் ஹேப்பன் இஸ், இந்த மோர் இன்ஃபோ கிளிக் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சைட்டுக்கு போகும். அந்த சைட்ல வந்து தே வில் எக்ஸ்க்ளூட் ஆல் ஆஃப் யுவர் பெர்மிஷன்ஸ் அண்ட் தேல் கெட் யுவர் மணி. யுவர் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து 16 அப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ கிளிக் திஸ் லிங்க் அப்படின்னா தே நோ வாட் இஸ் யுவர் இன்கம் டேக்ஸ் லெவல் அண்ட் எவ்ரி திங். தோ they do move like in a way how they want to do things in you. So typo spotting errors, and I just want to show you. So இந்த மாதிரி wrong ஆன links வரும் பொழுது நீங்க எதுல போணும் அப்படின்னா லைக் there is a இது வந்து Google Transparency Report அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டே இருக்குங்க. ஏதாவது லிங்க் வந்து நீங்க வந்து லைக் if you are feeling that link is not safe or something, you can go for this Google Transparency Report. இந்த லிங்க்ல போய் யூ கேன் பேஸ்ட் தட் லிங்க். அந்த லிங்கை நீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் நோ வாட் இஸ் பீன் ஹேப்பனிங். ஸோ ஐ எம் கோயிங் இன்டு திஸ். ஓகே, ஸோ இந்த இதுல வந்து நீங்க யூ கேன் see lot of things. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன் தெரியுமா, 2 சிட்டி பேங்க் அப்படின்றதுக்குள்ள காமிச்சிருந்தேன் தெரியுமா, that is called IDN homographic attacks. So this is it. ஸோ உங்களுக்கு பார்க்கிறதுக்கு அப்படியே லைக் google.com மாதிரியே இருக்கும். பட் the legitimate domains is this and the homograph IDN attacks வந்து இந்த மாதிரி இப்ப இருக்கு. ஸோ சாம்சங் பாத்தீங்களா, samsung.com வெப்சைட் அப்படியே ப்ராக்ஸியா இருக்கும் நீங்க ஆன்லைன் ஆர்டர் கொடுக்கும்போது. பட் ரியல் சாம்சங் வந்து இது எல்லாமே. ஸோ இவங்க என்ன அல்காரிதம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா சிரியலிக் அல்பாபெட்ஸ் அப்படின்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்றாங்க. ஸோ சிரியலிக் அல்பாபெட்ஸ் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா you will get it. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் தான் அவங்க வந்து இன்பில்ட் பண்ணி they are making attacks. So you can see lot of script அப்படியே நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் மாதிரியே இருக்கும். So you can see lot of things. So இது வந்து homographic domains. So see google.com நம்ம இன்னைக்கு நானே ஃபாஸ்டா பார்த்தேன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ சாம்சங் அதிகமா பார்க்கறேன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இதான் ரியல் டொமைன்ஸ், லெஜிட்டிமேட் டொமைன்ஸ் தான் ரியல் டொமைன்ஸ். இதெல்லாமே ஹோமோகிராஃப் அட்டாக்ல இருக்க டொமைன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா சைட் அப்படியே தான் இருக்கும். பட் யுவர் டேட்டாஸ் கேன் பி தெஃப்ட் and your things will not be provided. இப்போ அமேசான் அப்படின்னா இதே மாதிரி அமேசான் சொல்லிட்டு இந்த சிரியலிக் டொமைன்ல கொடுத்துருந்தா அப்படின்னா சைட் அமேசான் மாதிரியே தான் இருக்கு. பட் you are not getting any legitimate things. Okay, so I'm getting towards. Okay, ஸோ இப்போ தீபாவளி வரப்போகுது. ஸோ எக்கச்சக்கமான அட்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் உழுவும் நம்மளுக்கு வந்து. ஸோ கைண்ட்லி செக் யுவர் எவ்ரி திங். ஸோ buy 1 get 3 ஆஃபர் அதெல்லாம் போனீங்கன்னா அமேசான்ல வந்து இந்த மாதிரி ஐடியன் ஹோமோகிராபிக்ஸ் அட்டாக்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோரோவர் அந்த டைம்லி அட்டாக்ஸ் வந்து இந்த SSL சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை வச்சு ஒரு சைட்டை வந்து டிஃபைனே பண்ண முடியல. ஈவன் தோ தே கெட் SSL சர்டிஃபிகேட்ஸ், தே ஆர் பீன் டூயிங் ப்ராக்சிஸ் அண்ட் தே ஆர் பீன் மால்ஷியஸ் சைட்ஸ். ஒரு சைட்டுக்குள்ள நீங்க போகும்போது அந்த சைட் வந்து உங்களை உள்ளுக்குள்ளே உடல அப்படின்னா தட் இஸ் ஆட்வேர். ஸோ அந்த சைட்டை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள போய் தான் அந்த சைட்டுக்குள்ள போகணும் அப்படின்னோம்.
that has been a adware, so do not use those kinds of things. So இது வந்து farming like counterfeit of web pages. So இந்த மாதிரி trusted bank pages குள்ள போகும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க கீழே போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய காப்பிரைட்ஸ் இது வந்து சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கும், டேட் ஓல்டா இருக்கும், அதே மாதிரி மிஸ்பெல்டா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் யூ வில் கெட் லாட் ஆஃப் லைக் உடனே பார்த்தோன்னே டு நாட் பிலீவ் எனி திங். யூ ஷுட் ஹாவ் அ லைக் ப்ராப்பர் கிராஸ் செக். தட் வில் பி த கம்யூனிகேஷன்ஸ். ஸோ டார்ஜான்ஸ் ஓகே. இப்போ ஆதார் கார்டை வச்சு எக்கச்சக்கமான பிரீச்சஸ் அண்ட் லைக் ப்ரிஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரைட் நவ் ட்ரெண்ட் என்ன பண்ணா அவங்க கால் பண்ணி அவங்க ஆதார்ல இருந்து ஓடிபி வரும், உங்களுக்கு வேக்சினேஷன் பண்றதுக்காண்டி அந்த ஓடிபிஸ் ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. Once you reveal your Aadhaar OTP and everything, they are getting all your Aadhaar data and they are applying for new PAN cards, new credit cards, new debit cards. So by having your Aadhaar OTP and everything, since நீங்க Aadhaar OTP ல வந்து எல்லாமே enable பண்றனால Aadhaar OTP எக்காரணத்தை கொண்டு இந்த வேக்சினேஷன் பர்பஸ்க்காண்டி எங்கேயுமே ரிவீல் பண்ணாதீங்க. Do not reveal your Aadhaar OTP numbers. They are very sensitive right now. So data breaches எக்கச்சக்கமா ஸ்விக்கி ஊபர் இதெல்லாம் வந்து எல்லாமே டேட்டா பிரீச் ஆயிருக்கு. Today I have 5 more minutes. I just want to explain what Swiggy data breach ஓட capacity என்னன்றதை காமிக்கிறேன். ஸோ ஒரு ஃபாதருக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் வாட் தே ஆர் கெட்டிங் இஸ், சார் உங்க பொண்ணு வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கு சார், அந்த ஓடிபியை வந்து லைக் இது பண்ணுங்க, ஓடிபியை வந்து ஜஸ்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எப்பயுமே என் பொண்ணு தானப்பா ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிபியை ஷேர் பண்றாரு. இன்ஸ்டன்ட்லி த மணி விச் இஸ் டெபிட் இஸ் அரௌண்ட் ஒரு 8,000 rupees டெபிட் ஆயிருச்சு. என்ன அப்படின்னா டுடே டாமினோஸ், இந்த ஜொமேட்டோ, இந்த ஸ்விக்கி நடக்கிற பீச்சஸ்ல வந்து தே நோ ஹூ இஸ் ஆர்டரிங் அண்ட் ஹூ இஸ் பேயிங். பேசிக்கா இந்த டேட்டாஸ் வந்து எல்லாமே தே நோ ஹூ இஸ் ஆர்டரிங் அண்ட் ஹூ இஸ் பேயிங். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து ஸோ டேட்டா இஸ் அவைலபிள் லோக்கலி. ஸோ இந்த டேட்டாஸ் வெளியே வரும் பொழுது இட் கிரியேட்ஸ் எ மேசிவ் அட்டாக். ஸோ தயவு செஞ்சு ஒரு ரெகுலரான பிராக்டிஸா இருந்தாலுமே 2-3 தடவைக்கு இன்னொரு தடவை அந்த மெசேஜஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு ஜஸ்ட் ஹேவ் அ செக் அண்ட் ஜஸ்ட் லைக் ப்ரொசீட் அக்கார்டிங்லி. ஸோ நீங்க இந்த பிளாப்லா கிளாஸ் இந்த பியூட்டி பார்லர்ல வந்து லைக் லாட் ஆஃப் extremists are been happening. So I just want to mention, I don't have time, so I'm just jumping into like password guidelines. So இதெல்லாம் வந்து very old password guidelines. Today we have a lot of password managers, ரைட்டுங்களா? So you can search for topmost like password manager அப்படின்றத சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்கு ஆன்லைன்ல. You can search its genuity and you can download any password manager and create your own password and you can have it. ஸோ இன்னைக்கு வந்து இந்த 5 நம்பர் வைங்க, அடுத்த 10 நம்பர் வைங்க, அந்த ஊடால கேப்ஸ் லாக் வைங்க அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு சேஃப்ன்றது ஐ எம் நாட் ஷுர். பட் ஹேவ் அ ப்ராப்பர் பாஸ்வேர்டு மேனேஜர் அண்ட் தட் வில் பி சேவிங் யூ. அண்ட் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்ஸும் எக்கச்சக்கமா ஆன்லைன்ல வந்துருச்சு. யூ கேன் யூஸ் தம். அண்ட் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக். அண்ட் ஐ ஹேவ் 3 more minutes. I just want to stop this and okay. So எல்லாருமே மொபைல் போன்ஸ்ல வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. எல்லாமே 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ தேர் இஸ் அப்ளிகேஷன் கால்டு கூகுள் ஆத்தென்டிகேட்டர்னு ஒரு அப்ளிகேஷனே வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் ஸோ இதுதான் வந்து அந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்ளிகேஷனுங்க. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கைண்ட்லி சிங்க் யுவர் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எந்த ஒரு ஜிமெயில இருந்து எல்லாத்தையுமே இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட ஆத்தென்டிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது ஜென்ரேட் பண்ற கோட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லைக் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோட்ஸ் ரெண்டுமே வந்து இட் ஜென்ரேட்ஸ் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோட்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து எவ்ரிதிங் அவர் சொன்ன மாதிரி வந்து எவ்ரிதிங் இன் இன்டர்நெட் கேன் பி ஹேக்டுன்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் ஸோ இது ஆஃப்லைன்ல ஜென்ரேட் பண்ணும்போது இந்த ஸ்லைட்ஸ் வந்து லைக் ஹேக் பண்றது வந்து சம்வாட் காம்ப்ளிகேட்டட். இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப் மூலமா ஆத்தென்டிகேஷன்ஸ் பண்றது வந்து தட் வில் பி சம் பிட் லைக் ஒரு சேஃபான ஒரு ப்ரொசீஜரா வந்து எல்லாருமே பாக்குறாங்க. ஸோ எவ்ரி ஒன் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ஆத்தென்டிகேஷன் ஆப். அந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப் டவுன்லோட் பண்ணி யூ சிங்க் யுவர் கூகுள்லே இருக்கும் how to sync Facebook with Google Authenticator app, how to sync Instagram, how to sync your LinkedIn, Gmail, Facebook and everything. So you can use this Google Authenticator app for bits safe. And
லைக் என்னைய பொறுத்தளவு வந்து டே பை டே வந்து எக்கச்சக்கமான ஹனி பாட் ஸ்கேம், வாட்ஸ்அப்ல கால் பண்ணி உங்க வீடியோவை எடுத்து போட்டு விடுற ஸ்கேம் எக்கச்சக்கமா ட்ரெமெண்டஸா growth ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஏதாவது ஒரு ஸ்கேம்ல நீங்க சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு பணம் மட்டும் கொடுக்காதீங்க. பிகாஸ் நீங்க பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் அவனோட எவிடன்ஸே. அண்ட் உங்க ஃபேஸ்புக்ல உங்க கசின் உங்க பிரதர்னு சொல்லி நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா, அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி விடுங்க. தட் இஸ் நாட் அட் ஆல் சேஃப். ஸோ இந்த ஹனி பாட் ஸ்கேம்ஸ் வந்து அன்னோன் நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்ல கால் வந்தா தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து ரொம்பவே நடந்துகிட்டு இருக்கு. யூ ஹேவ் காட் லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ். வாட்ஸ்அப்ல அன்னோன் நம்பர்ல கால் பண்றது, ஒரு பொண்ணு வந்து வாட்ஸ்அப்ல லைக் இது கொடுத்து ஃப்ரெண்ட் லிஸ்ட் கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ கால் வந்து உங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களை மிரட்டுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் வந்து இப்ப கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் விக்டிம், ஒருவேளை எனக்கு தெரியாம நான் விக்டிம் ஆயிட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு அவன் மிரட்டுற பணத்தை கொடுக்காதீங்க. ஒன்ஸ் நீங்க அவன் மிரட்டுற பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் வந்து அவனுடைய பெரிய ஒரு ஸ்கேமருக்கு உங்க நம்பரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். ஸோ அந்த வீடியோ வச்சு அவங்க அடுத்து மிரட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ கைண்ட்லி கெட் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் சம் பீப்புள். எக்கச்சக்கமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பர்சனலி ஸ்பீக்கிங் நான் வந்து மதுரைக்குள்ள மட்டுமே ஒரு 40-50 பீப்புள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல. நாங்க அட்வைஸ் பண்றது பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தா அதுவா அவனுக்கு எவிடன்ஸே. ஆமா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நீங்க எவிடென்ஷியலி ப்ரூவ் பண்றது வந்து அதுதான். ஸோ டு நாட் காட் இன் ஹனி பாட் ஸ்கேம். இந்த ஹனி பாட் ஸ்கேம் HONEYPOT ஹனி பாட் ஸ்கேம்ஸ்னா என்னன்றதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். யூ கெட் லாட் ஆஃப் டீடைல்ஸ். அண்ட் ஐ திங்க் ஐ am done. It's 12. Thank you, gentlemen. Thanks for the time and listening for me in patience. Thank you. Sir, thank you, sir. Thank you. Very informative session, sir. Yeah, so I think we are back with the very good session, sir. So எவ்வளோ உங்களோட ஒரு டெக் சாவி வேர்ல்டுல எப்படிலாம் இப்போ ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐடியலி மக்களே இன்னைக்கு நம்ம வந்து மிஸ்டர் தினேஷ் பாண்டியன் இருந்து ஹவு டு ஸ்டே சேஃப் டிஜிட்டலி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் இன்னைக்கு நம்ம ஒரு 50 ஸ்டால் வச்சிருக்கோம். அதுல நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெண்டர்ஸ்னும் இருக்காங்க. ஒரு மொபைல் ஃபோன் விற்கிறவர், இல்லை ஒரு கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றவங்க. We have lots of stalls. அதில் ஒரு 5-6 வெண்டர்ஸ் வந்து they are linked with that digital team அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். Still, thank you, Mr. Dinesh Pandian, for all the informative session. Thank you, sir. Thank you for joining us, and we look forward for another session from you soon after in a few days time. Thank you, sir. Thank you. Thank you, Vigneshwar. Thanks. So, இப்போ நம்ம அடுத்த செஷன். So our next session is going to be from Mr. Santosh Radhakrishnan, who is here to talk about leading in crisis. ஸோ எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம கிரைசிஸ்ல லீட் பண்ணணுங்கிறத பத்தி பேசுறதுக்கு we have Mr. Santosh Radhakrishnan. In the meantime, to all the viewers out here, நம்மளோட எல்லா ஸ்டால்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேயர்ஸ் இன்னைக்கு இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்து கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. wherein you can get either a free gift or maybe you can get some discount at their services. ஸோ எல்லா ஸ்டால்ஸையும் விசிட் பண்ணுங்க. And I invite upon Mr. Anand Muralidharan to give introduction about Mr. Santosh Radhakrishnan. Thank you, Vignesh. Good afternoon, ladies and gentlemen. A successful entrepreneur, a business coach, BNI India's district director and national trainer. It is an absolute pleasure to introduce our next speaker, Mr. Santosh Radhakrishnan from Coimbatore. Mr. Santosh leads a team of 50+ members who work across Bangalore, Chennai, Coimbatore, Dubai, and Doha, providing services like corporate training, brand activation, event marketing, stall designing, and stall executions for trade fairs. He's also a highly acclaimed trainer, having conducted over 700+ training programs in various corporates across India, like Vodafone, PepsiCo, Audi, Hyundai, KVB, etc. He is BNI India's national trainer and also BNI India's district director, and has successfully launched over 27 regions in India. He was also instrumental in launching international regions in Doha, Qatar, and Sri Lanka. He is the executive director of BNI Coimbatore, and under his leadership in the last 7 years, BNI Coimbatore has grown to 21 chapters with over 1,040+ members, with an average retention rate of 83% and closed business of over 2,800 crores, making BNI Coimbatore a #1 region across BNI world traffic lights. An active go-getter and a dear mentor, here is Mr. Santosh Radhakrishnan for you. Thank you, Murli, and really happy to be part of this wonderful expo and 150th week celebration of BNI Pandyas. So is it okay? Can I share my screen? Anand? Okay, I'm sharing my screen. So ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு BNI மதுரையோட பாண்டியாஸோட 150th மீட்டிங் நாங்க பார்க்கறதும் பேசுறதும் அதுல ஒரு செலிப்ரேஷன்ல இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷம். இந்த மதுரையோட ஜேர்னில முதல் நாள் இருந்து நான் இருக்கேன். ஸோ அந்த சந்தோஷத்துல
இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ ஐ ஹேவ் டு கிவ் மை கிராட்டிடியூட். இன்னைக்கு மதுரை ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இந்த பர்டிகுலர் சாப்டர் BNI Pandyas. So thank you so much to every founding leader, every Gold Club member, every head table members, every directors from this particular group called Pandyas. And this is why we are celebrating Madurai today. And my special gratitude and love and respect to Raja and Sindhu, who are amazing leaders of BNI India. Thank you so much for doing Madurai is one of the best cities for BNI to grow forward together and celebrate entrepreneurship. So இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரைசிஸ். அதாவது கிரைசிஸ் வந்து சுத்தமா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ how are you going to handle crisis with leadership அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எடுத்திருக்கேன். பட் இதை ரொம்ப எடுத்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, what in the last 1.5 years what we have seen is this: every BNI member, every leader inside இந்த ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு BNI மெம்பர், BNIங்கிற ஒரு பேர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர், அவர் எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நாட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, 74 நாடுகள்ல இருக்கோம், we all say this one word: we refuse to participate in recession. And this is a very very powerful, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. இந்த பவர்ஃபுல்லான வார்த்தை வரதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த கிரைசிஸ்ல ரொம்ப முக்கியமா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டஃப் டைம் நெவர் லாஸ்ட் பட் டஃப் பீப்புள் டூ. ஒரு கண்டிப்பா வந்து ஒரு டைம் கண்டிப்பா சரியாயிரும், பட் ஆனா பீப்புள் வந்து கண்டிப்பா அந்த பீப்புள் வந்து we will be able to celebrate them. But இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எல்லாருக்குமே, எல்லா லீடர்ஸ்க்குமே பிடிச்ச வார்த்தை என்னன்னா, I know I can't, but what if I could. இந்த வார்த்தை ரொம்ப 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 ஸ்பெஷல் வார்த்தை. இந்த வார்த்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா, what if Madurai has 1000 members, what if Madurai has 1000 members who are in the mindset to help and generate business for others, and they are ready to have a givers gain mindset. So இந்த ஒரு வாக்கியம் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான வாக்கியம். இப்போ சடனா ஒருத்தர் ஆனந்த் கிட்ட நான் கேட்கிறேன், ஆனந்த் உங்களால 1000 மெம்பர் உருவாக்க முடியும்னா, I know I can't அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஆனா what if I could அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. இது வந்து ஏன் இந்த பவர்ஃபுல்லான வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டாக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த பேண்டமிக் டைம்ல ஒவ்வொரு டாக்டரும் பயங்கர சேலஞ்சிங். அதாவது வந்து ஒருத்தருக்கு ரொம்ப முடியலாம இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சம்டைம்ஸ் அது அந்த ஆபரேஷனோ இல்ல அந்த கம்ப்ளீட் சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகி அவருக்கு ஒரு உயிரே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். அப்படி இருக்கும்போது ஒரு டாக்டர் எப்படி அடுத்த கேஸுக்கு போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வாட் நெக்ஸ்ட். இந்த வாட் இஃப் மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு, வாட் நெக்ஸ்ட். அந்த வாட் நெக்ஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அந்த பவர்ஃபுல்லான வார்த்தை நம்மளுக்கு கேட்க என்னன்னா, ஒரு பஞ்சாயத்துல இருந்து அடுத்த பஞ்சாயத்துக்கு போறதுக்கோ இல்ல ஒரு தோல்வியில இருந்து அடுத்த தோல்வியை நோக்கி போறதுக்கோ நம்மளுக்கு பயம் இருக்காது. The what next is very very powerful word, like what if. And what if is word during crisis. And அந்த வாட் இஃப் நம்ம திங்க் பண்ணி பார்க்க என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த எண்ட் பிக்சர் வெளியில வரும். அந்த எண்ட் பிக்சர் வெளியில வரும்போது நம்மளுக்கு அந்த தைரியம் வெளியில வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நெவர் லெட் a problem become an excuse. ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம கோவிட்னாலதான் இப்படி ஆச்சு, இந்த எக்கானமி டவுன் டவுன்லனாலதான் இந்த மாதிரி ஆச்சு, இந்த அரசியல் சூழ்நிலை தான் இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்கியூஸா மாறக்கூடாது. அப்படின்னா என்ன சார் நான் எப்படி சார் இதுல முன்னாடி வரணும் அப்படின்னு நம்ம யாராவது நம்மளுக்குள்ள ஒரு டிஸ்கஷன்ல கேட்டோம்னா, எனக்கு பிடிச்ச வார்த்தை இதுதாங்க, ஸ்கில்ஸ் எக்ஸ்பயர் வில் வாண்ட். அதாவது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க இப்ப பண்ணி உங்க டீமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு ஸ்பீக்கர் உள்ள வரும்போது டகால்னு தூக்கி அவரை ஒரு பிரேக் அவுட் ரூம்ல போடுறது, அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் பண்றது, இட் வாஸ் வெரி அமேசிங்லி டன். இந்த ஸ்கில் செட் முன்னாடி இருந்துதான் கடை இல்ல. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி we would have a different skill set. But what is very powerful is அந்த புதுசா கத்துக்கணும் கூடிய அந்த வில் செட், அந்த வில் பவர் இருக்கு இல்லைங்களா, அந்த வில் பவர் is very very important. And this is very very powerful statement at this point of time. If you are looking forward for growth, for growth, I have seen in the 2 years different kind of skills have been emerging. And அந்த ஸ்கில்ஸை வந்து எனக்கு பிடிக்காது சார், எனக்கு செட் ஆகாது சார் அப்படின்னு எல்லாம் சொன்னவங்க நீங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. நம்ம BNI வந்து புதுசா ஜூமை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, சார் ஜூமை போட்டா எங்க கம்பெனியோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை திடீர்வாங்க, கிரெடிட் கார்டுல இருந்து பணத்தை திடீர்வாங்க, எவ்வளோ நியூஸ், எவ்வளோ NDTV கிளிப்பிங், இதெல்லாம் பாத்தீங்கன்னா டுடே. பட்
as an organization, I can very feel proud. It's one organization which has closely worked with Zoom. Every day, every week, there is an update from Zoom. And many of these updates have been from BNI ideas and thought process. This is very, very powerful statement, my dear friends. So, எல்லாருக்குமே எனக்கு என்ன சொல்ல வரது அப்படின்னு கேட்டீங்கன்னா, skills expire, but will won't. ஸோ தைரியமா அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தீங்கன்னா எந்த கிரைசிஸும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. இதுல வந்து there is always two words, doing business and growing business. இப்போ இந்த டூயிங் பிசினஸ் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்கு நம்ம கடைக்கு ஒருத்தர் வருவாரு, ஒரு பொருளை வாங்கிட்டு போயிருவாரு, அது வந்து டூயிங் பிசினஸ்ங்க. ஆனா க்ரோயிங் பிசினஸ்னா அந்த கஸ்டமர் கடைசி மூணு கூட வந்துட்டே இருக்காரு. எப்படி இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் எந்த இடத்துல நம்மளுக்கு பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரைசிஸ்ல தான் பிரதிபலிக்க முடியும். இன்னைக்கு இந்த கிரைசிஸ் will teach us a lot of lessons, and growing business can be very, very powerful during these times. யாரெல்லாம் இப்போ கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த growing business வந்து ரொம்ப அடித்தளம் வந்து கண்டிப்பா கொடுக்கும். And BNI, every BNI member have to understand this. What is difference between doing business and growing business? Every leader has to understand this. ஒரு growing business mindsetல இருக்கிற ஆளுக்கு வந்து ஒரு வர்த்தக முறை ஒரு எல்லாமே ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியுங்க. ஸோ எனக்கு இந்த கான்டெக்ட்ல இந்த கிரைசிஸ்ல எல்லாம் எனக்கு பிடிச்ச ஒரு கதை இருக்கு. இந்த கதையை வந்து ஐ ஹவ் பீன் ஷேரிங் வித் மெனி ஆஃப் தி BNI members, but I would like to share this story again. I will have an interaction with around 2 to 3 people are there inside my room. அவங்ககிட்ட இந்த கேள்விகள் கேட்பேன், அவங்களே எனக்கு ஆன்சர் கொடுப்பாங்க நம்புறேன். சரிங்களா? இந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் தி திங்கர். இந்த கதையை ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவர் வந்து ஒரு லீடர். அவர் என்ன ஆகுறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான தருணம் அவரோட வாழ்க்கையில முதல் நாள் அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு நபர்ல இருந்து ஒரு பெரிய ஒரு பதவிக்கு அவர் போறார். அவர் பேர் வந்து பென்ஸ் லைனி. அவருக்கு கிடைச்ச பதவி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் ஃபார் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ரொம்ப பெரிய பதவி, ஒரு நாட்டோட ரொம்ப பெரிய பதவி. ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு நாட்டோட ஒரு பெரிய பதவி. அந்த பதவிக்கு முதல் நாள் ப்ரொமோஷன் ஆகி போறார். சரிங்களா? இவர் முதல் நாள் ப்ரொமோஷன் ஆகி போன முதல் மணி நேரம் அந்த நாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 9/11 ஒரு ஃபிளைட் வந்து ஒரு பில்டிங் மேல இடிக்குது. அந்த ஃபிளைட் வந்து இடிச்சு அந்த பில்டிங் வந்து உடையுது. உடனே கவர்மெண்ட் வந்து அலர்ட் பண்றாங்க. என்ன அலர்ட் பண்றாங்கன்னா, மேல வந்து அதாவது ஸ்கைஸ்ல அமெரிக்காவுக்கு மேல ஸ்கைஸ்ல வந்து கிட்டத்தட்ட 4000 ஃபிளைட் பறக்குது. 4000 ஃபிளைட்ஸ் பறக்குது. இவர் வந்து முதல் மணி நேரம் இவர்கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த 4000 ஃபிளைட்டை கிரவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 4000 ஃபிளைட்டை தரைக்கு இறக்கணுங்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபிளைட்டை கீழே இறக்கறதுக்கு மினிமம் 15 நிமிஷமா பேசுவாங்க. நம்ம என்ன ஃபிளைட்ல நீங்க போயிருந்தீங்கன்னா அதை கொண்டு வந்து இறக்கறதுக்கு வந்து 15 நிமிஷம் நம்ம பேசி, இப்ப இந்த 4000 ஃபிளைட்டை இவருக்கு வந்து 2-3 மணி நேரத்துல இறக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிரைசிஸ். இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல இவர் ஜெயிச்சிருக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு $1 million கொஸ்டின். பட் சர்ப்ரைசிங்லி முதல் மணி நேரம் இந்த ஜென்டில்மேன் வாஸ் ஏபிள் டு கிரவுண்ட் 4000 ஃபிளைட்ஸ். அவ்வளோ ஃபிளைட் இறக்கிட்டார். அப்புறம் இது இறக்கணும்னா அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பயம். எப்படா இந்த மனுஷன் இவ்வளோ ஃபிளைட்ஸையும் இறக்கிட்டார், ஹவு இஸ் ஏபிள் டு டூ திஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இவங்க மனசுக்குள்ள இருந்து எல்லா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் இவர்கிட்ட கேட்டு ஒரு புக்கை ரெடி பண்ணிடலாம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்ததுன்னா இந்த புக்கை பார்த்து நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்ஸ் லைன் கிட்ட போய் கேட்கறாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அமெரிக்கா கவர்மெண்ட்னால ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரே பண்ண முடியல. ஏன்டா பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப விசாரிச்சோம்னா, இப்ப நான் வந்து ஆனந்த் கிட்ட கேட்க போறேன். இந்த கதையை நான் 2-3 தடவை இவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன். பட் அந்த ரிமெம்பரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆனந்த், எதனால இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து இவர் அமெரிக்கா கவர்மெண்ட்னால கிரியேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட் இந்த கதையை இப்பதான் ஃபர்ஸ்ட் கேக்குறீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்லா பரவாயில்ல. பட் ஆனா ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். முதல் மணி நேரம் ஒருத்தர் நார்மலா நம்ம முதல் மணி நேரத்துல என்ன சார் பண்ண முடியும்? ஒரு பொக்கே வாங்க முடியும், கை குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் முடியும், யார் நம்ம எம்ப்ளாயிஸ் பார்க்க முடியும், இதான் பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்போ முதல் மணி நேரம் 4000 பேர். இது வந்து கிரைசிஸோட பீக்ல how could somebody create a result அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுல ஒரு SOP கிரியேட் பண்ண முடியல. சோ சொல்லுங்க ஆனந்த், ஏதாவது ஆன்சர் இருக்கா? மேபி
நார்மலி அவங்க அதர் எம்ப்ளாயிஸ் would have gone by the book இருக்கும். இவருக்கு by the book first day போகாதனால he just went off the hook and did things that just came up to his mind. ஸோ ஆக்சுவலா உண்மையான கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பென்ஸ் லைனிங்கிறவர் வந்து எல்லா, அதாவது வந்து இந்த ஏர் டிராபிக் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா விதமான வேலைகளும் செஞ்சிருக்காரு. எல்லா வேலைகளும் செஞ்சு நல்ல உறவுகளை he has built wonderful relationship. அந்த டைம்ல அவருக்கு என்ன உதவியா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் தான் உதவியா இருந்தது. அந்த ரிலேஷன்ஷிப்பை கூப்பிட அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே அவருக்கு பெனிஃபிட் ஆச்சு. ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்க ஏதாவது எஸ்ஓபி பண்ண முடியுமா? உறவுகளுக்கு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் பண்ண முடியாது. ஸோ என்னைக்குமே ஒரு கிரைசிஸ்ல, அதாவது வந்து முதல் வார்த்தை, அதாவது வந்து ஒரு கிரைசிஸ் அப்படிங்கிறது இல்ல, அதாவது வந்து எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ அப்பப்பெல்லாம் நீங்க பில்ட் பண்ற நெட்வொர்க் உங்களுக்கு தேவையா இருக்கும்போது யூஸ் ஆகுங்க. இது ரொம்ப முதல் பாடம். ஒவ்வொரு லீடர்ஸும் கிரைசிஸ்ங்கிறத வச்சு, கிரைசிஸ் அஹெட்னு வச்சு நம்ம வந்து நெட்வொர்க்கை பில்ட் பண்ண முடியாது. என்னைக்கு தேவையில்லாத நேரத்தில், whenever you build a network which is not useful at that point of time, it will be useful when the time emerges. ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. ஒவ்வொரு பிசினஸ் ஓனர், இதை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு பிசினஸ் ஓனரும் ஸ்டார்ட் பில்டிங் யுவர் நெட்வொர்க் when it is not useful for you, but when the time comes it will actually benefit you. So it's a very powerful story of இதெல்லாம் நடக்கணும். இப்போ இந்த கிரைசிஸ்ல இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, how successfully business leaders, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிஃபரெண்ட் பிசினஸ் லீடரை பார்த்துட்டு நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு தெளிவான ஒரு நாலு பாயிண்ட்ஸ் that I would like to tell. One is இப்ப இந்த மாதிரி ஒரு கோவிட்ங்கிறது நம்ம பார்த்தது இல்ல, நம்மளோட முன்னாடி தலைமுறை, நம்ம அப்பா தாத்தா பார்த்தது இல்ல, அவங்களுக்கு முன்னாடி யாருமே பார்த்தது இல்லை. இப்ப யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்லும் போது நம்ம யாருமே இதுல வந்து அத்தாரிட்டியா நம்ம பேச முடியாது. கரெக்டா இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு தெரியாது, எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்பரண்டியை மக்களுக்கு, நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இப்ப இந்த டிரான்ஸ்பரன்சி நான் சொல்லும் போது முன்னாடி ஆரம்பிச்ச அந்த ஜூம் மாதிரி தான். எல்லாரும் எங்கிட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, சார் என் பணத்தை திருப்பி போயிருவாங்களா, ஜூம் எல்லாம் வேலையாகுமா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு இந்த ஜூம்ல நம்ம மீட்டிங் பாக்குறோம், சோசியல் மீடியா லைவ் போடுறோம், எவ்வளவு பண்றோம். We have evolved from this particular question to many longer gestation. So அந்த தாட் ப்ராசஸ்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து நான் கேரண்டியா சொல்ல முடியுமா இப்படின்னு கேட்டா இல்ல. பட் ஆனா நான் என்ன சொன்னேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம ஒர்க் பண்ணலாம், நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஒர்க்கில். ஸோ இதை வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி, ஐ டோன்ட் நோ பட் இட் வில் ஒர்க், ஐ டோன்ட் நோ இட் வில் ஒர்க், ஐ டோன்ட் நோ இட் வில் ஒர்க் அப்படிங்கிற அந்த உண்மையான டிரான்ஸ்பரன்சிய சொல்லிட்டே இருந்தோம் முதல். ரெண்டாவது வந்து வெரி குவைட் ஆஃபன், அதாவது வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, கம்யூனிகேஷன்னா எப்பாவது ஒரு தடவை பேசலாம், அப்படி இல்ல. we changed our communication model. we were been meeting members, we were been meeting people, our successful, நம்ம இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா டிரைவ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, every week on week communication, week on week ஒவ்வொரு வாரமும் நம்ம லீடர்ஸை பார்த்தோம். நம்மளுக்கு தெரியலன்னு நினைச்சாலும் கூட வந்து முன்னாடி வந்து தைரியமா சொல்லுவோம், தெரியல அப்படின்னு சொல்லுவோம். this is very powerful. and இத சொல்ல தயங்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுகளும், ஒவ்வொரு டீம்ஸும் ஃபெயிலியர்ஸ் தான் சார் சந்திச்சிருக்காங்க. the more you are focused on transparency, the more you are saying எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை ஒரு கூட்டு முயற்சியா அந்த டிரான்ஸ்பரன்சியை பில்ட் பண்ணி, more number of communications, more transparent, more open, இதெல்லாம் இருக்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பிசினஸ்ல அந்த ட்ரஸ்ட்ங்கிறது நடந்தது. இப்ப இதோட அடுத்த பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு, நம்ம பேசணும். ஆனா அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆக்ட் பண்ணுவாங்க. என்ன ஆக்ட், அதாவது ஆக்ட்னா என்ன சார், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்பாங்க, ஒரு வேலையும் நடக்காது. ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, சென்ஸ் ஆஃப் ஆக்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சென்ஸ் ஆஃப் ஆக்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு பிடிச்ச ஒரு லாஸ்ட் 2-3 மாசத்துல இந்த ஒரு வார்த்தையை சொல்றேன், தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கோங்க. டாம் பீட்டர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, எக்ஸலன்ஸ் இஸ் வாட் யூ டூ இன் தி நெக்ஸ்ட் 5 minutes. அடுத்த 5 நிமிஷத்துல நீங்க இதெல்லாம் உங்க பிசினஸ்ல போட்டீங்கன்னா உண்டு, இனிமேல் கைஞ்சு போடலாம் அப்புறம் அப்படி யோசிச்சீங்கன்னா நடக்காது. எக்ஸலன்ஸ் இஸ் வாட் யூ டூ இன் தி நெக்ஸ்ட் 5 minutes. ஆக்ட், இப்போ ஒரு ஆக்ட் நவ் அப்படிங்கிற போது எனக்குலாம், ஃபார் எக்ஸாம்பிள், we were been astonished with the way இஸ்ரேல், நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லா இந்த கோவிடுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் ரெண்டு ஃபில்டர் தான் வச்சிருந்தாங்க. நியூசிலாந்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோவிட் phase 1 phase 2, அது 3 நாள்ல தே சேஞ்ச். இல்ல கோவிட் phase 1 phase 2 phase 3 phase 4. இது ஏன் நான் சொல்றேன்னா, நம்மளுக்கு தெரியலனாலும் ஆக்ட் பண்ணுங்க. ஆக்டே பண்ணலன்னா எப்படி சார் நம்மளுக்கு ரிசல்ட் வரும்? பண்ணலாமா வேண்டாமா, இதே மாதிரிதான் நெட்வொர்க்ல சேரலாமா வேண்டாமா, ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, இந்த பாண்டியாஸ்ல போனா நம்மளுக்கு ஏதாவது பிசினஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இதே மாதிரி கேள்வி கேட்டே 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிசினஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க.
நீங்க உள்ள போய் அவங்க ஸ்டாலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு gift வேற கொடுக்குறாங்க. And they are now ready to நம்ம இந்த மாதிரி டைம்ல மார்க்கெட்டிங் பண்ண முடியுமான்னு பண்ணும்போது we are doing such kind of a beautiful expo and we are actually inspiring a lot of people to do such kind of இதெல்லாமே என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா restarting our businesses. Every member who has put a stall is restarting their businesses. Please visit their stall. They are all acting now and you have to celebrate every leader who is acting now, my dear friends. அவங்களுக்கு நீங்க கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஸ்டாலை போய் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க, இந்த மாதிரி நீங்க எனர்ஜி கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. அந்த ஆக்ட் நவ் அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஷேரிங் will actually restart many businesses in Madurai and also the rest of the places, and you will be a role model for leaders. So first transparency, rendu வந்து acting with an act of urgency. And the act of urgency is very very important. அது தப்பானாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. And when you are acting we would want every leader, this is the point number 3, please take care of your values. ஒரு நம்ம அர்ஜென்ட்டுக்காக நம்ம வேல்யூஸை பிரேக் பண்ணி நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. And BNI is so proud today, every member அது இது நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அப்படிங்கிறது இல்லை, we are focused on our core values. Givers gain, building relationship, lifelong learning, tradition plus innovation, positive attitude, accountability, recognition. இந்த core values நாம என்ன சொல்றது, பின்னி படல் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். So we are very very proud and we showcase these core values. எல்லா நேரத்திலையும் இந்த core values நாங்க ஷோகேஸ் பண்றோம். So உங்க கம்பெனியோட core values நீங்க ஷோகேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, with urgency, if you're able to showcase these core values, you will be actually people will be starting அந்த டிரான்ஸ்பரன்சியோட அர்ஜென்சியோட இந்த கோர் வேல்யூஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிரைசிஸ்ல அப்படியே நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பூவா தெரிவிங்க. அந்த அதை பாக்குறதுக்கே அழகா இருக்கும். And you will actually celebrate that kind of a moment at this point of time, my dear friends. So ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பிசினஸ் ஓனரும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர் வேல்யூவை எக்ஸிபிட் பண்றீங்களா? உங்க கம்பெனி எக்ஸிபிட் பண்ணுதா? உங்க டீம் எக்ஸிபிட் பண்ணுதா? உங்க ஹோல் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் நம்மளால என்ன பண்றானுங்க, ஆளை கட் பண்ணுங்கிறான், சம்பளம் கொடுக்காதங்கிறான், என்னென்னமோ நிறைய விஷயங்கள் பண்றது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா we are not exhibiting our core values. அந்த கோர் வேல்யூஸை நீங்க எக்ஸிபிட் பண்ண your leadership in crisis will start evolving. இதோட அடுத்த சூப்பர் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, the point which I really love, people buy people first, then your product and services. So நம்ம அவங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு ஆளா இருந்தாங்கன்னா நம்மள நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது எல்லாமே இருக்கும். the power is நம்ம இதெல்லாம் தனியா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். Leading in crisis alone is very very difficult. And successful government, successful municipalities, corporations, everybody have chosen this route at this point of time, and they know the power. The power ennan getting a power of sharing. When crisis is there, and if you are able to share with the art of authentic leadership, with the art of servant leadership, இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸை வந்து நீங்க இந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல முறையில நீங்க ஹேண்டில் பண்ண பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், then people, so I just thought like no, இது யாரெல்லாம் எந்தெந்த லீடர்ஸ் எல்லாம் இவங்க காட்டுறாங்க, talking with lot of transparency, continuously, quite often, with the power saying that I don't know, இப்படி சொல்றக்கூடிய ஒரு லீடர். அடுத்தது வந்து அதை ஆக்ட் பண்ணணும். as a team, நானும் கூட வரேன், நானும் கூட சேர்ந்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து சம்பளம் கட் பண்றது பிடிக்கிறது எல்லாத்தோட நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்றது. அடுத்தது மூணாவது வந்து with lot of passion, keeping our values and showcasing our values. Fourth is power of sharing. If a leader is able to showcase all these things in a very very right way, கண்டிப்பா அவரோட மேப் ஜெயிக்குமான்னு எனக்கு தெரியாது, அவர் கொண்டு போற மேப்ல ரிசல்ட் வருமான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா அவரோட காம்பஸ், அவரோட டைரக்ஷன் கரெக்ட்னு மக்கள் நம்புவாங்க. அந்த டைரக்ஷனுக்கு பின்னாடி நிறைய பேர் போவாங்க. Sometimes end result may fail, and at this point of time many companies are giving award for failures. Okay, na fail fast, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும் சார். அதனாலதான் நம்ம இப்போ திருப்பி சொல்றேன், உங்களோட மேப் ஜெயிக்குமான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா லீடர் பின்னாடி ஆளுங்க வருவாங்க. லீடர் பின்னாடி ஆள் வரும்போது we actually celebrate. And this is a very powerful word of இந்த ராக்கி படத்துல எனக்கு பிடிச்ச, அதாவது ரொம்ப ஃபைட் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது இன்னொரு ரவுண்ட் சார், அந்த next one round will make a difference in all our life. And are you ready to take that next one round?
And what as an organization, BNIங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், பாண்டியாங்கிறது ஒரு 150 வாரமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மெம்பருக்கும் இன்னொரு ரவுண்ட், ஒரு வாரம் முடிஞ்ச அடுத்த ரவுண்ட், every round builds an entrepreneurship. Every rounds create a celebration on entrepreneurship, and every round inspires a leader to create that entrepreneurship. And more you create this kind of an entrepreneurship, we actually celebrate, and leading in crisis is quite easy. So I would like to sum up this particular wonderful session, which is an opportunity given by Pandyas, with 4 points which I would recommend all of you to think on. Is have quite often more number of time transparent communications. Second, act with a sense of urgency. Third, please ensure that the passion is seen in the values of your organization. Finally, power of sharing is very powerful, and if you're able to do that, you can lead in any crisis, and crisis will tell you that you are a leader and emerging leader for the whole of India and whole of the city that you celebrate. Thank you so much for this wonderful opportunity. If you have any question and answer, I will be ready to answer. And thank you for my best friends at Pandyas and for founding leaders once again. I know that I have spent 25 minutes with you, and I am giving you another 5 more minutes if you have any answers or questions that I would like to answer. நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் BNI மெம்பரா இல்லைன்னா தயவு செஞ்சு பாண்டியாஸோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க சாப்டர்லயோ எங்கேயோ கொடுப்பாங்க, அதுல சேர்ந்து அந்த குரூப்போட சேர்ந்து வளர்றதுக்கு பாருங்க. If your category is closed in that particular chapter, please use this opportunity to become part of BNI Madurai, or you are from any place, உங்க ஊர்ல BNI இருக்கான்னு கேளுங்க. More importantly, why at this point of time அப்படின்னு கேட்டீங்கன்னா, during October 6th to 9th we are celebrating something called Master Connection. 74 நாடுகளுக்குள்ள you can just move in and create relationship. And I want to end with this session with whatever I would recommend, saying you build a network when it is not required. That network will help you when you definitely need it. So don't build the network. உங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும்போது building network பண்ணாதீங்க, தேவையில்லாத நேரத்துல பண்ணுங்க. It will help you. Thank you Pandyas for the bold step of organizing such a wonderful event. My salute to every leader inside this room. Thank you so much for creating such a platform and running it. And more importantly, இது எல்லாமே நீங்களே ஃபண்ட் பண்ணி நீங்களே ரெடி பண்ணதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நம்ம தமிழ் ஸ்டைல்ல விஜய் மாதிரி இப்படி கை தூக்கி ஆட்டக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. Thank you so much for investing so much of time. மேபி நான் நிறைய டைம் கேட்கலாம், சார் நான் 2 நாள் இதில் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன கிடைக்கும்? You will definitely get what comes, whatever you give definitely come back with lot of success. Yesterday I got ஒரு சரியான ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு கேட்க தெரிஞ்சது. என்ன கேட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்களோட லீடர் சுனில் கேன்னு சொல்லி ஒருத்தர் டெல்லியில இருந்து பேசினாரு. அவர் சொன்னாரு, கிட்டத்தட்ட அவர் ஒரு மெம்பரா இருக்கும்போது ஒரு 150 கிளைண்ட் எனக்கு BNI மூலமா வேணும்னு கேட்டாரு. அந்த 150 கிளைண்ட் அவருக்கு கிடைச்சது. அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவருக்கு. ரெண்டாவது வந்து BNI சர்ப்ரைஸ் மட்டும் கொடுக்காதுங்க, அஸ்டானிஷ்மெண்ட் கொடுக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு மெம்பர் கேட்கிறாரு, சைனால நிறைய பிசினஸ் பண்ண, எனக்கு ஜாக்கி ஜானோட ஒரு வீடியோ ஷூட் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் வந்து பழைய குரூப்ல, பழைய பிளாக்பெரி மொபைல்ல ஒரு பிளாக்பெரி குரூப்புக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு, ஜாக்கி ஜானோட என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு 2 வாரம் கழிஞ்சு ஜாக்கி ஜான் ஒரு மெசேஜ் போடுறாரு, ஐ எம் ரெடி டு டூ தி ஷூட் அட் சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் டே, 2 hours no cost அப்படின்னு சொல்றாரு. So BNI can not only surprise you, can give you astonishment. And this is one exhibition which is an astonishment for many of you at these challenging times. BNI Pandyas is doing this, celebrating their 150th. Congratulations to every leader. Thank you so much for this wonderful opportunity. Stay safe. Thank you so much. Thank you. Thank you Santosh Radhakrishnan for that entertaining session. Nalla ஒரு ஜாம் பேக்டு பவர்ஃபுல் செஷன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த டைம் அண்ட் எக்ஸாக்ட்லி டாட் ஆன் டைம். தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ ஆனந்த் முரளிதரன் ஃபார் பிரிங்கிங் சந்தோஷ் அண்ட் மெம்பர்ஸ். நம்ம இன்னும் ஸ்டால்ஸ் நிறைய வச்சிருக்கோம் ஃபார் ஆல் த வியூவர்ஸ். வி ஹேவ் ஆல்மோஸ்ட் 50 ஸ்டால்ஸ். ஈச் ஸ்டால் இஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஒரு எல்லாமே டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு தனித்தனியான ப்ராடக்ட்ஸ். டு ஸ்டார்ட் வித் வி ஹேவ் அன் ஆட் மேக்கர். உங்களை விளம்பரப்படுத்துறதுக்கு ஆட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அதை வந்து டிவியில டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஒரு வெண்டர் இருக்காங்க. பல்க் SMS அனுப்பணுமா அதுக்கு வெண்டர் இருக்காங்க. நாட்டு சக்கரை வேணுமா அதுக்கு ஒரு வெண்டர் இருக்காங்க. உங்களுக்கு பெட்ரூம் ஃபர்னிஷிங் கால் வேணுமா அதுக்கு ஒரு வெண்டர் இருக்காங்க. மாதிரி உங்களுக்கான எல்லா நீட்ஸும், இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் கரண்ட்லி ஹேவிங் எ வெட்டிங் இன் யர் ஹவுஸ், உங்க வீட்டுல இப்போ ஒரு திருமணம் இருக்கா, இல்ல உங்க வீட்டுல இப்ப நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தேவையா, ப்ளீஸ் விசிட் அவர் ஸ்டால்ஸ். வி ஹேவ் ஆல்மோஸ்ட் 50 ஸ்டால்ஸ்.
நீங்க பாக்குற இதே பேஜ்ல வந்து மேல வந்து கோ டு ஸ்டால்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டால்ஸுக்கு போங்க. வித் தட் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செஷன். ஸ்பீக்கர் ஃபார் தட் டியூரேஷன் இஸ் மிஸ் கண்மணி தனசேகரன். ஷீ இஸ் ஜாயின்ட் அஸ் ஃப்ரம் கனடா. கனடால இருந்து ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் 12:30 மணிக்கு மேடம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. And obviously she is in 3 a.m. as per Canada time. And I invite upon Mr. Ram Prakash to do the speaker introduction, please. Yeah, thank you, President. So, sweet note to everyone over here. I am Ram Prakash, taking proud in introducing Kanmani Dhanashekhar. She's a gold medalist in master degrees of political science and public relations from the University of Madras. She is certified Canadian government regulator immigration consultant from the Academy of Learning, Canada. She is appointed as a commission for taking affidavits under Ministry of Attorney General Ontario for Can Immigration Services. She serves as a president for South Indian Chamber of Commerce, Canada, and past vice president of Tamil Nadu Cultural Society, Canada. She has won many awards, but India gold medalist in University of Madras, honors in immigration service consultancy from Academy of Learning, Canada, Women Achiever Award in 2014, Meritorious Award in Media and Social Services Organization of South Asian Women in Canada. இந்த மாதிரி மேம்க்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கு. She is all way from Canada for us live here. Ma'am, your time. Thank you, Ram, for the introduction. And thanks a lot, BNI, once again, for this wonderful opportunity. I'm really very honored, very proud, pompous, as usual. I'm always, like associated with this team. I think it's all started in 2018 for Vibrant Madurai, and the relationship continues. Special thanks to everybody over there, and especially Sundar also, to coordinate with me and to get this done. And today, I just wanted to start by always saying success is never a random stroke of individual brilliance. It is always a sum total of influences you have had in life. And one such great influence is what opportunity you have every day. And we have to make use of the opportunity, because success is never a one-time offer. It has to be continuous. And now ஒரு தமிழச்சிங்கிறதுனால தமிழ்லையும் பேச I'm really prepared. And as Ram said, I just wanted to do a self-introduction myself. I'm Kanmani Dhanashekhar, a Canadian government licensed immigration consultant and a member of good standing with Canadian Associate Professional Immigration Consultant. And I'm also Commissioner of Oath under the Ministry of Attorney Government of Ontario. And I'm well established in Canada and in India. And I would rather say I was one of the few persons who are branding Canada in Tamil Nadu. I have split the sessions into two different parts. One is I wanted to give a quick introduction of what Canada is all about, and also the business opportunities you have and how you can bring up business in Canada, how you can set it up, and more of a facilitator, how you can grow your business is what the session is all about. Canada is the second largest country in the world after Russia. Will you ever imagine? And the population is only 4 crore, almost like half what Tamil Nadu is all about. But it has a longest border, which it shares with US, one of the most powerful country, very rich country. And if a latest in the US ranking, Canada is the best country in the world for the quality of life. How amazing it is. In the statistics, Canada will be there. There are 4 important cities in Canada. You have Ottawa. Ottawa is the capital of Canada, but Ottawa capital irunda kuda Toronto decides about the economy of Canada, and which is in Ontario. Then you have Vancouver, which is almost in the west coast, and then you have other important cities is Montreal. Upcoming IT mostly is in Alberta. So there are 10 different provinces which is there in Canada. And also, as I told about the ranking, quality of life and happiest country in the world, like Canada is almost in the top 5. And I always believe in women and women power and women entrepreneurship. And the most safest country ever in the world for women is Canada. And also when we talk about business, easiness to do business in Canada is in the top 3. Having said that, there are also, when I talk about Canada, there are people from 150 countries who live in Canada. So நீங்க Canada business பண்ணும்போது நீங்க ஒரு world-க்கே நீங்க business பண்ண மாதிரி. It's as if though you're seeing the whole world in Canada.
and it is multicultural, multi-diverse, and one of the peace-loving country. See, with due respect to US, though we share our borders with US, there is no gun culture in Canada. நீங்க எந்த ஒரு பேப்பர்ல எதுலயுமே ஒரு ஷூட்டிங் இருந்தது இல்ல ஒரு ரேசிசம் இருந்தது, so many people were killed, அந்த மாதிரி ஒரு நியூஸே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, because Canada is such a peace-loving country and everybody love to come and migrate to Canada, especially after COVID. There are a lot of lessons learned, and I think Canada is one country which was combating COVID very well, I would rather say. It's because of the government. And what are the opportunities? What does the government do for business people is what we are going to discuss about in the second part of my discussion. And I'm not too sure whether I have a FNQ like answer and questions, or if there any moderator who wanted, maybe I can leave 15 minutes for that session. Just let me know and I will do that too as well. And when we talk about business in Canada, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, like lot of I would rather say maybe food products is in heavy demand, and we will talk in detail about what are the food products you can think about for doing business in Canada. First வந்து what are the programs என்னென்ன இருக்கு நம்ம இமிகிரேஷன்ல, பிசினஸ் இமிகிரேஷன்ல என்ன programs இருக்கு, எந்த program உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ட்டு you have to decide. And also at the same time, I will tell you what are the do's and don'ts. I'm only giving this invite for a person who already have established a business and who's also looking at opportunities, to expand. That is very important. And what value you bring to the people of Canada, what skills you have, and what are the expertise, knowledge you have. These are the things, these are the plethora of things which you must have in mind when you decide to set up a business in Canada. And I, as an immigration person, and also with lot of networking which I'm associated here, I can definitely help you to set up your business. இப்போ இதுக்கு அந்த business ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல business expand பண்றதுக்கு என்னென்ன program இருக்கு அப்படின்ட்டு let us there are a couple of things which I wanted to focus, especially for the business conglomerates who are there in Madurai. There is one program which is called as startup visa ன்னு ஒன்னு இருக்கு. In the startup visa la வந்து what happens is, if anybody who can even invest like $300,000, probably $300,000 is 1.5 crore. And we also have certain businesses where and the investment part is also less than what I'm talking about. And if you want to set up a business in Canada, what are the things you should do? The first thing, as a consultant, I would suggest like you have to visit Canada. And அது வந்து for everybody, because there are a lot of people who are interested in doing business, but அவங்க இங்க வந்தாதான், because the reality and the ground check is very, very important, right? So இங்க வந்தோன்னா probably I can like take them to all the other I mean entrepreneurs here, and அவங்களுக்கு வந்து maybe they will have one set of thoughts, this is what the business I want to do. But as I told you, like people from 150 countries live here, and Canada is a country where there are opportunities only for business people. இங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது வந்து Canadian பண்ணுவாங்க. There are a lot of white people, because they don't have those revolutionary thoughts or all that. அவங்க வேலைக்கு போனோமா, ஈவினிங் வந்தோமா, சாப்பிட்டோமா அப்படின்ற ஒரு மோட்ல தான் இருப்பாங்க. Only immigrants are doing extremely well, and Canada is a country where I would only encourage to do business. So what are the opportunities you have? உங்களோட செக்மெண்ட், உங்களோட மார்க்கெட் எங்க இருக்கு, so அது எப்படி நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். And also we have one thing called NAFTA, North American Free Trade Policy. For example, you have a business in Canada, you can also do a business with US and with Mexico. Of course, it's now called CUSMA. So that's one important thing which you have, like, the free trade policy. And I think even Indian government is presently working to have a free trade between India and Canada. So that's coming up very short. So you look at the opportunities you have when you wanted to set up a business. And in the startup visa na sollumbodhu, you have to definitely have a business plan. And when you submit a business plan, there are 3 different of designated institutions which are available. Venture capital fund in one irukku. Minimum they will invest 300,000 in your project. If I mean, we also have to prepare, as I told you, depending upon your business model, right? And avanga vandu they will think, what is the expertise, knowledge you're bringing to Canadians? How do the Canadians benefit? How many people neenga vela kudikringa engalukku? How does the economy, how does the GDP grow, and what are the values you bring in is very, very important. So these people are available, and minimum investment they would do is 300,000 is what venture capital fund will do. 300,000 is almost like equal to Indian money is 1.5 crore. So that is the opportunity you have. And the second thing is you also have angel investors in irukanga. Angel investors, when they will fund at least minimum $75,000.
$75,000 is almost at least 30 lakhs or 40 lakhs they are willing to do, again, depending upon what is that you're bringing on the table, right? The expertise and everything, which I told you earlier. Then there are incubators. For example, they will align your business. They will try to incubate your business into this. So these are the different designated institutions which are available. So on the designated institution, unga business designate pandradhukku, what is that? What are the eligibility requirements you should have? Let us discuss. Probably if I have some session or something, I will go into detail and explain to you about that as well. So one again and again, what I wanted to to impress, or what I wanted to stress here is, you should definitely have that acumen. You should have the interest, because I can give a hand, and the hand வந்து நீங்க lift பண்ணி வரது, it is in your hands, correct? And I am here. I can really connect you with people throughout Canada. And how does the trade works? What are the opportunities you have? And you're not only catering to Asian markets. It's not only you're catering your business to Indians and Asians, but a lot of opportunities. For example, a festive season haramikadipa. You have Vinayak Chavithi coming, and then you have Navaratri varudhu, Diwali varudhu, New Year, Pongal. So what are the products you have in mind? To whom you can cater these products? We can definitely work on that. And ipa vandu nammaloda products, even whites, are definitely moving towards our cuisine, moving towards our products now. So there's a lot of opportunity there. Guyanese, Trinidad, so a lot of people are there here who love our products. I just wanted to share one small important thing. I'm not too sure, I don't want to talk about the brand. Avanga vandu inga it was just like 6 months back. They have definitely, it's a small scale business. I'm talking about a product where we buy it for $10 a bottle. I was just sharing with Ram as well. Your neem juice in the latest, more of awareness, especially after COVID, people want to do this, and the kabasira kudineer, and there's so many things, which has medicinal products. All these food products have an amazing market in Canada. And I'm also working with a couple of people here to bring the businesses in Canada. I was also so impressed, because I told you, how easy it is to do business. COVID sametla, I think you all know my Prime Minister of Canada is Mr. Justin Trudeau. Every business was supported by the government, and they were funding up to 20 lakhs. Regardless of what business you have, whether you have an education business, or whether you have an immigration business, or whether you have a mechanical setup, every small business was supported by the government. Wage subsidies. If you're having you're having n number of employees or whatever, avangalukku salary kudukradhukku, what are the other tax subsidies the government was doing. It was an amazing help given by the government, and these are one of the reasons why Canada is the best country. It has come up off date. Over 2 years back, it was a preferred destination, but everybody all around the world, I just have a spurt of applications coming for me to process for them, especially business entrepreneurs from Middle East, or maybe from Australia, maybe from US. Even people from US definitely wanted to establish themselves in Canada because of the pathway program they have for business people. இப்ப நீங்க வந்து உங்க businesses ready பண்ணிட்டு இருக்கீங்க, you're ready to travel, maybe it is taking some time for you to come as a permanent resident. There is always a pathway for you to come early. It's called the work permit. You can come in a work permit, and then slowly you can there is a transition for you to business to become a permanent resident and business owners. And Canada is the only country where when you come as a permanent resident, after 3 years you become a citizen. Imagine if you're a citizen, you have a Canadian passport, you don't even need a visa to travel to any part of the country in the world, except India. Of course, you need the other arrival visa or whatever, which will, that's not a big thing. So Canada is the only country which has this this facility and this process, and it is very simple and seamless process if you have everything in place. What are the minimum education requirements? If you don't have to be a PhD, you don't have to be doing a master's to do a business in Canada. If you have a net worth, if you have a minimum education, minimum English level requirements, that's the only thing which is required for you to establish your business in Canada. And
I also was talking about how you can take your business from Canada to other parts of the world. Of course, இப்போ நிறைய products வந்து எங்களுக்கு மெக்சிகோல இருந்து வருது. It's because of the free trade, correct? And also like establishing in US. There are so many other opportunities you have as well. Very, very simple. நான் சொன்ன மாதிரி only the business model, your investment and your travel to Canada. Maybe it takes some time, as I told you about the exploratory visits, which is required for you to come. These things, if you streamline and setting up a business is very, very simple, very seamless. You would never been imagined. No hassles and no red tapeism. That much I can assure. அதே மாதிரி businessல வந்து the taxes. So suppose நான் வேலைக்கு போனா, like Canada has the highest tax structure in the whole world. அதுவும் I wanted to to accept that. But for people who are going, who is employed, they are like like they have more taxes than people who have business. So business and like the tax structures are very, very less here. And I think even Canada is surrounded by 3 oceans: Pacific, Arctic and Atlantic oceans. The reason I am saying about the opportunities you have for seafoods. For example, lobsters, it's actually a 5-star food or something in India, whatever. It's not come to the streets as well. But you get freshwater, products, whether it is lobsters or fish. There's a huge market for these seafoods in Canada. And more of a meat produce. அதுக்கப்புறமா வந்து even you have an agri-food pilot program in ஒன்னு இருக்கு. For example, you have a floral business, or you have in the greenhouse farming ஒன்னு இருக்கு, because Canada has 4 different weathers. You have a harsh winter, then you have a summer, then you have spring, and you have fall. அப்ப வந்து this greenhouse farming, it definitely helps you a lot. And even if you have a little bit of experience, correct, and the பூ business பண்ணுவாங்க நம்ம ஊர்ல, so அவங்களுக்கு நல்ல opportunities இருக்கு. And poultry வச்சிருக்கவங்க, like farming, and then rearing, and the honey business பண்றவங்க, and then goat and all these, everything for agriculture and pilot product or farm and pilot or program இருக்கு. And that is also very, very simple. Maybe I'll share what are the other eligibility requirements required for them to migrate and come to Canada. So all opportunities are available, and Canada is na sonna madri, it's in the top country in the whole world, and millions of people are waiting to migrate to come to Canada to start the business. And what are the prerogatives? What does the Canada offers to you in return? As I told you, it is not about the commercial aspect of it. For example, people இப்ப நிறைய பேர் வந்து அங்க establish ஆயிருப்பீங்க. What next? Like how do you want to expand your market international? Because especially for COVID, like just all the online business we were doing, right? There is a lot of businesses which definitely had a great blow and met the Waterloo. So in the சமயத்துல, how you can expand, because it's always online. Amazon இருக்கு, Alibaba, and there are a lot of things which are available here in Canada where they do roaring business. And in fact, Amazon is expanding. Even there are 2-3 places where Amazon is building up in Canada, because we all know that Canada is definitely growing internationally. And then with about 1,500 employees, just imagine you have 1,500 employees in Amazon, and what are the opportunities I have as an entrepreneur to help them, to serve them. Even a small takeaway food which I have will definitely make me a millionaire. And I was really helping a lot of other businesses. Like for example, Adyar Anand Bhavan was supposed to start last year, but COVID nala they couldn't come. And Sangeeta is planning to come already. Then even we have Krishna Sweets, which is available in I think everyone. Those sector of people who are very, very busy setting up a business in US, now they are planning to expand in Canada. Because the opportunities, the migrant population which is coming, India lirundu like almost 1 lakh people, 1 to 1.5 lakh people come to Canada as students or as immigrants. And so there's a lot of opportunities. Business entrepreneurs I wanted to encourage. I definitely don't have an answer for that. Every time I ask everybody why business people, they are hesitant, why they don't want to explore Canada is definitely a question mark. I don't even have an answer. It's $1 million question. If anybody has an answer, I would definitely rather wanted to check on that. And I'm very, very keen. And sometimes, I wanted to share this thought. Sometimes I feel very frustrated, because one important reason, immigration, I was only an educationist. I was connecting students. But then I found out the process of doing visa was very cumbersome. And then people didn't have an expertise in India.
to do the process. Even in a stall or education stall, they'll have a separate stall for study in UK, study in US, study in Australia and New Zealand. சின்னதா ஒரு போர்டு போட்டிருக்கும் study in Canada. Canadaன்ட்டு ஒரு தனி ஸ்டாலே இருக்காது. How to process the visa, because people don't know. Even if you go and approach them, hey, I just wanted to go to Canada, can you tell me what are the process, the eligibility requirements? They will not have an answer. They will only tell you, sir, நம்ம UK க்கு நான் அனுப்புறேன், உங்களை US அனுப்புறேன், நியூசிலாந்து. ஏன்னா அந்த expertise knowledge வந்து, because you need that, as I told you, the expertise to do a process of immigration. So that is one of the reason why I did that. I did my honors in immigration here, is to help my fellow people. I definitely wanted my community, because I know, I always say, I'm first an Indian, and I'm a Tamilian first, and then only I'm a Canadian. And நிறைய விஷயத்துல வந்து நான் பார்த்திருக்கேன், with due respects. I don't know how many people listen to this. A lot of people come from China. அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட எழுத படிக்க தெரியாது. Even if I ask them to sign, they put the date or everything. It will take 30 minutes for them to just the sign. ஒரு date பண்ண ஒரு இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு 30 minutes ஆகும் அவங்களுக்கு. That was the point I realized. My people, my fellow people, my Tamilians, they're so brilliant, right? And they are highly intelligent. And then like how we are very good. Even in India, I know Tamil Nadu stands second in SMEs after Maharashtra. So we have all the statistics, how in a high well established business organization in India, அங்க ஒரு தமிழர்கள் இருப்பாங்க கட்டாயம். So அந்த பெருமை வந்து எனக்கு தெரியும். So that was the only reason I wanted to accept now and acknowledge like why I did immigration, because I want to bring a lot of brilliant Tamil people to Canada. So இந்த இது ஒரு பேசிக்ஸ் கூட தெரியாம சைனீஸ் பாத்தீங்கன்னா, they ஒரு இமிகிரண்ட் கண்ட்ரி நான் சொன்னேன்ல, அதுல ஃபர்ஸ்ட் இமிகிரண்ட்ஸ் வந்து ரிசோர்ஸ் கண்ட்ரி இஸ் பிலிப்பைன்ஸ். லாட் ஆஃப் Filipinos will come because they do very good become nurses, caregivers-லாம் அவங்க வந்து they are very good, and they also have a loyalty. Second country, resource country, is India, and third is China. Chinese வந்து like after especially they had problem with Hong Kong. I think the first country they want to go to Hong Kong, the second country they wanted to go is only Canada. 10th 11th படிக்கும் போதே the parents will decide that the future is only Canada. So they always come here. So that was the point I was thinking, like why not, like from Tamilians can come, because Canada வந்து only Rajasthan, Gujarat and Punjab. Lot of people will do business பாத்தீங்கனாலே Punjabis தான். Punjabis Gujarat இல்ல Rajasthan தான் இங்க இருப்பாங்க. And they make use of lot of opportunities which is available in Canada, but Tamilians and Tamil Nadu people will never take any initiative. With due respect to them, I think why you're not doing it? And there is a lot we can do in Canada. So ipada maybe for 3 years, lot of Tamilians, a lot of students pathina ipa they are only coming to Canada. I have a lot of students who finished 12 and they always call me and say they want to come to Canada because there's a lot of facilities which is available for them as well. Canada is the only country where a student can become a citizen. Canada is the only country where affordable fees, and then like the education is valued all around the world, and so many things which it has. And it also, as I told you, like it is always top in quality of life, always top in happiest country and safest country for women. And also it signed up a treaty with United Nations. Edad or problem, I think you heard about a girl in Dubai. She wanted to come to, some problem with the family. I think they made a call to Australia, and then it took some more time. Canada was the only country which offered a refugee for her, and she flew to Canada and came. And then the present Prime Minister Justin Trudeau, like what so many things he has done for Tamilians. January month வந்து ஒரு Tamilian heritage month declare பண்ணிருக்காரு. அந்த தமிழ்லயே வந்து பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதியிருப்பாங்க. பொங்கல்லாம் வந்து அவர் நல்லா பண்ணுவாரு. அவரை வந்து ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு தான் நாங்க எல்லாம் சொல்லுவோம். He's such a person, and Canada is full of love. I always used to say it's full of love, it's full of passion and full of compassion. People who live here, they respect people, they respect their culture, diversity, so many things. I can keep on talking about what Canadians are and what Canadians bring to the table. And so I definitely wanted my fellow Tamilians, my fellow people to come, with due respects to all business owners and entrepreneurs, that you have to look at Canada. Now it's high time. And ipa vandu COVID ku apprama, as I told you, like Canada has gone really well established.
and doing so many things for business people. And the business வந்து நலிவு ஆகாம இருக்கிறதுக்கு Prime Minister went and saw, even அது ஒரு small baking company இருக்கும், but he went and found out like how much they are suffering, because most of the restaurants were closed for COVID. So what help the government can do, to really make them survive, and all these to rejuvenate the business. So everything, small things, government takes efforts on the people. ஒரு கனடாவின் உயர்வுக்கு காரணம் வந்து அரசா இல்ல வலிமையா இல்ல வந்து மக்களான்னு கேட்கும்போது எல்லாமே சேர்ந்துதான் அது கனடா. So as I told you, it's a love which drives Canada. நான் எப்பயுமே அதான் சொல்வேன், லைக் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் சொன்னது போல், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று சொன்னது போல், வந்தாரை வாழ வைக்கும் Canada. So it's just the love, and you can come, and a lot of people who are there, especially now when I do a lot of process for PR for students, I always help them for at least 30 days, get them some food, illa ஒரு சின்ன சின்ன வேலை அவங்களுக்கு வாங்கி தரதுக்கு. So there's a lot of networking also which is available, which we can help. So one important thing which food for thought which I wanted to have today is, you should think about bringing your business here. You should always think like there's one person who's always available 24/7 to help you establish your business. And and the don'ts mattu enna, you shouldn't like maybe have saturated yourself in Tamil Nadu. You don't know what to do, but you only have the acumen, the expertise, but you want to come to Canada, but I don't think so it is possible. You should also have some net worth. You should have some innovative ideas in mind, because innovation is the way, right? Is the place now, especially for COVID. And na sonna madri, what is your net worth? And people are there when you have a very good business model. People are there to help you, like venture capital funds, angel investors. They're all ready with the funds to help you. But you should be a go-getter, and you should bring a value to the people. And these are the things I would definitely tell and suggest about business opportunities you have in Canada. I wanted to check if anything else anybody wants to know. Yeah, sure. I'll just check out whether we have any questions and just ping you then. Oh, how did it go so far? So like, I just wanted to check if you wanted me to speak a little bit more on what are the products which is in demand, and I think I can definitely give a snapshot about it. Okay, fine then. So probably you have covered the food, which is over there. And how about the services, like for the service industries, IT services or something related to it, the management consultancies, something like that? Yeah, of course. The IT industry is definitely doing good. Calgary is one place which is very good for IT. I mean, for artificial intelligence, because immigration, AI plays a very vital role in immigration. Clouds, and then there's so many things that testing people, right? The software developers have huge market. I know there was one person who came, who was working in, I'm not too sure which company she was working. She came here and immediately she got a job. The starting job which you have is around $80,000, $90,000. So நீங்க வந்து ஒரு software company கூட establish பண்ணனும்னா, that is also very simple. Like for example, if you know somebody who's a permanent resident, or you know somebody who's a citizen, you can start and incorporate a company. 50% of that should be a citizen, okay? And then the rest of the 50% can be from outside of Canada. Okay, so I can also help you like that. So 50% people, 50% வந்து ஒரு company incorporate பண்ணனும்னா, அதுல வந்து the owner must be a Canadian citizen. ஒரு 50% இருக்கலாம். நீங்க வந்து ஒரு 50%, 100, you can definitely be a part of that incorporation. So once you're part of the incorporation of the company, you start a account in your thing, pump your funds, and then of course you can start your business from there. And then IT services, IT, information and technology, and then in human resources, supply chain logistics. These are the other areas I would say. But இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, கோவிட்க்கு அப்புறமா there's a lot of people who are also talking about different things which they have testing for COVID, right, which gives them an instant result. Today also somebody spoke to me, a doctor, and said he has a product where like instant, like a fermosecond or something, he said they can find out if the person has a COVID or not. Because like when a person travels to Canada here, one day they have to do a test, they have to be quarantined in a hotel. A new product which they found out, because and if Canadians feel that is really helping them, they are definitely ready to invest in this. இப்போ வந்து essential workers like farmers, essential workers like caregivers, essential workers like nurses, so இவங்களுக்குலாம் நிறைய opportunities இருக்கு, but that is coming as a skilled worker. But coming as a business, of course you can think about all this.
And when it is opening up for people, I think next month everything is opening. People can come and then visit and establish your business. Yeah, madam, just to add on to that, from the live session, we have a few comments from viewers. While one of the viewer would like to have your contact details of mail ID and all that, so can you spell out your mail ID? I will just leave it to you. Okay. Do you want to? I'll just leave it to you, probably. Okay, so you want it right now? Yeah, please. Yes, madam, please. Okay, it's canconsult1@gmail.com. So for all the viewers who had requested the mail ID of Ms. Kanmani, yeah, canconsult1@gmail.com. canconsult1@gmail.com. Yeah. And we are awaiting for the next set of questions from the viewers. In the meantime, our fellow member, Mr. Ram Prakash, had another doubt. Yeah. Thank you, Vignesh. So, yes, ma'am. So, நம்ம பேசிட்டு இருந்தோம், லைக் நீங்க ஐடி சர்வீசஸ், அதாவது சர்வீசஸ் ஓரியன்டா கனடால எப்படி ஒரு இது இருக்கும்னு சொல்றீங்க. இட்ஸ் மூவ் ஆன் டு, அதாவது ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, அவங்க தேர் இன்டு மெடிக்கல் ஃபீல்ட். ஸோ ஹவு ஃபார் அ மெடிக்கல் ஃபீல்ட் இஸ், என்ன மாதிரி இருக்கு, வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? You mean to say as migrating as a federal skilled worker or for the business opportunity? Which will be better? See, business opportunity at the moment, only if they have an expertise or something, like they can think about it. But if they want to come as a federal skilled worker, of course they can come. But please keep in mind, there are certain professions which is regulated. If, for example, a person is a doctor, he cannot come and practice doctor here. He has to do some exams here and then only become a doctor, correct? Because those professions are really regulated. But of course, there's a lot of opportunities for nurses, a lot of opportunity for caregivers. They can definitely come, and minimum requirements 9 months la avanga vandirலாம் Canada. And then the whole family gets a permanent resident. And then, there's so many things which are available. And of course, those jobs are in demand. There's almost like 20,000 positions which are available now in Canada for medical sector, especially for nurses and for caregivers. Super. That's good, ma'am. And one more question from the viewer side. இப்போ நம்ம இங்க இருந்து இப்போ எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன். ஸோ கேன் ஐ ஆப்ரேட் எனி பிஸ்னஸ் ஃப்ரம் இந்தியா ஆர் ஃப்ரம் in my city? நான் மதுரையில இருந்து கனடால இருக்க பிசினஸ் கேன் ஐ ஆப்ரேட் லைக் வர்ச்சுவல் ஆஃபீஸர்ஸ்? அத பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஆமா, அது என்ன பண்ணனும்னா, நீங்க it is not that easy. Always keep in mind, this is a Western country, right? An American country, where you should have the excellence of excellence, like whatever you have to do, because there's a lot, plethora of people from all around the world are already doing it, right? But onga business should be one of a kind. It should not be one which already so many people are doing it, correct? What you bring to the table to them, how quickly you do it. Of course, you can get connected to people here and explain to them, send them an email. They are not available to speak to you. Also keep in mind about the time zones which we have, correct? இங்க யாருமே பேசவே மாட்டாங்க. It's almost the emails and all that you establish and set up an appointment with them, explain to them like what your product is, what your deliverables are and all that stuff. Under promise, over deliver. They always believe, and as I said, if they see your product, if they feel they are very good, they decide right away. As I said, there's no red tapeism, right? And doing business with a Canadian company, with Canadians, is very, very easy, I would rather say. Worldly, I think it's very simple. You can do it. And of course you can do. It always depends on how, you have to identify the person, correct? Identify, and that probably I think BNI, and then they already have certain, they have established themselves in Canada, so that team will also help you to connect with people. What are the opportunities we have? We can also get all these leads from the consulate office, correct? And then connect. இல்ல நிறைய trade shows நடக்கும், நிறைய delegations வருவாங்க Canadaல இருந்து இந்தியாக்கு வருவாங்க. You should be a part of it. You should find out like when they are coming. That will be a very good connect and contact. Usually COVID-க்கு முன்னாடி at least 3-4 times the delegation comes from Canada to do a business, correct? So adula you have to get connected and then take it forward from there. It's very simple. So getting that connect is very important, and you can set up your virtual office. Super. Thank you, ma'am. And one more viewer has just asked. He's actually on the photography பண்ணிட்டு இருக்காங்க. So Canadaல like weddings எப்படி இருக்கும்? What will be the scope of photography there? இந்த மாதிரி he has asked.
Yeah, photography and wedding, but it's a huge business, like for everything. And Canadians are one because they are hardworking people. From Monday to Friday, they only work, but then they have leisure time on Saturdays and Sundays, where most of the weddings, most of the parties, whether it is bridal shower or mehendi or, so many things, bachelorette parties or everything, they do take pictures. They really, they fantasized with all those stuff. எனக்கு தெரிஞ்சு வந்து like I know there are I mean, with due respect, the Sri Lankan communities and so many other Asian communities, they do all this videography and photograph. ஒரு கல்யாணத்துக்கு அவங்க போட்டோ எடுத்தாங்கன்னா 6 months ஆகும் அது ரெடி பண்றதுக்கு. And I also like, why does it take 6 months for you to give those pictures? அந்த இதுவே போய்டும், பரபரப்பே போய்டும். கரெக்டா அந்த போட்டோ அந்த ஆல்பம்லாம் நம்ம வச்சிருப்போம் ஒன்னொன்னுக்கு for memory. It takes 6 months, and then only I realized everything comes to Chennai is what I heard. Everything comes to Tamil Nadu is what I did for processing. அங்கதான் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். That's a huge market. There's a lot of opportunities அங்க இருக்கு. And then I think that's one good you brought that up, and I think there's a lot of scope for that. Okay, so I'll just ask something more similar, like so event plannings and weddings. So that is again a very market. So how do you see it in Canada? So India, Tamil Nadu, it is like quite growing now. So people are not very much towards it. So what do you see and what are the scopes there? Oh, event management, of course, as I said, that's one thing which is associated with your photography and videography business, right? And there's a lot of people, one-stop shop, because I sonna mari yarukume time illa. They're willing to spend money. They're willing to spend thousands and thousands of dollars, correct? Because they want it to be, they have customized photography. Nariya vandirchu, correct? Wedding and all that stuff they do, right? Outdoor and all that they do. A lot of things before this. Upon the event management company only takes care. The couple speaks to the event management, and then everything, right? For example, if it's going to be a wedding, it's going to be a 6-day event, right? Very exhaustive, very humongous process, I would rather say. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அவங்களுக்கு பிரைடல் ஷவர்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா they have the bachelorette, and then they have this mehendi, so that event management only does everything. Mehendiக்கு வந்து they'll have a colors, correct? Maybe put it in green and yellow and orange. What are the return gifts you're giving? What is the food you have, correct? All the subtle things which the couple decides. Then you have அந்த நலங்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, so அது தனியா இருக்கும். அதுக்கப்புறமா wedding will be very lavish, and they have everything. They'll have all, especially like how we do in Tamil Nadu with all the color combinations, and then the food, what they would prefer, mostly of a non-vegetarian over here because of the climate. And what are the, as I said, what are the return gifts? And then after the wedding also they have a couple of things which they do. So it's so huge, a lot of opportunities. And the jewelry, there's so many, a lot of paraphernalia attached to it, which is, for example, for a lady like draping the sari, that's a huge business, like pleating, draping, and then and the makeup, they do give a lot of importance for makeup. I'm sorry, I'm going into detail. Nail art in one irukku. Every female gets that nail art. Nail art is still not available in India, in Tamil Nadu, but there's wonderful nail arts which is available. Colors you will never imagine. So all this is done by one person, which is the event management, decorating the place, illa and the mandamathai decorate pandrathu ellame is done by event management, and the couple don't get involved. And even arranging food, the event management will speak to the people for arranging the food. So that's a huge business. They make a lot of business. Especially on the COVID time, you have live streaming panvanga, correct? Throughout the world, they were seeing all that. It's all taken care by these event management people. That's a huge business. One question to add on from what we have spoken, and maybe from the end of an event management, we come into an educational segment. Why is it that people look at educationalist countries? When we talk about the Western countries, it's just either the European countries, mostly, as you know, it is the United Kingdom or United States, and not maybe Canada. What do you see as maybe a problem or a glitch in not studying in Canada? As I rightly said, Ram, there was not much of an awareness, because even now, I know like every person in a household either goes to the UK or they go to US, right? They never consider Canada. Because Canada is one country, they were self-sufficient, because they never wanted anyone to come. And it's also such a laid-back country, I would rather say, because of the temperatures also. Harsh winters, this is one of the reasons why some students don't want to come to Canada, because the temperature will go to -50 with children. Trust me. This will be from November, December, January, February, harsh winter. There is no way or that's one of the impediments, right? That's one reason why they were never considering Canada.
And off date, Canada has become very popular because when UK market crashed, right? And US had some problem because, like with due respect, when Trump was there, correct, the students, when they come, they never had the next step. How after studying in US, what is the next thing I need to do? Whether if I get a work permit, whether I get the green card, whether I can work. There was a lot of issues going on over that market, right, in US. And even people who came in H1, the spouses couldn't work. They couldn't do anything in US. And Trump administration was real harsh. So that was the time when the focus moved on to Canada. And 3 years back, Canada நிறைய colleges வருவாங்க. இங்க வந்துட்டு they wanted, they had lot of fairs, education fairs, which is going on, especially in Tamil Nadu. But nobody bothered because அவங்களுக்கு ஒரு மோகமே வந்து அந்த US போகணும், UK போகணும்ட்டு. Canada ஒரு countryயாவே கன்சிடர் பண்ணல. அது இன்னும் நானும் எனக்கே I'm just doing a self introspection why they didn't do it, why they missed the opportunities. So after UK market crashed, right? Because there was one point of time where when you study in UK, after you finish your studies in UK, you have to go back to your country of origin. You cannot be there even for one day because so expensive it was, right? And we read a lot of articles in newspaper as well, like how UK crashed. And after Europe Union and all that stuff, now UK, I think it's still, I'm not sure whether it's coming in revamping itself and coming back again. So that is one of the reason. USO in the reason. Ipo Canada enna achina didn't, like I don't even know, like even people from 11th and 12th, they wanted to come only to Canada because appada adu vande expand aachi. It came up, it became a preferred international destination and student community. But இந்த ஒரு நீங்க கேட்ட கேள்வி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். நான் சொன்ன மாதிரி இப்ப பஞ்சாப்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, குஜராத்ல இருந்து, every family has one student in Canada. I'm not too sure why it was not come to the south. South also, even Hyderabad or whatever, they only go to US and everything, right? It's only a market which came into limelight in recent times. In recent times, people wanted to come, and how powerful the student community is, right? They have everything in their finger thing, like what Canada is all about. But now, as I said, it's not the preferred international destination. It is the destination now for students. It is the destination now for the students, and we're trying to brand so much. And Canada is the only country where student can become a citizen. So they do a 2-year program, then they get the postgraduate work permit, they become a permanent resident, they become a citizen. Affordable education, when also this is one of the reason why Canada came into limelight, because fees was affordable. You're looking at somewhere between $17,000 to $18,000 per year for your fees. But what is your fees in UK? Correct? What is the fees in US? Right? So comparable chart parting, that was also one important thing. And of course, education is valued around the world, and of course, even UK and US. And what are the job opportunities you have? Whether I can work. If a student வந்து UK la pay padichite, he will definitely doesn't want to come back to the country, with due respect to my own country, correct? He doesn't want, because he got accustomed to that country. He got accustomed to the culture, everything. He doesn't want to go back. Then he's finding out another option where in the country ku polam, correct? Anga irundhu enga polam appadina yosipangale thavara yarume நம்ம இந்தியாக்கு வரதில்லை எந்த ஸ்டூடெண்ட்டும். So in the மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் போகும்போது advantage Canada. So they started coming back to students to Canada. This is one of the reason. And I was exploring this, and I was doing an introspection sonna madri, and I was trying to brand for so many years. I think from 2016 or 17, I was definitely branding how Canada is very good for students, and now it fell in place. We almost like getting like ஒரு 600,000 students வராங்க கனடாக்கு. அதுல வந்து 150,000 students are from India. 1.5 lakhs. Yeah, madam. So thank you, madam. So the next question on that is from one of our members, who is Mr. Subramania Ashwin, who ideally owns a business called Tank Row and is into tank cleaning processes. So his question is, with the pandemic still in place and Canada borders closed, when do you see the PRs for federal skilled workers and entrepreneurs being processed? Yeah, as I told you initially, yes, the borders are closed, but only students are allowed to come now. Of course, students can travel. Federal skilled worker வந்து last December ல இருந்து அந்த draw வரல, December 20, because the reason also, இப்போ ஒரு permanent resident வந்தாங்கன்னா, they were high risk, right? And vaccines were one important thing which Canada is all about, because 80% population of Canada is all double vaccinated now. We should have that vaccine passport.
So India was in a high-risk country, and of course, everything is regularized now. I heard also in the news, like almost 70 crore was done vaccines. So India on the high-risk layer, there was a lot of things which is going on in India, right, which put India as a high-risk country in the map along with US, and there were France and so many countries like Turkey, which, still flights are suspended from India. Students also coming from indirect flights. I think things are getting better. There's nice positive news coming out from India, like about the vaccines and everything. And then the flight suspension 21st varaikkum irukku, and they will lift everything, and everything looks rosy. Like I think I'm quite confident. Probably I'm very optimistic. Probably in another 2 months' time, everything should be good, and federal skilled workers will be allowed to come to Canada. We just wait and watch. Canada is going for elections for September 20th. 22nd new government form agum. We have to find out what are the immigration policies which is coming up, and then everything looks good, positive. Just some fun facts to get to hear it from you. So, because we always say that the Western countries are so developed, and we Indians, usually preferred staying in Western countries. So, how well do you think now India is technologically developed when you compare it to Canada? Or how bad is Canada technologically backward when you compare it with India? I definitely, I may be a Canadian or whatever, but firstly, I'm Indian as well. I'm a Tamilian next, and then only I'm a Canadian. Of course, Indians, Indians are more brilliant, more advanced in technology than people in Canada. I don't have any shame in acknowledging no, in the sense, like, see, we have always been hearing news. I mean, obviously it doesn't relate too much to the topic of what you had been, but it was just my curiosity. We always say that we have geo connections, 4G, 5G and all that. So not just relating to the, obviously the 4G and 5G, but how will you think is India now equally competent with the Western countries in terms of, say, not just mobile, but any kind of technology, be it system or be it DTH or be it anything that you call it as technology today? Yeah, Suresh, what I wanted to talk about the comparables here is going to be about the population. Think about the population, right? We are talking about like 120 crore population of India, and never ever compare that population to just 4 crore of population to Canada. Canada may be the largest country in the world, correct? And everything is available. But keep in mind about the population, right? You're comparing something with 130 crore to 4 crore. Appa, what happens is, as I rightly said, we are very far ahead with technologies, as you said, 5G, 4G, but still, so for example, this is my personal thing, and I've also heard from my friends and my coterie of people. Whenever we travel to India, and Wi-Fi or simple or printout, we definitely have a lot of problems. Like the net Wi-Fi problem, this problem, that problem, and all that stuff. Or X-ray, and the Xerox and then you have an ISD call or something, and where you have the printer. Or problems, but you don't have such things in Canada, right? Every household will have it. It was so simple, and then your access to your phone. Of course, it's so expensive, very expensive, even for incoming calls in Canada, right? It's very expensive. But I definitely wanted to say, though, so a lot of systems are built with AI. And also simple system. Or bank or account open 5 minutes, you can open an account, you can have your card, right? Everything, all that is very, very simple. And I would definitely wanted, like, for example, you should ape the culture of both. Have Western culture 50% and I have Indian thing. Also, you have, most successful entrepreneurs and businessmen always have a leg in the West, but they are rooted only in India, because like rent side, they will do a business. But if you see the successful entrepreneurs, I would rather say, right, they have business establishments, but the roots will be there, correct? So on the technology for example, number mobile Canada still had that pager. I was really shocked, like in 2011 or 12, still pager was available in Canada. So I would say, like, India is way ahead in technology, and I definitely accept it compared to what we have. But systems, the systems indispensable. Nobody is indispensable, because system is very powerful. Okay, so now, I think if you're done with your brainstorming session, then I think I'll have a couple of questions which maybe not purely related to the topic that we spoke, but maybe related to what we can get it from Canada. So, yeah. How much business opportunity do you see from a Tamil society in Canada? In the sense, when I mean as a Tamil society, I predominantly I've seen a lot of Tamil people in Canada.
and a few of my friends are also there in Canada. So there are lots of products. They keep asking like traditional, be it manbana kekkuradhu irukum. இந்த மாதிரியான ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல வாட் டு யூ திங்க் இஸ் த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? லைக் எங்க ஜாகரி விக்கிற ராம் பிரகாஷ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் something which is a very traditional product, but you don't get it in Western countries very easily. So in the மாதிரியான products, what do you see the scope in Canada? Well, so Canada வந்து நீங்க நான் business opportunity சொன்னீங்கன்னா I will only recommend food products, food related products, okay, which is very good. And as after COVID அப்புறமா there's a lot of other things which is available, right? Those doop sticks and the sambrani அதெல்லாம் இப்ப நிறைய வந்து இப்போ அதுக்கு ஒரு demand, ஒரு market create இருக்கு கோவிட்க்கு அப்புறமா. But only for food products, I see, I would definitely wanted only people, I only wanted to encourage, food business in Canada, because food is one, for retail markets, like, for example, the cloths and all that stuff, correct? For other textiles and everything, it's not going so good. But, every alternate second shop is a food shop. Na sonna madi morning 4 mani 5 maniki people go for work, and in hard winter, they don't have any time to cook. Right. So the restaurant business, food business is a roaring, it's $1 million business here. And also people are fully aware after COVID, like, how they have to have all healthy foods. But Canada is one country, ஒரு சின்ன நம்ம வந்து for example ஒரு கிருணி பழத்துல அந்த ஒரு சீடை கூட நம்ம வேஸ்ட் பண்ணுவோம், கரெக்டா? அது ஒரு பெருசா இது பண்ண மாட்டோம் ஒரு பம்கின்ல எடுத்தா. ஆனா அந்த பம்கின் சீட்லயே வந்து they will do muffins, okay, and they will do cookies. சோ எதுவுமே இங்க விட்டு வைக்க மாட்டாங்க கேனடால. ஒரு ஸ்டார்பக்ஸ்ல போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு லாட்டே இருக்கும், அதுக்குன்னு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு டோனட் இருக்கும், ஒரு மஃபின் இருக்கும், எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். And that we have to learn it from the Canadians, how they make use of it, correct? And that is one thing. So நீங்க ஃபுட் சம்பந்தப்பட்டது இப்ப நீங்க வந்து ஜாகரி சொல்லிருக்கீங்க, கரெக்டா? There's a lot of course Canadians never have any sugar in the drinks. Okay, so even if they go to, I think they only have the black coffee with no sugar or something, correct? They want to be a little hyper and they want to have the caffeine, but that's a different thing. So jaggeries, in the products kla nariya demand irukku. There's a lot of sweet products which are coming, byproducts in the mari adukla vandu there's a lot of demand always for jaggery. There's a lot of demand, and especially after COVID, right? What that brought into to the table for the food products, correct? And the organic food ah irundhalum seri idukku nariya demand irukku, jaggery. And also நீங்க சொன்ன மாதிரி your friends are there, right? இப்ப like that has become a fashion for the past 2 years. ஒரு நவராத்திரியா இருக்கட்டும், ஒரு இதுவா இருக்கட்டும், homemade sweets ன்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து தான் வருது, தமிழ்நாட்டுல இருந்து தான் வருது. And there is one person here who markets it, and அதுக்கு ஒரு there is a trend which has been created for that. And for the முறுக்கு சீடை நிறைய திங்ஸ், அது எக்கச்சக்கமா அந்த ஒரு இது ஆரம்பிச்சாலே, விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிச்சாலே அது ஜனவரி வரைக்கும் போகும். இட்ஸ் a very good business. And also, Canadians are very good. They wanted to thank everybody for Christmas. It's a huge opportunity. Every person in the household, I'm not talking about a household. If there are 4 people in the household, every person in the household want to give something, correct? Give something to their kin, to the kith and kin, or to the siblings. That's one of the huge opportunities. So அந்த சமயத்திலயும் அப்படிதான் they will promote lot of eatery தான் மெயினா. ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னா கூட போய் சாப்பிட தான் கொடுப்பாங்க. சாப்பாடு தான் ஒரு பிரதானமான ஒரு இதுவா இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி. அது you can make use of it. Pulp, mango pulp, that's one thing. And then spices is another thing which they're looking at. அதுக்கப்புறம் இப்போ ready to eat food னே வந்துருச்சு. For even I've heard like சாம்பார் ஏதோ பவுடர் இருக்கு, தண்ணி ஊத்துனா அந்த சாம்பார் ஆயிடும். like இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய டிமாண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் frozen cut vegetables is always in demand because people don't have opportunity to cut, right? Lot of restaurants they use that frozen vegetables. And then coconut இருக்குல்ல, முன்னாடிலாம் வந்து அது ரொம்ப ஃப்ரோசனா இருக்கும். இப்போ அந்த கோகனட்டுக்கே ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. The frozen coconuts, and then pith, and so many products. Ipa vandu, as I told you that and the neem product, avaram juice, in the juice adukellame heavy market. Oru naal and the products la irukum, and then marunal there's no stock at all, correct? So people there's a lot of demand for those products, and as a lot of population are migrating and coming here, Indians and Asians on earlier, there's a little spurt in their population coming up, so they also they wanted to bring these products here. There's always a demand for all that. So, okay, now we have talked about a few scopes that we have, and I think SME Ramprakash has something to ask you now. So, sure. Fine, ma'am. So, இப்போ நம்ம எல்லாமே அங்கங்க டச் பண்ணிட்டு வந்தோம். பட் ஸ்டில் நீங்க அந்த ஃபுட்டை பத்தி ரொம்ப இதா சொல்லிட்டு இருந்தீங்க. I just want to know, like, food, or rather, like, if I'm sending to Canada, what will be the basic certifications or what you follow? For example, India we have FSSAI. And in US, we have heard of this FS Food and the Authority, FDA. So, Andamari, what is the authority which
controls the food quality and other parameters. Yeah, so you should have your export license, and then APIDA is one you think body which does everything. So you have to keep in touch with the APIDA. I think they have their head office in Bangalore. I'm not too sure whether they have in Chennai now. So APIDA does a great job in doing it. And then also whenever you send a product, correct? இப்போ ஒரு பிரியா பிக்கலே வச்சுக்கோங்க, நம்ம ஊர்ல வந்து அது ஒன்று what are the content இருக்கும் அவ்வளவுதான். But when you're sending it to Canada, keep in mind you have to put all the calories, right? What is available in it? And Canada is a bilingual country. Like everything should have 100% should be in English and in French. And I could see that in also those products which is coming, correct, the export market. So these are the things which, you know, the regulatory body, APIDA, I think you should connect with them. That'll be a great source for you. Okay, that's good. So probably இப்ப நீங்க சொல்லும்போது I just got to know another thing. Canada is a bilingual and French is one of the. Of course. Okay. Yes. இப்ப கனடாங்கிறது ஒரு கெனடியன்ஸே யாருமே கிடையாது, கரெக்ட்? இப்ப இந்தியாலனா இந்தியன்ஸ் இருக்கும், ஒரு மலையாளி இருப்பாங்க, தெலுங்கு இருப்பாங்க. பட் கனடா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an amalgamation of people coming from US, people coming from பிரான்ஸ்ல இருந்தது, யூகேல இருந்து தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அப்புறம் யூஎஸ்ல இருந்து வந்தாங்க. And everybody joined together and formed Canada, and they were like inhabitants of Red Indians இருந்தாங்க. Okay, they only owned the land. So, and French people were quite dominant. So, Quebec and province, Montreal, right? So, they were predominantly there. If you are a person from France, you don't even need a visa to travel, right? So, there'll be a top priority for them. And of course, because they were one of the few, people who were inhabited to Canada, French. And if you know to speak French, there's a separate pathway program for you to migrate to Canada. And also, there's a lot of opportunities for you if you're bilingual, if you learn French. And okay, like I was also encouraging all my clients and my students, like who wanted to aspire to come to Canada to do a French course. We have TEF and so many things which is available. Alliance de Francaise and Aria irukku namba oorliye, right? They're teaching French. So that will be one great skill, learning French and then Spanish. And then, apart from English. So these are the other things which you should pitch on to be more because your business, if you establish பண்ணும்போது இதெல்லாம் நம்ம வந்து I always say, like, நம்மளுடைய இதை வந்து talent, நம்ம credential நம்மள வந்து நம்ம வளர்த்து I mean, like if you like help, if an expert in all these things, then you can bringing your business and expanding your business and reaching out to people will be amazing. You imagine you have a whole lot of people in Quebec. That's a huge opportunity, Anga, more French speaking, correct? And they're also well established. People are connecting elsewhere also. In Ontario, they're coming and all that stuff. So, நம்மளுடைய திறமையை நம்ம வந்து எப்படிலாம் வளர்த்துக்கணுமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், especially when you're wanted to do something in Western countries like US and Canada. I think that's very, very important. Your skills, your knowledge, the value bringing to people, that's more important. When you wanted to expand your business and when you want to come here. Okay, that's good. So we have another 5 minutes, madam. So you like to have a quick info from us on what is happening regarding இந்த தமிழ்நாட்டுல இப்ப என்ன நடக்குது, அது மாதிரி உங்களுக்கு எதுவும் அப்டேட் தேவைப்படுதா இல்ல? You like to summarize? I keep myself about what is, abreast about. I read a lot and then I know what is happening in Tamil Nadu. I think September 17th வந்து பெரியார்னால சமூக இதுவா இது பண்ணனும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க போல இருக்கு on September 17th, right? That's the latest I heard. And I know there's a new change in guard. He's doing really good. And somebody was mentioning like 42% of votes, right, is being, I'm not trying to be advocate anybody here in the forum, but doing really good, correct? And of course, when latest அந்த இலங்கையில் அந்த இது இருக்குல்ல அகதிகள் இதை வந்து மறுவாழ்வு மையம் ஆரம்பிச்சது வந்து was well taken in Canada because lot of Sri Lankans live here, correct? And they came here in 84 and that was being well taken, what the chief minister is doing, and they're also following up with him, like what are the policies he's bringing into the table, correct? And what are the education things எப்படி எடுத்துட்டு வராரு. And இன்னைக்கு கூட I think I think I'm not sure Gripen building like he's doing something today, correct? And lot of things which is there. And if you have anything which is happening in Madurai la எனக்கு தெரியும் AIMS என்ற ஒரு மருத்துவமனை வருதுன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே. I think that was very good. Okay, I actually wanted you to come to that point. மதுரையில என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க. So மதுரையில இன்னைக்கு நாளைக்கும் first time ஒரு virtual expo நடக்குது, and we have had 50 business owners to set up their virtual stall in Biz Expo, Pandyas Biz Expo, and we have also had a few eminent speakers who have blessed us since morning and with their speeches. And என்னோட last ஒரு update and a request from you. I know it's 4 in the morning at Canada, but please take some time, if not now, after some time,
have a visit at our expo. We have 50 different stalls. Over stall, different products, different services. And to all the viewers also amongst us, ஒவ்வொரு ஸ்டாலுமே டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை இப்போ இனிமேல் நம்ம ராம்பிரகாஷ் கேட்டிருந்தாரு, ஈவெண்ட்ஸ் பத்தி கேட்டிருந்தாரு, மேரேஜ் போட்டோகிராஃபின்னாரு. இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டில் ஒரு மேரேஜ் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஈவெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு தேவையான வெண்டர்ஸ் நம்மகிட்ட இருப்பாங்க. நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அதுக்குரிய வெண்டர்ஸ் இருப்பாங்க. ஈவன் இஃப் யூஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், அதுக்குரிய வெண்டர்ஸ் இருப்பாங்க. கார்பரேட்டா இருந்தாலும் அதுக்குரிய வெண்டர்ஸ் இருப்பாங்க. எந்த அளவுக்கு இருக்கோம்னா, நம்ம பொதுவா சொல்றது என்ன, இந்தியால வந்து டீ குடிக்க போவோம் அப்படிம்போம். அந்த மாதிரி ஒரு டீ வெண்டர் who is doing a tea business as a professional service, ஒரு டேங்க் கிளீனிங் ப்ரொஃபஷனல் சர்வீஸ், இந்த மாதிரியான ஸ்மால் திங்ஸ் விச் வி திங்க் அஸ் இட்ஸ் அன் அன்ஆர்கனைஸ்ட் செக்மெண்ட், இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் we are doing it in the stall today. And thank you for all the time, madam, and thank you, Ram Prakash, for moderating the session. We'll go into a quick half an hour lunch break. From 1:32 we have our lunch break, and we'll rejoin in the session at around 2 p.m. for another game, fun-filled activity, madam. And thank you once again, Ms. Kanmani, and thank you, Ram Prakash. Thank you. Thanks for the right. Yeah. Thank you, ma'am. Thank you so much. Thanks a lot. Okay, for the opportunity. Thanks a lot, and thanks for everybody here. Thank you. Thanks. So, Mr. Ram Prakash, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி, now we are going to have another half an hour's lunch break. But அதுக்கு முன்னாடி members and viewers எல்லாரும் ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, I've been repeatedly telling, நமக்கு ஒரு 50 ஸ்டால் இருக்கு. 50 ஸ்டால்லையும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் சர்வீசஸ், இதெல்லாம் கூட ஒரு வியாபாரமா, மதுரையில் இப்படி வியாபாரம் பண்ற, இந்த ப்ராடக்டை வியாபாரம் பண்ற ஒருத்தர் இருக்காரா, இது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு ஹோட்டல்னா அதுல இருக்க பேக்கேஜிங் மெட்டீரியல் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி ஒரு பேப்பர் பில் போடுறதுக்கு ஒரு பேப்பர் வாங்கணுமா, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ல வந்து உங்களுக்கு பேப்பர் வாங்கணுமா, ஒரு பல்க் எஸ்எம்எஸ் அனுப்பணுமா, ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணுமா, இந்த மாதிரி அந்த சின்ன ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, பெரிய சர்வீசஸா இருந்தாலும் சரி, we have 50 different vendors. இவங்களோட ஸ்டால்ஸை போய் மீட் பண்ணுங்க. The next half an hour we will take a small commercial break and a lunch break. We have Mr. G.V. Krishna joining in at 2 p.m. for a fun-filled session. மெம்பர்ஸோட ஜாலியா கலந்துரையாட போறாங்க. லைவா வரணும்னு நினைக்கிறேன் மேம். அதர் ஓப்பன் டு பப்ளிக் ஈவெண்ட் கிடையாது. ஸோ இட்ஸ் ஓப்பன் டு மெம்பர்ஸ் ஈவெண்ட். லைவா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்க கமெண்ட்ஸை போடுங்க. ஆப்வியஸ்லி ஜிவி கிருஷ்ணா வில் கெட் என்டர்டெயின் வித் யூ அண்ட் ஐல் பி மாடரேட்டிங் த செஷன் ஆஸ் வெல். சாரி, நீங்க இந்த கிஃப்ட்ஸ் வவுச்சர்ஸ் பத்தி சொல்லலையே. அண்ட் ஓகே, அண்ட் தேங்க்யூ ராம் பிரகாஷ், அதை பத்தி சொன்னதுக்கு. எல்லா ஸ்டால்லையும் உங்களுக்குரிய கிஃப்ட் வவுச்சர் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டால்லையும் உங்களுக்காக ஒரு ஒன்று either few people have given you 10% off, or few people would have offered to give some discounts at their services avail பண்றது, இல்லை ஃப்ரீயா கூட ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ எல்லா ஸ்டாலும் பாருங்க. அங்கே வந்து டவுன்லோட் வவுச்சர்னு ரைட் ஹேண்ட் சைட்ல கடைசியில் ஒன்று இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும் கீழே. அதே மாதிரி அவங்களோட சென்டர்ல வந்து டவுன்லோட் ப்ரௌசர்னு இருக்கும். அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க, அவங்களோட பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ஸ்டால் மெம்பர்ஸையும் நீங்க ஓப்பனா உட்காந்து அங்கேயே நெட்வொர்க் பண்ணலாம். ஆர் யூ கேன் ஃபிக்ஸ் அப்பாயின்மெண்ட் வித் தம். என் ஸ்டாலுக்கு போயிடாதீங்க, எம்டியா இருக்கும், நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ என்கிட்ட நெட்வொர்க் பண்ணணும்னா யூ கேன் லீவ் அ மெசேஜ் அட் மை ஸ்டால். ஐ ஜாயின் யூ ஃபார் நெட்வொர்க்கிங் லேட்டர். With that, we'll end up the session, move in for a quick lunch break, and then join at 2 p.m. Ram Prakash. Thank you. Thank you. Ram Prakash, you are facing a technical glitch. Okay, right. Screen share ஆயிருச்சு. Ram Prakash, you can carry on with your lunch. We'll join you at 2 p.m.
Vicky sir.
ஐ ஒரு பிரேக் அவுட் ரூம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் வெரி குட் ஆஃப்டர்நூன் மக்களே. நம்மள இப்ப இந்த ஆடிட்டோரியத்துல இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு சிறிய லஞ்ச் பிரேக் அப்புறம் வந்த மக்களுக்கு எங்களோட அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ எல்லாரும் ஸ்டால்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டால்ஸ்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 டிஃப்ரெண்ட் ஸ்டால், 50 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் சப்ளையர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இவங்க எல்லாரோட ஸ்டால்ஸையும் போய் பாருங்க. எல்லா ஸ்டால்ஸ்லயும் உங்களுக்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்கும், கிஃப்ட் கூப்பன்ஸ் இருக்கும். அது அவங்கள போய் அந்த ஸ்டால்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்களோட கிஃப்ட் வவுச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லைவா முடிக்கப்பட்ட ஒரு சில டீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த லஞ்ச் பிரேக் பண்ணப்போ தான் மெம்பர்ஸ் சொன்னாங்க. ஒருத்தர் டக்குன்னு வந்தாரு, ஒரு ஸ்டாலை பர்டிகுலர் ஸ்டாலை பார்க்குறாரு, உடனே ஒரு பிஸ்னஸ் டீலிங்கை முடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ இன் தட் வே ப்ளீஸ் டு ஆல் த வியூவர்ஸ் போங்க, ஸ்டால்ஸ் பாருங்க. இந்த ஸ்டால்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா, நீங்க ஒரு இல்லத்தரசியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாங்கக்கூடிய ஜேகரி ஐட்டமா இருக்கட்டும், இல்லை உங்க வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாண விஷயங்களுக்கு ஒரு பொட்டிக்ல ஒரு மெட்டீரியல் வேணும்னாலும் பொட்டிக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, ஈவெண்ட் நடத்துறதுக்கு ஈவெண்ட் பிளானர்ஸ் இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சப்ளையர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் இருக்கும். எல்லாரும் ஸ்டால்ஸை போய் பாருங்க. And next at 2 o'clock we are having a fun session with GV Krishna. GV Krishna வந்து பேச போறாரு. He's going to organize a talk show, ஒரு fun event. எல்லா மெம்பர்ஸையும் கலாய்க்கிறதுக்கு GV Krishna வராரு. So we'll wait for another 2 minutes for GV Krishna to join.
ஸோ இப்போ நமக்கு ஜிவி கிருஷ்ணா ஒரு ஈவெண்ட் நடத்த வந்திருக்காரு. ஜிவி கிருஷ்ணா கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ற போற மெம்பர்ஸ் பத்தி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் த லிஸ்ட், வணக்கம் ஜிவி கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம். ஸோ உங்களுக்கான இன்ட்ரடக்ஷன் கடைசியாக வச்சுக்குவோம். ஹீரோ என்ட்ரி எப்பயுமே கடைசியாக நம்ம வச்சுக்குவோம். முதல் we will start with one of the first members, டாக்டர் உத்தந்த ஹரியரசுதன். டாக்டர் உத்தந்த ஹரியரசுதன் ஒரு டென்டிஸ்ட். இஸ் காட் 2 dental clinics in மதுரை. ஸோ அவரை நீங்க எந்த அளவுக்கு கலாய்க்கிறீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா டாக்டர் இல்லையா, நம்ம பல்ல கொஞ்சம் அவர் தான் சரி பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணணும். ஸோ இல்லை, நீங்க மியூட்ல இருக்கீங்க ஜிவி. அவர் போட்டிருக்க காஸ்டியூம்லாம் பார்த்தாக்கா ராத்திரி 11 மணி டாக்டர் மாதிரியே இருக்காரு. ஸோ ஐ வெல்கம் டாக்டர் உத்தந்த ஹரியரசுதன். நெக்ஸ்ட் ஆன் லிஸ்ட் we have அந்த கெட்டப், அந்த கோட், அந்த கண்ணாடி எல்லாமே அவர் சூரணத்தை சொல்ல சொல்ல நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கு. So next on list we have Subramania Ashwin, tank road tank cleaning services. Okay. ஒரு வீட்ல இல்ல ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லயோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்லயோ ஒரு டேங்க் கிளீனிங் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அது அஸ்வினே களம் இறங்கி பாப்பாரு ஜிவி. ஸோ நீங்க நம்ம அஸ்வின் தெரியுது பல டேங்க்குள்ள இறங்கி இருக்காரு, பல டேங்க்ல அவர் இறங்கிடுவார் அடுத்து கூடி சீக்கிரத்துல. ஸோ தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அஸ்வின். நெக்ஸ்ட் ஆன் அவர் லிஸ்ட் ஐ பிரிங் இன் டாக்டர் மாரியப்பன். இன்னொரு டாக்டர், பட் இவரை நீங்க ஏற்கனவே 11 மணி ஸ்லாட்டை முடிச்சிட்டீங்க. ஸோ இவர் எத்தனை மணியில் அகாமடேட் பண்றீங்கன்னு பார்ப்போம். இவர் டாக்டர் ஒரு பிசியோதெரபிஸ்ட். அடுத்து நம்ம லிஸ்ட்ல வர்றது மோகனரங்கன் பேட்டரி. அவர் எப்படின்னா எல்லாருக்கும் பவர் கொடுக்குறேங்கிற பேர்ல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. அவரோட தொழிலே அந்த பேட்டரிங்கிறப்ப எல்லாருக்கும் பவர் கொடுக்கறது தான் அவரோட தொழில். ஸோ அவரையும் வெல்கம் பண்றேன். அடுத்து காசு, பணம், துட்டு, மணி இது சம்பந்தமா எப்படியுமே ஒருத்தர் வரணும்ல, இல்லாட்டி ஷோ நல்லா இருக்காதுல்ல. கண்டிப்பா அஜ்மல் வராரு. அவர் ஃபின் வேலட் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம பர்ஸ்ல ஃபினான்சஸ் எப்படி கூட்டுறது அப்படிங்கிறது ஏதோ பேர் சொல்லுவாரு, ஃபின் வேலட் அப்படி இப்படின்னு. நம்ம எப்படி காசு இல்லாமே காசை கூட்டலாம், சுத்தலாம், கூட்டலாம் அப்படின்னு பேசுவாரு. ஸோ அவரையும் கொஞ்சம் வச்சு செய்ய. ஏன்னா இவர்கிட்டலாம் போய் உட்காந்தோம்னா நம்மள ரொம்ப பாடாப்படுத்துறாரு. அண்ணே அப்படி செய்யணும்னே, இப்படி செய்யணும்னே. அவங்களெல்லாம் பழி வாங்கணும் தான் இங்க கூட்டே வந்திருக்கேன் உங்களுக்கு. ஸோ 2-3 பஸ் சும்மா இருக்கு, உங்ககிட்ட கொடுத்த அம்சம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதான் நான் சொல்லணும்னு விரும்புறேன். சும்மா இருக்கிற பஸ்ல எப்படி காசு கொண்டு வர முடியும்? இல்ல பிரதர், சும்மா இருக்கு, புதுசா வாங்கி டப்பாவோட போட்டு வச்சிருக்கு. அந்த பர்ஸ்ல ஏதாவது கொடுத்தீங்கன்னா, நான் சித்ராவே கூட எனக்கு ஒரு பர்ஸ் கிஃப்டா கொடுத்தாங்க. அந்த பர்ஸும் சும்மா தான் இருக்கு. ஏதாவது ஒரு 4-5 கார்டு வச்சு விடுங்க. உங்க விசிட்டிங் கார்டு வச்சிடாதீங்க. அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிற கார்டு ஒரு 4-5 கார்டு இருக்கு, வச்சிருவோம். நாமளே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் நம்ம கொஞ்சம் எங்க குரூப்லயே சீரியஸானவர், ஆனா ஜோக் நச்சு நங்கூரம் அடிப்பாரு. கலீல் ரஹ்மான். அவர் கோல்டன் ஆப்டிகல்ஸ் கண்ணாடி கடை வச்சிருக்காரு. அவர் நீங்க பார்க்கும் போதே தெரியும் இவர் சிரிக்கவே மாட்டாரு. இவரை போய் நீங்க எப்படி சிரிக்க வைக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரே அடிதான் அடிப்பாரு, நச்சுன்னு அடிப்பாரு. கடைசியில யாரை கலாய்ச்சானே தெரியாம போயிடும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கலீல்ங்க. வெல்கம் கலீல் ரஹ்மான். அடுத்தது ஒரு ஸ்வீட் பாய், ரொம்ப ஸ்வீட் பாய். இந்த பாத்தீங்களா, அவர் அவர் இன்ட்ரடக்ஷனுக்கு அவரே கண்ணாடி போட்டுட்டு வந்துட்டாரு. அவர் பேசும்போதே எப்பயும் என்ன சொல்லுவாருன்னா, நான் ரொம்ப ஸ்வீட் பாய் அப்படிம்பாரு. ஆமா, அவர் இல்லத்தரசிகளின் ஃபேவரட் ஆன ப்ராடக்ட் விற்கிறாரு. பாஸ் விட்ட உடனே அவர் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஒரு அவர் இல்லத்தரசிகளுக்கு ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் ஜாகரி விற்கிறாரு. அப்புறம் நம்ம இப்ப இன்னும் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா மது அப்படின்ட்டு ஒரு ஆர்கிடெக்ட் வராங்க. சோ மது ஒரு ஆர்கிடெக்ட். அவங்க நிறைய வீடுகளை டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஃபைனலா உள்ள நம்ம கூப்பிடுறது none other than அவர் சித்ரா. சித்ராவையும் நீங்க இன்னைக்கு நல்லா வச்சு கலாய்க்கலாம். கேப்டன் ஆஃப் தி ஷிப். ஸ்பாட்லைட் மோட்ல நிறைய பேர் வர முடியாதனால நான் மியூட் பண்றேன். அண்ட் ஐ இன்ட்ரோடியூஸ் சித்ரா டு இன்ட்ரோடியூஸ் டிவி கிருஷ்ணா அஃபிஷியலி அண்ட் ஸ்டார்ட் தி செஷன் ப்ளீஸ். ஓகே. ஆக்சுவலா உங்களை ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது என்னன்னா, எல்லாரையும் இன்ட்ரோ பண்றப்ப டக்குன்னு சின்னதா சொல்லி ஹோல்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. மதுவை பண்ணும்போது மட்டும் ரொம்ப அப்படியே தனியா அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் கொடுத்து அவங்களுடைய ஸ்கிரீன் மட்டும் தனியா வருது. என்னடா இது பெருசா இருக்கே அப்படின்னு பாக்குறேன். அதான் அவங்களுடைய ஸ்கிரீன் மட்டும் சிறப்பா கொடுத்துருக்கீங்களே. அதாவது எத்தனையோ பேரு நம்ம பழகலாம், செய்யலாம்,
பட் இந்த கண்ணாடி கடைக்காரங்க, இந்த டாக்டர், இந்த டேங்க் கிளீன் பண்றவர்லாம் வச்சு என்ன செய்யறான்? நான் கம்பி சிமெண்ட் வைக்கிறேன், மது ஒரு ஆர்கிடெக்ட். அப்ப நமக்கு சோறு எங்க இருந்து வருங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஓகே கைஸ், 9 பேர் தான் ஸ்பாட்லைட் பண்ண முடியுது. ஸோ பேஸ்ட் ஆன் everything else, I will keep spotlighting. So I leave the floor open to GV Krishna. Chitra GV introduce பண்ணிட்டு நான் மியூட்ல இருக்கேன். Please carry on GV. Have a happy session. நீங்க இப்ப ஆக்சுவலா நீங்க எங்களை கலாய்க்கிறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல நாங்க உங்களை கலாய்க்கிறதுக்கு கூட்டு வந்திருக்கோம்னு தெரியல. யாருனாலும் அடிச்சுக்கலாம், பட் நாட்டாம பண்றதுக்கு நான் ரெடி இல்ல. தேங்க்யூ GV. தேங்க்யூ so much. தேங்க்யூ. Okay, good afternoon everyone who is watching the show. First of all, I'd like to welcome you for this game session. இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர், மாடல் அண்ட் விஜே அண்ட் ஆங்கர் ஜிவி கிருஷ்ணா. இவர் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆங்கர். அவர் வந்து இப்ப கரண்ட்லி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆரி அர்ஜுன் கூட பகவான் அப்படிங்கிற படத்தோட வில்லனா இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து பேசிக்கா நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய வில்லனா பிளே பண்ணுவாரு. ஆல்ரெடி நானும் சிங்கிள் தான் அப்படிங்கிற ஒரு படத்துல வில்லனா பண்ணியிருக்கிறாரு. இது போக அவர் நடிச்ச ஒரு சில படங்கள் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இறைவி, ஜில் ஜங் ஜக், 40-79, 5ஆம் தாமரை, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல அவர் ரோல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இது போக நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் நடிச்சிருக்கிறாரு. சிபிஐ, சில்ட்ரன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா, அழகே சுகமா, எல்வி பிரசாத் ஸ்டுடியோடது, ஆதலால் உடவே செய்வீர் அப்படின்னு சொல்லி மூவி பஃபோட ஷார்ட் ஃபிலிம்லையும் பண்ணிட்டு இருக்காரு. பெண்களுக்கு டக்குன்னு சொன்ன உடனே தெரியணும் அப்படின்னா ஒரு சீரியல் இருக்குங்க விஜய் டிவியில, சுந்தரி நீயும் சுந்தரி நானும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீரியல்ல இவர் ஒரு லீட் ரோலும் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த சீரியல் பார்த்தவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இவரை தெரியும். இது எல்லாம் போக வந்து இவர் மித்தாலஜி ஷோஸும் பண்ணியிருக்கிறாரு. தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற ஷோ வந்து தமிழ்ல பண்ணியிருக்கிறாரு. ஹரஹர மகாதேவ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஷோவும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது போக அவரோட எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 23 மிமிக்ரி வாய்ஸஸ் பேசுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் பிஃபோர் கிவிங் இட் டு யூ ஜிவி, ஐ வுட் லைக் டு ஆல்சோ இன்ட்ரடியூஸ், இப்போ எங்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண மிஸ்டர் விக்னேஸ்வரன். அவர் வந்து மாரியப்பன் ஆடார் பில்டிங் சொல்யூஷன்ஸ். அவருக்கு தற்பெருமை பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்ல சொன்னாரு. அதனால அவரை பத்தி நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். என் ப்ரொஃபைல சொல்லணும் அப்படின்றப்போ பக்கத்துல எழுதி வச்சு அப்படியே பார்த்து சொன்னதை எல்லாருமே பார்த்துட்டாங்களே சித்ரா. இல்ல பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? நீங்க பண்ணது கொஞ்சம் நெஞ்சமா இருந்தா மனப்பாடம் பண்ணி சொல்லலாம். நிறைய வச்சிருக்கீங்களே, அப்படியே லைட்டா லிஸ்ட் பெருசா இருக்குங்கிறதுனால டிபில கூட திருப்பி தான் நிப்பாரு பாருங்களேன். அவருக்கு அவ்வளோ தன்னடக்கம். ஆமா, விக்னேஷ் வந்து அவரோட டிபில கூட திரும்பி தான் நிக்கிறாரு. அவ்வளவு தன்னடக்கம், அவர் முகத்தை காட்ட அவர் விரும்பல. ஓகே, சோ ஹேண்டிங் ஓவர் டு யூ ஜிவி. தேங்க்யூ so much. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பிஎன்ஐ 150 வாரத்துடைய வெற்றி விழால உங்களுடைய டீம்ல நானும் ஒருத்தனா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அந்த ரெக்கார்டுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது நம்ம மதுரையில தான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மண் அப்படின்னா மதுரை மண் தான். ஏன்னா நான் வந்து 23 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன். சைல்டு ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ல வர்றது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து மதுரை தான், காந்தி மியூசியம்ல சித்ராவோட அந்த ஈவெண்ட்டையும் நான் பண்ணேன். கண்டிப்பா அந்த அந்த கிரெடிட்ல வந்து சித்ராவுக்கு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சித்ரா. ஐயோ அப்படின்னு ஒரு பொய் சொல்லணும், வேற வழி இல்லை. இல்ல உண்மை அதுதான். அந்த ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த டீம் வந்து ஒரு 150 வாரம் வந்து வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு ஒரு செலிப்ரேஷன் ஒரு ரவுண்டா கொண்டு வந்து இதுல என்ன கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் வந்து கொரோனாக்கு அப்புறம் ஒரு லைவ் செஷன்ல வரோம் அப்படின்றத தாண்டி ஃபேஸ் டு ஃபேஸ் செஷன் சீக்கிரமாவே வரணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ப்ரேயர். எல்லாரும் சாப்பிடாம கரெக்டா 2 மணிலேருந்து 3 மணி லாக் பண்ணி அப்படி ஒரு செஷன்ல இது பண்ணியிருக்காங்க. ரைட், நல்ல விஷயம். ஸோ இது வந்து ஒரு ஃபன் ஓரியன்டா நம்ம கொண்டு போறோம் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் இருக்கு. நான் யாரையாவது கிண்டல் பண்ணாலோ இல்லை நீங்க என்ன கிண்டல் பண்ணாலோ ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் சீரியஸ், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஒரு எந்துவா இருக்கணும். மார்னிங்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு டேபிள் சேர் ஒர்க்கரா, கம்பி என்ன விலை, ஆர்கிடெக்ட் என்ன விலை, பல்லு எப்போ பிடுங்கலாம், கண்ணாடி விற்கலாமா வேணாமா இப்படின்ற ஒரு யோசனையிலே இருக்கும்போது, ஐயா உங்களை விட்ட ஐயா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பணம் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு சின்ன ஒரு
மைண்ட் ரெஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு டாஸ்க் மாதிரி நம்ம எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஸோ டாக்டர் தண்டாரிகரன் சொல்லுங்க டாக்டர். ஐயோ டாக்டரை கேட்குறப்போ பிரதர் டக்குன்னு வந்தீங்க பிரதர், செம ஸ்மார்ட்டா. ஃபர்ஸ்ட் உங்கள்டே கேட்கலாம் பிரதர் இதை. மோகனரங்கன் சொல்லுங்க. ஆடாதீங்க பிரதர், ஆடிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல பேக்ரவுண்ட் அது லேப்டாப் ஆடுது. ஓகே ஓகே சொல்லுங்க பிரதர், பேட்டரி பவர் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப கிரீட்ஃபுல்லான இண்டஸ்ட்ரியா இருக்கு. நல்ல growthல இருக்கு. மார்க்கெட் பிரைசிங்கும் கூடிக்கிட்டே இருக்கு. பவர் வந்து பேட்டரிக்கு கொடுக்காம உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்குறோம், என்ன பண்ணுவீங்க பிரதர்? டக்குன்னு ஒரு பவர். நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்துக்கிறப்போ மோகனரங்கன் அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க பிரதர். பா இன்னும் அப்படிலாம் பார்க்காதீங்க, பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுங்க பிரதர். நிறைய பண்ணுவேன். நிறைய பண்ணுவீங்க தெரியும், பார்க்கும்போதே தெரியுது நல்லா பண்ணுவீங்கன்னு. என்ன பண்ண போறீங்க? இப்போ பிரைவேட் செக்டார்ஸ்ல இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து பப்ளிக் செக்டார் இருக்கும். பப்ளிக் கவர்மெண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை வந்து பிரைவேட்டுக்கும் மாத்தி விட்டுருவேன் ஃபர்ஸ்ட் அந்த செக்ஷன். ராமராஜா காமராஜான்னு தெரியல, பாவம் அவரே டயர்ட் ஆயிட்டாரு அந்த மாதிரியா? இல்ல லைக் ஸ்கூல்ஸ் பிரைவேடைஸ்ட் ஆகாது. ஸ்கூல்ஸ் பிரைவேட்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஆனா கவர்மெண்ட் எடுத்துக்கிற பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டு வர பார்ப்பேன். ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. நான் வந்து கேஷுவலா தான் கேட்டேன். இல்ல அதாவது நமக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த விஷயங்களை நான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க தான் சிஎம், அடுத்த சிஎம் நீங்க தான், வருங்கால முதலமைச்சர் மோகனரங்கன் வாழ்க வாழ்க. கையெழுத்து கும்பிடுறதெல்லாம் பார்த்தா அந்த ஆசை இருக்கு போல இருக்கு, சின்ன வயசுல இருந்தே இருக்கு. கொலை பண்ணணும் ராஸ்கல். மோகன் வந்து அவரு பிரைவேட் பப்ளிக்ல இருக்க கவர்மெண்ட்ல இருக்க ஒரு சில இதை மாத்தணும்னு சொன்னாரு. அது என்ன அர்த்தத்துல சொன்னாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எஜுகேஷன் அவர் சொன்னாரு, பட் ஆக்சுவலா அவருக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரியில வந்து நம்ம இந்த OH அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி ரொம்ப தெரியும். ஸோ அவரு அதான் அப்படியே டாஸ்மாக் அது இதுன்னு சொல்லக்கூடாதுன்னு பாலிஸ்டா அவங்கள்ட்ட சொல்லிட்டாரு. இல்ல OH கண்டிப்பா பப்ளிக் கையில தான் இருக்கணும், அது கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணவே கூடாது. கண்டிப்பா கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னீங்க. சொல்லுங்க பிரதர், இப்ப நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம் டக்குன்னு மாத்தணும். ஒரே இதா மாத்தணும்னா என்னங்க திடீர்னு எப்படி கேட்டீங்க? கேக்குறது நிறைய திட்டங்கள் இருக்கு. மேபி ஒரு புது சிஸ்டம் உருவாக்கணும் அப்படின்னா there will be no community certificate. சூப்பர் பிரதர், ரொம்ப நல்ல விஷயம் பிரதர். ஆக்சுவலா இது வந்து தமிழ்ல சொல்லாம நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்க. தமிழ்ல சொல்லியிருந்தா உதவ விழுந்திருக்கும் அப்படின்ற காரணத்தினால இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்க. இல்ல கண்டிப்பா அது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். உங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு சர்டிபிகேட்ன்றது ஒரு டாக்குமெண்ட்டும் ஒண்ணு இருக்காது, இருக்கக்கூடாது. ஆக்சுவலா கவர்மெண்ட் கெஜெட்ல இருந்து அந்த டாக்குமெண்ட் ரிமூவ் பண்ணிடுவேன். உங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட் என்ன பிரதர்? நிறைய சிஎம் ஆகுறதுதான் அப்படின்றாதீங்க தயவு செய்து. நிறைய இருக்கு, அதுவும் நிறைய இருக்கு. சொல்லுங்க. பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், நல்லா பேசுவேன், பில்லியார்ட்ஸ் விளையாடுவேன், ஷட்டில் விளையாடுவேன், ஸ்விம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ரொம்ப தனித்திறமை அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஐம் a very good snooker player district level. பிரதர் அதெல்லாம் இங்க பண்ண கூடாது பிரதர், ஸ்மோக்கர் எல்லாம் பண்ண கூடாது. ஸ்னூக்கருங்க. ஸ்னூக்கரா? பாட்டு பாடுவீங்களா? ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். ஏதோ ஒரு பாட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா பாடுறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. டக்குன்னு நீங்க கண்ணை மூடும் போது ஒரு அழகான பெண் அப்படின்னு ஓபன் பண்ணீங்கன்னா சித்ரா இருக்காங்க ஃப்ரெண்ட்ல, சித்ரா பாட்டு ஒரு பாட்டு பாடுறீங்க, என்ன பாட்டு பாடுவீங்க? எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. நீங்க சிஎம் ஆவீங்களான்னு கேட்டதுக்கு பதிலா காதல் மன்ன நான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கலாம் போல இருக்கு. ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருக்கீங்க கரெக்டா. என்ன சித்ரா, இதுக்கு எதிர்பாடல் நீங்கள் பாடியே ஆக வேண்டும். போட போட புண்ணாக்கு அப்படி ஏதாவது பாடுறீங்களா? இல்ல ரொம்ப நல்லா இருக்கு வாய்ஸ், ரொம்பவே நல்லா இருக்கு. சூப்பர், சந்தோஷமா இருக்கு பிரதர். மது ஸ்வேதா சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. ரொம்ப சீரியஸாவே இருக்கீங்களே, என்னாச்சு? காலையில இருந்து ரொம்ப கொலையா கொல்றாங்களோ? இல்ல சார், அப்படி இல்ல.
கிருஷ்ணானே கூடுங்க, சார்லாம் வேண்டாம். மது நீங்க வேற சின்ன பையங்க. I'm just 18, you know, 18 plus. எங்க விக்கி சார் தான் சின்ன பையன். அவரோட சின்ன பையன் தானே. யாரு? ஓ, அதாவது அவரு உங்களை புகழறதும் நீங்க ஒரு புகழறதும் எம்மா ரீல் அந்த விடும் போல இருக்கு. நாங்க ஒரு டேடோய் குடும்பம். உங்கள் குடும்பம் தான், அதுதான். அவன் வந்து நீங்க வந்து கம்பி விக்கிறீங்கன்னு என்னமா கம்பி கட்டுற கதெல்லாம் கொடுக்குறீங்களே மது. யார்கிட்ட கேட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க கிருஷ்ணா? புரியல. நீங்க யார்கிட்ட கேட்டாலும் என்ன வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியா? அஜ்மல்ட்ட கேப்போம். எல்லாத்தையுமே. அஜ்மல் சொல்லுங்க. அஜ்மல். ஆமாங்க, சப்போர்ட் பண்ணலாம். மது வந்து அவங்க நல்லவங்க. அப்படிதானே மது? அவங்க கிட்ட நீங்க கேட்க கூடாதுங்க, நீங்களா சொல்லுங்க. ஜிபே நம்பர் இருக்குல்ல? ஆமா ஆமா, மது ரொம்ப நல்லவங்க. என் நம்பரை அப்படியே நோட் பண்ணீங்க வருது ஜிபே. அப்ப நீங்க நல்லவங்க சொல்லுங்க. இல்ல நம்ம வந்து நல்லவரே இல்ல. ஆரியப்பன் சார் கூட கேட்கலாம். இல்ல கல்வி சார்ட்ட கூட கேட்கலாம். சரி, சோ சொல்லுங்க மது, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஒர்க் எல்லாம்? மது ஒர்க் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப கேக்குதா? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கா? ஐ திங்க் மது நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு. சிக்னல் சரியில்லை நினைக்கிறேன், உங்களுக்கு சிக்னல் வீக்கா இருக்கு. அத நம்ம மது எனக்கு 4 இருக்கு. நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு. நம்ம அஸ்வினை முடிச்சிட்டு மதுக்கு வருவோம். 10 இருக்கணும் மது. 10 பொருத்தமும் போயிட்டு தான் 10 இருக்கணும். 10 பொருத்தமும் உங்களுக்கு இருக்கு. உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. ஒரு கிரகத்தில் 9 உச்சமும் பெற்ற ஒருவன்றது உடைச்சிட்டு 10 உச்சமும் பெற்ற ஒருவன் தான் அஜ்மல். நீங்க மாரியப்பன் டாக்டர் கேட்காம விட்டுட்டீங்களே. எங்க ஹீரோவே அவர்தான். டாக்டர் மாரியப்பனா? ஆமா கிருஷ்ணா சார், நீங்க அவரை மட்டும் இப்போ சரோஜா சாமானிக்காதான் அப்படின்ற மாதிரி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களே. டாக்டர் மாரியப்பன் வாங்க. டாக்டர் எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். நான் வந்து பாக்குறேன் ஒரு 2-3 பேர் வந்து ரொம்ப கோபமா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க, சுப்பிரமணிய அஸ்வின், அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. நாராயணன் நம்பிராதீங்க அதெல்லாம் நம்பிராதீங்க. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி ஜிவி, உங்களுக்கு இந்த ஸ்லாட் வந்து நாங்க எதுக்கு கொடுத்திருந்தோம்? நீங்க வந்து மக்களை வந்து கலாய்க்கணும்னு சொல்லி கொடுத்திருந்தோம். அதோட சேர்த்து எனக்கு ஒரு வேல்யூ ஆட் சர்வீஸா வந்து நீங்க என்ன செய்யலாம்னா, சுப்பிரமணிய அஸ்வினுக்கு வந்து கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். உங்களுக்கு ஃபேன் பேஸே பெருசுன்னு நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். அதுவும் ஒரு செகண்ட்ல நம்ம மாமா வாங்கிட்டீங்களே ஐயா. அப்படி இல்ல, உங்களுக்கு இருக்க லேடி ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டேன். அது ரொம்ப யங்ஸ்டர்ஸ், சின்ன பொண்ணுங்களா, யங் லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அஸ்வின், அது சம்பந்தமா நீங்க கொஞ்சம் அஸ்வினை கேளுங்க ப்ளீஸ். அவரோட வாங்க அஸ்வின், உங்களை அதை வச்சுதான் செய்யணும்ன்றது இருக்கு. யாருக்கும் அந்த வேலை வேண்டாம். அந்த வேலை நானே பாத்துக்கிறேன். ஏன் அஸ்வின், டேங்க் எல்லாம் கரெக்டா நானே கிளீன் பண்றேன், அதனால பிரச்சனை இல்லாம கிளீன் பண்றேன்றீங்களா? சொல்லுங்க சுப்பிரமணிய அஸ்வின், கல்யாணம் ஆகலையா? ஆகலண்ணா. 30 வயசு ஆகி இன்னும் கோலம் போட்டுட்டு இருக்கேன். போடுவோம் தனியாவே போடுவோம். ஏன் பிரதர் கல்யாணம் ஆகல? என்னாச்சு? ஏதாவது காரணங்கள்? லவ் ஃபெயிலியர்? எனக்கு வயசு 24 தான் பிரதர். அதுக்குள்ள இருக்கு. 24 வயசுல லவ் ஃபெயிலியர் இருக்கக்கூடாதா? எனக்கே 19 வயசு தான் ஆகுது. லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், ஆனா கல்யாணம் கண்டிப்பா இருக்கணும் இல்ல. உடனே அது டைம் ரொம்ப பண்ணுவோம். அப்ப லவ் இருக்கு, அதான் சந்தோஷமா இருக்கலாம். அதுலயே இவ்வளவு காண்டு இருக்கா இல்லையா? இருக்கலாம். இருக்கா? அப்போ இருக்கலாம்ன்றப்ப இருக்கு. யார் அந்த அதிர்ஷ்ட தேவதை, அந்த தெய்வம்? யாரும் இல்லன்னா நீங்க வேற. என்ன இப்பதான் வந்து அவரு விக்னேஷ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, உங்களுக்கு கல்யாணமே ஆவாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அவரு. இல்ல, அவர் சும்மா ஒரு இதுல இருக்காரு என் மேல, அதனால. இல்ல, நீங்களே சீரியஸா தான் இருக்கீங்க. ஏன்னு தெரியல. நீங்க டாக்டர் மாரியப்பன்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. என்ன கதைன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்? இல்ல, நாங்க தான் இருக்கலே சைலண்டான கேரக்டர்ஸ் குரூப்ல. அப்படியா? அதனால அப்படி தெரியுது உங்களுக்கு. போன் ஆஃப் பண்ணிட்டு எப்பவுமே தனியாவே இருப்பீங்களோ? அந்த அளவுக்கு சைலண்ட் போல இருக்கேன். சொல்லுங்க, உங்களுடைய காதல் கவிதைகளை ஏதாவது சொல்லுங்க. காதல்ல கரெக்டா இருக்கும். நீங்க வந்துட்டு தூங்கி எழுதுறப்ப நாளைக்கு காலைல பொண்ணாயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? போய்
பொண்ணுங்க முடி வெட்டினா அது முடி வெட்டின மாதிரியே இருக்காது. போய் முடி வெட்டினா என்னதான் பண்றாங்கன்னு பாக்கணும் நமக்கு வெட்டி பார்த்தா. அதெல்லாம் நிறைய பேர் நீங்க வெட்டாங்க. இது கரெக்டான பதில் இல்ல. பொண்ணு அப்படின்னு உடனே வெக்கப்படுறா போல தானே மனுஷன். ஐயோ பிரதர், அந்த சைட்ல எல்லாம் வந்து பாருங்க, பிளஷானா வந்துச்சு பாருங்க அந்த சைடு. யாரு என்னவா சொல்றீங்க? அப்பல இருந்து சிரிச்சுட்டு தான் பிரதர் இருக்கேன். அதான் ரெட்டிஷ் ஆயிடுச்சு பாருங்க. ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க குரூப்லயே வந்து ஆத்தரைஸ்டா எல்லாம் மாடி ஏறி குதிக்கிறது, எல்லாம் செவரு ஏறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா டேங்க் மேலதானே இருக்கும். எல்லார் வீட்லயும் ஈஸியா நுழையக்கூடிய ஒரே ஆள் அஸ்வின். அவர்தான். ஆனா அஸ்வின் மனசுல யாரும் நுழையலன்றாரு. நம்பாதீங்க, அஸ்வின் மனசுல யாரும் இல்லன்னு நம்பாதீங்க. அஸ்வின் சொல்லுங்க. உண்மையில யாரும் இல்லனா என்ன அஸ்வின்? சரி சொல்லுங்க. நீங்க தூங்கி எழுந்துக்கிறீங்க, பெண்ணா மாறிடுறீங்க, டக்குன்னு போயிட்டு கலீல் ராமான்ட்ட போயிட்டு கண்ணாடி கடையில பிரதர் ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்றீங்களா? அது பாருங்க, அதுக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்றாரு. பொண்ணா இருந்து என்ன லவ் ப்ரப்போஸ் பண்ணா எப்படிதான் இருக்கும் அப்படின்னு. இல்ல அப்படி வந்தாருன்னா நீங்க திருப்பி லவ் பண்ற அளவுக்கு ஒரு கண்ணாடியை மாட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்க மனசே தங்க மாதிரி பளிச்சுன்னு இருக்கு, கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு உங்க மனசே இருக்கிறப்போ அதை தாண்டி வேற என்ன தேவை சொல்லுங்க பாப்போம். என் ஃபர்ஸ்ட் புகழ்ற மாதிரி இருக்கா, அதனால நம்புறது இல்ல டக்குன்னு. அப்படிதான் ஆரம்பிப்போம். திருப்பி அப்புறம் அப்படி உழுகுன்னு எனக்கு தெரியும். அதனாலயே நான் லேசா சிரிச்சதோடு நிறுத்திக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே தரேன். சரி சொல்லுங்க. புது மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க. இப்ப நான் அப்புறமா பேசுறேன். யார்? ராம் பிரகாஷா? இப்ப இவருக்கு தானே பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க வேற வர விசிட்டர்லயே ஒருத்தர் பண்ணிடலாம் பாய். உங்கள்ட்ட வந்து பெரிய ரெக்கமெண்டேஷன் யாரு? விக்னேஷ் சார் இப்ப சொன்னார்ல உங்கள்ட்ட. அதான் மாமா வாங்கிட்டாரு ஒரு செகண்ட்ல. ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வேலை பண்ணிடுறா அப்படின்ட்டாரு. அதான் நீங்க அந்த மாதிரி அவரை விசாரிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப போய் நான் போய் இன்டர்வியூ பண்ணா நல்லா இருக்கா? இல்ல அவருடைய பாய் ஃப்ரெண்ட் நீங்க தானே, உங்களை தானே. இல்ல என்னோட விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு கலீல்னா, அவ்வளவுதான். இல்ல அவருடைய பாய் ஃப்ரெண்ட் நீங்க தானே? இல்லையா? சரி சரி. நான் பாய் ஃப்ரெண்டா அவருக்கா? இல்ல அவர் பெண்ணா ஆயிட்டாருல்ல, பிரியாணி பாய். ஆமா, நீங்க இன்னும் ஏன் அவர் சுப்பிரமணிய அஸ்வினாவே பாக்குறீங்க? சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி, அந்த மாதிரி வந்து நிக்கிறாரு. என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு காலையில கடை வாசல்ல ஓப்பனிங்கே அவர் தான் வராரு. என்னையதான் கேக்குறீங்க? ஆமா கலீல் பாய், உங்களதான். என்ன கேக்குறீங்க? இல்ல என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. அவர் நாளைக்கு காலையில வந்து ஒரு அழகான நயன்தாரா மாதிரி ஒரு பெண்ணா மாறிடுறாரு. சரி, நேரா நம்ம கடைக்கு வராரு. சரி, என்ன ஃபீல் பண்ணுவீங்க? கஸ்டமர் தான் ஃபீல் பண்ணுவேன். வேற என்ன ஃபீல் பண்ணுவேன்? அவங்கதான் கஸ்டமராவே வரலையே. she want to marry you. எத்தனை தடவை? ஏற்கனவே வந்து படலையா? நான் அவரே வெக்கப்படுறாரு. சும்மா தடவைன்றீங்களா? உங்களுக்கு எத்தனை தடவைன்றீங்களா? இல்ல என்னைய அப்ரோச் பண்ண வர்றாரா? நான் வந்து அஸ் அ கஸ்டமரா தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா எனக்கு என்ன, கடையில வந்து பார்த்தாருன்னா எனக்கு எல்லாருமே கஸ்டமர் தானே. ஓகே, அப்ப வீட்ல இருந்து பார்த்தா ஓகேவா? கலீல் பாய், நம்மளுக்கு தான் 4 கடை இருக்குல்ல, 4 கடையில ஏதாவது ஒரு கடையில மேல பார்க்க சொல்ல வேண்டியதான். அழகா இருக்கிற பொண்ணு இருக்கும்போது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. டக்குன்னு ஒரு கிளாஸை போட்டு விட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஆக்கி என்ன செய்யுது? அதான் செய்ய முடியும். அதான் உங்களுடைய பிராண்ட் ஆக்கிட போறீங்க. அது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அஸ்வின், கலீல் ஓகேவா? ராம் ஓகேவா? எனக்கு யாருமே வேண்டாம். இந்த குரூப்ல இருக்க யாருமே வேண்டாம் தான். அப்ப வெளியில இருக்க ஆளு இருக்கலாம். நீங்க வித்தியாசமாவே பேசிட்டு இருக்கீங்க. இருக்கா இல்லையா? யாரும் இல்லன்னா எனக்கு இருந்தா நான் கல்யாணம் பண்ண நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஏதோ விஷயம் இருக்கா மாதிரியே தெரியுது. இல்ல இருந்தா நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க போறேன். நீங்க தனியா கேட்டாதான் சொல்லுவாரு. நம்ம தனியா எல்லாம் நான் கேட்க முடியாது. இல்ல இந்த லைவ்ங்க ஆஃப் பண்ணிட்டு கேட்டா சொல்லிடுவாரு. அப்படியா? அப்ப கண்டிப்பா அஸ்வினை கேட்டே ஆகணும் தனியா. மிஷன் சேஃப் வாட்டர் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்க. ராம், என்ன ராம்? ஓகே, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. நம்ம வேற ஆளுக்கு போவோமா? சித்ராக்கே வருவோங்க. எதுக்கு வேற ஆளு? இல்ல நான் வந்து ஹோஸ்ட் தான் பண்றேன். அதாவது அங்கங்க அதாவது அப்படி அப்படியே இருக்கா, நம்ம தான் தேடி போய் உட்காந்துக்கிறோம். வாங்க சித்ரா. இல்ல நீங்க ராம வச்சு செய்யலாம்.
இல்ல நம்ம சித்ரா கிட்ட வருவோம். சொல்லுங்க சித்ரா, எப்படி இருக்கு? கேட்டது டைம் போகுதேன்னு ரிமைண்ட் பண்றதுக்காக வந்தேப்பா. இல்ல ஒரு 150 வீக் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. அழகா போகுது. அப்படிதானே சித்ரா? சோறு தண்ணி இல்லாம போகுது. ஆமா, சோறு தண்ணி இல்லாம போகுது, தூக்கம் இல்லாம போகுது. தூங்கி 10 நாள் ஆகுது. பேசுதான் பிரச்சனை. கேட்காத மாதிரியே பேசிட்டு இருக்கேன்ல ஜீவி. அடுத்த டாபிக் போலாம். ரொம்ப அழகா இருக்கீங்களே, என்ன காரணம்? தூக்கமின்மைதான் காரணம். அதுதான் அந்த அந்த ஸ்டைலையும் அந்த அழகையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க பாருங்க, அதுதான் கெத்து. டாக்டர் மாரியப்பன்டே பேசுவோம் நம்ம. டாக்டர் மாரியப்பன் வாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சித்ராக்கு படையப்பா மாதிரி வயசாயிருச்சுன்னு சொல்ல வரீங்களா? ஸ்டைலையும் அழகை மெயின்டைன் பண்ணி. அது என் வாயால நான் எப்படி சொல்றது? வெளிப்படையா சொல்லணுமா? ஆக்சுவலா வந்து உண்மையா சித்ரா ரொம்ப அழகு. மது வந்து யோசிப்பாங்க நம்மள எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு. மது நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க மது. வீடியோ தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். பொய் சொன்னா உங்களுக்குரிய அடுத்த ஆடு மிஸ்டர் டாக்டர் மாரியப்பன். நான் உங்களுக்கு ஸ்பாட்லைட் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. 2 நாளா வயிற்று வலி, 4 நாளா தலைவலி, நடந்தா நிக்க முடியல, நின்னா நடக்க முடியல, என்ன பண்ணணும்? ஒரு சித்த வைத்தியரா? ஐயா சொல்லுங்கய்யா, நரம்பலாம் ஆடு. இதெல்லாம் எனக்கும் இருக்கு. சொல்லுங்க கிருஷ்ணா. நீங்க தான் சொல்லணும். ஹைலைட்டா இருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லணும்? எப்படி போயிட்டு இருக்கு டாக்டர் ஒர்க் எல்லாம்? ஒர்க் ரொம்ப பிஸியா தான் போயிட்டு இருக்கு. எதுல ஸ்பெஷலிஸ்ட் நீங்க? பெயின் அண்ட் பேரலைசிஸ், வலி வாதம். கேர் அண்ட் கியூரா? கேர் டு கியூர். ஓகே 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 ஓகே. ஸோ BNI பாண்டியாஸ்ல ஒரு பெரிய தலையாம நீங்க தான். சொல்லுங்க கிருஷ்ணா. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ரொம்ப சைலண்டாவே இருக்கீங்க, எதுவும் பேச மாட்டீங்க. டக்குன்னு உங்களை பாக்குறப்போ வடிவேல் ஒரு படத்துல ஒரு டாக்டர் வேஷம் போட்டுருவாரு, அந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. உட்காந்துட்டு அப்படியே யோசிக்கிற மாதிரி. இது மாத்திருபூதமா? மாத்திருபூதமா? மாத்திருபூதம் இருக்கா? மாத்திரை கொடுக்குற பூதம் இல்ல, மாத்திரையே இல்லாம சரி பண்ற பூதம். அது எப்படி? இல்ல மாத்திரை பூதம்னாரு, அதுக்கு சொன்னேன். இதுல பெயின் கில்லர் எல்லாம் கிடையாதுல்ல, மேனுவலாவும் எலக்ட்ரோ தெரப்பி மட்டும் தான். எக்ஸசைஸ், பிசியோதெரபிஸ்ட் நானு. மெடிசன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. அதுதான் ஆரம்பத்திலேயே சீரியஸாவே அதனால தான் இருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப சீரியஸா. அப்பா சிரிச்ச உடனே அப்படியே ஸ்மார்ட்டா அஜித் மாதிரியே இருக்கீங்க. ஐ லவ் யூ டாக்டர். உங்களுக்கு தெரியுது, மற்றவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. அது எப்படி தெரியும்? கூடவே சுத்துற நமக்கு தானே தெரியும். நீங்க யாரும் குத்துறீங்கன்னே தெரியலையா? ஐ திங்க் விக்னேஷ் தான் ஏதோ தட்டுறீங்க போற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் தான் ரொம்ப அழகா இருக்காரு. நீங்க சொன்னோன்னே விக்னேஷ் திரும்பி நின்றுகிட்டாரு பாருங்க. அவர் அப்பையில இருந்தே திரும்பி காட்டிட்டு இருக்காரு. இந்த டாக்டரோட அப்படியே நம்ம உத்தண்டா டாக்டரையும் உள்ள இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுங்க. டாக்டர் உத்தண்டா டாக்டர் விஸ்வநாதன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், எங்க டாக்டர் வந்து டாக்டர் மாரியப்பன் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர். என்ன சார் சொல்றீங்க? நாட் பேச்சுலர், அன்மேரிட். எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா அன்மேரிடு? முதல்ல இருந்தே, பிறந்ததுல இருந்தே அன்மேரிட் தான். பார்த்தா அப்படி தெரியலீங்களே. 7-8 கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கா? 4 குழந்தைக்கு தகப்பன் மாதிரி இருக்கீங்களே. பாக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கணும், ஆனா பண்ணக்கூடாது. சந்தோஷமா சிரிக்கும் போதே தெரியலையா? பாக்குறதுக்கு அப்படி இருக்கணும், பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாதுன்றீங்க ஐயா? தெளிவா சொல்லிடுங்க எதா இருந்தாலும். டாக்டர் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க, வெளிப்படையாவே சொல்லலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. உத்தண்டா டாக்டர் அப்படி இருக்கணும் அப்படின்னு. எங்கால உத்தண்டா எப்படி இருக்காரு பாத்தீங்களா? ஸ்மார்ட்டா 11 ஓப்பனே அப்படிதான் இருந்தது. சொல்லுங்க உத்தண்டா, நீங்க சொல்லுங்க. ஹரிஹர சுதன் எப்படி இருக்கீங்க சார்? இல்ல இப்ப நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். 2 வார்த்தை தானா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, அவ்வளவுதானா? கமலி கமலி நலம் நலமறிய ஆவா. ஏன் எனக்கு ஏதாவது காரணமா மாரியப்பன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? பெண்கள் மேல் ஏதேனும் வெறுப்புகளா? ஒண்ணும் கிடையாது, உலக நன்மைக்காகத்தான். இல்ல என்னுடைய அழகுக்கு இன்னும் எந்த ஒரு பெண்ணும் பிறக்கல அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையிலேயே வெயிட் பண்றீங்களோ? கொஞ்சம் ஹாப்பியா கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது
ராங் வியூன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க என்ன பாஸ், கரெக்ட் தானே? இல்ல ஆக்சுவலா இப்ப இங்க கல்யாணம் ஆகி இருக்கிற டீம்ல இருக்க கல்யாணம் ஆயிருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சிம்பாலிக்கா கலாய்க்கிறீங்களா? உண்மைதான். ஒரு கலாய்ச்சானா கலாய்க்கலாம், உண்மைதானே? எது உண்மை? அவரு சொல்றது கல்யாணம். நீங்க பெண்ணா மாறினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க டாக்டர்? உங்களை பல பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அஜ்மலே உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். என்ன அஜ்மல்? எந்த டாக்டர்? 2 டாக்டர் இருக்காங்க. எந்த டாக்டர் பேச்சுலரா இருக்காரோ அந்த டாக்டர் தான். அப்ப 2 டாக்டரும் பேச்சுலர்ன்றீங்களா? இல்ல, அந்த டாக்டர் பேச்சுலர் இல்ல, டென்டிஸ்ட் டாக்டர் பேச்சுலர் இல்ல. டென்டிஸ்ட் டாக்டர் பார்க்கும்போதே தெரியுது அவர் பேச்சுலர் இல்லைன்னு. எத்தனை எத்தனை குழந்தைகள், மனைவிகள்? ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணா? நீங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸாவே இருக்கீங்க. சீரியஸ்லாம் இல்ல, அவரே கொஞ்சம் கணக்கு எழுதிட்டு இருக்காரு. அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அது சீரியஸ். கணக்கு எழுதுறாரா, கணக்கு பண்றாரா? கணக்கு பண்றதுக்கு கணக்கு எழுதுறாரு. நல்ல விஷயம் தான், ரொம்ப 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 நல்ல விஷயம். நீங்க அஜ்மல் தான் பெரிய கணக்காளர்னு பார்த்தாக்கா இவரு உத்தண்டா அரியரசும் பயங்கர. நம்ம கணக்கு வேற கணக்கு. நீங்க கணக்கு பண்ற கணக்குங்க. அந்த கணக்கு பண்றதை இவர் தான் சொல்லி கொடுத்தாருங்களா? மோகனரங்கன் மாதிரி டப்புன்னு ஸ்ட்ரைட்டா அடிச்சுட்டா இருப்பாங்க. எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அது ஏதோ அப்படின்னு கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. ஓபன் பண்ணா பாடணும், நீங்க பாடினேன் தேவையில்லாரும் கோத்து விடுறாப்ல. அதை அப்படியே மார்க்கெட் பண்ணுங்க ப்ரோ. அந்த எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று எல்பிஜி பேட்டரி தான் இல்லையா? அந்த பெண்ணிட்ட பேட்டரி இருக்கு. ஆனா இவரு மாரியப்பன் சார சொல்லணும்னா உண்மையிலே ஒரு நிறைய கத்துக்கிறதுக்காக அவரோட லைஃப் நிறைய கொடுத்துருக்காரு. தெரியுது, அவர் வாழ்க்கையே கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய விஷயம் அச்சீவ் பண்றதுக்காக. புரியல. பிசியோதெரபிஸ்டா மட்டும் தானே பாக்குறோம். அவர் நிறைய, அவர் பேக்ரவுண்ட்ல நிறைய இருக்குங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் ரிவீல் பண்ண மாட்டோம். என்ன இருக்கு பேக்ரவுண்ட்ல? பேக்ரவுண்ட்ல செவுரு தாங்க இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய குருவா வருவாரு நம்ம செட்ல இருந்து. he will become a very good teacher. அப்படிதான் வெரி பிக் ரோல் மாடலாவும் வருவார். அப்படியா? யாருக்கு? உங்களுக்கா? நிறைய பேர். எந்த எந்த வகையில அப்படி சொல்றீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா தாடி இல்லாத சாமியார் அப்படின்றாரு. அதான் சொல்ல வர்றாரு. அப்படியா? இல்ல சொல்றதை பாக்குறப்ப அவருடைய சிரிப்பு, அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவரே ஒரு அழகான மாடல் மாதிரி தான் இருக்காரு. ரோல் மாடலா வராரு இல்லையோ, பயங்கர மாடலா வருவாரு, பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பா மாடல் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். பெண்கள் உங்க பேனே தான் வருவாங்க, கன்னி பெண்கள் ஃபுல்லா உங்களுக்காக பாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவனே மாரியப்பன் அந்த மாதிரி கன்னி பெண்கள் கையெழுத்து போட்டுற வேண்டியதான். பாருங்க, அதான் அந்த ஐடியால இருக்கீங்க போல இருக்க சார். எப்போதுமே ஓப்பனா இருக்கணும் சார், எதுக்குமே ரெடியா இருக்கணும் வாழ்க்கையில. அதான் கன்னி பெண்கள் நெஞ்சத்தில் தான் கையெழுத்து போடணும். நீங்க உள்ளத்திலேயே போடுறீங்க அப்படின்னா பெரிய ஆள் தான் நீங்க. ராம் சொல்லுங்க. ராம்குமார். புரியல. ராம் பிரகாஷ். அதான் கண்ணாடி போட்ட உடனே டக்குன்னு கைட் எல்லாம் வச்சிட்டீங்களே, எதனால? காதல் கோட்டை தனுஷ் அவர். காதல் கோட்டை தனுஷ்க்கு எனக்கு என்ன சம்பந்தம்? கண்ணாடி போட்டீங்கன்னா தனுஷ் சேர்ந்துதான் இருப்பாரு. இப்ப கண்ணாடி கைட்டாரு. இப்ப படிக்காத தனுஷா? இல்ல, எப்படி பார்த்தாலும் ஒரு 10 தனுஷ் சேர்ந்த மாதிரி தான் இருப்பாரு. ராம் பிரகாஷ் சொல்லுங்க. என்ன எஸ்எம் பின்னாடி போட்டிருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புரியல. நீங்க என்ன பண்றீங்க ப்ரோ? வெள்ளம் லோக்கல் ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு. க்ளூ கொடுத்துட்டேன். க்ளூ கொடுத்துட்டேன். கியூலாம் பெருசா கொடுக்கலையா? வெள்ளம் கொடுத்துருவீங்க போல இருக்க. ஏதாவது சொன்னா நீங்க டக்குன்னு கேட்ச் பண்ணி அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு அப்போல கேள்வி என்ன பிஸ் ஆகுது? அதுக்கு 4 to 5 நீயா நானா கோபி வருவாரு. அதனால இப்ப வந்திருக்கேன். கோபி நீயா நானா கோபிநாத் வருவார், வந்து நிறைய கேள்விகள் கேட்பாரு. அந்த வீடியோல கூட கோட் போட்டே உட்காந்துட்டு இருப்பாரு பாருங்க. நீங்க
சொல்லுங்க பிரதர், சாப்பிட்டாச்சா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பிரதர்? ஆயிடுச்சா? லவ்வா அரேஞ்சா? அரேஞ்சா. லவ்லாம் இருந்தா பிரதர்? கிரஷ்னு ஒண்ணு இருந்திருக்கும்ல? வெறுப்புல கசக்கி போட்டதாங்க இருக்கு, மத்தபடி ஒரு கிரஷ் அதுதான் யாரை கசக்கி போட்டீங்க வெறுப்புல? பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கிரஷ் பண்ணி போட்டதா இருக்கு. அந்த பேப்பர்ல லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல? புரியல. அந்த பேப்பர்ல யாராவது லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல? அதுல நான் முட்டு மார்க் வாங்கினதான் ப்ரோ இருக்கும். ஏன் ப்ரோ? நம்மளுக்கு கிரஷ்லாம் ஒன்றும் பெருசா வரல. காதல் ஏதாவது? சரி ப்ரோ, இப்போ நீங்க வந்து ஒரு அழகான பெண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? அந்த வெக்கம், அந்த நளினத்தோட ஒரு பொண்ணுகிட்ட போய் பேச போறீங்க. ப்ரோ என் ஒய்ஃப் தான் கூப்பிடுறேன், நீங்களே வேணா கேளுங்க, இவனுக்கு அந்த ரொமான்ஸ் வருமானு கேட்டு பாருங்க. பக்கத்துல? ஆமா கண்டிப்பா பாத்துட்டு தான் இருப்பாங்க. இல்ல சிஸ்டர் இருக்காங்களா பக்கத்துலன்னு கேட்டேன். பாத்துட்டு இருக்காங்களா கேட்கல. இல்ல அவங்க வீட்டுல இருக்காங்க, நான் செக் பண்ணுவேன். இல்ல ஆனா பாத்துக்கிட்டு இருக்காங்க, கரெக்டா? வாய்ப்பு இருக்கு. ரைட். இப்போ அவங்களுக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்றீங்க பிரதர். சிஸ்டர் பேர் என்ன? ரேவதி. ரேவதியை ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? அவங்க யோசிப்பாங்க, ஏன்டா உன்னை நான் பார்த்தேன் அப்படின்னு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு இன்னுமே அது ஆக்சுவலா கோயில்ல வச்சு பார்த்தோம். அந்த ஒரு நொடி வந்து அதே ஒரு மாதிரி ஃபிளாஷ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கோவில்ல அந்த கையை அப்படியே எடுத்துட்டு போய் நார்மலா வந்து பொண்ணு பார்க்க போனது. கோயில்ல தான் பொண்ணே பாத்தீங்களா? சூப்பர். அது ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் லவ் பண்ண அப்படியே சொல்லிட்டீங்க. ஓசையோட சத்தங்களோட ஃபீல். சரி, இப்போ அவங்களுக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா எப்படி பண்ணிருப்பீங்க? ஆக்சுவலா எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல, இந்த மாதிரி ஒரு தீம்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணணும் அப்படின்னு. ரேவதிக்கு நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்றீங்க. சிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் கோயில்ல மீட் பண்ணாங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல மீட் பண்ணீங்க அப்படின்னா எங்க மீட் பண்ணுவீங்க, எங்க பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஆக்சுவலா சொல்றது இல்ல, குவிஸ் இல்ல, இது வந்து இப்போ ஒரு டாஸ்க். நீங்க ப்ரப்போஸ் பண்ணி காட்டணும். இல்ல அதுக்கான அக்சஸரீஸ்ல இல்ல பாஸ். ஏன்? நான் கொஞ்சம் பிளான் பண்ணி ரேவதி வேணா நான் ஃபோன் பண்ணி பார்க்க சொல்லவா லைவ்? அவங்கள பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா இதுல அப்ப அவங்கள பார்த்தா உங்களுக்கு வந்து லவ் ப்ரப்போசல் வராது. இல்ல அப்படி கிடையாது. ஐடியா வந்து வெளியே தெரிஞ்சு போயிரும்ல. என்ன ஐடியா? அவங்களுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் இருக்காதுல்ல. ஏன் நான் 60ஆம் கல்யாணத்துக்கு கூட இன்னொரு ப்ரப்போஸ் பண்ணுவேன். இல்ல இது நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க. சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க, பார்க்க முடியல. நீங்க அந்த கண்ணாடியை போடுங்க, போட்டுட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஒரு இரண்டு வரிகளில் ஒரு கவிதையா உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய ப்ரப்போசல். கவிதை அளவுக்கு நான் வளரல. மனசுக்கு தோன்றதை சொல்லுங்க. இல்ல அவர் சொல்ல வர்றது கவிதை அளவுக்கு மனைவி வளரலன்னு சொல்ல வந்தாரு, மாற்றி கவிதை அளவுக்கு நான் வளரலன்னு சொல்லிட்டாரு. ஓகே ராம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே ப்ளீஸ் கேரி ஆன். இல்ல அவர்தான் சொல்லிட்டாரு எனக்கு ப்ரப்போசல் எல்லாம் வராதுன்னு. அவங்கள பார்த்தா வராதுன்னு சொல்லிட்டாரு. சிஸ்டர் பாத்துட்டு இருந்தீங்கன்னா நோட் பண்ணுங்க இத. இல்ல வீட்டுக்கு போனா இருக்கு, இன்னைக்கு தரமான சிறப்பான செய்கையும் இருக்கு. இல்ல எதுவுமே இருக்காது வீட்டுக்கு போனா. ஆக்சுவலி ஜிவி இவரை பத்தி சொன்னோன்னா, எல்லா குரூப்லயும் ஒரு ஸ்பாயில்டு பிளேயர்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா? அதாவது ஒரு ட்ரிப்பு போட்டா அதை கெடுக்கிறதுக்கு, ஒரு வேலையை போட்டா கெடுக்கிறதுக்கு. அது வந்து ராம் பிரகாஷ். எப்ப பார்த்தாலும் தங்கச்சி மேல பழிய போட்டு ஃபேமிலி ட்ரிப்பு எதை ஒரு எக்ஸ்போ நடத்தணும், கொஞ்சம் ஈவினிங் லேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே வைஃப் மேல பழிய போட்டு எல்லாத்தையும் எடுத்து விடுறது வந்து எங்க ராம் பிரகாஷ் தான். ஸோ நம்ம இப்போதைக்கு ராம் பிரகாஷ் அடிச்சது போதும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் அடிக்கிறதுக்கு நிறைய கடாய்கள் இருக்கு. டக்குன்னு ஒரு 4-5 பேரை மாத்தி உள்ள இருப்போம். ஃப்ரம் அஜ்மல் டு மோனரங்கன், ஒவ்வொருத்தங்களா வச்சு செய்யலாம்னு நான் ஒரு ஐடியால இருக்கேன். நாராயண் சார் இருக்காரு, நம்ம செக்கல்ல இருக்கிற காலையில இருந்து காணாம. நாராயண் சார் வந்து வீடியோ ஆஃப் பண்ணியிருக்காரு. நாராயண் சார் ஆக்சுவலா நாராயண் சார் தான் என்ன அப்படின்னு சொல்லி வெல்கம் எல்லாம் போட்டு மெசேஜ் எல்லாம் வெல்கம் பண்ணாரு. ஒன்ஸ் அகைன் வெல்கம் ஜிவி. சொல்லுங்க சார், எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் சார். சொல்லுங்க, நீங்க ஒரு எனக்கு அவர் இப்ப நாராயணனை பார்க்கும்போது இந்த அபிராமியை கண்ட குணாமையே இருக்கு. அவர் உங்களை பார்த்தோன்னே அந்த அபிராமி கண்ட குணாமையே ஆயிட்டாருன்னு தோணுது. என்ன பார்த்த உடனேவா?
என்ன நாராயணன் சார் ஏன் எதையோ கோத்து விடுறீங்க பிரசிடென்ட், என்னன்னு சொல்லுங்க. அவரை பார்க்கும்போது இல்ல ஹானஸ்டா சொல்லணும்னா அவர் பார்க்கும்போது ட்ரிபிளிகன்ல பாஸ்சாதி கோயில்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் மாதிரி இருக்காரு. அம்பின்னு சொல்ல வர்றீங்க, சொல்லுங்க. அது எப்படி என் வாயால சொல்லுவேன். இல்ல ஸ்மார்ட்டா பிபிஜி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். நாராயணன் சார் அவர் சொல்றது பாத்தீங்களா, காலையில பொங்கல் வாங்குறது மாதிரி இருக்கு அப்படின்றாரு. இல்ல நீங்க பொங்கல்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஒரு 2 வாரம் நார்த் இந்தியா பக்கம் டூர் போயிட்டு வாங்க, கடைசி இந்த பக்கம் வந்து ஒரு புளியோதரை, இந்த ரசம் சோறு, பொங்கல் கிடைக்கலாம் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும். சாமி உண்மையிலே நான் கஷ்டப்பட்டேன். டெல்லி டூர் தானே, அந்த டெல்லி டூர் தானே. நம்ம இப்ப கஷ்டப்பட்ட ஒரு ஜீவனை உள்ள இருக்கிறோம். அஜ்மல் வந்து எங்கேயோ கஷ்டப்பட்டு அந்த டூரை பத்தி கேளுங்க ஜீவி. என்ன எந்த டூர், எங்க போனீங்க? தாய்லாண்டா பேங்காக்கா? அது எங்க இருக்கு? விஸ்வம்பட்டி பக்கத்துலயா ஆண்டிப்பட்டி பக்கத்துலயா? அரசம்பட்டி பக்கத்துல. அரசம்பட்டி பக்கத்துலயா? இல்ல பிரதர், போனதில்லை. ஒன்லி நம்ம ஃபாரின் ட்ரிப் தான், டெல்லி மும்பை இந்த மாதிரி தான். வேக்சினேஷன் வச்சுட்டாரான்னு கேளுங்க. புரியல. அவர் முதல்ல வேக்சினேஷன் வச்சுட்டாரான்னு கேளுங்க. தாய்லாந்து பக்கம் எங்க போக வேக்சினேஷன் போட்டீங்களா பிரதர்? 2 வேக்சினேஷன் போட்டேன் பிரதர், கையில தான் போட்டேன். சரி பிரதர் சொல்லுங்க, நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, என்னவா இங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க? இல்ல பிரதர், நானா இருக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நானா இருந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல, ஒரு ஐடியா இருக்கும்ல, நான் இதுவா ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இல்ல பிரதர், நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து பெட்டர் ஆஃப் மீ அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். அது நடந்துகிட்டே இருக்க ப்ராசஸ், அது லாங் டேர்ம் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆயிடுச்சு, ஒரே வாட்டி ஆயிடுச்சு. ஒரே வாட்டி தான். மதுரையில ஒரு வாட்டி ஆயிருக்கு, சென்னை வந்தா இன்னொரு வாட்டி ஆயிடும். அஜ்மல் அது ரொம்ப வருத்தமா சொல்ற மாதிரி தெரியுது. ரொம்ப வருத்தமா சொல்ற மாதிரி இருக்காது. உண்மை அதுதான். அவர்தான் ரொம்ப வருத்தமா சொல்றாரு. உலகத்திலே ஒரே வாட்டி ஆயிடுச்சு, இந்த பிளானட்ல ஒரு வாட்டி ஆயிடுச்சு. வேற ஏதாவது மார்ஸ்க்கு போய் மேரேஜ் பண்ண ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்ல அது போற மாதிரி தான் யோசிக்கலாம் சார், கண்டிப்பா. இல்ல எல்லாரும் இங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். மோகனரங்கன் சாப்பிடுறாப்புல, டீ குடிக்கிறாப்புல, ஏதாவது ஒண்ணு அரைச்சிக்கிட்டே இருக்காப்புல, அந்த கிரைண்டர் நிக்கவே ஓடிக்கிட்டே இருக்கு. அது அவர் பவர் ஏத்திக்கிட்டு இருக்காருங்க, பவர் ஏத்திட்டு இருக்காரு கிருஷ்ணா. அவரு ஆல்ரெடி பாட்டு பாடி ஓகே பண்ணிட்டாரு, அப்புறம் என்ன இன்னும் பவர் ஏத்தி என்ன பண்ண போறாரு? என்ன மோகனரங்கன், நம்ம உள்ள சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். தெரியுதா? பவர் ஏத்திக்கிட்டே இருக்கீங்களா? பவர் நாராயணன் சார் சொல்றாரு பாருங்க. ஆக்சுவலா நாராயணன் சார், இந்த கேள்வி ஆக்சுவலா உங்கள்ட்ட தான் கேட்கலாம். நீங்க சிஎம் என்ன சார் பண்ணுவீங்க? ஏன்னா அதுக்கான தகுதி உங்களுக்கு தெரியுது, உங்க முகத்துல அந்த ஒரு ஒளி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பின்னாடி ஒரு ஒளி வட்டமே இருக்கு. அப்படியே சார் மொதல் வேலை என்ன தெரியுமா? அந்த கலைமாமணி அவார்டு வாங்கி ஜிவி கிருஷ்ணான்ற கொடுக்க சொல்லிடுவேன். ஏன் அப்படி? என்னங்க இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டர் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சித்ரா மேடம் வந்து, சித்ரா மேடம் நம்ம சாப்டர்ல இருக்காங்களா, பிரச்சனை கிடையாது. பட் இது எப்படி இருக்கு தெரியுங்களா? வஞ்சம் புகழ்ச்சி அணி மாதிரி இருக்கு. அதுவும் நடக்காது, இதுவும் நடக்காது, தைரியமா சொல்லுவோம். இப்படி ஒருத்தனை போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்களே, இந்த 1 hour எங்களை சாவடிக்கிறதுக்கு, காலைல இருந்தே 10 to 10 இன்னைக்கு நாளைக்கு சாவடிக்க போறீங்க, இதுல இந்த ஒரு 1 hour சாவடிக்கணுமா அப்படிலாம் இல்ல கிருஷ்ணா சார். நீங்க ரொம்ப சூப்பரா இந்த ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 43 minutes முடிஞ்சிருக்கு. ரொம்ப லைவா ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாருமே நல்ல கலோக்கியலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பிரதர்லியா நீங்க இந்த ஈவெண்ட் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். இல்ல ஆக்சுவலா அப்படி இல்ல, நான் உண்மையா சீரியஸா தான் கேட்கறேன். நீங்க வந்து ஒரு ஐடியா என்னவா யோசிப்பீங்க ஒரு சிஎம் ஆயிட்டீங்க அப்படின்னா? முதல் விஷயம் வந்து நேச்சர் ப்ரிசர்வ் பண்ணணும். அதுக்கு மரத்தை வெட்டக்கூடாது, இருக்கிற மரத்தை காப்பாற்றணும், நிறைய செடிகள் நடணும். அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பெஸ்ட் பிராக்டிஸா வந்து சைல்ட்ஹுட்ல இருந்து கொண்டு வர மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டிப்பா பண்ணணும். ஏன் அது நீங்க வந்து சிஎம் ஆயிட்டு தான் பண்ணணுமா? அது இப்பயே பண்ணலாமே. பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். அப்படியா சார்? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சார்? நாங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து வந்து இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈவன் கோவிட் டைம்ல கூட எங்க ஸ்ட்ரீட்ல எங்களுடைய வேற யாருக்கே வேக்கன்ட் பிளேசஸ் இருக்கிற இடத்துல நாங்க அந்த மாதிரி ஒரு செடிகள் நட்டு அதை பராமரிச்சு வர்றோம். தனியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் ஒன்று இருக்கு. மதுரையில இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போனா நிலையூர் கைத்தறி நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால இந்த ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அந்த நாங்க நிறைய கொஞ்சம் வேக்கன்ட் லேண்ட் இருக்கும். ஒரு வீடுன்னு எடுத்தோம்னா ஒரு மினிமம் வந்து ஒரு ½ சென்டாவது ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க. அஸ்வின் தூங்கிட்டாரு, நீங்க ஏதோ பேசுங்க, நான் அப்படியே ஓரமா படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோகனரங்கன் தான் ரொம்ப
ரொம்ப கீனா கேட்டுட்டு இருக்காரு. தூங்கணும்னு இருந்தா நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியா தூங்குவேன் பிரதர். அவர் டேங்க் ஓபன் பார்க்கறாரு அந்த வீட்ல. கலீல் பாய் காணவே காணோம், வீடியோ அவரும் ஆஃப் பண்ணிட்டாரு. கலீல் பாய் வந்து ஆக்சுவலா விக்னேஷ் சொன்னாரு, பயங்கரமா கலாய்ப்பாரு, பயங்கரமா பேசுவாரு, செம்ம ஜோக் அடிப்பாரு அப்படின்னாரு. அண்ணன் வந்து இப்ப ஃபார்ம் உள்ள வரல பாத்துருப்பாரு. அப்படிலாம் ஒண்ணும் எனக்கு அடிக்க தெரியாது தலைவர. ஏன் தலைவர டைம் பாக்குறோம், அவங்க எல்லாம் அடிக்கிறத பார்த்து நாங்க சிரிச்சுக்கிறது, அவ்வளவுதான். எத்தனை கல்யாணம் தங்களுக்கு ஆகியிருக்கிறது? இல்ல 4 கடை இருக்கு, அதனால அந்த மாதிரி ஏதாவது 4 கடை தான் தலைவர் இருக்கு. 6 கடையா? சோ நீங்க காதல் திருமணமா? இல்ல, மேரேஜ் கம் லவ். சரி, ஓகே. நாளைக்கு காலையில எழுந்துக்கிறப்போ நீங்க மனைவியாவும் உங்க மனைவி வந்துட்டு கணவனாவும் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? என்ன யோசிப்பீங்க? அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு காலைல நான் வந்து கணவன் ஆயிட்டேன்னா ஃபர்ஸ்ட் அடிக்கிற அடியில வந்துட்டு தாரை தப்பட்டைகள் கிழிஞ்சு தொங்க வேண்டாமா, அந்த மாதிரி பெண்கள் யோசிக்கிற விஷயம் அது. பட் நீங்க கலீல் சார் மாரியப்பன் சார் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க முதல்ல. எதனால? எங்கெங்க வீங்க இருக்கா? மாரியப்பன் சார் சிரிச்சுக்கிட்டே சரி பண்ணிடுவாரு அத. சிறப்பா சொல்லுங்க கலீல் பிரதர். கண்டிப்பா இந்த கேள்வி என்ன செய்வீங்கன்னா புரியல. இல்ல, நீங்க பெண்ணா மாறி அவங்க ஆணா மாறிட்டாங்க, நாளைக்கு காலையில உங்களுடைய தூங்கி எழுந்துக்கிற பெட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஒரே நிமிஷம். சாரிங்க, சொல்லுங்க. என்ன தாண்டி என்ன பண்ணணும்னு நினைப்பீங்கன்னு கேக்குறான். பெண்ணாமா காலகட்டத்துல இருந்து சாணி தெளிச்சு வாசல் தெளிச்சு கோலம். இல்ல, எவ்வளவு அவங்க இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதையும் என்னன்னு நம்ம ஒரு நாள் ஃபீல் பண்ணி பாத்துடலாம்னு நினைப்பேன். ஒரு நாள் தான் கூட, ஒரு நாள் தான் நீங்களும் சொன்னீங்க. மாறிட்டீங்கன்னு தான் நான் கேட்டேன், நான் ஒரு நாள்லாம் கேட்கலையா? அப்படி ஒரு நாள் மட்டும் மாறி இருக்கீங்களா அப்படி கேக்குறீங்களா? அவங்களோட கஷ்டம் பெர்மனண்டா பெண்ணாவே ஆயிட்டீங்க அப்படின்னா எப்படி? இது ஆகாத ஒரு விஷயம்னால அதை பத்தி யோசிக்கவே இல்லை. எந்த விஷயமே ஆகிறது இல்லை, நம்மளா எல்லாமே ஒரு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தானே, அது மாதிரி தான் கேட்கறேன். ஏங்க நான் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க ஆயிடுவீங்க ரங்கன். நீங்க சிஎம் ஆகுறீங்களோ இல்லையோ உணவுத்துறை அமைச்சர் ஆயிடுவீங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, பாவங்க. உங்க வீட்டுல ஆபீசரா தான் இருப்பாரு, நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாருல்ல, டெஸ்டிங் ஆபீசரா தான் இருப்பாரு. அதுதான் சாப்பிட்டுட்டே இருக்காரு, ஜாலியா வேற, அந்த யோசனையே இல்லாத இருக்காரு பாருங்க. கேட்கல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. வேற ஏதோ வாய்ஸ். ஜானேஷ் கனகராஜ் வந்திருக்காங்க. ஹாய் ஜானேஷ். ஹாய் கிருஷ்ணா சார். அப்படியே உங்களை பாக்குறப்போ மோடிஜி ஒயிட் அண்ட் ஒயிட்ல இல்லாம பிளாக் டை அடிச்சுனா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. வாங்க மோடி. சிஎம் கேட்கறத விட பிஎம் கேட்டா நல்லா இருக்குமே. தானேஷ், நீங்க பிஎம் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க தானேஷ்? 500 100 அத்தனையும் செல்லாதுன்றாரு. ஆல்ரெடியே செல்லாதுங்க, அது எதுவுமே செல்லாது, எல்லாம் காசு வச்சுக்கோங்க. 1 ரூபா 2 ரூபா கட்டுவாங்க. அப்போ வந்து அப்துலுக்கு தான் பிரச்சனையா இருக்குமே. அப்பா வாவ், என்ன ஸ்மார்ட்டா இருக்காருங்க நம்மால தானேஷ் கனகராஜ். ஐடியலி தானேஷ் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். தானேஷ் வந்து நம்ம அடுத்த ஸ்பீக்கர். ஹிஸ் ஸ்லாட் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் at 3 PM. ஸோ அண்ட் அஜீவி உங்களுக்கு லாஸ்ட் 5 minutes. நான் தானேஷ் அது வரைக்கும். தானேஷ், if you can join me in the breakout room should be fine. Danesh, I'm just sending you the breakout room. Sure. கலீல் பாய் டிவி நீங்க முடிங்க. ஓகே கலீல் பாய், உங்ககிட்ட 2 கேள்விகள் கேளுங்க, தாராளமா கேளுங்க. இல்ல நீ கிருஷ்ணாவை கேள்வி கேட்போம், நம்ம மட்டும் கேட்க. யாரது? மது. மது வாங்க சிஸ்டர். இறைவி படத்துல மோகன் சார் ஏதோ கேக்குறேன்னாங்க. ஃபர்ஸ்ட் மோகன் சார் கேட்கட்டும். சொல்லுங்க சார். இறைவி படத்துல நடிச்சதா சொல்றீங்களே, எந்த கதாபாத்திரம் என்ன? ஒன் ஆஃப் த வில்லன் கேரக்டருங்க. நான் உங்க ஃபேஸ் ஃபெமிலியரா இருக்கு ஜி, ஆனா எந்த படத்துல பார்த்தேன்னு தெரியல.
ஆனா நீங்க சொன்ன படம், சித்ரா சொன்ன படம்லாம் நான் பார்க்கல. சரி இது பாருங்க. ஒரு ஆக்டரான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்றீங்களா கல்யாணர்? இல்ல ஃபெமிலியர், ஃபேஸ் ஃபெமிலியரா இருக்கு. சார் நீங்க அதுக்குதான் பிக் ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்ன்றது. ஓடிடின்னு சொல்லி நீங்க சின்ன ஸ்கிரீன்ல பார்க்கலாம் பிரச்சனை. அதனால கிறிஸ்டா உங்களுக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல. படம் நிறைய பார்க்க மாட்டேன், அதனால நிறைய படம் பாக்குறது இல்ல எங்களுக்கு. பார்த்தா எப்படி இருக்குன்னா வேற ஏதோ கேள்வி கேட்க போறீங்களோ நான் கூட சுவாரஸ்யமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிக் பாஸ்ல வந்தீங்க. ஐயோ பிரதர் நான் நல்லா இருக்கேன் பிரதர், நான் நல்லா இருக்கேன், விட்டுருங்க. இல்ல ஐ திங்க் நம்ம ஜிவி நீங்க எல்லாரையும் கேள்வி கேட்கறதுக்கு பதிலா மத்தவங்க எல்லாரும் உங்களை கேள்வி கேட்கற செக்டர் வச்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பாங்களோன்னு தோணுது. நீங்க கேட்கணும்னு உடனே கட 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 கடன்னு கேள்வி வர ஆரம்பிச்சு. இல்ல மது அக்கா வந்து ஏதோ கேட்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கா. மது அக்கா வீடியோ ஆன் பண்ணுங்க, என்ன கேள்வி சொல்லுங்க டக்குன்னு. இல்ல நீ நான் ஃபர்ஸ்ட் இருந்து உங்களை நான் பார்த்ததே இல்ல, அதான் எனக்கு ஒரு கேள்வி. ஆக்டர் நீங்க சீரியல் பார்க்கணும் மது. ஒரு மணி நேரம் கழிச்சு கேக்குற கேள்வியா இது? பிஎன்ஏலே வச்சு செய்யறாங்க, என்ன எப்ப வீட்ல இருந்து துரத்தி விட போறாங்கன்னு தெரியல. இதுல நான் சீரியல் வேற பார்த்தேன், முடிஞ்சிரும். சினிமா பாருங்க, சீரியல் பாக்குறீங்க? எனக்கு என்ன சீரியல்? சீரியல் ஏன் பாக்குறீங்க? சினிமா பாருங்க. சினிமாவும் பார்க்கல. அப்ப நீங்க வந்து ஃபேமிலியை மட்டும்தான் தெளிவா பாத்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து சித்ரா மேம் கிட்ட கேட்டு அடுத்த படம் நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கிருஷ்ணா சார் சொல்லுங்க சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க லேப்டாப்லயே கம்ப்யூட்டர்ல நீங்க உட்கார்ந்திருக்க மிஷின்ல ஏதாவது உங்களுடைய கெட்டப் கேரக்டர் ஏதாவது போட்டோஸ் ஒரு 4-5 அப்படி எங்க வீடியோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. வரும் பாருங்க இப்ப ரஜினி, கமல், பாஷா, அண்ணாமலை. நான் பாக்கல. வேற என்ன படம்? என்ன படம்னே தெரியல எனக்கு. சித்தார்த் பண்ணியிருந்தாரு ஜில்ஜங்க. இப்ப ரீசெண்டா நானும் சிங்கிள் தான் ஒரு படம், அதுல வந்து தினேஷ் ஹீரோவா பண்ணியிருந்தாரு, நான் வந்து ஆன்டகனிஸ்டா பண்ணியிருந்தேன். அமேசான் பிரைம்ல இருக்கு, ஃப்ரீயா தான் பாருங்க. நான் கண்டிப்பா நான் பாக்குறேன். So members, very good and thank you ஜிவி ஒரு என்டர்டெய்னிங் செஷனுக்கு. மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு வாரம் ரொம்ப டைட்டா இருந்தனால we thought we'll have a small entertaining session with you. இல்ல என்டர்டெயின் இருந்துதான் முதல்ல அவங்க தான் சொல்லணும். என்டர்டெயினா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. சித்ரா யோசிக்கிறாங்க பையல ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தாங்க. ரொம்ப நல்லா நீங்க ஐடியலா ஒன்னு நோட் பண்ணியிருந்தீங்கன்னா படத்தை பத்தி பேசும்போதெல்லாம் மது ரொம்ப பேசல, பட் பிரைம் அமேசான் பிரைம்னே கண்டிப்பா பாக்குறேன். ஸோ இன்னைக்கு மாறி இருக்குங்கிறது வந்து உலகம் எவ்வளவு மாறி இருக்குங்கிறது வந்து நம்ம இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஜிவி கிருஷ்ணா ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்யூ ஆல் த மெம்பர்ஸ் ஃபார் யர் டைம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. பிரேக் அவுட் ரூம் போகணும்னு நினைக்கிறவங்க பிரேக் அவுட் ரூம் போய்க்கோங்க. வி ஹேவ் தானேஷ் கனகராஜ் அவர் நெட் ஸ்பீக்கர் இன் லைன் வித் அஸ். அவர் கூட பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மீன் டைம் just once again very good thanks to our speaker, I mean our moderator for now, Mr. GV Krishna. So members, as of now we have 50 stalls open. எல்லாருமே தெரிஞ்சதுதான், நான் ஏற்கனவே சொன்னதுதான். all the visitors கிட்டத்தட்ட 50 ஸ்டால் வந்து இப்போ இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. 50 ஸ்டாலுமே ஒவ்வொரு கேட்டகரியில இருக்க ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு வியாபாரத்துறையில இருந்து ஒவ்வொரு மக்கள். இப்போ ஒரு 4-5 பேர் நம்ம இங்க பார்த்துருப்போம். மோகனரங்கன் ஃப்ரம் பேட்டரி விற்கிறதுக்குன்னு ஒருத்தர் அதோட ஒரு சர்வீஸாவே பண்ணி கொடுக்குறாரு. சர்வீஸ்னா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம், ஷாக் ஆயிட வேண்டாம். பட் பேட்டரி மட்டும் விற்காம யூபிஎஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்காரு. அண்ட் டேங்க் கிளீனிங் அஸ்வின் இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருந்து இருக்கோம். ஒரு 50 ஸ்டால்ஸ் வச்சிருக்கோம். எல்லா ஸ்டால்ஸ்லயும் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டால்ஸையும் பாருங்க. நீங்க இங்க ஒரு வியாபாரம் பண்றவரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தேடி வந்தாலும் சரி, இல்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு வந்தாலும் சரி, இங்க இருக்க 50 ஸ்டாலையும் மீட் பண்ணாலே உங்களோட பிசினஸ் நீட்ஸ், உங்களோட பர்சனல் நீட்ஸ், ஒரு மொபைல் வேணும்னாலும் சரி, இல்ல ஒரு கண்ணாடி வேணும்னாலும் சரி, கூலிங் கிளாஸ் வேணும்னாலும் சரி, உங்களோட பிசினஸ் அண்ட் பர்சனல் நீட்ஸ் எல்லாமே இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருங்கிறத எங்களோட ஒரு குறிக்கோளா இந்த வர்ச்சுவல் ஸ்டால் பண்றோம். ஃபர்ஸ்ட் வர்ச்சுவல் ஸ்டால் ஆஃப் மதுரை, ஃபர்ஸ்ட் வர்ச்சுவல் பிசினஸ் எக்ஸ்போ ஆஃப் மதுரை. இன்னைக்கும் நாளைக்கும் நடக்குது from 10 AM to 10 PM. And with that I send off. ஜிவி எங்க ஸ்டால்ஸ் பாருங்க, பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் உங்க இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறைய மக்கள் இருக்காங்க. விளம்பரம் எடுக்கிறதுக்கு எங்களோட டைட்டில் ஸ்பான்சரே ட்ரீம் சொல்யூஷன்ஸ்னு அவர் தான் வந்து ஒரு மீடியா பார்ட்னர் எங்களுக்கு. And we have a few more media artists. Obviously Chitra is into events, you know her.
Thank you, GV. Thank you, GV, for your time. Thank you so much. ஆக்சுவலா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு 150 வீக்ஸ் வந்து அழகா இந்த டீமை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு ஆன்லைன்ல ஒரு எக்ஸ்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் மதுரையில கண்டக்ட் பண்றது பெரிய விஷயம். அதுலயும் என்ன ஒரு பாட்டா கொண்டு வந்து பண்ணிருக்கீங்க. செஷன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. நீங்களாம் தான் சொல்லணும். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், குறைகள் என்ன இருக்கோ சொல்லுங்க. டெஃபினட்டா வில் வொர்க் ஆன் இட். Thank you everybody. ஆஷம் கிருஷ்ணா, ஆஷம். Thank you. Thank you சித்ரா. Thank you for this opportunity. கண்டிப்பா மதுரை வருவோம், நேர்ல நம்ம எல்லாருமே சந்திப்போம். நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணலாம். மதுரை வரும்போது கண்டிப்பா கடைக்கு வாங்க. கண்ணாடி ஃப்ரீயா கொடுப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல சொல்லியிருக்காங்க சித்ரா வந்து அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் பிளான் பண்றோம். ஏன்னா இந்த கொரோனானால தான் பண்ண முடியல. ஸோ அதனால டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து மதுரையில மீட் பண்ணுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நேர்ல பாக்குறப்போ வித்தியாசங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். மது அக்கா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணணும். So for all the other members, once again, just a casual reminder. நம்ம networking launch வந்து we have opened our networking launch with Mr. Danesh currently. அவரோட செஷன் முடியோட்டு திரும்ப வந்து நம்ம ஒரு networking session-க்கு கூப்பிடுவோம். So we'll be onboarding Mr. Danesh in another 2 minutes for his show. In the meantime, நான் மீண்டும் வியூவர்ஸ்க்கு சொல்ல விரும்புறது 50 ஸ்டால் இருக்கு, 50 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் மேன் இருக்கும். அண்ட் போய் ஸ்டால்ஸை பாருங்க, ஃப்ரீ கூப்பன்ஸ் எடுங்க. So thank you, GV. Thank you for your time. Thank you for joining us. Thank you so much. Thank you. Hope you had fun. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சில பேரோட பேச முடியலையே அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனந்த் சாரோட எல்லாம் பேச முடியல, அதனால உண்மையாவே ரொம்ப வருத்தமா இருக்கு. சீக்கிரம் நீங்க மதுரைக்கு வரீங்க. We have the next event coming up. அப்ப I will make sure we all meet in person. டெஃபினட்டா அந்த நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு இந்த லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ ஃபேஸ் டு ஃபேஸ் லைவா இருக்கணும். இன்னும் நிறைய ஃபன் செஷனா இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய பேர் வந்து லேப்டாப்ல இதுல டெய்லி நிறைய ஒர்க், பர்சனல் ஒர்க், இப்ப எல்லாருமே ஆன்லைன்ற மாதிரி ஆயிட்டதுனால எல்லாருக்குமே ஒரு இரிட்டேஷன் உண்டாயிடுச்சு. அப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி அப்படின்னு. ஃபேஸ் டு ஃபேஸ்ன்றப்போ விடாம நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய BNI இன்னும் 150 வாரங்கள்ன்ற ஒரு விஷயம் வந்து அப்படியே பக்கத்துல இன்னொரு 0 சேர்ந்து 1500 வாரங்கள் டிராவல் பண்ணோம். உங்க டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மியூட்ல இருக்கீங்க. For all the for all the viewers again, apart from the stalls, 50 stalls போக பாத்தீங்கன்னா we have a powerful now packed session after lunch. We'll start with Danesh now, and then at 4 o'clock வந்து நீயா நானா கோபிநாத் பேச வராப்ல. 5 o'clock வந்து சேலம் RR பிரியாணியோட ஓனர் மிஸ்டர் தமிழ் செல்வன் பேச வராரு. And at 6 o'clock, none other than from our own Madurai, Nidimohan sir பேச வராரு. Then at 7 p.m. we have Shaktivel Pandyas again. So for all the viewers, once again, stalls இருக்கு, evening ஒரு power packed program இருக்கு. And with that, I will leave the 3 p.m. session with Danesh Kanagaraj, and I invite upon Chitra to do the guest introduction, please. So once again, good afternoon. So very happy to introduce Mr. Danesh, who is a BNI member of Mumbai chapter. He is from chapter Brahmas. So he is the director of Equity Ventures. He is an inspirational speaker and a motivational speaker. He has spoken in TEDx 5 times. So he is a TEDx 5-time speaker. He is a business storytelling coach. He is a game-based training expert. And he is a trainer who utilizes his digital strengths and closely works with business owners and professionals on building their business communication skills. By education, he is an electronics engineer and MBA in marketing. He has experience of 3+ years in the field of training and development.
He is associated with several SMEs and corporate companies nationally. Danesh is also founding director of Aclute Foundation that works for persons with disabilities. Danesh has been a BNI member since 2018 at BNI Navi Mumbai, served at various leadership positions in BNI as vice president for 1 year and as a support director for the last 2 years. He has delivered his talks in 15 plus regions and 16 chapters of BNI nationally. Adding feather to the cap, it makes me immensely proud to announce that he has been not just 1 or 2 or 3, he has been a TEDx speaker for 5 times. Also a recipient of several prestigious awards like Rajendra Prasad Leadership Award and Vision 2020 APJ Abdul Kalam Award. So the floor is over to you, Danesh, because it is a great pleasure having you with us. Thank you, Chitra. I mean, தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மும்பையில இருந்து வந்து எல்லாம் பண்றதுக்கு. ஸோ good afternoon, Madurai. Thank you, Chitra, and thank you, BNI Pandyas, for the wonderful opportunity out here. And many, many congratulations for the 150th meeting today. So Shah Rukh Khan says, don't underestimate the power of a common man. Perhaps I say, don't underestimate the power of a good business story. நிறைய பேருக்கு வந்து எப்படி வந்து ஸ்டோரிஸை பிசினஸ் கூட வந்து சேர்த்து how do we communicate? This is an exact skill that I am here to tell each one of you today. How do we connect our business and storytelling? I think the topic itself is interesting. நம்ம வந்து கதைகள் வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். We are doing a lot of things. Perhaps do we take lessons out of it? Do we connect that with business? I think that is really important. How many of you know the Kaka story, like Crow and the Water story? How many of you know that Crow and the Water story? Put it in the chat box. Put it in the chat box. So how many of you know that Crow and the Water story? I am sure most of you remember that story today. Why do we remember that? How do we remember that? What is the lesson that story teaches us? Everything today we remember. Right? So that is exactly what I'm going to tell you. How we remember this story for almost 20 years, 30 years now, 40 years now, that we would have heard this story. Perhaps till today we remember that story. Right? So before that, short introduction about myself. Chitra has introduced me. A little bit about how did I introduce to business storytelling. I was a motivational speaker and an inspirational speaker, and that's how I started my entire journey of coaching, training, and so on. So for the last 3 years, I was doing this only. Perhaps every time when I go on stage, I used to share stories to inspire and impact people. And that's when one of my entrepreneur friends, he asked me, can you make stories for my business? So I just said, yes, okay, அப்படின்னு சொல்லிட்டு I just went ahead and அவங்க கம்பெனிக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வந்து ஸ்டோரிஸ்லாம் கிரியேட் பண்ணோம். And that started moving that organization in a very different way. And that was the start towards business storytelling. And if I go back to 6 years before, how did I start into motivational speaking or writing stories? I used to write a lot of blogs. I had this habit of writing blogs about my experiences, about the kind of things that I do in life, and so on. So அது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, around today I have 3,000 plus followers on my blogs. Not that I'm very proud about it, but it is only because of those blogs, those motivation talks that I've done for the last 2.5 years to 3 years. This business storytelling was possible. So that's a proven technique, and that's a proven technique. That's a proven tools that we use in order to apply
storytelling to business. So what's your story? I'm sure a lot of people ask you, what's your story? And on the right-hand side, it is written that people like to watch, hear, and read stories. Why do people like to read, watch, and hear stories? Is because before anybody buys anything, when people buy anything, they have to read about something, or they have to read about it, or hear about it. And those are nothing but reviews. Today, if you look at Amazon, today, if you look at Flipkart, everybody goes and reads the review before buying something. Everybody goes to the movie only and only after speaking to few people. So don't you think you have to start using stories in your business communication? Yes. But there are a few myths. A lot of people have a lot of myths about business storytelling, or instead storytelling, in fact. So we need to burst the myths. The first myth is stories are only for children. கதைகள் are only for children. No. Stories are for adults. Adults are the major consumers of stories. Adults consume stories in the form of news, in the form of movies, in the form of gossips, in the form of discussion, in the form of presentation, in the form of speeches. So adults are the major consumers of stories. Children are not. Second, stories are used only for marketing. No. Before marketing, stories are used for communication. Until and unless you do not communicate, you cannot use stories for your marketing. Third, I am not a natural storyteller. How many of you feel that you are not a natural storyteller? Put it in the chat box. Put it in the chat box. But I tell you, everybody sitting out here is a natural storyteller. Yeah, if I ask you this question, நேத்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க இல்ல நேத்து நீங்க என்ன பண்ணீங்க, if I ask this question, you will start answering about whatever you did yesterday, or whatever you did, or whatever you ate yesterday. என்ன சாப்பிட்டீங்க எல்லாம், you will start telling me about it. And those are nothing but stories. Of course, those are not well-defined, crafted, organized stories, but those are stories. We are natural storytellers, but we are not expert business storytellers. So I am here to tell you about how do we craft business stories. I don't have good stories. I know that a lot of people think that I do not have good stories, but through the questions that I will ask you, but through the kind of probing that I do to you, I am sure a lot of people will tell me millions of stories after the session. What I do is too technical. நாங்க engineering la இருக்கிறோம், construction la இருக்கிறோம், technology la இருக்கிறோம், manufacturing la இருக்கிறோம். So whatever I do is too technical. So storytelling அங்க apply ஆகாது. கண்டிப்பா storytelling irrespective of whatever field you are into, whatever industry you are into, கண்டிப்பாக it applies. Manufacturing ஆகட்டும், industry ஆகட்டும், technology ஆகட்டும், construction ஆகட்டும், any field that you tell me, doctors ஆகட்டும், hospitals ஆகட்டும், healthcare ஆகட்டும், any industry that you tell me, storytelling does apply to that. So before learning about business communication or business communication through stories, let us understand what are the major challenges that we face. Because until and unless we do not understand the challenges, can we give solutions? Absolutely no. So the first is information overload. A lot of people, when they communicate, they give a lot of information. And people, when they are not able to process the entire information, are they able to understand what you are trying to speak? No.
So we have to avoid doing this overload of information. Second is about using jargon. What do I mean by jargons or technical languages? A lot of people, we are into engineering, manufacturing, or sometimes we feel more intelligent to speak good vocabulary words. And we end up speaking technical words, technical jargon words, industry specific words, which people do not understand otherwise. And whenever we start using jargon, technical language, or industry specific words, people do not connect with us. Engagement agad, connection agad. And when that is not happening, can we sell something to somebody? Or can we make at least understand about a business to somebody else? Absolutely not. That is the exact reason when if somebody is presenting their presentation to a group of people or to an investor or for loans or for any other purposes, people do not understand sometimes business. So for that, we need to stop using jargon and technical languages. Inability to listen to others. Whenever we start doing these two things, there's the inability to listen to others. We have a lack of listening skills. Improper format. First and never know, second and never know, third and never know, fourth and never know. Because when you do not sequentialize it, people will not understand whatever you're trying to communicate. Improper format is the biggest challenge for business communication. Nervousness and lack of confidence. Again, a big challenge. Unable to understand the audience. Now, before talking to any audience, an audience could be one person or an audience could be 10,000 people. And when we are not able to understand the audience, it is not connecting. Third is attracting people or client attention. Last is overloaded slides. Now, how many of you feel that you are doing some or the other mistakes that are mentioned in the slides today? I want you to put it in the chat box. How many of you feel that you are making this mistake in your business communication? And the only solution is by telling a good story. A good business story. Now, how should be a very good business story be? For a business story, first, it has to have simple words. The power of simple words. It has to have simple words. Second one, the simplicity. Simplicity means presenting the entire presentation or presenting the entire communication in a very simplified way. Not just about words, about slides, about the communication, about the technique, about the strategies, everything. The second is about having its simplicity. Third one is organized. Organized in the sense, there is a sense of organized when we do look upon a story. Because if I ask you when did your company start? So you'll go back to at least 10 years before, or 5 years before, or 3 years before. And then you'll tell me, after when we started our business in 2005, in 2006 this happened, 2008 this happened, 2010 this happened, 15, 20, 21. And that's the journey of a story that, it starts getting in ahead into. And that is exactly what I mean by organized. We have to organize our story in order to communicate well. Fourth point is relatability. I'll come to this point later. How about relatability? The fifth is facts tell, stories tell. People do not remember facts. People remember feelings.
people remember feelings. I'm sure everybody remembers the kind of feeling that you have had when you had that first sale, when you had that first sale of your business. I'm sure you remember the feeling about the first client that you had, right? So whenever we talk about client sale, we only talk about numbers, we talk about facts. But what people remember is feelings. And that is exactly what brings me to saying that storytelling in business focuses on the human side of work. We all do operation, marketing, sales, all those maintenance and all those things that we keep doing. Perhaps storytelling in business focuses on the human side of the work. Now, what do I mean by that? What does story do? Stories only does three things. Stories inform, stories impact, and stories influence. And in this digital era, in this fourth industrial revolution that is happening because of COVID or because of digitalization, automation, and so on, what is more important is information, impact, and influence. And whenever you give these three things, I think business starts growing crazy. So how a story should be? There are only three things that a business owner wants or a business leader wants. How a story should be. One, it has to be relatable. Second, it has to be repeatable. And third, it has to be rememberable. Now I asked a question to everybody saying that, do you remember the crow and the water story? The crow and the stone story. I'm sure everybody does that, right? We remember that story. We not just remember. If I ask anybody to come on the dais and share that story, he will share that story along with the character, the process, and the moral of the story. Why? Because you're able to remember that years together. And the third is relatability. So when we are able to relate with you, when I'm able to relate with you, when I'm able to remember your story, and when I'm able to repeat your story, that is exactly a story should be. And that is every business or every brand requires today. They want to relate their business to themselves. They want their clients to repeat their story. They want to remember their client to remember their story. I want you to type in the chat box. If it is a yes, please type in the chat box yes. We want our clients or our audience to relate with us, repeat what do I say, and remember for a long time. And that's how big brands get established. Whether we Tatas or whether we Ambani's, they are remembered because they keep sharing stories on their website, in their social media, in news channels, and so on. Now today, if I tell you, tell me two things about Mukesh Ambani and two things about Ratan Tata. I'm sure 99% of the people are sitting here in the room will be able to speak that. And that is exactly what stories does to a business and stories does to a brand. Now I want to introduce you to something called as story framework. So there are a lot of frameworks which are there, a lot of story frameworks which are there. Perhaps today I'm going to introduce you to the first story framework. Now I want you to think back to your favorite movie. Any favorite movie?
I want you to remember that. The first thing is, in the movie, they introduced to the set of characters. They introduce you to a set of characters: hero, heroine, side actors, parents, and so on. The village or the city, the country, the car that they drive, and so on. And then slowly there is a challenge, tension, conflict that is building up. What do I mean by tension, conflict, and all? Is that the challenges that we face in the movies. You know, the hero likes the heroine, and there is a problem, and the villain comes in, and so on. And then we reach to this something called as climax. And in the climax, what happens? All the fighting, all the process, and everything starts happening. All the side hero starts helping the hero to win the game, or everybody starts happening. And then we reach to the conclusion of the story, or conclusion of the movie, or a happy ending to a story. I think this is exact framework that we need to start use for our business story. How do we do that? How do we do that? Let me give you an example. Now, who are the characters in business? Your client, not you. The client is the character of the story out here. What is the client facing? The client is facing some challenges in their business or in their day-to-day activities in their life, which you can solve the problem for. Why is the client coming to you? Because he has a problem and you have a solution. Correct? Then we reach to the climax. And that is exactly when you are jumping into that picture. The hero is jumping into the picture, saying, I can help you solve the problem. I can help you overcome the challenges, overcome your obstacles. And that is when your client wins. And if he or she wouldn't have come to you, they would have faced failure. Right? And that's a new normal or a conclusion. So when you help a client overcome their challenges by giving good solutions, a good proper execution of the entire thing, then they being happy, they being peaceful, that is the exact story which needs to be shared with the world. This is not a success story. Let me remind you, this is not a success story. This is a story, a business story. Right? So this is the framework number 1. I want you to write about this. I want you to apply this to story framework and at least try writing the stories. Now we have seen how stories are, and how great a story should be, how stories are crafted, and so on. Now I want to tell you how stories can be used in business and where these stories can be used. The first place where stories can be used is in our day-to-day communication. Second is in our presentation, sales call, team meetings, in our collaterals, social media, advertisement, personal branding, videos, graphics, blogs, everything. We have to start applying our business stories in all these places. One story, 11 applications. ஒரே மாங்கால 11 காய். I mean, that is the impact that stories can give to your business. Now in social media, if you see,
this is LinkedIn, this is Facebook, YouTube, Twitter, and LinkedIn, Instagram. The commonality between everybody is they are asking for your story, your story, your story, your story, your story. Everybody is asking for your story. And what happens to that story after 24 hours? It gets vanished. Why does it get vanished? Because every day you are creating memories, every day you are doing business, and every day there is a progress in business. And when there is a progress, there is a story. When there is a challenge, there is a story. When there is an interaction, there is a story. And how many people will start looking at your stories in Facebook, social media, and so on? Thousands of people, thousands of people. They might not really buy things from you today, but they will remember your brand. They will remember you for the matter. This is the social media users worldwide. And if you look at stories, 2013 Snapchat started. Then Instagram took it over in 16, WhatsApp, Medium, all these social media applications have started their stories, or rather they are asking for story features. And lastly, in March 2020, in peak pandemic season, Twitter has added this feature to their application. Are we all getting it? Because stories are so important. Stories are so important, so significant in order to share, and it helps us big time in our business. Think stories are very simple. Stories are very easy to create, and story doesn't require a special skills to create them. And everybody has a story to speak. Perhaps what we do is we do not communicate. And then we think that people don't come to us, business is not working, pandemic is there, acquisition is not happening, brand value is not created, and so on. See, listen to me very carefully. If tomorrow Ratan Tata does very small thing, very small thing, they are covered by all the news channels. But you as a business owner, when you are doing a small thing, which news channel comes and covers you? Or which news channel features you? Nobody features you. That is exactly what you have to start doing. Any small thing that you do in your business has to be communicated. We might feel, I have felt that, we might feel that it is the smallest thing. Idella solli enna prayojanam. Idella pesi enna prayojanam. There is an impact that is created. Because people don't care about how much money that you have made, how much sales that you have done, and so on. People only care about how you have helped somebody else, how you have helped them to overcome the challenges. What are the new initiatives that you are taking in order to build your business, serve the community better? What are the types of stories? There are no one stories. There are these many stories that we can create with one business, any small business. Organization story, department story, team story, product, service, customer engagement story, success story, vision story, purpose, transformation, awareness, promotion, testimonial story, delivery, factual, after service story, team story, expert story, failure story.
in this every category of stories, there are subcategories also we can create. In one awareness story, we can create 50 stories. In one category of awareness stories, we can create 50 stories. And if you look at this, we have 15 stories, types of stories. And even if we can create 10 stories for one category, those are 150 to 200 stories that we can create using these type of stories. And then look at the kind of impact your business can create in the market, in the society, for the people out there. And that is the exact reason why I tell you this. Don't underestimate the power of a good business story. There are people are always asking to you, what's your story? People are always asking you what's your story, and the people are ready to watch, read, and hear your stories. Now it depends on you. It depends on you. It's in your hands that are you using stories in your business communication? Are you using stories in your business communication? So with that, I think I've given you enough and more information, enough and more knowledge and stories about business or business storytelling. So if you have any doubt, anybody has any doubt, you can open up the mic or put it in the chat box. You can start asking me, and I'll be more than happy to answer your questions. Because storytelling is not about just learning, but it is also about knowing the kind of perception, knowing the kind of things that you can do with stories. If you have any stories, if you have any questions to ask, please feel free. I will be more than happy to answer your questions. Any questions anybody has? Hello. So Ganesh, hi. And Hi. I'll just go through this chat and then I'll get back to you in a minute. Give me a minute. I'll just see the public chat because we are on Zoom and it is telecasted through another YouTube link. So I'll just see if there are any chats. And a couple of members also wanted to join, so I've asked them to join in 2 minutes. Hang on, yeah. Please do. Sir, you're on mute. Yeah. I'm just trying to open the chat in another interview. Please do. Hi, Dr. Mariappa. So Dr. Mariappan is from our chapter. He's into physiotherapy category. Okay. He is actually a very good storyteller. Okay, I think we have lost line of him. And no problem. He's actually a very good storyteller. So let us see if I'll be able to pull back him. So ideally, Ganesh, from what I've heard from you, so in a nutshell, how do you summarize the kind of that full presentation that you have gone through? How do you summarize in 3-4 words? We all do great business. We all do good service. We all solve a lot of problems, but then we do not share about it. But when we start communicating it, that's when the transformation starts happening. I think create a lot of stories, start sharing more stories. So I presume that
storytelling is not an easy task, if I'm not wrong. So I would like to have it in a very interactive answer. I mean, like an audience, I would like to question you in a very interactive session. So please do, sir, please do. I'm all yours. So what makes you feel that storytelling is an easy task? So I think if I ask you the questions, I mean, asking the right kind of questions, asking the right kind of empowering questions to somebody will get us the right stories. It is not about the task is difficult or the activities is difficult, but the kind of probing the questions that we do, I think that is really important. So when we ask the good kind of questions, we can arrive at a good stories. So I usually, what I do, there's one practice that I follow, is that every day for at least half an hour, I write about what has happened in the last day, in the previous day, whether it is my personal, professional, about my client, about the experiences, everything. Because what happens is, when I start writing about what has happened yesterday, it gives me a lot of stories to speak to the clients or to the audiences in the future to come. So let us assume that you have your very passionate story and you've been telling it very great. And then you have somebody who is not responding it to the way how he should have ideally responded. So how do you handle the situation? No, I think stories are only to inform, engage, and inspire. I think that is the exact application of a story. Somebody not getting engaged, is not our fault of telling a story. Perhaps the car only focus should be communicating through emotions and with emotions. I think when we are able to do that, I think that itself is a lot of things that we can do. And more so over, there's a lot of elements, a lot of properties, a lot of frameworks, and I'm sure there has not been any instance where people do not respond to stories. Everybody has to respond to a good and a great story. ஏன்னா நம்ம அந்த காக்கா ஸ்டோரி பத்தி பேசணும். அந்த கல் தண்ணி போட்டுச்சு, தண்ணி குடிச்சிட்டு போச்சு. I mean, we are reading that story for the last 30 years, 40 years. Even today, we remember that story. So how do you feel with the advent of technology? Has storytelling evolved or has it been stagnant, or there are still more platforms to be explored in storytelling? I think as I showcased in my slides, the digital storytelling is taking a boom. Because every social media platform that you take, whether be it Instagram, Facebook, WhatsApp, what it is all asking is, what's your story? So it is asking what's your story every day, and it is asking you to upload. But what are we doing is, we are clicking just photographs and putting it. We are not using it optimally. We are not using it for our business. We are not using it for our 30-second presentation. Do you think the 30-second presentation can only be given in our chapter, not in our Facebook, not in our Instagram, not in our WhatsApp? So storytelling is evolving as digital things are evolving, and a lot of things can be done through digital. The question why I asked you that question was, the point is, whenever we start a story, we always start relating it to our grandmom or somebody who's at least 2 generations above us. We have never started a story or reciting to our kids like my mom used to tell me this story or my dad used to tell me this story. So I always felt that maybe storytelling is still related to somebody who's 2 generations, minimum 2 generations away from us. And from your point of view, is storytelling an art or is it a talent? I think it is a mix of both, because the art, because it is an art of communication,
we need to have the right kind of words, choice of words, and all those things to speak. And why it is a talent? Because a lot of elements are there. A lot of technical things are added when we talk about business stories. Because I don't deal into traditional stories, I only deal into business stories. Now, if I talk about you, you are into building constructions, material, and so on. Now we cannot, connect building construction materials with traditional stories. We can only connect that with human side, feelings, emotions, and so on. So it is an art as well as a talent. Every damn thing in this world is an art and a talent. And we are all natural storytellers, I can. We are all natural storytellers. லைக் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே நேச்சுரல் ஸ்டோரி டெல்லர்ஸ். அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம we are all good actors too. Maybe not in front of the stage, but behind stages we are always very good actors. So storytelling, has it got some relationship in the storytelling, poetry, in the art? Do you think it is all interconnected, or do you think storytelling is a standalone part by itself? I think storytelling, poetry, it is all standalone. I think everything has its own application. Poetry has its own application. Story writing has its own application. Storytelling has its own application. Story collecting has its own application. So it is all standalone, and we cannot mix one with two. So business storytelling is a very, very standalone. And it is a very new thing which is emerging in the world right now, not just in India, across the globe. Do you see digital storytelling the next trend? I mean, like with lots of restrictions now in terms of people not able to go into school, they don't get to feel that story. Let's say when we were young, you used to have the storytelling happening right under some trees, wherein a teacher used to say the crow took away, kaka vade thukittu pochu ellam solumbodhu we were able to correlate it. So do you think with technological evolvement, the storytelling impact will still be the same? Adhe impact da innum ipo varumngradhu ungaloda view irka illa? Kandipa sir, kandipa. Ipo vande I am looking at your background video. Okay, now what is that video doing? The video is communicating about the kind of infrastructure that you have. It is communicating about the kind of materials that you supply, the kind of location at which it is present, how quality product are you selling. I think that is the story, right? That is the story. And how you are delivering it, how you are packing it. I think that is the communication that we need to do. When I understand, by looking at you, by looking at what you are wearing, I will not understand about how big is your organization behind. How many generations this organization has been. What are the kind of quality work that you have been doing? Until and unless you do not tell me, I do not know. Today, I might not build my home. Today, I might not build a bungalow. But whenever I plan to build a bungalow or a house in Madurai, I will definitely come to you to buy your building material service, because somewhere I remember that you have all these things communicated to me, and somewhere I am relating to that he provides a very good quality and can I be able to relate and so on. So I again repeat this, that traditional storytelling and business storytelling are miles apart. Business storytelling and traditional storytelling are miles apart, and we cannot intertwine each other. Though it complements each other, but we cannot take them together. So thank you, Danesh. Thank you for that. Thank you for joining us, and thank you for your time. And quite interesting session on storytelling about primarily one of that sessions. நான் கதை சொல்றது ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி
அதுவே ஒரு டாக்குங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா போச்சு. தேங்க்யூ தனேஷ். அண்ட் பிஃபோர் ஐ கிவ் யூ ஃபேர்வெல், ஜஸ்ட் கோ ஹாவ் அ லுக் அட் அவர் ஸ்டால்ஸ். நீங்களும் மதுரையிலேருந்து தான் பாம்பே போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஹாவ் அ லுக் அட் அவர் ஸ்டால்ஸ். ஒரு சில விஷயங்கள் வந்து மதுரையில் கிடைக்கிற இந்த விஷயம்லாம் இன்னைக்கு நம்ம ஃபிசிக்கல் எக்ஸ்போல பார்ப்போம், பட் வர்ச்சுவல் எக்ஸ்போல நடக்குதா அப்படிங்கிறது வந்து it is very surprising. We have been having 50 stalls, so have a look at our stalls and give us your feedback also. Thank you Danesh. Thank you. Kandipa sir, and I wish BNI Pandyas a great success, and I wish to come back after the 300th meeting as well. Thank you Dinesh. Thank you. So for all the other members and the general public who've been following us now, time for the high profile event which you've been expecting today, and another 5-10 minutes we'll have Niyanana Gopinath on board. So once Niyanana session starts, we have jam packed the evening for the day, followed by Salem RR Biryani MD Mr. Tamil Silvan page irukku, adukaprom Madurai Mannin Minder. ஸோ மிஸ்டர் நீதிமோகனோட டாக் இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு ஈவினிங் செஷன்ல இருக்கிறதுல இப்போ நீங்க இஃப் யூ ஹாவ் குவிக் டைம் உங்க ஸ்டால் நீங்க போய் பாண்டியாஸோட ஸ்டால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிஸ் பாண்டியாஸ்ல யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் 50 ஸ்டால்ஸ், 50மே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வெண்டார்ஸ் அண்ட் சர்வீஸ் ஹோல்டர்ஸ். ஒரு ஸ்டாலும் இன்னொரு ஸ்டாலும் ஒரே ப்ராடக்ட் கிடைக்காது உங்களுக்கு. என்னோட ஸ்டாலில் கம்பி சிமெண்ட் கிடைக்கும், என் பக்கத்து ஸ்டாலுக்கு போனீங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் மேனுஃபேக்சரர் இருப்பாரு. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஈவெண்ட் பிளானராக இருந்தாலும் சரி, வி ஹாவ் வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் ஃபார் யூ. போய் பாருங்க. ஒரு நார்மலான ஜேகரியிலிருந்து வீடு கிளீன் பண்ணுற ஒரு டேங்க் கிளீன் பண்ணுற ஆர்ஓ சர்வீசஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறக்கூடிய ஆட்கள் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கு பாண்டியாஸ் பிஸ் எக்ஸ்போவோட ஃபர்ஸ்ட் டே. காலையில் ஒரு ஜாம் பேக்ட் செஷன்ஸ் ஓடிச்சு. And for the evening session, we will be joined by Mr. Niyanana Gopinath in some time, followed by the rest of the events. For a short commercial break, and I'll join you guys in the next 5 minutes. And till then, catch you soon. Yeah.
சரி ரைட், இந்த ஸ்லைட் ஷேர் எடுத்துருங்க. ஸோ So welcome back at sharp at 4 p.m. Now we have our special speaker for the day, Mr. Gopinath. Niyanana Gopinath வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாரு. ஒரு 2 minutesல வந்து அவர் செஷன் லைவா போயிடும். So we will ask Mr. Gopinath to start his session in the next 2 minutes. So ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஈவெண்ட், ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நடந்த ஒரு ஈவெண்ட் எங்களுக்கு, மிஸ்டர் கோபிநாத் அண்ட் ஆனந்த் முரளிதரன், நம்ம ஓன் friend from Madurai region, Mr. Anand Muralidharan. அவர் ஒரு பெட்ரூம் ஃபர்னிஷிங் கடை வச்சிருக்காரு. ஸோ மிஸ்டர் ஆனந்த் முரளிதரன் will do the speaker introduction of Mr. Niyanana Gopinath. அதுக்கப்புறம் the session is all yours, sir. So ஆனந்த் முரளிதரன், I request you to do the speaker introduction. அதுக்கப்புறம் சார் பேச ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ விக்னேஷ். ஸோ எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு காமனாக கேட்குற குரல் பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த நீயா நானா கோபிநாத்ல அந்த நீயா நானான்ற டேகை தாண்டி அவர் என்னவாலாம் இருந்திருக்காரு, இப்போ என்னவா இருக்காருன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிஸ்டர் கோபிநாத் சந்திரன், ரேடியோ ஜாக்கி, டெலிவிஷன் ஆங்கர், ஜேர்னலிஸ்ட், ரிப்போர்ட்டர், நியூஸ் பிரசன்டர், மாடரேட்டர் அண்ட் ஆண்டர்பிரனர் அண்ட் ரைட்டர். அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி புதுக்கோட்டையில் பிறந்திருக்காரு. சென்னைக்கு படிக்க வந்திருக்காரு. அப்போ மீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜே அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டராக ராஜ் டிவியில் ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஃபீல்ட் ரிப்போர்ட்டர் ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா அது மக்கள் கூட நேரில் போய் ஒரு பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்றனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி, NDTV, CNBC TV 18 இதில் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் விஜய் டிவியில் ஜாயின் பண்ணி மக்கள் யார் பக்கம் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஹோஸ்ட் பண்ண. மே 2006 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நீயா நானா அப்படின்ற ஷோ ஏர் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் இட் வாஸ் அ வெரி கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஷோ. நார்மலி பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஷோ ஒரு கேம் ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் லைஃப் ஸ்பேன் மாதிரி இருக்கும். எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் ஒரு 5 years 6 years ரன் பண்ணும். பட் நீயா நானா இஸ் த ஒன்லி ஷோ தட் ஹஸ் பீன் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் ஓவர் 15 years. ஹி இஸ் ஆல்சோ அன் ஆத்தர் ஆஃப் ஓவர் 9 books. அவரோட பெஸ்ட் செல்லர் புக் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்ற பேர் எழுதியிருக்காரு. இட் ஹஸ் சோல்ட் ஓவர் 4 lakh copies. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு 4 படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் அவரோட ஆண்டர்பிரினியர் ஜேர்னி பார்த்தீங்கன்னா டாக் ஷோ அகாடமி அப்படின்ற பப்ளிக் ட்ரைனிங் ஒரு அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்காரு. லிஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸ் அவர் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா he has got இன்டர்நேஷனல் யூத் ஐகான் அவார்ட் பை நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். ஆனந்த விகடன்ல டாப் 10 பெஸ்ட் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியா 2019 கமலஹாசன், டாக்டர் APJ அப்துல் கலாம் அவங்க வரிசையில இவரும் ஒன் ஆஃப் த பர்சனாக இருந்திருக்காரு. He has been India's special representative and keynote speaker in International Health Conference held at Sydney, Australia. He was invited by the American government to participate in International Visitors Program. Asia Book of Records la pathina, he has been honored as the best human value communicator அப்படினா. So Mr. Gopinathan நம்மளுக்கு அந்த நீயா நானான்ற காமன் ஹவுஸ் ஹோல்ட் நேமை தாண்டி அவர் எவ்வளோ ஒரு பெரிய பர்சனாலிட்டின்றத இன்னைக்கு பார்க்குறோம். அண்ட் BNI Pandyas is really honored to have you with us today, sir. The stage is all yours. Thank you. Sir, you're on mute. Sir, நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். Yeah, fine. Good, on time. Thank you. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அனைவரையும் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல சந்திப்பதற்கு. வாய்ப்பு சரியாக இருந்தா நம்ம நேரிலே சந்திச்சிருக்கலாம். பட் சூழ்நிலைகள் அதற்கு அனுமதி அளிக்காத காரணத்தினால இப்படி ஆன்லைன் வழியாக சந்தித்தல் அப்படின்னு ரீசன்ட் இயர்ஸா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ரீசன்ட் டேஸா ரீசன்ட் மந்த்ஸான்னு நானும் ஒவ்வொரு நிகழ்வுல சொல்றேன். இப்ப ரீசன்ட் இயர்ஸான்னு ஆயிடுச்சு. போன வருஷம்லாம் இருக்கிறப்ப ரீசன்ட் டேஸா இது மாதிரி ஆன்லைன் வழியான மீட்டிங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து அது என்ன ஆச்சுன்னா ரீசன்ட் மந்த்ஸா இந்த மாதிரி ஜூம் மீட்ஸ், கூகுள் மீட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம். இப்ப ரீசன்ட் இயர்ஸா வந்து அப்படின்னு ஆயிப்போச்சு. ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக நேரடியாக வந்து நிகழ்வுகளில் கலந்து கொள்வது என்பதை தாண்டி எளிதாக இருப்பதும் சௌரியமாக இருப்பதும் அல்லது பாதுகாப்பாக இருப்பதுமாக இருப்பது இந்த மாதிரியான ஆன்லைன் வழியாக தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருமே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள ஒரு ஆன்லைன் வழியாக பேசும்போது பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது. ஆக்சுவலா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிசினஸ் ஒவ்வொரு வடிவம் எடுக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பெஸ்ட் பிசினஸ் மாடல் அப்படின்னு ஒன்று சொல்லப்படும்.
உங்ககிட்ட நிறைய கேபிட்டல் இருக்கணும், அப்பதான் உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியான எம்ப்ளாயிஸ் இருக்கணும், அப்பதான் உங்ககிட்ட நீங்க சரியா பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். இல்ல நெட்வொர்க்கிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் யூ கேன் ரன் அ பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா சொல்லப்படும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய பப்ளிசிட்டியில நீங்க நல்லா கவனமா இருக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸோ தட் யூ கேன் ரீச் அவுட் பீப்புள் மச் அப்படின்னு இருக்கும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிசினஸ்க்கு ஒவ்வொரு மாடல் சொல்லப்பட்டாலும் இப்போ இந்த மாதிரியான ஒரு நாம் எதிர்பாராத புது நவீன சூழல், இது ஒரு நியூ நார்மல் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாட் இஸ் த நியூ நார்மல் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, ஒரு புதிய வாழ்வியல் முறை தொடங்கி இருக்குது. அது எல்லாவற்றிலும் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒர்க் ஸ்டைல்ல, எஜுகேஷன்ல, லைஃப் ஸ்டைல்ல, ஃபுட் ஹேபிட்ல, டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில, பிலிம்ல, இப்படி எல்லாத்துலயும் அது புதிய புதிய அவென்யூஸை உருவாக்கி இருக்கு. ஸோ தட் இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜிஸோட வச்சுக்கிட்டு இந்த நியூ நார்மல்ல எந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு புதிய கேள்வியாக இருக்கிறது. ஓகே, கரெக்டா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ளதான் நல்ல புள்ள அப்படின்னு இருந்த இடத்த மாத்தி கரெக்டா 9 மணிக்கெல்லாம் லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு உட்கார்ற புள்ளதான் நல்ல புள்ள அப்படின்னு மாறிடுச்சு. அப்ப இப்படி ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்று மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்க சின்சியரா இருக்கிறது அப்படிங்கிறத விட டெக்னிக்கலி கரெக்டா இருக்கிறது தான் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நியூ நார்மல்ல பிசினஸும் தன்னுடைய முறைமைகளை நிறைய மாற்றி இருக்குது. உண்மையா சொல்ல போனோம்னா இந்த நியூ நார்மல், இந்த சிச்சுவேஷன், இந்த கோவிட் இதெல்லாம் வராம இருந்திருந்தாலும் கூட இந்த டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ்ங்கிறது அதிகரித்தே இருக்கு. ஏற்கனவே இருந்த சவாலை இப்போது நீங்கள் கூடுதலாக சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். பிசினஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சவாலாக இருந்தது ஆன்லைன் வழியாக இருக்கக்கூடிய பிசினஸ் பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஒரு பக்கம் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு கடைக்கு நேரடியா ஒரு பொருளை சூஸ் பண்ணா நான் எப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேனோ, தொட்டு மட்டும் உணர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆன்லைன் வழியாக ஒரு பிசினஸை கொண்டு போறது அப்படின்னு நடந்துச்சு. அப்போ இன்னைக்கு ஒரு புதிய உலகத்துக்குள்ள வந்திருக்கோம். இந்த புதிய உலகத்தினுடைய அடிப்படை கூறுவாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா தொழில்நுட்பம், டெக்னாலஜி. அதுதான் இன்னைக்கு கீ ரூல் ஏரியா. ஒரு கேஆரே நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு எந்த பிசினஸா இருந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு டெக்னாலஜி இருக்கு. நான் இரும்பு விற்கிறேன், எனக்கு என்னையா டெக்னாலஜி? நான் பல்பு விற்கிறேன், எனக்கு என்னப்பா டெக்னாலஜி? அல்லது நான் நேரா பிசிக்கலா செய்யக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் செய்யறேன், எனக்கு என்ன டெக்னாலஜி? டெக்னாலஜிங்கிறது ஒரு பொருளை உருவாக்குவது மட்டுமில்லை. இன்னைக்கு டெக்னாலஜி எதற்கு அதிகமாக தேவைப்படும்னா, உங்கள் மக்களை சந்திப்பதற்கு, உங்கள் வாடிக்கையாளர்களை ரீச் அவுட் பண்ணுவதற்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயமாக இருப்பது டெக்னாலஜி. இன்னைக்கு அதுதான் நியூ ஈரால இருக்கிற பிக்கஸ்ட் திங். அண்ட் டெக்னாலஜி அட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ, ரொம்ப குறைவான, ரொம்ப சிம்பிளா அதை கையாளுவதற்கான ஒரு நிலைக்கு இன்னைக்கு டெக்னாலஜி நகர்த்திட்டே வராங்க. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் கூட டெக்னாலஜியை கையாளணும் அப்படிங்கிற அளவுக்கு. ஆரம்ப காலத்துல நமக்கு இதை பத்திலாம் சில அபிப்பிராய பேதங்கள்லாம் உண்டு. டெக்னாலஜி எல்லாராலும் ஈஸியா அடாப்ட் பண்ணிட முடியாது, டெக்னாலஜி எல்லாருக்கும் ஒத்து வராது. ஆக்சுவலா இங்க எல்லா விஷயமும் அப்படிதான் சொல்லப்படுது. கம்ப்யூட்டர் வந்தப்ப எல்லாராலையும் கம்ப்யூட்டர்ல எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க முடியாது, எல்லாராலையும் கம்ப்யூட்டர் படிக்கலாம் முடியாது, அதுக்கு பயங்கரமா படிக்கணும், என்னதான் இருந்தாலும் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னாங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் டைப்ரைட்டர் எடுத்து கொடுத்துருங்க அடின்னு சொன்னா எவனுக்கு அடிக்க தெரியாது. டைப்ரைட்டரே தெரியாத ஒரு ஜெனரேஷன் இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கு. இப்படி ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப்னு போய் உட்காந்து டைப்ரைட்டிங் கத்துக்கிட்டவங்களாம் இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த டைப்ரைட்டிங் கத்துக்காம இன்னைக்கு அவன் சொல்றான். அதையும் தாண்டி கையே வைக்கிறது இல்லை. சிரின்னு கூப்பிட்டு ஆப்பிள்ல சொன்னோம்னா ஆப்பிள் அது சம்மந்தப்பட்டவனுக்கு போன் பண்ணிட்டு போயிரு. கூகுள்ல கூப்பிட்டு ஒரு படத்தை போட்டோம்னா அதுவே சொல்லி இது எங்க விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, வாய்ஸ் நோட்டு கொடுத்தோம்னா அதுவாவே ரெக்கார்ட் பண்ணிக்குது. இங்கிலீஷ்ல நீங்க பேசுனா தமிழ்ல அதுவே டிரான்ஸ்லேஷன் கொடுக்குது. அப்ப மனிதர்களுடைய மூளையாக டெக்னாலஜி செயல்பட ஆரம்பித்து விட்ட பிறகு மூளையை நாம் எதற்கு பயன்படுத்தணுங்கிறதா இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. நம்முடைய மூளையாக இப்ப டெக்னாலஜி செயல்படுது. அப்ப நாம எதுல செயல்படணும் அப்படின்னா, நாம செயல்பட வேண்டிய ஏரியாவுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜி. Instead of concentrating on execution and hard work, that entrepreneurs have to be in strategy. ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்குவது, திட்டங்களை உருவாக்குவது, இதுதான் இன்னைக்கு ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவருக்கு அல்லது ஒரு அமைப்பை வைத்திருக்கிறவருக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான குவாலிட்டியை ஒழிய மற்ற எல்லாவற்றையும் இன்றைக்கு தொழில்நுட்பம் செய்துவிடக்கூடும் என்கிற அளவுக்கு அது மாறி இருக்கு. அப்போ இந்த விஷயங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிசினஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, எல்லாரும் ஜெயிக்கிறதுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இனிமே எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா சம்பந்தப்பட்டவர் தோத்து போயிடுவார், அவ்வளவுதான். ஆர்டர் ஆஃப் த டே இஸ் நத்திங் பட் ஷேரிங் இஸ் சக்சஸ். அது எதுவா இருந்தாலும் சரிதான். உங்கள் அறிவை பகிர்வதாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்வதாக இருக்கலாம், உங்களுடைய கஸ்டமர்ஸை பகிர்ந்து கொள்வதாக இருக்கலாம், உங்களுடைய நெட்வொர்க்கிங்கை பகிர்ந்து கொள்வதாக இருக்கலாம். ஷேரிங் இஸ் சக்சஸ். ஒரு காலத்துக்கு முன்னால வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. முதலாளி அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் நான் இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நம்ம எப்போதுமே நம்முடைய சக்சஸ் அடுத்தவங்க ஷேர் பண்ணவே மாட்டோம். காரணம் அவர் பொறாமப்படுவார், இல்லாட்டி அவர் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிருவார். அப்படின்னு பிசினஸ் எப்படி நடக்குது அப்படின்னு யார்ட்டா நீங்க கேளுங்களேன். என்னமோ நடக்குதுங்க, முன்னையாவது பரவாயில்ல, கோவிட் வந்த பிறகு ரொம்ப மோசங்க, என்னத்தை இழுத்து மூடிட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனா நடக்கிற வியாபாரம் நடந்துகிட்டு தான் இருக்கு.
வெளியில இருந்து பாக்குறப்போ ஒரு வியாபாரமும் நடக்கல அப்படிங்கிறாங்க. டி நகர் பக்கம் உள்ள போக முடியல, நகை கடையெல்லாம் கூட்டம் ரொம்ப வெளியுது, எங்க இருந்து காசு இருக்கு என்னன்னு யாருக்கு தெரியல. ஆனா நமக்கு எப்பொழுதுமே அப்படி கூட்டமா இருக்க கடையில இருக்க கூட நீங்க ஏத்த கடையில இருக்கவர் போய் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், பெரும்பாலும் இல்லைங்க பிசினஸ் ஒன்றும் நல்லா இல்லை, எல்லாம் கடன் வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு. சக்சஸை வெளியில சொல்றதுல நமக்கு ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்குது. நாம எதிராளி எப்படி ஜெயிக்க பாக்குறோம் அப்படின்னா, என்னுடைய சக்சஸை குறைவா சொல்லி அவனை குறைவாக செயல்பட சொல்லி அவனை எனக்கு பின்னால வச்சுக்கன்னு பாக்குறோம். கிடையாது, உங்க சக்சஸை நீங்க சொல்லி உங்க இடத்துக்கு அவரை வர வச்சு அதை விட அடுத்த இடத்துக்கு போற முயற்சிக்கிறது தான் ஒரு ஆண்டர்பிரினியர் ஸ்கில்லுடைய ரொம்ப அவசியமான விஷயம். நானும் படிக்கிறேன், நீயும் படி, யார் நல்ல மார்க் எடுக்க முடியுமோ எடுப்போம்னு நினைக்கிறதா படிப்பே ஒழிய நான் எதுவுமே படிக்கிறேன்னு பொய் சொல்லிவிட்டு அவனையும் படிக்க விடாம பண்ணிவிட்டு நம்மளும் படிக்காம இருக்கிறதுக்கு பேரு படிப்பு இல்லை. அப்ப ஷேரிங் வழியா தான் இன்னைக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நியூ இயரால இன்னைக்கு 18 வயசுல 20 வயசுல எல்லாம் ஆண்டர்பிரினர்ஸ், 22 வயசுல எல்லாம் ஆண்டர்பிரினர்ஸ், 25 வயசுல எல்லாம் ஆண்டர்பிரினர்ஸ் வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஷேரிங். ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய பலத்தை நான் உரட்ட கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு விஷயத்துல பலசாலியாக இருப்பேன், நீங்க ஒரு விஷயத்துல பலசாலியாக இருப்பீங்க, அவர் ஒரு விஷயத்துல பலசாலியாக இருப்பார். இந்த 3 பேரும் தனித்தனியாக செயல்படுகிற போது கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை விட இந்த 3 பேரும் ஒன்று சேர்கிற போது கிடைக்கிற அவுட்புட் பெருசா இருக்கு. அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை பகிர்ந்து கொள்ள, ஷேர் செய்து கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்றால் the era is yours. மற்றபடி நானே செய்வேன், நானே வச்சுக்குவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஐடியாவையும் கொடுக்க மாட்டேன், பணத்தையும் கொடுக்க மாட்டேன், கான்டாக்டையும் கொடுக்க மாட்டேன்னு நீங்க முடிவுக்கு வருவீர்கள் என்றால் நீங்கள் வளருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா the world is very open. முன்ன மாதிரி எதையுமே மூடிலாம் வைக்க முடியாது. ஒரு காலகட்டத்துல ஒரு இறால் தொக்கு செய்யறதுன்னா அது எப்படி அப்படிங்கிறத பத்தி நீங்க அந்த கடைக்காரர்கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கவே முடியாது. இன்னைக்கு யூடியூப் திறந்தீங்கன்னா 10 லட்சம் இறால் தொக்கு இருக்குது. என்ன இறால் தொக்கு வேணாலும் எல்லா ரெசிபியும் ஓப்பனா வச்சிருக்கான். ஒரு நடிகருடைய வயது என்னன்னு கூட ஒரு காலத்துல தெரியாது. இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அவர் எப்ப பிறந்தாரு, என்ன கலர் தொட்டில்ல ஃபர்ஸ்ட் அவரை போட்டு ஆட்டினாங்க அப்படிங்கிற வரைக்கும் இந்த தகவல் இருக்குது. எவ்ரிதிங் அவைலபிள். அப்ப நீங்க ஷேர் பண்ண ரெடியா இல்லை அப்படின்னு சொன்னா சரியான மனிதர்களை அடையாளம் காணுவது உங்களுக்கு சிரமமாகிவிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு ஒரு 25 வயசு பையன் ஒரு போட்டோகிராஃபரா இருக்கலாம். ஓகே, ஒரு 25 வயசுல ஒருத்தவங்க வந்து ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு பெண் வந்து ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்க, வளரும் ஒரு ஆன்டர்பிரனர். அப்புறம் ஒரு 25 வயசுல ஒரு பையனோ பொண்ணோ ஒரு மாடலிங்ல ஒரு ப்ரொஃபைல்ல நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இது இந்தியாவில் நடந்த ஒரு கதை. இப்படியாக ஒரு போட்டோகிராஃபர் இருந்தார் டெல்லியில. 15 இந்த இன்டர்நெட் யுகம் தொடங்க ஆரம்பித்த காலகட்டத்திலே அவருக்கு போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை, அவங்க அப்பாவுக்கு ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் மாடல் இதானே. ஸோ அந்த பையன் போட்டோகிராஃபர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க அப்பாட்ட எவ்வளவோ கேட்கிறாரு, எனக்கு ஒரு ஸ்டூடியோ வச்சு கொடுங்க. அவர் வச்சு கொடுக்கல. படியேறும் போது கீழே ஒரு இடம் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்தை அவர் ஸ்டூடியோக்குள்ள மாற்றி கொடுக்குறாரு. சின்ன சின்னத்துடைய லைட்டு போக்குவரத்துலாம் அங்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்ச பாக்கெட் மணியில அவர் வைக்கிறார். இப்ப இவர் வளரணும், இவர் ஒரு நல்ல போட்டோகிராஃபரா வெளியில வரணும் அப்படின்னா நானே போய் போட்டோ எடுத்து நானே போய் என்ன பண்ண, அவர் சிம்பிளாக ஆன்லைன் வழியாக ஒரு 10 வருடத்துக்கு முன்னால ஆன்லைன்லாம் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்ச காலகட்டத்துல அவர் என்ன பண்றாரு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு அந்த ஆன்லைன்ல. உங்களுக்கு ஒரு நல்ல போர்ட்போலியோ வேணும்னா, நல்ல நல்ல பிக்சர்ஸ்லாம் வேணும்னா, நீங்க ஒரு மாடலாகன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா போட்டோ எடுத்து தரேன். அவ்வளவுதான். ஓகே, நான் உங்களுக்கு ஃப்ரீயா போட்டோ எடுத்து தரேன் அப்படிங்கிறார். இப்போ நான் அதுக்கு 10 பேர் கேட்கறாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறேன் அப்படின்னு இவங்க வராங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு நான் ட்ரெஸ் தரேன்னு ஒருத்தவங்க வராங்க. இந்த 4 பேர் ஒன்னா சேர்றாங்க. அவங்கள புகைப்படம் எடுக்கிறாங்க. 4 பேரும் சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க. 4 பக்கம் ரீச் அவுட் பண்றாங்க. எல்லாரும் ஒருத்தர் டேக் பண்றாங்க. இப்போ அந்த பொட்டிக்ல இருக்கிறவங்களுக்கு அழகா ட்ரெஸ் போட்ட மாடல் போட்டோ கிடைச்சிருச்சு. ஒரு மாடலா இருந்த ஒருத்தருக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய போர்ட்போலியோ கிடைச்சிருச்சு. வித்தியாசமா எனக்கு போட்டோ எடுக்க தெரியும் ஊருக்கு நிரூபிப்பதற்கு பல்வேறு விதமான போட்டோக்களை எடுப்பதற்கு தேவைப்படக்கூடிய மாடல்கள் அந்த போட்டோகிராஃபருக்கு கிடைச்சாச்சு. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு என்னால எவ்வளவு அழகா மேக்கப் பண்ண முடியும்னு ஊருக்கு காட்டுறதுக்கு 4 மாடல் கிடைச்சாச்சு. 4 பேர் ஒண்ணு சேர்ந்ததுனால 4 பேருக்கு தேவைப்பட்டது கிடைச்சது. 4 பேர் வளர்ந்தாங்க. ஒரு கட்டத்துல பார்க்கிறப்போ அவரிடம் போட்டோ எடுத்த அந்த ஒரு புகைப்படத்தை ஒரு கம்பெனி பார்த்துட்டு இவரை இந்த மாடல் எனக்கு வேணுங்கவும் போட்டோ எடுத்தவர் இவர் தான் சொல்ல அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் அவருடைய அட்ரஸ் தரேன் அப்படின்னு நான் உங்களுக்கு பணம் தரேன்னு இந்த கம்பெனி சொல்லுது, நீங்க அவரை எங்களுக்கு அடையாளம் மாற்றுறதுனால உங்களுக்கு பணம் தரேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, எனக்கு நீ பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், அவர்கிட்ட சொல்லுங்க இந்த போட்டோவை நான் தான் கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்லுங்க. அவர் போறாரு, அவர் மாடல் ஆகுறாரு. அவர் மாடல் ஆகி வளர்ந்து பெரிய ஆளான பிறகு அவர் சொல்றாரு, என்னோட எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இவர் தான் போட்டோகிராஃபர். வெரி சிம்பிள், முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வளர்றாங்க. ஆரம்பத்துல ஷேர் பண்ண ரெடியா இருக்க ஒருத்தர் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் பெறுகிறார். அப்ப இதேதான் BNI மாதிரியான அமைப்புகளை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இதனுடைய அடிப்படை நோக்கம் என்பது ஷேரிங் தான். ஒருவருடைய நம்ம அதை ரகசியம்னே வச்சிருக்கோம். தொழில் ரகசியம் இனிமே ஒண்ணுமே கிடையாது. என்ன தொழில் ரகசியம்? நெட்டை இப்படி திருப்பினா அப்படி ஒண்ணு வரும்னு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச காலத்துல அது ரகசியம். ஓகே, ஒரு பிரியாணியில எதெல்லாம் போட்டா மட்டும்தான் இந்த பிரியாணி கிடைக்கும்னு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சப்பதான் அது ரகசியம். இப்பதான் எல்லாம் ஓப்பன் புக்கா இருக்கு.
உங்களுக்கு தேவை உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளை தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர் செய்யாது நீங்கள் கை காட்டி விடலை அப்படின்னு சொன்னா இனிமே கூட்டாக ஜெயிக்கிறதுங்கிறது தான் மார்க்கெட்டை நீங்க கேப்சர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒழிய இண்டிவிஜுவலாக ஜெயிக்கவே முடியாது. ஒரு ஊடகத்துறையில இருக்கக்கூடிய என்னை போன்ற ஒரு ஆளை எனக்கு தெரிந்த விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லித்தான் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாதான் நான் அடுத்த நிலைமைக்கு போக முடியும். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச மட்டும் தான் நான் வச்சுக்கிட்டே இருக்க முடியும். இரண்டாவது முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஷேரிங்ல. நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றப்ப அவங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க. ஷேரிங் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் நோ மோர் அன் எக்ஸ்பென்ஸ். நம்ம ஷேரிங் எப்போதுமே எக்ஸ்பென்சஸ் தான் நினைக்கிறோம். ஷேரிங் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு சொல்லுகிற போது நீங்கள் எதிர்பாராத இன்னொரு அருமையான விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ ஷேரிங் வழியாகத்தான் இன்னைக்கு நீங்க ரீச் அவுட் பண்ண முடியுங்கிற மனநிலைக்கு நம்ம வரணும். நம்ம சேர்த்து வச்சுக்கணும். நான் ஷேரிங்னு சொல்றது நாட் ஜஸ்ட் ஐடியா, ஈவன் மணி. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். ஸ்பெண்டிங் மணி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இனி ஸ்பெண்டிங் ஒரு கான்செப்டே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு நல்ல எம்ப்ளாயியை ஹையர் பண்றீங்க, ஒரு தகுதியானவரை ஹையர் பண்றீங்கன்னா இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ். அப்ப இந்த மைண்ட் செட்டை நம்ம மாத்திக்க வேண்டியிருக்கு. எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் நமக்கு தெரியும். ஒரு தரமான பணியாளை, ஒரு வேலைக்காரரை அல்லது தகவல் தெரிந்த ஒருத்தரை நீங்க எம்ப்ளாயியா ஃபிக்ஸ் பண்றீங்க, அவருக்கு ஒரு நியாயமான நல்ல சம்பளம் கொடுக்குறீங்கன்னா இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்சஸ், இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீ உங்களுடைய முக்கியமான வேலைன்னா ஒரு தகுதியான ஒருவரை வேலைக்கு அமர்த்துவதுதான். நாம இப்போது என்ன நினைச்சுக்கிறோம்னா தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு சுமாரான சம்பளம் கொடுக்கறது வழியாக நான் பணத்தை மிச்சம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறோம். இல்ல, அவர் உங்க பிசினஸை கெடுக்க போறார் இல்லையா? அவரையும் வச்சுக்கிட்டு அவரையும் மேய்க்க முடியல, தினைக்கு வீட்டுக்கு வந்து என்னால எவனையுமே மேய்க்க முடியலன்னு புலம்புறதுக்கு பதிலா தகுதியான ஒருத்தருக்கு நியாயமான சம்பளத்தை கொடுத்து நிர்வாகம் பண்ண சொல்லிட்டு உங்கள் மூளையை நீங்கள் எதற்கு பயன்படுத்த போறீர்கள்னு அர்த்தம். இனிமே அந்த வேலைகள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கான ஆட்களையும் டெக்னாலஜியும் உள்ள வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறத பத்தி யோசிப்பதற்குத்தான் இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரனர் தேவைப்படுகிறாரே ஒழிய எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்யறேன் அப்படிங்கிறது இல்லை. So that don't hesitate, don't go with inhibition when you are appointed. நம்ம ஊர்ல இது ஒரு பெரிய பிரச்சனை. தகுதியான நபர்களுக்கு தகுதியான நியாயமான ஒரு சம்பளம் கொடுக்கறதுல நமக்கு ஒரு சுணக்கம் இருக்கிறது. உங்கள் லாபத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள தயாரில்லை என்றால் அவர் தன் அறிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்க மாட்டார். இந்த ரியாலிட்டி புரிஞ்சாகணும். எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்தி இல்லை, கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, 10,000 ரூபாய் சம்பளம் ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு உண்டான அவுட்புட்டா அவர் கொடுப்பார், அவ்வளவுதான். ஆனா தகுதியான ஒருவரை தேடி பிடிப்பதில் உங்களுக்கு சிரமம் இருக்கு. சோ யாரெல்லாம் எனக்கு சௌகரியமாக இருக்கிறார்களோ அவர்களை உருவாக்கணும். The core important thing in business today is to constructing your team. அவ்வளவுதான். ரெண்டாவது தான். முதல் விஷயம் ஷேரிங் சக்சஸ். அது அமாங் ஆல் த ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கணும். ரெண்டாவது, ஒரு கம்பெனியை பில்ட் பண்றது அப்படிங்கிறது, ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து பில்ட் பண்றது, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து பில்ட் பண்றதுலாம் இரண்டாம் பட்சம் தான். ஒரு சரியான டீமை உருவாக்குறது தான். நம்ம டீமை உருவாக்குறதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எப்போதுமே யோசிக்கிறோம். மாறா ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு செலவு பண்றப்ப யோசிக்கிறது என்ன, அதனுடைய அசெட் நம்ம நினைக்கிறோம். பெரிய மிஷினரி வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க கொண்டு வரப்ப அது எனக்கு காசு பண்ணி தரும் நம்ம நம்புறோம். தேவைப்படக்கூடிய அளவுக்கு மீறி கூட ஒரு 2 லேப்டாப்பை வாங்கி போட நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனா மனிதர்களை, சரியான டீமை, விஷன் என்ன மிஷன் என்னன்னு சொன்னா புரிஞ்சுக்கிற ஆம்பிஷியஸான பீப்புளை தேடி கண்டுபிடிக்க நம்ம டைம் எடுத்துக்கிறதும் இல்லை. அதற்கு கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ண நம்ம தயாராக இருப்பதும் இல்லை. நமக்கு நம்ம சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஆட்கள் பெட்டரா தெரியுறாங்க. இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளை நீங்க உள்ள கொண்டு வந்து அவர்களுடைய எதிர்குறலை ஏற்றுக்கொள்ள ஈகோ இல்லாம நீங்க இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அவ்வளவுதான். நான் சொல்றது நீ கேளுன்னு சொல்றதல்ல பிசினஸ். இப்ப பிசினஸ்ன்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் தான். உங்களுக்கிட்ட கீழே இருக்கக்கூடிய டீம், இந்த ஜெனரேஷன் இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்ற ஐடியாஸை ரிசீவ் பண்ற அளவுக்கு ஓப்பன் அப்பான மைண்டோட நம்ம இருந்தாலே இன்னைக்கு பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். எனக்கு 20 ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னாவே நம்ம அவுட்டுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த 20 ஆண்டு கால அனுபவத்திலிருந்து முழுக்க ஒரு சுவிட்சர் ஆகி இந்த உலகமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. 20 ஆண்டுகளாக இருந்த பல அனுபவங்கள் இப்போது பயன்படவே போவதில்லை. நம்முடைய தாத்தாவுடைய திருமண லௌகீக வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்ல பாதி கூட நம்மளால இன்னைக்கு கேரி பண்ணவே முடியாது. அவர் பொண்டாட்டி அப்படி நின்னுன்னா நிக்கணும் பாரு, உட்காரணும் பாரு, அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ண முடியுமா என்ன? அதை செஞ்சிட முடியுமா என்ன? பிள்ளைங்க எல்லாம் அப்பா அம்மானால வரக்கூட கூடாது, நட்டுங்கணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ண முடியுமா என்ன? அப்ப இந்த உலகம் புதிதாக இருக்கிறது. புதிய சிந்தனைகளோடு டெக்னாலஜி உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய அறிவை நீங்க உள்ள கொண்டு வர தயாராக இல்லை. அதுல நமக்கு ஈகோ இருக்குன்னா பிசினஸ் will shatter. ஏன்னா இது முழுக்க டெக்னாலஜி ஓரியன்டட் உலகமாக இருக்கிறது. The first important thing is sharing of success. Second thing is invest on employees, right employees. Third important thing, உங்களை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு சுதந்திரமாக ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு யங் டீமை ஃபார்ம் பண்றது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா அவங்க கிட்ட இருந்தா புதிய விஷயங்களை உங்களால கொண்டு வர முடியும். நீங்க பயங்கரமா பிளான் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் அவன் சொல்லி போட்டு போயிட்டே இருப்பான்.
ஒரு டெக்னாலஜி விஷயத்துல ஒரு போட்டோவை இப்படி ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து அதை எதுலயோ போய் வரைஞ்சு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க வெளியில எடுத்துருவதுக்குள்ள இந்த அப்ளிகேஷன்ல உள்ள விட்டு வெளியில எடுத்தோம்னா அது அந்த முகம் வந்துடும். அது அவனுக்கு தான் தெரியும். அப்போ எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டா மாறிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல டெக்னாலஜி தெரிந்த விவரம் தெரிந்த பிள்ளைகளை சரியான அளவு பணத்தோட அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸோட ஹையர் பண்ண யோசிக்கவும் கூடாது. அவர்கள் சொல்வதை கேட்பதற்கும் யோசிக்கவும் கூடாது. That's a reality because it's completely a new world which is connected, which we connect through internet or the digital world. அப்போ fourth important thing, technology. Adapting to the technology. முன்னால நம்ம ரீச்சிங் அவர் பீப்புள் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம்ல. முன்னால ரீச்சிங் அவர் பீப்புள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா நம்ம கடைக்கு எவ்வளவு பேர் ஃபுட்ஃபால் இருக்கு, அல்லது நம்முடைய வியாபாரத்தை நோக்கி எவ்வளவு பேர் வர்றாங்க, என்னுடைய பொருளை எவ்வளவு பேர் வந்து வாங்குறாங்க. இப்ப அது கிடையாது. இப்ப ரீச்சிங் ஒரு பீப்புள்னா அவர்களிடத்திற்கே அந்த பொருளை கொண்டு போய் சேர்ப்பது எப்படி, அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்த அவங்க இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறது எப்படி. இதை 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக மெல்ல மெல்ல தொடங்கிய பன்னாட்டு நிறுவனங்கள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ரீச் ஆகி உட்காந்து ஒரு ஷூவை நான் காலு விட்டு போட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபீலிங்கோட ஆன்லைன்ல கொண்டாந்து வைக்கிறான். இந்த டைமென்ஷன்ல எப்படி இருக்கும், இந்த டைமென்ஷன்ல எப்படி இருக்கும், இப்படி தூக்கி பார்த்தா எப்படி இருக்கும், அதோட சோல் எப்படி இருக்கும், அதோட லெவல் எப்படி இருக்கும், நீ போட்டு பார்த்துட்டு நல்லா எனக்கு அனுப்பிடுறேன் நான் வாங்கிக்கிறேங்கிறான். அப்போ இப்ப இவங்க கிட்ட இவங்க அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்க கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அர்த்தமே கிடையாது. அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி நாம் அடாப்ட் பண்ணணும், அவ்வளவுதான் ரியாலிட்டி. அப்ப எல்லாவற்றையும் தூரத்தை சுருக்குவது, நேரத்தை சுருக்குவது, எல்லாவற்றையும் சுருக்குவதற்கான வாய்ப்பை நமக்கு டெக்னாலஜி தந்திருக்கு. அப்ப டெக்னாலஜி ஓரியன்டா, என்ன சொல்ல போனா அப்ளிகேஷன் ஓரியன்டா. இன்னைக்கு இதை சாத்தியப்படுத்திருப்பது ஒரு டெக்னாலஜி தான் இல்லையா? ஜூம்ங்கிற ஒரு டெக்னாலஜி. இல்லைன்னா இது எங்க நடக்குதோ அங்க அவ்வளவு பேர் நீங்களும் வரணும், நானும் வரணும், எல்லாரும் ஒன்னா உட்காரணும், எல்லாம் பேசணும், இவ்வளவு ஸ்பீக்கர்ஸ் ஒரே நாள்ல பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. மேட்டர் ஆஃப் 5 மினிட்ஸ் முடிஞ்சது. 3:50க்கு உள்ள வந்தேன். உள்ள வந்தவொடனே பேக்ல செக் பண்ணாங்க, டெக்னாலஜி கேமரா சரியா இருக்கா, லைட் சரியா இருக்கான்னு பார்த்தாங்க. ஆன் டைம் 4 மணிக்கு ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சு. அப்போ டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுக்கான மனது, அதை செய்யக்கூடிய ஆட்கள், இவர்களோடு சேர்ந்து பயணிப்பதுதான் இந்த நியூ ஜெனரேஷன்ல பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகுது. அப்புறம் பிசினஸே சரியில்லைங்க, இப்பதாங்க சரியில்லை. இது மாதிரி மித்து உலகத்திலே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் குறைஞ்சபட்சம் நிறைய பேரோட பார்த்த வரைக்கும் இந்த கோவிட்லாம் ஒண்ணு இல்லாத காலத்திலையும் சரி, அல்லது எல்லாமே ப்ராஸ்பரிட்டியோட நம்ம வளர்ந்த காலத்திலையும் சரி, ஒரு பிசினஸ் மேனு சூப்பரா பிசினஸ் போகுதுன்னு சொல்லி நான் பெரும்பாலும் கேட்டதே கிடையாது. எப்போதுமே இல்லைங்க பிசினஸ் சரியில்லைங்க, பிசினஸ் சரியில்லைங்க, ஏகப்பட்ட கடை வந்துருச்சுங்க, ஏகப்பட்ட கடை வந்துருச்சுங்க, ஏகப்பட்ட பேர் அதே வேலையை தொடங்கிட்டாங்க. உண்மை என்னன்னு கேட்டா மார்க்கெட்டும் அதே அளவுக்கு பெருசாகுதுங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்க நிறைய கடை வந்துருச்சுன்னா அவ்வளவு மார்க்கெட் பெருசா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல ஒரு வீட்டுல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால என்னென்னலாம் இருந்துச்சுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 4 பெட்ரூம் வச்சு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறவனுக்கு வீட்டுக்குள்ள இடம் இல்லைங்கிற அவ்வளவு சாமான் வச்சிருக்கோம். ரூமுக்கு ஒரு டிவி வச்சிருக்கோம், 2 ஃப்ரிட்ஜ் வச்சிருக்க வீடெல்லாம் இருக்கு, எல்லா ரூம்லயும் ஏசி வச்சிருக்கிறோம். ரைட்டு தானே? இது போக ஒரு ஆளுட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட அளவுக்கான கருவி மட்டும் பாருங்க. ஒரு பேனா, ஒரு கால்குலேட்டர், ஒரு லேண்ட்லைன் வச்சிருந்த ஒரு வீட்டுல ஒரு படிக்கிற பிள்ளை இன்னைக்கு கையில ஒரு செல்போன் வச்சிருக்குது, ஒரு டேப்லெட் வச்சிருக்குது, இன்னும் கொஞ்சம் வசதியான பிள்ளைன்னா அது ஒரு ஐபேட் வச்சிருக்குது. அது போக அந்த பிள்ளைக்கு ஒரு லேப்டாப் வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு டெஸ்க் வாங்கி கொடுத்துருக்கானுங்க, அதை கனெக்ட் பண்றதுக்கான சார்ஜர்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி அலெக்சா மாதிரியான ஒரு கருவியெல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அறிவு வளர்க்குறோம்னு அலெக்சா மாதிரி கருவிகளை வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த பிள்ளைகிட்டே இவ்வளவு இருக்கு. அது கிட்டார் கட்டுக்குன்னு கிட்டாரை வாங்கி கொடுத்துருக்கோம். முன்னாலாம் போய் தான் கத்துக்குவாங்க. சில வீட்டுல பியானோ வாங்கி கொடுத்துருக்காங்க, சில பேர் கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளை ஏதோ ஒரு பேட்மிண்டனோ ஃபுட்பாலோ ஏதோ விளையாடுனா அந்த ஃபுட்பால் கிட்டுன்னு ஒரு அவ்வளவு பெரிய சாமான்செட்டு இருக்கு. ஒரு குழந்தைகிட்ட இவ்வளவு இருக்கு, ஒரு பிள்ளைகிட்ட இவ்வளவு இருக்கு. 4 ட்ரெஸ் வச்சிருக்கோம் ஒரு குழந்தை, 40 ட்ரெஸ், அதுக்கு 2 அலமாரி, அதை சுத்தம் பண்றதுக்கு ஒரு வேலையாள். ஒரு குழந்தையுடைய மார்க்கெட்டே 100 மடங்கு அதிகமா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு கடை வந்திருக்கான்னு கேட்டா கிடையாது. அந்த அளவுக்கு பிசினஸ் டெவலப்பே ஆகலை. இது ஒரு மித்து. ஓகே, எல்லாரும் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க, எல்லாரும் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப யாருமே கடை திறக்காம இருக்க வேண்டியது. எதுக்கு எல்லாரும் திறக்கிறாங்க? ஒரு செல்போன் கடை ஒரு தெருவில் தொடங்கப்படுது, ஆவணம் எல்லாரும் அண்ணாந்து பாக்குறோம். கட் பண்ணோம்னா 3 வருஷத்துக்குள்ள அந்த தெருவே செல்போன் தெருவாயிருது. 20 கடை வந்துருது. முதல் முறையாக வந்த கடையில எவ்வளவு கூட்டம் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு எல்லா கடையிலையும் அடுத்த 3 வருஷத்துல கூட்டம் வருது. அப்ப இங்க மார்க்கெட் மாறிட்டே இருக்கு. இந்த செல்போன் எல்லாம் முதல்ல வந்த புதுசுல போன் எல்லாம் மாத்துறங்கிற கான்செப்டே நமக்கு எல்லாம் தெரியாது. சட்டை பிஞ்சா தூக்கி போடுவோம். இப்பெல்லாம் வாரம் ஒரு தடவை சட்டை வாங்கிட்டு இருக்கோம். ரைட்டு தானே? அப்ப டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாயிருக்கு, செலவு செய்யும் திறன் அதிகமாயிருக்கு, மக்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்குது. ஒரு ஊருக்குள்ள எவ்வளவு வீடு இருக்க முடியும்? இந்த சென்னைக்குள்ள நான் வந்தப்ப என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெருசா இருந்திருக்கும். இன்னைக்கு எங்கிட்டு திரும்பினாலும் 2700 வீடுங்கிறான், 3000 வீடுங்கிறான், 350 வீடுங்கிறான். எல்லா வீட்லயும் ஆள் இருக்கு, வாங்கி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப மார்க்கெட் எவ்வளவு பெருசா மாறி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவ்வளவு பிளேயர் உள்ள வந்தாதானே இது தாங்கும்.
இது நம்மை நாம் சமாதானப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. தொடர்ந்து உத்வேகத்தோடு செயல்பட முடியாமல் இருக்கிற போதோ, அல்லது நமக்கு ஒரு தொய்வு நிலை ஏற்படுகிற போதோ, இல்லைன்னா நமக்கு சற்று சங்கடமாக இருக்கிற போதோ, அல்லது நமக்கு டயர்டா இருக்கிறப்பயோ நம்மளை சமாதானப்படுத்தி சொல்றோம். ஒண்ணு மார்க்கெட் வீக் ஆயிடுச்சுன்னு சொல்றோம், இல்ல மார்க்கெட் ரொம்ப காம்படிஷன் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றோம். மார்க்கெட் என்னைக்கு வீக் ஆனதே கிடையாது. மார்க்கெட் என்னைக்குமே வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். வெளியில வேணா நீங்க சொல்லிக்கலாம். மார்க்கெட் வளரலன்னா எப்படி நீங்க பிசினஸ் எவ்வளவு எக்ஸ்பாண்ட் பண்ணீங்க? அந்த ஒரு தொழில் நட்டத்துல நடக்குன்னு சொன்னா நகைக்கடைகளில் வியாபாரமே இல்லைன்னு சொல்றோம். நகைக்கடைகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜவுளி கடைகள்ல லாபமே இல்லைன்னு சொல்றோம். ஜவுளி கடைகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. போன் எல்லாம் ஒரு காலத்துல நல்லா வித்துச்சுங்க, இப்பெல்லாம் லாபமே இல்லைங்கிறோம். தெருக்கு 4 கடையை திறந்துகிட்டே இருக்கிறோம். அப்ப மார்க்கெட் பெருசாயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டோட சைஸ் பெருசாயிட்டு இருக்குன்னா வியாபாரமும் பெருசாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப முதல்ல நம்ம மைண்ட் நம்ம நெகட்டிவா மாத்திக்கிட்டே இருக்கோம். 4 பேர்ட்ட இப்படி சொல்ல என்ன ஆகுது, நமக்குமே என்ன தோணுதுன்னா பிசினஸ் நல்லா நடக்கலன்னு தோண ஆரம்பிச்சு. நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரு பிசினஸ் பத்தி நல்லா ஓடுதா ஓடலையான்னு கேட்டா, ஓடவே இல்லைங்க, முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப மோசமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பழகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மைண்டுக்குமே நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு, மார்க்கெட் நல்லா இல்ல, பிசினஸ் நல்லா இல்லைன்னு தோணி நம்மளே நம்ம டயர்ட் ஆகும். நீங்கள் எப்போது உயிர்ப்போடு இருக்க முடியும்? நீங்க வந்து உண்மைகளை நம்புற போது தானே உயிர்ப்போடு இருக்க முடியும். இப்ப ஆர்டிபிஷியலா நாமளே நம்ம மனசுல என்ன ஏத்திக்கிறோம், பிசினஸ் இஸ் நாட் டூயிங் குட், மார்க்கெட் இஸ் நாட் டூயிங் வெல் அப்படிங்கிறோம். மார்க்கெட் இஸ் டூயிங் குட், பிசினஸ் இஸ் டூயிங் குட், தட்ஸ் அ ரியாலிட்டி. இது நமக்கு புரியுற போதுதான் நமக்கு இயல்பாகவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வரும். அடுத்த நிலையை நோக்கி நம்ம எப்படி போகணும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் இந்த நியூ நார்மல் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூ கான்ட் ஸ்டாப் வித் சம்வேர். ஒரு இடத்துல உங்களால் நிறுத்தவே முடியாது. நீங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாடலா இருக்கு. ஃபைண்டிங் ரைட் பிசினஸ் மாடல் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ஹார்ட் ஒர்க்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் சொன்னேன், ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஹார்ட் ஒர்க் ஆர் எக்ஸிகியூஷன். நம்ம மூளையை நம்ம எதுக்கு பெரும்பாலும் பயன்படுத்துறோம்? பிசினஸை ரன் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். பிசினஸை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்தவே கிடையாது. நம்ம பிசினஸ் ரன் பண்றதுக்கே ஏன் அந்த மூலையை பயன்படுத்த வேண்டியதுன்னா சரியான ஆட்களை உள்ள கொண்டு வருவதே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம மூலையை ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கே பயன்படுத்துறோம். முதலாளியுடைய மூளை என்பது அல்லது ஒரு ஆண்டர்பிரினர் மூளை என்பது, சிஇஓட எம்டியோட மூளை என்பது பிசினஸ் உடைய டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக நடத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. There are 3 stages, 0 to 1 அப்படின்னு சொல்லுவாங்க. சுரேஷ் சம்பந்தம் அவர்கள்ட்ட நீங்க பேசியிருந்த ஒரு அழகா சொன்னார். There are 3 stages in business. 0 to 1 ஒரு ஸ்டேஜ் இருக்கு, 1 to 10 ஒரு ஸ்டேஜ் இருக்கு, 10 to 100 ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு ஹெட் ஆஃப் த கம்பெனியோட ரோல் வந்து 0 to 1 தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிங் த டீம், ஒரு கம்பெனியுடைய விஷன் அண்ட் மிஷனை மக்களுக்கு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, ஆரம்ப கட்ட பிரச்சனைகளை சரி செய்வது, இதுலதான் நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கடுத்து கம்பெனி தானா வளரணும். அப்பதான் நீங்க அடுத்த லெவலுக்குன்னு போக முடியும். இல்லைன்னா உங்களால போகவே முடியாது. அப்ப நம்ம மூளை முழுக்க கடும் உழைப்பை எக்ஸிக்யூட் பண்றதுலயோ அல்லது நிர்வாகம் செய்வதிலேயோ மட்டும் செலவழியும் என்றால் அடுத்த இடத்திற்கு கம்பெனி எடுத்துட்டு போறதுக்கு இந்த மூளையை நீங்க பயன்படுத்தவே முடியாது. ஒரு துறையில அல்லது ஒரு தொழில நீங்க வந்து ஒரு 10 ஆண்டு காலம் இருந்திருக்கீங்க, 15 ஆண்டு காலம் இருக்கீங்க அப்படின்னா அந்த 15 ஆண்டு காலத்துல இயல்பாகவே உங்களுக்கு ஏற்பட்ட பிராக்டிஸ் வழியாக உங்க மூளை ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு செறிவு இருக்கும், அது அடர்த்தியா இருக்கும், அது பல விஷயங்களை சிந்திக்கும். ஆனா அந்த மூளையை இறுக்கி பிடிச்சி இங்கிட்டு இழுத்தாந்துட்டு சின்ன சின்ன எம்ப்ளாயி டிஸ்பியூட்ஸ் ஹேண்டில் பண்றது, பெட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கே நீங்க பயன்படுத்தினா அந்த மூளையால பயன் என்ன? 10 ஆண்டுகள் ஒரு தொழிலை பழகி அறிவு பெற்று முதிர்ந்த அடர்த்தியான ஒரு மூளையை வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து சில்லறை வேலை பார்த்து கொண்டு இருப்பது என்பது இந்த நியூ ஜெனரேஷன் பிசினஸ் மாடல் இட் won't work. So the purpose of your brain is to develop your business, not just to run the business. அப்படிப்பா, ஏன்னா that is why I'm saying that business model is very much important. நம்ம பிசினஸ் மாடல்ஸை கான்சன்ட்ரேட் பண்றதே கிடையாது. இங்க சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடல் நினைக்கப்பட்டதன் மேல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண பாக்குறோம். யாராவது ஒருத்தர் செஞ்சா அதையே திரும்ப நம்ம செய்ய பார்க்கணும். பிசினஸ் மாடல்ஸ் இங்க புதுசா கொண்டு வந்தவங்க தான் இன்டர்நேஷனலி பயங்கர சக்சஸ்ஃபுல்லான ஆட்களாக இருக்காங்க. அமேசான் ஒருத்தர் இருக்கிறான், அவங்ககிட்ட கடையும் இல்லை, சாமானும் இல்லை, ஆளும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா ஊராமட்ட சாமான் அவ்வளோத்தையும் ஒரே இடத்துல கொண்டாந்து வச்சு உங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு இருக்கிறான், காசு அவன்கிட்ட தான். தட்ஸ் அ பிசினஸ் ஐடியா, கனெக்டிங் பீப்புள். அவ்வளவுதான். வா, ஒரு பிராண்டை மட்டும் நான் வித்துக்கிட்டு இருக்கேன் கிடையாது. நீ யாரு வேணாலும் வாங்க, பிராண்டை எங்கிட்ட கொண்டு வாங்க, நான் பீப்புளை ரீச் அவுட் பண்றேன். அமேசான்ங்கிற ஒரு பிராண்ட் ஆக்குனது மட்டும் தான் உங்களுடைய பிராண்ட் இஸ் பிகர் than people. அதுதான். Uber is a company making $1 million, $1 trillion in a year, doesn't have a single car on its own. அவங்ககிட்ட சொந்தமா ஒரு காரு கூட கிடையாது. ஊபர்ட்ட, ஓலா கிட்ட சொந்தமா ஒரு காரு கூட கிடையாது. ஆனா அவங்க உலகம் முழுக்க $1 trillion கம்பெனிஸ் தான் இன்னைக்கு வளர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி செய்யறாங்க? அடிப்படையில 15-20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்தியா போன்ற வளரும் அறிவுசார் நாடுகள் எல்லாத்தையும் வெஸ்டர்ன் உலகம் எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சது? ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு அமெரிக்காக்காரனுக்கு அங்கே இருக்கிறவனுக்கு நான் $10,000 கொடுக்கணும்னா அதே வேலையை இந்தியாவில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பையனுக்கு 20,000 கொடுத்து செய்ய முடியும், விச் இஸ் 100 and 200 டைம்ஸ் எனக்கு கம்மி. அப்ப முதல்ல அவன் தேடுறான் ஒரு விஷயத்தை விலை குறைவாக இங்கிருந்து செய்ய முடியும். அப்ப அந்த பிசினஸ் மாடலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ப நம்ம பிசினஸ் மாடலுக்குள்ள செய்ய வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், கஷ்டப்படுறேன், போராடுறேனே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இனி செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது.
இந்த நவீன காலத்துடைய தேவைகளை, மார்க்கெட்டை, பீப்புள் சைக்காலஜி, அவங்களுடைய சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நீங்க மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. ஐ எம் கிவிங் குட் திங் தட் திஸ் பீப்புள் ஆர் நாட் அக்செப்டிங், நீங்க பேசவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு கஸ்டமருக்கான சாய்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா? கஸ்டமருக்கான சாய்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பி டவுன்ஸ்ல, சின்ன சின்ன ஊர்கள்ல, ஒரு திருச்சியோ மதுரையோ இது போன்ற ஊர்கள், அல்லது அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு புதுக்கோட்டை, காரைக்குடி மாதிரியான ஊர்கள் இப்படி பாக்குறப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே திருச்சிக்கு வரணும், கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னாலே மதுரைக்கு வரணும். அங்கேருந்து அது ஒரு பெரிய குடும்பமா கிளம்பி வருவாங்க. இன்னைக்கு சென்னையில கடை வச்சிருக்கிற ஊர் முழுக்க கடை வச்சிருக்காரு, இல்ல திருநெல்வேலியில கடை வச்சிருக்க ஒரு சென்னையிலையும் கடை வச்சிருக்கிறார். அந்த சென்னைக்குள்ளேயே அதுவும் தனித்தனி ஊரா இருக்கு. வேளச்சேரி ஒரு ஊரா இருக்கு, புரசவாக்கம் ஒரு ஊரா இருக்கு, அடையாறு ஒரு ஊரா இருக்கு, கேகே நகர் ஊரா இருக்கு, வலசரவாக்கம் ஒரு ஊரா இருக்கு, எல்லாம் ஒரு ஊரா இருக்கு. அந்தந்த ஊருக்கு அங்கேயே கொண்டு போயிட்டாங்க கடையை. அப்ப எக்ஸ்பான்ஷன் மேட்டர்ஸ். சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அடையாறு ஆனந்தம் உங்களுக்கு வேணும்னா அது அத்தனை இடத்துல எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க அப்ப மேட்டர்ஸ், யூ நீட் டு ரீச் த பீப்புள். பீப்புள் உங்களை தேடி எல்லாம் வரமாட்டாங்க. இனிமே நாம தான் அவர்களை சென்று சேரணும். அப்படின்னா அதுக்கேற்ற டெக்னாலஜிய சின்ன சின்ன அளவுல நமக்கு எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி டெக்னாலஜியோட ரீச் அவுட் பண்றதுக்கான மெத்தடாலஜிக்கு நம்ம வந்தாகணும். இல்லைங்க அதெல்லாம் கதைக்கு ஆகாதுங்க, நீங்க இனிவிஷன்ஸோட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் இவங்க ஏதோ புதுசா சொல்றாங்க, செலவு இழுத்து விடுறாங்க அப்படின்னா கஷ்டம். நாம இப்ப கற்றுக்கொள்ள வேண்டியது புதிய உலகிற்கு தேவைப்படக்கூடிய டெக்னாலஜி தானே ஒழிய பழைய உலகத்திலிருந்து இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு பக்கம் பயன்படலாம். அப்ப என்னுடைய அனுபவம் பயனே படாதா? பயன்படும். ஆனா புதிய அனுபவம், புதிய விஷயங்களோடு உங்க அனுபவத்தை நீங்க மெர்ஜ் பண்றப்ப மட்டும்தான் அனுபவத்துக்கு இனிமே வேல்யூ. இல்லைன்னா அனுபவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம அனுபவம் நமக்கு அதிகமாக சொல்லிக் கொடுத்தது கடும் உழைப்புங்கிற பாடம். ஒரு நாலேஜ் எக்கானமில கடும் உழைப்பு எப்போதுமே தேவைப்படாது. உடலை மட்டுமே நம்பி நீங்க பிசினஸ் பண்ணிட முடியாது, மூளையை மட்டுமே நம்பி பிசினஸ் பண்ணிட முடியாது. எக்ஸ்டர்னல் சோர்சஸ், டெக்னாலஜி, இப்படி 1000 விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்க கடைக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கல தொடங்கி, உங்களுடைய கஸ்டமர்ஸோட வீடியோ கால்ல இன்ட்ராக்ட் பண்றதுல தொடங்கி, அல்லது உங்க இடத்திலிருந்தே த்ரூ இன்டர்நெட் வழியாக பொருட்களை விற்பதற்கான சிப்பந்திகளை நிர்ணயிப்பதில் தொடங்கி, பல்வேறு விதமான டெக்னாலஜி ஓரியன்டட் திங்ஸ் ஆர் அவைலபிள், விச் இஸ் ஈஸி அண்ட் விச் இஸ் சீப்பர். அது சீப்பரும் கூட, காஸ்ட்லியும் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப 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 எளிமையான விஷயமாக மாறி இருப்பது டெக்னாலஜி தான். அப்ப ரிவர்ஸ் அடிச்சிருக்கு. என்னன்னா, நான் என்னோட கஸ்டமரை என் இடத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல இருந்து அப்படியே 360 டிகிரி திரும்பி என்னோட ப்ராடக்டை நான் கஸ்டமர் இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன். அது என்னவா இருந்தாலும் சரிதான், அது சிமெண்ட் முட்டையா இருந்தாலும் சரிதான், செல்போனா இருந்தாலும் சரிதான், டெக்னாலஜியா இருந்தாலும் சரிதான், ஹார்ட்வேரா இருந்தாலும் சரிதான், இல்ல டீ காப்பினாலும் சரிதான். என்னைக்காவது யோசிச்சிருப்போமா, காஃபியை பிளாஸ்க் மாதிரி ஒண்ணுல செஞ்சு ஸ்விக்கியில கொண்டாந்து தருவாங்கன்னு? இன்னொரு கம்பெனி ஸ்விக்கி, அவங்ககிட்ட ஹோட்டலும் இல்ல, இட்லியும் இல்ல, ஸ்விக்கிக்காரனே ஸ்விக்கியில தான் சாப்பிட்றான், ஆனா ஹோட்டல்காரனோட சம்பாதிக்கிறான். நம்ம அவனெல்லாம் பார்த்து திட்டிகிட்டே இருப்போம். இட்ஸ் a business idea, it's a business model. எனக்கு மியூச்சுவலி வின் வின் தான் மேட்டர்ஸ், அவ்வளவுதான். அதுதான் நான் சொன்னேன், ஷேரிங்கோட இன்னொரு சைடு வின் வின். நான் கஸ்டமருக்கும் வின்வின், நான் இங்கிருந்து கிளம்பி என் காரை எடுத்துக்கிட்டு குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் பார்க்கிங்க்கு தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு வரிசையில நின்று இடம் கிடைக்குதான்னு ஹோட்டல்ல போய் உட்காந்து ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பாடை கொண்டாந்து கொடுத்து, அதுக்கப்புறம் சாப்பிட்டு கையை கழுவி அதுக்கப்புறமா கிளம்பி மறுபடி பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுத்து வீட்டுக்கு கொண்டாந்து 4 மணி நேரம் ப்ராசஸ ஒரு போனை போட்டு சொன்னா 40 நிமிஷத்துல ஒருத்தர் செஞ்சு கொடுத்துருவானா, ஐம் ஹாப்பி, ஐம் ரெடி டு பே அடிஷனல் மணி. Because time is money. உங்கள் பரிவர்த்தனைகளில் உங்கள் நேரத்தை நீங்கள் எந்த அளவு குறைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பிசினஸ் விருத்தி அடையும் அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த டீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, தூரங்களை குறைப்பது, இது எல்லாவற்றையும் தாண்டி கோ பை ரூல் புக். இந்த ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்ன, அது மேன் ஓரியன்டா இருக்கு, சிஸ்டம் ஓரியன்டா இல்ல அப்படின்னு ரிசர்ச்ல எல்லாம் சொல்றாங்க. ஒரு 25 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய முதலாளியினுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பெனி செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஒரு ரூலுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படுகிறது. இட் டசன்ட் கோ பை ரூல் புக். அந்த கம்பெனிக்கு சில விதிமுறைகள் இருக்கும், ஒரு 25 பேர் இருப்பாங்க, ஆனா அந்த முதலாளியோட மூடுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். லேட்டா வர்றது சரி தப்புன்னு இதுதான் ஒரு கணக்கு இருக்கு. 10 மணிக்கு வர்றவங்க 10-15 வரலைன்னா அந்த நாள் லீவ் வந்து கன்சிடர் பண்ணப்படும் சொன்னா, அன்னைக்கு முதலாளிக்கு மூடு நல்லா இருந்தா டே சரி சரி விடு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்ப we don't go by rule book, we go by the mood of the MD or mood of the boss of the company. அதுதான் இன்னைக்கு பெரும் சிக்கலாக இருக்கு அப்படிங்கிறாங்க. சிறு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய சிக்கல், they don't go by system. அவங்க பெரிய அளவுக்கு நாளைக்கு வளருகிற போது சிஸ்டம் கையில இல்லாத காரணத்தினால, சரியாக ஒரு சிஸ்டம்க்கு கீழே பிள்ளைகளை கொண்டு வர முடியாதனால, மக்களை எம்ப்ளாயிஸை கொண்டு வர முடியாதனால வளரவே முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப கல்ச்சர் ஆஃப் அ கம்பெனி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். முதலாளிக்கு தான் ரூலு, தொழிலாளிக்கும் தான் ரூலு.
நேரம்னா அதுல டிசிப்ளின் இருக்கணும். இத்தனை மணிக்குனா இத்தனை மணிக்கு இருக்கணும். உனக்கு சம்பளம் நான் 1ஆம் தேதி போடுவேனா 1ஆம் தேதி போடணும், 5ஆம் தேதி போடுவேனா 5ஆம் தேதி போடணும். எனக்கு சொந்தக்காரனுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுப்பேன், சொந்தம் இல்லாதவனுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்க மாட்டேன். இது எதுவும் இல்லாத கம்பெனி பாலிசின்னு ஒண்ணு வேணும். நாம என்ன வச்சுக்கிறோம், ஒரு சின்ன கம்பெனி தானே, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்ப முதலாளி சொந்தக்காரன் தேவையான லீவ் எடுத்துக்கலாம், மற்றவன் லீவ் எடுத்துக்க முடியாது. ஓகே, முதலாளி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அருகில் இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பை அதிகம் பெற்றவர் சில ப்ரிவிலேஜஸ் எடுத்துக்கலாம், இவர் எடுத்துக்க முடியாது. நான் முதலாளிங்கிறதுனாலே நான் சில ப்ரிவிலேஜஸ் எடுத்துக்கலாம். நோ, யூ ஆர் ஆல்சோ an employee of a company. அவ்வளவுதான், யூ ஆர் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. ரெஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஒர்க்கிங் வித் யூ. அவ்வளவுதானே, they are not your subordinate, they are your colleagues. அப்ப சிறு நிறுவனங்கள் இந்தியாவில் அடுத்த நிலைக்கு வர முடியாமல் போவதற்குரிய பெரிய காரணம் பணம் இல்லை. There is no policy in the company. It is not driven by the rules of the company or by the system of the company. It is driven by the mood of the boss. அந்த கம்பெனியுடைய பாஸ்க்கு என்ன மூட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனி நடக்கும். ஒரு நாள் அவரே இதுதான் என் கம்பெனியின் சட்ட திட்டம் பாரு, ஒரு நாள் அவரே அதை வளைப்பாரு, ஒரு நாள் ஒருவர் அதை வளைக்கிற போது எதிர்ப்பாரு, இன்னொருவர் வளைக்கிற போது பரவாயில்லைன்னு சொல்லுவார். அப்ப என்ன, ஒரு கம்பெனிக்கு ஒரு கல்ச்சரே இருக்காது. என் கம்பெனியில் நான் லேட்டா போனா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா ஆரம்பத்துல பிரச்சனையே இருக்கலாம், ஆனா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிராண்ட்ஸ், தமிழ்நாட்டுடைய பெரிய பிராண்ட்ஸ் who are contributing a big money in Indian GDP. தமிழ்நாட்டுல மொத்தம் பெரிய பிராண்டு 150 பிராண்ட் இருக்கு. இதுல பல பிராண்டுகள் இன்னைக்கு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, கடன் கொடுப்பதுலேன்னு பாலிசி வச்சிருக்காங்க. they don't give credits, கொடுக்க மாட்டாங்க. they faced loss in the beginning, but that's the strategy. They made people to understand that we won't give you credit. ஆனா குவாலிட்டி கொடுத்துட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் வந்துட்டாங்க. அவ்வளவுதான், ஆரம்பத்துல சிரமமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சி விட்டாங்க. இட் இஸ் a policy. தெரிஞ்சவனுக்கு மட்டும் கடன் கொடுப்பேன், தெரியாதவனுக்கு கொடுக்க மாட்டேன். கிடையாது, கடன் கிடையாதுன்னா கடன் கிடையாது. ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில நீ கடன் கொடுக்காம நம்ம பிசினஸ் மீட் அவுட் பண்ணிட முடியுமா? நான் கொடுக்கல, அவன் கொடுத்துருவான். வெயிட் பண்ணுங்க, அவன் லாஸ் ஆகும் ஒரு நாள். அப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கல பாலிசி இருக்கணும். அந்த பாலிசியை கட்டாயமா நான் ஃபாலோ பண்ணணுங்கிற கன்விக்ஷன் இருக்கணும். இது மூணும் இல்லாம அது பாஸோட மூட பொறுத்து அப்பப்ப எவனா சொல்ற ஐடியா பொறுத்து மாறிட்டே இருக்குன்னா, how your employees will understand what is the vision of the company or mission of the company, where the company wants to lead, தெரியுமா நமக்கு? ஒரு நிறுவனத்தினுடைய கடைமட்ட ஊழியர் வரைக்கும் இந்த நிறுவனத்தினுடைய எதிர்கால திட்டம் என்ன, இது எந்த நோக்கோடு செயல்படுகிறது, இதனுடைய பொருளாதார நோக்கம் என்ன, இதனுடைய சமூக நோக்கம் என்னங்கிற எல்லா அளவுகோல்களும் அந்த நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு தெரியலைன்னா ஆளுக்கு ஒரு திசையில திரும்ப தேர் போயிட்டு இருக்கும், தள்ளாடி தள்ளாடி போகும். ஒரு தேரை எல்லா பக்கமும் இழுக்கிறப்ப அது நகரும், ஆனா ஒரே பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறப்ப அது வேகமாக நகரும். நம்ம கிட்ட இருக்க சிக்கலை தான் மூடுக்கு ஏற்ற மாதிரி பாலிசியை மாத்தி சொல்றது, மூடுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டர் ரூல்ஸை நம்ம மாத்துறது, இப்படி நம்ம மாத்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வராது. ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க கிரியேட் பண்ணிட்டா அது பாட்டுக்கு தானாகும். தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்துட்டு இருந்தேன். அவர் அந்த பிசினஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்தார். நான் ஒரு ஸ்பீச்சுக்காக அங்க போயிருந்தப்ப அந்த நிகழ்ச்சி முடித்த அடுத்த நாள் நான் கிளம்புறேன் அமெரிக்கால இருந்து. ஏன்னா நமக்கு 1000 வேலை இருக்கா இல்லையா, அதனால நம்ம பிஸியான ஆளு, அதனால நம்ம கிளம்புறோம். நான் சொல்றது 10 வருஷத்துக்கு மேலே சொல்றேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் நாளை கிளம்புறேன், நீங்க இன்னைக்கு கிளம்புறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா நம்ம ஒரு வேலை இல்லாதவனே நாளை கிளம்புறோம், அவ்வளவு வேலை கிடக்கு ஊர்ல, இவரு எவ்வளவு பெரிய மனுஷன், இவர் எப்படி இங்க இருக்க முடியும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட சொன்னாரு, இல்ல நான் ஒரு 15 நாள் இருந்துட்டு போறேன், என்னுடைய மனைவியெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன், நான் ஒரு 15 நாள் இங்க இருக்கிறேன், 15 நாள் இருந்துட்டு தான் நான் வாரேன் அப்படின்னா. என்னங்க நீங்க 15 நாள் இங்க இருக்கீங்க, நாங்க தொழில யார் பார்ப்போம், அது பாட்டுக்கு நடக்கும், நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். அது பாட்டுக்கு நான் எப்படி, நீங்க இல்லாம எப்படி நடக்கும்? இவ்வளவு நெட்வொர்க், இவ்வளவு போகுது, இவ்வளவு ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு போகுது, இவ்வளவு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இத்தனை ஆண்டு காலத்தில் நான் செய்த விஷயம், நான் இல்லாவிட்டாலும் அது நடப்பதற்கான வேலையைத்தான் நான் பார்த்தேன். ஓகே, சிஸ்டம் வில் டேக் கேர், ஐ எம் நாட் தேர். நான் இல்லைனாலும் அந்த சிஸ்டம் டேக் கேர் பண்ணும். அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டேமேஜ் ஆனாலும், டேமேஜ் ஆனா என்ன பண்ணணுங்கிறதுக்கு நான் சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் அமெரிக்கால உட்காந்துருக்காரு ஜாலியா. அவர் உட்காந்துருப்பாரு, ரிலாக்ஸ்டா அமெரிக்கா சுத்தி பார்ப்பாரு, அங்க பிசினஸ் மாடல்லாம் என்ன பண்றாங்க பாரு, அவர் அடுத்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்ப நம்ம எங்க கான்சன்ட்ரேட் பண்ணோம், we have to create a structure and system to the company. இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கான காரணம்னா, நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாலிசி வைக்கிறது, ஒரு ரூல் வைக்கிறது, அப்பப்ப நாமளே வளைக்கிறது. அப்பதான் சொல்லுவாரியா, அதெல்லாம் பேசினா புரிஞ்சுக்குவாரியா அப்படின்றது. அப்புறம் பர்சனலா 4 பேரை வச்சுக்கிறது. விசுவாசிகளை தூரத்தில் வையுங்கள், வேலைக்காரனை பக்கத்தில், அதான் முக்கியம். நீங்க விசுவாசிகளை பக்கத்துல வச்சுட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் தூரத்துல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி பண்ணா தப்பாவுங்க, இது சரியில்லைங்கன்னு ஒரு டெக்னீஷியன் சொல்றான்னா, எழுத்து பேசுறியா போட அப்படின்னா அவன் தான் கடைசியில கரெக்டா சொல்லியிருப்பான். அவர் உங்களை எழுத்து பேசுற, உங்களுக்கு என்ன இருக்கு, சம்பளம் கொடுக்குற முதலாளிகிட்ட எழுத்து பேசணும் யாருக்கு பெருசா ஆசையே இருக்காது. அவர் எழுத்து பேசுறாருன்னா அங்க வேலை நடக்கலன்னு அர்த்தம். சார் நீங்க சொன்னா சரியா தான் இருக்குன்னு சொல்றவன் சொல்லல, கேட்கல சொந்தமா இருக்கும், அவனுக்கு தெரிஞ்சுதான் சொல்லலாம், நமக்கு தெரியாது. So that it's this big thing. தமிழ்நாடு மாதிரியான ஒரு மார்க்கெட் இட்ஸ் a பியூட்டிஃபுல்லான மார்க்கெட். இங்க ரொம்ப தொழில் நுணுக்கமுள்ள அறிவு நமக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு.
அப்படியான பிளேசஸ் நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு விதமான அறிவு பகிர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம். இதை ரொம்ப ஸ்ட்ரக்சரலா மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இப்போது இருக்கு. நீங்க சின்ன பிசினஸ் பண்ணலாம், பெரிய பிசினஸ் பண்ணலாம், 5 பேரை வச்சு பண்ணலாம், இல்லைங்க நான் ஒரு ஆளு தாங்க கம்பெனியே அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த முகவர்களுக்கெல்லாம் பேசும்போது நான் ஒன்று சொல்வேன், கன்சிடர் யுவர் செல்ஃப் அஸ் அ கம்பெனி நாட் அஸ் an இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க எப்போ உங்களை கம்பெனி நினைக்கிறீங்களோ நீங்க உங்களுக்கு ரூல்ஸ் வச்சுப்பீங்க. ஏன்னா கம்பெனிக்கு ரூல்ஸ் இருக்கு, இண்டிவிஜுவலுக்கு ரூல்ஸ் கிடையாது. நான் ஒரு ஆளு தான் என் பிசினஸ்ல இருக்கிறேன், நான் தான் போய் என்னுடைய கிளைண்ட்ஸை பார்த்து நான் பிசினஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நினைக்காம நீங்க உங்களை ஒரு கம்பெனின்னு கன்சிடர் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, 9 மணி மீட்டிங் 9 மணிக்கு போயிருவீங்க. ஏன்னா கம்பெனி சொன்னா போய் தானே ஆகணும். அது இண்டிவிஜுவலுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எந்திரிக்கிறப்ப போலாம் நினைப்போம், இன்னைக்கு முடிஞ்சா போவோம், இல்லை நாளை போலாம். அப்ப கம்பெனிக்கு பாலிசி இருக்கு, தனி மனுஷனுக்கு பாலிசி இல்லை. நீங்க கம்பெனி பாலிசிக்குள்ள தனி மனுஷனா உள்ள போகாதீங்க, உங்களுக்கு சேர்த்து பாலிசியை கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் வளரவே முடியும். 10 பேர் இருக்கும்போது பாலிசியை வச்சு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணலைன்னா அந்த கம்பெனியை 100 பேருக்கு வர்றப்ப அது செயல்படுத்தவே முடியாது. இன்னும் சொல்ல போனா பாலிசியும் ஸ்ட்ரக்சரும் கரெக்டா இல்லைன்னா 10 பேர் இருக்க கம்பெனி 100 பேர் கம்பெனியா ஆகவே ஆகாது. அது நடக்கவும் நடக்காது. அப்ப முதலாளிங்கிறது ஒரு அந்தஸ்து கிடையாது, அது ஒரு வேலை, அவ்வளவுதான். ஒரு சிஇஓங்கிறது அந்தஸ்து கிடையாது, அது ஒரு வேலை, அவ்வளவுதான். அந்த நிர்வாகத்தை சரியாக நிர்வாகம் செய்கிற வேலை, அதுக்குள்ள ஈகோலாம் வரவே முடியாது. You are not no more an individual. When you enter into your office, that you are just a CEO. அவ்வளவுதான். அந்த கம்பெனியோட லாப நட்டங்களை நீங்க உயர கொண்டு போகணும், லாபத்தை அதிகரிக்கணும், எம்ப்ளாயோட வெல்ஃபேரை பார்த்துக்கணும், ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், நெட்வொர்க் இன்க்ரீஸ் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக்கணும். இவ்வளவு மட்டும் தான் உங்களுக்கு வேலை. உங்களை அந்தஸ்து எங்க நீங்க உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்துடைய பெருநிறுவனங்கள் எல்லாம் நம்ம யார முகமா பார்க்கிறோமோ அவங்களாம் அந்த கம்பெனியுடைய அந்தஸ்துக்காரங்க கிடையாது. நாம சுந்தர் பிச்சை அந்தஸ்தோட பார்க்கலாம், அவர் ஒரு போஸ்டிங் ஹோல்ட் பண்றாரு, அவ்வளவு மட்டும்தான். அவருக்கு 30% ஷேர் இருக்கு அந்த கம்பெனில, அவர் இஸ் சிஇஓ ஆஃப் கம்பெனி, இன்டர்நேஷனலி ஒரு பெரிய கம்பெனி, அவ்வளவுதான். ஆனா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மனோபாவம் என்பது அவன் சிஇஓ ஆஃப் கம்பெனி. மைக்ரோசாப்டோட ஓனர் நம்ம நினைக்கிற மாதிரி பில்கேட்ஸ் கிடையாது, அதுல 1000 ஷேர் இருக்கு இல்லையா? அப்ப அது மாதிரி ரியாலிட்டியில உங்க ரோலையும் உங்களையும் நீங்க பிரிங்க. சுப்பிரமணியாகிய நான் அது தனி, சிஇஓ சுப்பிரமணியாகிய நான் தனி, கோபிநாத் தனி, ஆங்கர் கோபிநாத் தனி. உள்ள போயிட்டேன்னா ஆங்கர் தான் அவருக்கும் கோபிநாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. கோபிநாத்துடைய எந்த தனிப்பட்ட குணாதிசயங்களையும் நீங்க அங்க உள்ள கொண்டு போக முடியாது. பேசக்கூடிய ஒரு விஷயத்தோடு கோபிநாத் என்கிற மனிதருக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் அந்த விவாதத்துல. ஆனா ஆங்கர் கோபிநாத் நியாயமா நடுநிலையா 2 பேரும் கேட்பாரு, உங்க மூளையே அப்படிதான் செயல்படணும். அதுக்கு நீங்க பழகலைன்னா திஸ் யூ வில் கம். நான் ஒரு எம்டி ஆஃப் த கம்பெனி, நீ என்ன ஒரு டிரைவர் கிட்ட வந்து பேசிட்டேன், அவன் கம்பெனி முதலாளிகிட்ட பேசுறேன். அவர் அந்த வேலையை செய்வதற்கான ஆளு. எனக்கு வண்டி ஓடலைன்னா வந்து சொல்றதுக்கு நீங்க தான் இருக்கிற, அவங்க தான் நான் வந்து சொல்ல முடியும், ரைட்டு தானே? அப்போ இந்த 2 கேரக்டரா நம்ம மாறுற இந்த நவீன உலகத்துடைய ஸ்ட்ராட்டஜிஸை we need to accept. I just wanted to summarize இந்த நியூ நார்மல்ல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஷேரிங் இஸ் சக்சஸ். ரகசியங்கள் என்ற தொழிலில் இனிமேல் எதுவுமே கிடையாது. யாரு ஷேர் பண்ண ரெடியா இருக்கீங்களோ, உங்க நாலேஜ, உங்க வெல்த்த, உங்க எம்ப்ளாயிய அல்லது சரியான கஸ்டமர்ஸ, இதெல்லாம் யார் ஷேர் பண்ண ரெடியா இருக்கீங்களோ then you can grow. Second important thing, invest on people. Instead of investing on just infrastructure and machineries, invest on people, because right people is needed for a right company. நம்ம மனிதர்களுக்கு பணம் கொடுப்பதை எப்போதுமே செலவு என்று நினைக்கிறோம், கிடையாது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற மனநிலைக்கு நீங்க வரணும். மூன்றாவது, அடாப்ட் டு த டெக்னாலஜி, பிகாஸ் த வேர்ல்ட் ஹஸ் டோட்டலி 360 டிகிரி ஆப்போசிட்டுக்கு திரும்பிடுச்சு. ரீச்சிங் அவுட் பீப்புள்ங்கிறது அர்த்தமே இன்னைக்கு நீங்கள் அவர்களிடம் போய் சேருவது மட்டும்தான். அப்ப அதற்குரிய தொழில்நுட்பத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இளைஞர்களின் பேச்சுக்கு காது கொடுங்கள், ஈகோ இல்லாமல் காது கொடுங்கள். நான்காவது, அடாப்ட் டு த டெக்னாலஜி, பிகாஸ் திஸ் ஆல் வேர்ல்ட் இஸ் கனெக்டிங் டு இன்டர்நெட் டுடே. வி கேன் ரீச் அவுட் வேர் எவர் யூ வாண்ட். இன்னைக்கு எல்லாமே ஒண்ணுதான். நான் வந்து சென்னையில கேகே நகர்ல உட்காந்துருக்கேன், நீ இங்கே உட்காந்துருக்க, அடையாறுல இருக்கேன், உனக்கு எனக்கு என்ன தூரம், 15 கிலோமீட்டர். சரி, நான் சேலத்துல உட்காந்துருக்கேன், உனக்கு எனக்கு என்ன தூரம், 350 கிலோமீட்டர். டெல்லியில உட்காந்தா எவ்வளவு, அமெரிக்கால உட்காந்தா எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் 0 கிலோமீட்டர் தான். ஓகே, இப்ப இங்க ராம் விக்னேஷ் சென்னையில உட்காந்துருக்காரு, அவருக்கு சத்தமா கேட்கும். இல்ல யாரோ ஒரு மிஸ்டர் மோகனா என்னமோ ஒரு பேர் போட்டிருக்காங்க, அவர் சேலம்ல உட்காந்துருக்காரு, மெதுவா கேட்கும், எல்லாருக்கும் ஒன்னா தான் கேட்கும். அமெரிக்கால உட்காந்துருக்கோம், இதே ஸ்பீட்ல தான் கேட்கும். இருக்கக்கூடிய ரியல் டைம் லைவ் கேப்பை தவிர எல்லாருக்கும் அதே டயத்துல தான் கேட்கும். அப்ப டெக்னாலஜி உலகத்தை சுருக்கிடுச்சு, தூரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப யூ நீட் டு ரீச் அவுட் வேரியஸ் பிளேசஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. திருச்சியில மட்டும் தான் ரீச் அவுட் பண்ண முடியுங்கிற அவசியம்லாம் இல்ல. துறையூர்ல இருக்கவர் துறையூர்ல தான் ரீச் அவுட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. துறையூர்ல இருக்கிறவரை இங்கே இருந்து அப்படியே போயிட்டு அந்த சேலம் இருக்குல்ல யூஎஸ்ல, அங்கேயும் ரீச் அவுட் பண்ணலாம். அண்டார்டிகா பக்கத்துல எவனுக்கா டீ வேணும்னா இங்க இருந்து பார்சல் அனுப்பலாம். சூடாவே இருப்பதுக்கான டெக்னாலஜி மட்டும் இருந்தா போதும். இட் இஸ் தேர், இட் இஸ் அவைலபிள் டுடே. பிளாஸ்கிங்கிற ஒண்ணுலதான் காப்பி சூடா குடிக்க முடியும்னா பார்சல் காப்பி சூடா இருக்கு எப்படின்னே தெரியல. It is happening. So that adapting to the technology is more important thing. Fourth important thing, that you need to create a very good team to construct business.
பாலிசி, ஸ்ட்ரக்சர், தீஸ் ஆர் ஆல் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதை மூட் ஆஃப் த எம்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடாது, கம்பெனியுடைய பாலிசிக்கு ஏற்ற மாதிரி அதை வளைந்து கொடுக்காம இருக்கணும். 4வது எக்ஸ்பான்ஷன் மேட்டர்ஸ். உங்க மூளையை வச்சுக்கிட்டு எக்ஸிகியூஷனுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. யூ நீட் டு கிரியேட் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் யூ நீட் டு ப்ரொசீட் ஃபர்தர் டு டெவலப் த பிசினஸ். இந்த மூளையை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு தான். 6வது விஷயம் முக்கியமானது, உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்போதுமே வச்சுக்கோங்க. மார்க்கெட் டல்லா இருக்கு, பிசினஸ் சரியில்லைன்னு தேவையில்லாம அடுத்தவங்கள்ட்ட நம்மளுடைய சக்சஸ் சொல்லக்கூடாதுன்னு பயந்து சொல்லாம விட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த நெகட்டிவிட்டி இறங்கி டல் ஆகி நாமளே இந்த மார்க்கெட்ல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு பொய்ய சொல்லிக்கிட்டே தெரியும். மார்க்கெட் இஸ் டூயிங் குட் அண்ட் we are also doing good. Everybody is doing good. Try to help everyone to be good. அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். Thanks a lot. If you have any questions that you can ask, I can answer for 4, 5, 6 questions or 10 questions. What are the time permits? இந்த chat boxல இருக்குமா? இல்ல சார், நான் இப்போ நம்ம மெம்பர்ஸ் ஒரு 6 பேர் இங்க லைவாவே இருக்காங்கல்ல, so we will take them for the question answer session live. Okay, so, please put your questions relevant to this conference, not on television. Okay sir. So Mohan and Arblu Ashok, நீங்க எதுவும் if you have some queries on சார் பேசினதுல இருந்து உங்களுக்கு இப்ப வித் ரிலேட்டட் டு யுவர் பிசினஸ் உங்களுக்கு எது இருந்துச்சுன்னா we can have a discussion please. நம்ம ஒரு ஸ்லிப்பர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நடத்திட்டு இருக்கோம். நீங்க சொன்ன இந்த 6 to 7 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான பாயிண்ட்ஸ். நான் நல்லா ரிலேட் பண்ண முடியுது எங்களால. கரெக்டா நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எங்க லேக் ஆகிறோம், எங்க அடுத்து நம்ம என்ன பண்ண வேணும் வந்து கரெக்டா நீங்க பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் செஷன் இட் வாஸ். அண்ட் எங்களுக்கு இருக்கிற மெயின் சேலஞ்சஸ் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ரேசிங் ஃபண்ட் நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஹியூஜ் காம்படிஷன், மார்க்கெட்ல இருக்கிற ஹியூஜ் காம்படிஷன், ப்ரைஸை பிரேக் பண்றது, அந்த மாதிரியான ஹியூஜ் காம்படிஷன் மார்க்கெட்ல. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி சார் அட்ரஸ் பண்றது, எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுதான் ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. அது மட்டும் எப்படி சார் பண்றது ஏதாச்சும் சார்? இப்ப நீங்க பேசுங்க கேட்கல, சாரி சார். இது இந்த இயர்போன்ஸ் போட்டுட்டு கேட்கல. இல்ல சார், இல்ல சார். நீங்க தவிர்க்கவே முடியாது. காம்படிஷன் என்பது உங்களுடைய பிசினஸுக்கு போட்டி என்று பார்க்கிற வரைக்கும் அது உங்களுக்கு சிக்கல். பட் if you consider that's a driving force, that's a biggest advantage. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு போட்டி மட்டும் இல்லைன்னா நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? நான் மேல இருக்கணும் அப்படிங்கிற இந்த பதட்டம் இருக்குல்ல, இந்த பரிதவிப்பு இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு பல சிந்தனைகளை தரப்போகுது. அப்ப காம்படிஷன் உங்களுக்குங்கிறது உங்களுடைய டிரைவிங் ஃபோர்ஸ். ஒரு பிசினஸ்ல காம்படிஷன் இருக்கு அப்படின்னா அது காம்படிஷன் எப்போதுமே இருக்கும். அந்த காம்படிஷனால நம்ம பிசினஸ் குறையுதுன்னு நம்ம நம்புறதே ஒரு மித்து தான். காம்படிஷன் தான் நிறைய புதிய ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அப்ப அடுத்த இடத்தை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கும். நீங்க அதை தவிர்க்கவே முடியாது. இதுதான் ஆர்டர் ஆஃப் தி டே. அப்ப காம்படிஷன் வரப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, என்னுடைய பிசினஸ் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கும். கிடையாது, மார்க்கெட் ஆகுது, அவ்வளவுதான். சீனத்துல ஒரு பழமொழி உண்டு, வலைகளின் எண்ணிக்கை அதிகமாவதால் மீன்களின் எண்ணிக்கை குறைவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைக்கிற மீன் கிடைக்கத்தான் போகுது. எல்லாருக்கும் அந்த கடல்ல மீன் இருக்கு, நிறைய குஞ்ச போட்டுக்கிட்டே இருக்கும். இட்ஸ் நீட். ஒரு பிரபஞ்சத்தினுடைய இதுவே அப்படிதான். வெற்றிடம்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அது இன்னொன்னு வந்து ஃபில் பண்ணும். இந்த காம்படிஷனுக்கு பயந்து பின்வாங்கவோ அல்லது என்ன பண்ணவோ நீங்க யோசிச்சீங்கன்னா இன்னொருத்த அந்த இடத்துக்கு உள்ள வருவோம். அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள் திங். கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பிசினஸ். அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ஜெனரேட்டிங் ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க அது வந்து எனக்கு ரிஸ்கியா இருக்கிறப்ப நான் அதை ஜெனரேட் பண்ண முடியுமா, நாளைக்கு நான் நடிச்சுட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற உங்க பிசினஸ் ஃபினான்சஸ் சம்பந்தப்பட்ட எனக்கு தெரியல. பட் ஐ கேன் அட்ஜஸ்ட் டு தி காம்படிஷன். காம்படிஷன் இஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸ். உங்களுக்கு காம்படிஷன் இல்லை அப்படின்னா அது போச்சு. அப்புறம் காம்படிஷன் டெமோக்ரஸி. எனக்கு நிறைய சாய்ஸ் வேணும். ஒரு கஸ்டமரா எனக்கு நிறைய சாய்ஸ் வேணும். அப்ப வந்து நிறைய சாய்ஸ் இருக்கிற பட்சத்துலதான் சரியான விலைக்கு நியாயமான ஒன்று இருக்கும். பிசினஸ் எப்பவுமே 2 வே. விற்பனை நீங்க பார்க்க கூடாது, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் நீங்க பார்க்கணும். அப்ப கஸ்டமர் நீங்க வந்து காம்படிஷன் அதிகமாகுது. ஏன் ஒருத்தன் ஜெயிக்கிறான்? தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செருப்பு நிறுவனத்துடைய டர்ன் ஓவர் என்ன உங்களுக்கு தெரியும்? 35,000 கோடி. எப்படி பிடிச்சாங்க மார்க்கெட்டை? யாராவது ஒருத்தர், ஒரு மிடில் கிளாஸ்காரர், கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கவங்களை விட்டுருங்க, ஒரு மிடில் கிளாஸ்காரர்
வாரந்த செருப்புல ஊக்கு குத்தி போட்டு இப்ப நீங்க கடைசி எப்ப பாத்தீங்க? வாரந்த செருப்புல ஊக்கு குத்தி போட்டு கடைசி என்னைக்காவது பார்த்தோமா நம்ம? இல்ல ஆர்டினரியா ஒரு மீடியால இருக்கிறவன் 10 ஷூ வச்சிருக்கிறது பரவாயில்ல, ஒரு செருப்பு வச்சிருப்பாங்க, அது பிஞ்சு போச்சுன்னா இன்னொரு செருப்பு வாங்கிப்பாங்க. செருப்பு ஸ்டாண்டுன்னு ஒண்ணு 15 வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கு, வீட்டுல வச்சிருக்காங்க. அப்ப இட் இஸ் a market is big, you don't worry about that, it's a driving force. அது சின்ன பிரஷர் உங்களுக்கு கொடுக்கலாம், அந்த பிரஷர் அப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்கு. 15 வருஷம் ஆச்சு. ஐ மீன் நீயா எனக்கு வந்து 15 வருஷமா இருக்கு, 25 வருஷமா காம்படிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த காம்படிஷன் தான் நம்மள இந்த இடத்துக்கே கொண்டாந்துருக்கு. எது அப்படின்னு இப்படி உட்கார்ந்து இருந்தோம்னா அப்படியே படுத்துங்கிடும், அவ்வளவுதானே. இருக்கட்டும், காம்படிஷன் நல்லதுதான். Don't worry about that. That's the only good driving force. Okay. Honoranga. Thank you. Yes, sir. One more question, sir. Sir, technology adaptation சொல்லியிருந்தீங்க, பிளஸ் சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் வந்து நம்ம பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு சீனியரா இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்ல இருக்கிற பிசினஸ் ஃபாதர்ஸ் அண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் அவங்க வந்து இது ஹெவி ரிஸ்க், உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இது வேஸ்ட், இது நடக்காது அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஈவன் தோ தே ஹவ் ஸ்டாப்ட் அஸ், ஐ எம் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் அண்ட் ஐ எம் ஸ்டில் புட்டிங் வாட் எவர் ஐ எம் டூயிங். பட் ரிஸ்க் எடுக்கிற லாஸ் ஆனா எப்படி ஃபேஸ் பண்ணுவ, அந்த பேக்லாகே உனக்கு இல்லாம நீ எப்படி ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நானுமே தான் கேக்குறேன், பேக்லாகே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. அதானே இப்போ ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கையாளுதல், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது குட். ஆனா உங்களுக்கு அது பொருந்துமா, அதனால் நட்டம் ஏற்பட்டா ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறதே சேர்த்து யோசிக்கிறது அது சரிதானே. இப்ப குருச்சரந்தாஸ் ஒண்ணு சொல்லுவாரு, ஒரு பண்பட்ட ஒரு அனுபவம் மிக்க ஒரு மனிதர் என்பது உடல் மாதிரி, ஒரு புதிய விஷயத்தை தெரிந்திருக்கக்கூடிய நவீன தலைமுறைங்கிறது தலை மாதிரி. இது ரெண்டுல நீங்க எதை தனியா பிரிச்சாலும் ரெண்டுக்குமே யூஸ் இல்லை. இதோட வெட்டிட்டா முண்டம் தனியா உடம்பு தனியா போச்சுன்னா உடம்பு செத்துரும், தலையும் செத்துரும். இப்ப நமக்கு இந்த ஒரு சிக்கல் இருக்கும். என்னன்னு கேட்டா, நம்ம கண்ணு முன்னால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இவங்க விவரம் முடியாம பேசுறாங்களே அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவங்க கன்வென்ஷனல் பிசினஸ் மாடல்ல வந்தவங்க, ரைட்டு தானே. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அறந்தாங்கி, புதுக்கோட்டை, ஆலங்குடி பகுதிகளில இருந்து பேரல்ல தான் நாங்க என்ன வைப்போம் அப்படிப்போம். அடுத்த லெவல்ல இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த பேரல்களை வாங்கி அதை ஒரு காமன் டேஸ்டுக்கு கொண்டு வந்து அதை பாட்டில்கள் அடைச்சு ரீட்டைல்ல ஒரு பாரல 4 பாரல் ரேட்டுக்கு உங்களால விற்க முடிஞ்சிருச்சு, ரைட்டு தானே. அப்ப இதே பிரச்சனைகளை இவங்களும் சந்திச்சாங்க. ஆனா அதை ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆளுங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நீங்க சொல்றது ஒரு ஃபேமிலி பிசினஸ் மாடல்ல இருக்கக்கூடிய இடங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா பிராண்ட தன் குடும்பத்துடையது நினைப்பாங்க, நீங்க பிராண்ட ஒரு கம்பெனியோடது நினைப்பீங்க. இது ஒரு பெரிய ஒரு சமூக ஒரு ஜெனரேஷனுக்கு இடையில இருக்கக்கூடியது ஒரு சிக்கல். நீங்க ஒரு ஷேரை ஒருத்தர் கொடுக்குறோன்னா நம்ம கம்பெனியை அவர் வச்சுக்கிட்டா அப்ப கம்பெனி யார் முதலாளி, நீயா நானா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இது இருக்கும். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், when you have the capability to convince your customer which whom you don't know, it is possible to convince your parents. After all, they only raised you. இது நமக்கு மனநிலை என்னன்னா, அப்பா அம்மா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு கஸ்டமரே கன்வின்ஸ் பண்ணீங்க உங்க ப்ராடக்ட் வச்சு, உங்க சர்வீஸை வச்சு, அவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அவருடைய நம்பிக்கை எப்படி பெருகிறோம். அப்போ நம்ம வீட்டுடைய ஆட்களுடைய நம்பிக்கையை நம்மளால பெறாம உங்களுக்கு என்ன கவலை இருக்குன்னு சொன்னா நீங்க அகலக்கால் வச்சிடக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா அப்ப என்னன்னு கேட்டா, நீங்க அந்த மாடல் ஏதாவது ஒரு கன்வென்ஷன் மாடல் இருக்கணும், லாபம் ஒரு ஆட்டி நட்டம் வந்துடக்கூடாது, பழப்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து விஸ்தீரணமாக பார்க்கலாம், பிசினஸ்ல கோ ஆக முடியாதுங்கிற இந்த ரியாலிட்டியை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தட் யூ நீட் டு டேக் கால் ஆன் தட். அட் த சேம் டைம் இந்த டிஸ்கஷன் ரொம்ப அவசியம். உதாசீனப்படுத்தாம நீங்க அவங்களோட உரையாடுறீங்கன்னா நீங்க ஒரு சரியான பிசினஸ் மேன் அர்த்தம். ஏன்னா அவர்களிடம் கிடைக்கக்கூடிய இந்த அனுபவத்து மேலதான் இந்த டெக்னாலஜி நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ரோடு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த ரோடு ஏற்கனவே வந்து சரியான ஒரு பேஸ்மெண்ட் இல்லாம ஒரு ரோடு போட்டிருக்காங்கன்னா அதுக்கு மேல ரோடு மேல ஒரு பிரிட்ஜை கட்டினான்னு வச்சுக்கோங்களேன், பிரிட்ஜ் பத்திரமா இருக்கும், கீழே ரோடுக்குள்ள எடுத்துக்கிட்டு போயிடும். இந்த ரோடு வந்து நல்லா இந்த ரோடை வந்து நீங்க சரியா ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க நாலேஜ் தேவைதான். பட் எல்லா பிசினஸ்ல இது நடந்திருக்கு. பெரிய பெரிய குடும்பங்கள்ல இருந்து ரொம்ப இங்க ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய ஃபேமிலி பிசினஸ் எல்லாரும் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு நீங்க என்ன கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்ல நான் பாத்திருக்கேன், எல்லாமே இது பசங்க கைக்கு வந்திருக்கு, they are doing successfully. ஆனா அவங்க எல்லாரும் they listened to their parents also. ஏன்னா நீங்க அதை கை கழுவிட்டு போயிட முடியாது. ஏன்னா அதுல வந்து ஒரு சமூக லாஜிக் இருக்கும், சோசியல் லாஜிக் ஒன்று அதுல இருக்கும். டெக்னாலஜி நமக்கு எப்பவுமே அள்ளி போட்டுக்கலாம்னு தோணும், இது வழியா எப்படி பண்ணலாம், இது வழியா எப்படி பண்ணலாம் நமக்கு தோணும். அப்ப சக்சஸ் ரூட்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும், அதோடைய ஃபெயிலியருக்கான பேத்வே எங்கெங்கெல்லாம் இருக்கும், எந்த ஓட்டையில எலி வருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஸோ இந்த உரையாடலை நீங்க திறந்த மனதோட அப்ரோச் பண்ணுங்க. பட் இது ஞாபகம் வச்சுங்க, when you have the capability to convince your customer or create a trust with them, it is possible to with your parents or your buddies at home. Sir, one more question, sir, if you don't mind. சார் அவங்களுக்குன்னு இல்ல, பொதுவாகவே அவங்களோட தாட் எப்படி இருக்குன்னா, நீங்க லாபத்தை கூட ஷேர் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை, ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை ஷேர் பண்ற, how you can take this? ஏன்னா நான் வந்து இப்போ ஒருத்தங்களை ரெக்ரூட் பண்றேன்னா அவங்களுக்கு நான் என்னோட ஒரு பொறுப்பை கொடுத்துட்றேன், அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை கொடுத்துட்றேன், அந்த அவங்களோட ஸ்டைல்லே ரன் பண்ண சொல்லிடுறோம். அப்போ அவன் தான் ஸ்ட்ரென்த்தா வளர்றானே ஒழிய உனக்கு ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடுது, அந்த கம்பெனிலேயே உனக்கு ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடுது, பவர் கம்மி ஆயிடுது. ஆக்சுவலா நீங்க ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இது வேற வழியே இல்லை. இப்ப இதுதான் மாடல். முன்னாலே இது ஒரு மெத்தட். எப்படின்னா, என்னுடைய மக்கள் முட்டாளா இருந்தா ஆனா பலசாலியாவே இருக்கலாம், பலசாலியா இருந்தா ஆனா அதிபலசாலியா இருக்கணும். நீங்க 2வது ஜெனரேஷன், நீங்க அதிபலசாலியா இருந்துதான் உங்க திறமை இல்லாத ஒன்றை கொடுத்துட்டு அவன் கத்துக்க முடியாத அளவுக்கான அடுத்த பெரிய திறமைக்கு நீங்க வரணும். அவன் தான் சூப்பர் பாஸ். தலைவன்கிறவன் யார்? ஒரு கிரிக்கெட்ல ஒரு மறுபடி தோனியை ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கிறேன். A leader is not someone who can guide. அவன் கைடு மட்டும் கிடையாது. When there is a crisis, இந்த டீமால பண்ண முடியாத அவன் பண்ணுவான். That is why தோனியை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அவன் டீமுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பான், கரெக்டா இவனை நிக்க வச்சுக்க, ஆஃப் சைட்ல போடு, பால் ஏறுவான், அடுத்த பால் அவன் கட் ஃபீலிங்லயோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்லயோ பண்ணுவான். இதெல்லாம் இருக்கும். ஆனா டீம் நிற்கதி இல்லாம நிற்கும். 8 விக்கெட் விழுந்திருக்கும், இவன் இறங்கி உள்ள ஆடிக்கிட்டு இருப்பாரு, டொக்கு வச்சுக்கிட்டே இருப்பாரு, கடைசியில விக்கெட்டை காப்பாத்தி கொண்டாந்து இந்த பக்கம் எவனோ ஒருத்தன் ஒரு பவுலர் நின்றுட்டு இருப்பான், 12 பால் தான் இருக்கும், 36 ரன்னுமா. அந்த 6 பால்லையுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆள் வந்து 36 ரன்ல ஒரு 10 ரன் தான் எடுத்து தொலைவாப்புல, 24 ரன் மிச்சம் இருக்கும். எல்லாரும் இந்த பாரு இப்ப கூட அடிக்கல அப்படிமா. ஆனா எல்லா எனர்ஜியும் சேர்த்து வச்சு ஒத்த ஓவர்ல 5 பால் அதை அடிச்சுட்டு வெளியில போயிடும். அந்த டீமே பண்ண முடியாத அவனால பண்ண முடியும். அதுக்கு அவங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அப்ப தலைவனோட வேலை தொண்டனை உருவாக்குறதுக்கு போஸ், தலைவனோட வேலை தலைவனை உருவாக்குறதா. யூ கிரியேட் லீடர்ஸ், யூ வில் பிகம் சூப்பர் லீடர். அவ்வளவுதான். இது நீங்க ஓப்பனா ஃபைட் பண்ணலாம். நீங்க நான் யாரையுமே உருவாக்க மாட்டேன், மக்க பசங்களா வச்சுப்பேன், அப்ப நான் அறிவாளியா இருக்கலாம்னா நம்ம எங்க போக முடியாது. அது தப்பு இல்ல. நீங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கல, ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க அதை விட கூடுதலாகவும் கத்துக்கணும், அது அவசியம். சார் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து சித்ரா அண்ட் எக்ஸ்கியூப் ஈவென்ட்ஸ் எங்க மெம்பர் அவங்க கேட்கணும் சார். ஹலோ சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். பீயிங் அ விமன் ஆண்டர்பிரினர் ஜென்ரலா கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஒரு பேசிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குதான் செய்யும். ஸோ அதை வந்து மீறி வெளியே வந்து ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கேக்குதா சார்? இப்ப கேக்குது, சொல்லுங்க. யா, சோ பேசிக்கா விமன் ஆண்டர்பிரினருக்குன்னு ஒரு சில ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கும். சோ அதை மீறி வெளியில வந்து ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து அவங்களோட ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து அந்த ஒரு லெவல் தாண்டணும். அந்த மெல்லிசான கோடுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை தாண்டிட்டா they will reach there. அதை தாண்டாம நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு தெரியல. இப்போ முன்ன விட அதிகமான ஃபேவரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விமனுக்கு நிறைய இருக்கு. என்ன சொல்லுவோம்னா, இந்தியாவில் வந்து ஒரு பிசினஸ் விமன் தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் ஒரு ஆணுக்கு இங்க கிடைப்பது கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு ப்ராசஸ் மேடம். இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் பெண்களை வீட்டை விட்டே வெளியில விடக்கூடாதுனாங்க. அதுக்கப்புறம் எழுத்த வீட்டில் ஒருத்தர் படிக்க வச்சாரு, அதை பார்த்து 4 பேர் படிக்க வந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துடணும், படிச்சிருந்தாலும் சரி வேலைக்கு போக கூடாதுனாங்க. அப்புறம் வேலைக்கு போனாங்க, எல்லாரும் போனாங்க. அப்படி அது ஒரு ஸ்லோ பேஸ் நடக்குதான். கான்பிடன்ஸா உங்களை மாதிரியான ஆட்கள் தான் கிரியேட் பண்ணும். கொஞ்சம் என்ன நம்ம சக்சஸ்ஃபுல் விமன் அங்க இருக்காங்க, நம்மளும் அதை செய்யலாம் அப்படின்னு. பட் எனக்கு என்னமோ இப்ப அப்படி ஒரு சிக்கல் இருப்பதா நான் நினைக்கல. எவ்ரி அதர் விமன் வாண்ட், ஆக்சுவலா மென்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிரைவிங் ஃபோர்ஸை விட மென் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெனரேஷனா அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால விமனுக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கிறதுனால அவங்க தான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள வந்து அதை செய்யறாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னும் சொல்ல போனா டிஜிட்டல் ஸ்பேஸ டிஜிட்டல் ஜியோகிராபிக்குள்ள பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் மாடலே ஒரு கோவிட் மாடல் தான். இருந்த இடத்துல இருந்துகிட்டே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மாடலை வந்து இவங்க கோவிடுக்கு முன்னால இருந்தே ஃபேஸ் பண்ணதுனால ஆக்சுவலா அவங்க தான் அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஒரு விஷயத்த கம்யூனிகேஷனை கட் டவுன் பண்ணி டைமை ஷார்ட் பண்ணி ரீச் அவுட் பண்றது எப்படிங்கிற மாடல் வந்து மென்ன விட விமனுக்கு இயல்பாவே கூடுதலா தெரிஞ்சுக்கு. இட்ஸ் அ டைம் ஃபார் தெம் அண்ட் தி சிஸ்டம், கவர்மெண்ட் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷன் இஸ் சப்போர்ட்டிங் டு them and people should set an example on that. Thank you. Right sir. Thank you sir for the time. இப்ப லாஸ்டா சம்மரைஸ் பண்றதுக்கு மிஸ்டர் ராம் விக்னேஷ் சார். Thank you.
Hi, sir. Happy evening. Thank you, sir. Thank you for coming and joining this occasion. ஒரு பிராண்டிங் பத்தி இன்னும் ரொம்ப டீட்டெயில்டா ஒரு ஒரு சின்ன ஒரு லெக்சர் மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. ஸோ நம்மளோட கன்சர்ன், நம்மளோட விஷயத்த எப்படி டெவலப் பண்ணலாம், ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை எப்படி நம்ம டெக்னாலஜிக்கல் வேஸாக இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவான தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவான கோட்ஸ் கொடுத்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜாயினிங் ஃபார் திஸ் ஈவினிங். தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்வைட் சார். Thank you. Thank you, Ram Ganesh. Appreciate your efforts in this young age and coordinating people. அது உங்களுக்கு இயல்பா நேச்சுரலாவே வரும், உங்க டிஎன்ஏலே இருக்கு. இட்ஸ் லைக் யுவர் டாட். கனெக்டிங் பீப்புள், மோர் பீப்புள், இன்டராக்டிங் மோர் பீப்புள், ஒர்க்கிங் ஃபார் பீப்புள். உங்களுக்கு இதை விட சின்ன வயசுல நான் உங்களை பார்த்தப்பே அது இருந்துச்சு. ஸோ லாங் வே டு கோ. குட் லக். ஹாப்பி ஃபார் யூ. வெல், நீங்க எனக்கு நேர்ல வந்து பார்த்து இன்விடேஷன் கொடுக்க பிரயத்தனப்பட்டீங்க. பட் ஸ்டில் டியூட்டி அண்ட் அதர் திங்ஸ் என்னால அது முடியல. நம்ம இன்னொரு நாள் முடிச்சிட்டு வா, மீட் பண்ணுவோம். சரியா? கண்டிப்பா சார். ஷூர். Thank you, sir. Thank you everyone at the board and everybody from various parts of the state. Thank you. Right, sir. Thank you for the time, sir. Thank you for the time, and Ram Vignesh Nandri, and for all the other visitors here. Gopinath sir oda ஒரு jam-packed session பார்த்தோம் for the past 1 hour. Now we'll be moving on to Salem RR Biryani owner Mr. Tamil Selvan ஓட ஸ்பீச்சை பத்தி கேட்கறதுக்கு போவோம். ஸோ சார் ஜாயின் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள லைன்ல வந்துருவாரு. இந்த மீன் டைம் இட் இஸ் மை ஜாப் அகெயின் டு ரிமைண்ட் யூ, இன்னைக்கு நம்ம ஒரு 50 ஸ்டால் வச்சிருக்கோம். 50 ஸ்டாலுமே 50 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கவங்க தான் வச்சிருக்கோம், வர்ச்சுவலா வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மதுரையில் வந்து இந்த வர்ச்சுவல் எக்ஸ்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு என்ன வேணும் அதை வந்து நீங்க ஆன்லைன்ல போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு லோக்கல் வெண்டர் இங்க இருக்கவங்க, பட் அவங்கள போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு சிரமம் வேண்டாங்கிறதுனால ஆன்லைன்ல இன்னைக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு ஸ்டால்ஸ் வச்சிருக்கோம். 50 ஸ்டால். உங்களுக்கு வீட்டு ஃபர்னிஷிங், பெட்ரூம் ஃபர்னிஷிங் ஆகட்டும், இல்ல வீடு கட்டுறதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னவா இருந்தாலும் சரி, கம்பி சிமெண்டா இருந்தாலும் சரி, பிளைவுட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டைல்ஸ் வேணும்னாலும் சரி, இல்ல ஒரு மார்பிள்ஸ் வேணும்னாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வேணும்னாலும் சரி, இல்ல நீங்க ஒரு இல்லத்தரசியா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான ஜாமானா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸையும் மதுரையில எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பிசிக்கல் ஸ்டோரை ஆன்லைனா மாத்தி இது ஒரு வர்ச்சுவல் எக்ஸ்போவா நடத்துறோம். வாங்க, எங்களை மாதிரி இருக்க டைரக்டா ஓனர்ஸ் கூட நீங்க நெட்வொர்க் பண்ணலாம். எல்லா ஸ்டால்ஸ்லயும் கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்கு. கிஃப்ட் வவுச்சர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. ஏற்கனவே 2-3 பேர் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் அவைல் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்டால்ஸையும் பாருங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் லேர்னிங் செஷன், இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற அடுத்த பவர் செஷன்ஸ் பாத்தீங்கன்னா சேலம் RR பிரியாணி எம்டி மிஸ்டர் தமிழ் செல்வன் வர போறாரு. அதுக்கு அடுத்து மதுரை வைகை அக்ரோ ப்ராடக்ட்ஸ் மிஸ்டர் நீதிமோகன் வராரு. தென் ஃபாலோட் பை சக்திவேல் பன்னீர்செல்வம். ஸோ இதுதான் இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற ஜாம் பேக்டு செஷன் as far as the training is concerned. In a short break, ஒரு 2 minutes break, and then we'll get back to the live session again. Thank you.
So once again, members, in the meantime, still we have the next guest on board. இருக்க எல்லாருக்கும் ஸ்டால்ஸோட லேஅவுட் பத்தி சொல்ல வேண்டியது என் கடமை. ஸ்டால் மேப், ஸ்டால் நம்பர் சொல்றேன். ஸோ யூ கேன் கோ ஹாவ் அ லுக் ஃபார் ஆல் த வியூவர்ஸ். நீங்க இங்க இருக்க ஸ்டால்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டால் நம்பர் 1 மீடியா ப்ரமோஷன்ஸ் பார்ட்னர் இருக்காரு. ஸ்டால் நம்பர் 2 வி ஹாவ் மார்பிள் அண்ட் கிரானைட் கேட்டகரி. உங்களுக்கு மார்பிளும் கிரானைட் வேணும்னா ஸ்டால் நம்பர் 2 விசிட் பண்ணுங்க. ஸ்டால் நம்பர் 3 இன்டீரியர் டிசைனர் Mr. Badri Tyagarajan is in stall number 3. Stall number 4 உங்க ஆஃபீஸுக்கு தேவையான ஹாட் பிவரேஜஸ் ஃப்ரம் ஹாட் கப்ஸ். ஸோ உங்களுக்கு கார்பரேட் இல்லை எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டாக இருக்கும்போது இஃப் யூ நீட் ஹாட் பிவரேஜஸ் நீங்கள் யூ கேன் கான்டாக்ட் ஹாட் கப். ஸ்டால் நம்பர் 4. ஸ்டால் நம்பர் 5 யூனிஃபார்ம் பார்ட்னர்ஸ். உங்களுக்கான கஸ்டமைஸ்டு யூனிஃபார்ம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எஜுகேஷன் கிளைண்ட்ஸ்க்கு யூனிஃபார்ம் பார்ட்னர்ஸ். ஸ்டால் நம்பர் 5 வினோத் ஃபேப்ரிக்ஸ். ஸ்டால் நம்பர் 6 கம்பி மற்றும் சிமெண்ட் வாங்கிற என்னோட ஓன் ஸ்டால் மாரிப்பனாடார் பில்டிங் சொல்யூஷன்ஸ். நீங்கள் என்னை இங்கேயும் மீட் பண்ணலாம், இல்லை ஸ்டால்ஸ்லையும் வந்து மீட் பண்ணலாம். ஸ்டால் நம்பர் 7 நமக்கு ஆர்கிடெக்ட் அண்ட் மதுஸ்வேதா. ஸ்டால் நம்பர் 8 கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸ் பார்ட்னர். ஸ்டால் நம்பர் 9 பிஸ்னஸ் கன்சல்டன்ட் மேனேஜ்மெண்ட் கோ எக்ஸ்பர்ட்ஸ் மிஸ்டர் மணிகண்டன். ஸ்டால் நம்பர் 10 மிஸ்டர் சுரேஷ் பாபு, இந்தியா லைஃப் லைன் கம்பெனி. பார் கோடிங் ஒரு நம்ம அன்றாட பொருள் யூஸ் பண்ணுறோம், நிறையா பேக்கேஜிங் பார்ப்போம், பட் அதில் வந்து எக்ஸ்பைரி டேட்டு, சீரியல் நம்பரு, அது இன்னும் நிறையா பிரிண்ட் ஆகி வந்திருக்கும், அதுக்குரிய வேலை பார்க்குறவர் மிஸ்டர் சுரேஷ் பாபு. ஸ்டால் நம்பர் 11 கேட்ரிங். ஐயம்மாள் சமையல்ன்ட்டு நம்ம அதிதீர பாண்டியன்கிறது மெம்பர் பேர், அவர் கேட்ரிங் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டால் நம்பர் 12 ஈவெண்ட்ஸ், எக்ஸ்கியூப் ஈவெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்டை லைவாக வர்ச்சுவலாக நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சித்ரா. ஸ்டால் நம்பர் 13 ரமணி பேக்கேஜிங் பேப்பர் ப்ராடக்ட்ஸில் மிஸ்டர் பத்ரி நாராயணன். உங்களுக்கு தேவையான பேப்பர் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்டால் நம்பர் 14 ஜாகரி, SM ஹோல் ஃபுட், SM நாட்டு சர்க்கரை. ஸ்டால் நம்பர் 14 மிஸ்டர் ராம் பிரகாஷ். ஸ்டால் நம்பர் 15 டாக்டர் மாரியப்பன் கேர் டு கியூர் கிளினிக் பிசியோதெரபிஸ்ட். ஸ்டால் நம்பர் 16 ஆனந்த் மௌனசாமி அட்லாண்டிக் ஆரோ வாட்டர் சொல்யூஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் வாட்டர் ட்ரீட்மெண்ட், வாட்டர் பியூரிஃபையர் பற்றி. ஸ்டால் நம்பர் 17 டைல்ஸ் மிஸ்டர் சுந்தர் ராஜசேகரன் ரெப்ரசென்டிங் கிளேஸ்வேர் கம்பெனி. ஸ்டால் நம்பர் 18 வினோத் குமார் அதிபன் கார் கேர் ரெப்ரசென்டிங் செராமிக் ப்ரோ, செராமிக் கோட்டிங் பண்றதுக்கான ஒரு வெண்டர் நமக்கு. ஸ்டால் நம்பர் 19 நம்மளோட அசோக் அமர்நாத் ஃபார் ஏர் ப்ளூ ஃபுட்வேர்ஸ், ஃபுட்வேர் மேனுஃபேக்சரர் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு ஷூஸ் டீலர் 2. ஸ்டால் நம்பர் 20 VM ஃபுட்ஸ் கிரவுண்ட் நட் ரீட்டெய்லர் மிஸ்டர் ஹரிஷ் வெங்கட்ராமன். ஸ்டால் நம்பர் 21 பல்க் SMS, பல்க் வாட்ஸ்அப், ஸோ மொபைல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கேட்டகரியில் மிஸ்டர் செல்வா ரமேஷ் ஃப்ரம் SME பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ். ஸ்டால் நம்பர் 22 டயர்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் சுந்தரவேல், சுந்தர் டயர்ஸ். மதுரையில் மட்டும் 6-7 பிரான்ச் வச்சிருக்காங்க சுந்தர் டயர்ஸ். ஸ்டால் நம்பர் 23 வருண் ஜெயபாலன் வெப் டெவலப்மெண்ட் IT அண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், தட் இஸ் ஸ்டால் நம்பர் 23. ஸ்டால் நம்பர் 24 ஒரு யூனிக் கேட்டகரி அகெயின், டேங்க் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டேங்க் கிளீனிங் சர்வீஸ் மிஸ்டர் சுப்பிரமணிய அஸ்வின். Stall number 24. Stall number 25 Miss Meenakshi Ganesan herbal home products. நம்ம வீட்டு பூஜைக்கு யூஸ் பண்ற ஊதுபத்தி ஆகட்டும் இல்லை சாம்பிராணி ஆகட்டும், அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா நிறைய ரிசர்ச் பண்ணி ஹெர்பலைஸ்டா பண்றது ஹெர்பல் ஹோம் ப்ராடக்ட்ஸ் NRK எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டால்ஸ் அப் டு ஸ்டால் நம்பர் 25. ஸோ அப் டு ஸ்டால் நம்பர் 25 நம்ம பார்த்துருக்கோம். இந்த மீன் டைம் ஐ ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அபவுட் அவர் சீஃப் கெஸ்ட் அண்ட் தென் ஐ கெட் பேக் டு யூ. யாரு? So we'll move ahead with stall number 26, air conditioner dealer, the Madurai Air Systems, Mr. Jagadish Devaraj. Stall number 27, Kutbuddin Ajmal, Fin Wallet Portfolio Management. Stall number 27, காசு எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறது மிஸ்டர் அஜ்மல். ஸ்டால் நம்பர் 27. ஸ்டால் நம்பர் 28 ஆனந்த் முரளிதரன் பெட்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ஃபர்னிஷிங் கேட்டகரி, ஹோம் ஃபர்னிஷிங், ரூம்க்கு நமக்கு தேவையான மெத்தைகள் அப்புறம் ஸ்க்ரீன் அந்த மாதிரியான கேட்டகரியில் மிஸ்டர் ஆனந்த் முரளிதரன். ஸ்டால் நம்பர் 29 மோகனரங்கன் ரெப்ரசென்டிங் NPK பேட்டரிஸ் ஃபார் UPS பேட்டரிஸ். ஸ்டால் நம்பர் 30 ஒரு ஃபோட்டோகிராஃபர்,
ஒரு யங் சாப், அழகா இருப்பாரு. அவர் போட்டோ எடுத்தா அவர் அழகா தெரிவாரு, மற்றவங்களும் அழகா தெரிவாங்க. மிஸ்டர் ஹிரிதரன் ரெப்ரசென்டிங் இன் மீடியா. ஸ்டால் நம்பர் 31 நிறைய பேருக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு சர்வீஸ், பர்டிகுலர்லி ஆஃப்டர் கோவிட் மேடமோட சப்போர்ட் நிறைய தேவைப்படும். நர்சிங் ஸ்டேஷன், உங்க வீட்டுக்கே வந்து உங்க வீட்டில் இருக்கவங்களோட பெட் ரிடன்னா இருந்தவங்களும் சரி, இல்லை ரெகுலரா ஒரு 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 சுகர் பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை சின்ன ட்ரெஸ்ஸிங் பண்றவங்களா இருந்தாலும் சரி. ஸ்டால் நம்பர் 31 பெனடிக்டா ஜோசஃபைன் ஹோம் நர்சிங் ஸ்டேஷன். ஸ்டால் நம்பர் 32 கலீல் ரஹ்மான் கோல்டன் ஆப்டிகல்ஸ். Stall number 33, one more women entrepreneur for boutique category, Miss Kushbu. Stall number 34, Amandeep Sharma for Car Plaza. And stall number 35, Alagu Velayam, civil engineer. ஒரு உங்களுக்கு தேவையான கட்டடங்கள் கட்டுறதுக்கு, be it industrial or be it residential, Mr. Alagu Velayam, stall number 35. Stall number 36, Rajendran and Co Balaji, paper board manufacturer. ஸ்டால் நம்பர் 37 சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்ல்டு வைடு இருக்கு, எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ ஸ்டால் நம்பர் 37 மிஸ்டர் ஜெயராஜ் சிங்கராஜ் ஃப்ரம் கிளைன்டெக் மீடியா. ஸ்டால் நம்பர் 38 எலக்ட்ரிக்கல், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் வயரிங், எலக்ட்ரிக்கல் ஜாமான் மற்றும் லைட்டு ஃபேன் ஆகிய விஷயங்கள், மிஸ்டர் மணிவண்ணன் சியா எலக்ட்ரிக்கல். ஸ்டால் நம்பர் 38. ஸ்டால் நம்பர் 39 ஆரியன் பவர்ஸ் மணிகண்டன் பழனிசாமி ஃபார் ஆல் கான்கிரீட் ப்ராடக்ட்ஸ் லைக் பேவர் பிளாக்ஸ் வேணுமோ இல்லை ஒரு கான்கிரீட் பெஞ்ச் வேணாலும் சரி, Mr. Manigandan. Stall number 40, V Grand Business Hotel and Boutique, Business Hotel and Banquet Hall, Mr. V Grand Vivek. Stall number 41, first time ஒரு அமேசான் மாதிரி ஒரு லோக்கல் ஹோம் க்ரோன் இ-காமர்ஸ் சைட், அமேசான் இன்டர்நேஷனல் கம்பெனி, நமக்கு ஒரு ஹோம் க்ரோன் இ-காமர்ஸ் சைட். ஸ்டால் நம்பர் 41 மிஸ்டர் சிவராம் ஆர்வி. ஸ்டால் நம்பர் 42 ரமேஷ் எம் ஃப்ரம் உஷா ஃபர்னிச்சர், manufacturers of all your furnishing needs, sofa இல்லை ஒரு ஆஃபீஸ்க்குரிய டேபிள் டெஸ்க், இந்த மாதிரி ஃபர்னிஷிங் நீட்ஸ்க்குரியது உஷா ஃபர்னிச்சர். மிஸ்டர் ரமேஷ் 42. 43 மிஸ்டர் மணிகண்டன் சுதாகரன் ரெப்ரசென்டிங் ஸ்டால் நம்பர் 43 ஃபார் எல்ஐசி. ஸ்டால் நம்பர் 44 இன்னொரு இல்லத்தரசிகளுக்குரிய ப்ராடக்ட் டால். ஸ்டால் நம்பர் 44 சீனாவானா லக்கினா பிராண்ட் டால்ஸ் பருப்புகள். ஸோ இன்னொரு இல்லத்தரசிக்கான ப்ராடக்ட்ஸ் லக்கினா வகை பருப்புகள். ஸ்டால் நம்பர் 45 பேக்கேஜிங் மெட்டீரியல், மிஸ்டர் கேல்வின் ராபர்ட்ஸ் ஃப்ரம் அருள் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்டால் நம்பர் 46 ஜேம்ஸ் டெனிசன் கிரீன் ட்ரெண்ட்ஸ் திருநகர் ஷோரூம் ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ்டர் ஜேம்ஸ் டெனிசன். ஸ்டால் நம்பர் 47 ஆரஞ்ச் மொபைல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ்டர் மோகன் ராம். ஸ்டால் நம்பர் 48 ராஜ்குமார் சந்திரமோகன் ஃப்ரம் பிளைவுட் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம், ஸ்டால் நம்பர் 48. ஸ்டால் நம்பர் 49 ஒரு டென்டிஸ்ட், டாக்டர் உத்தண்டா ஹரிஹரசுதன். ஸ்டால் நம்பர் 49 டென்டிஸ்ட் வித் 2 branches in மதுரை. அண்ட் ஸ்டால் நம்பர் 50 நம்மளோட கடைசி ஸ்டால் நம்பர் 50 பிளம்பிங் ப்ராடக்ட்ஸ், மிஸ்டர் அபிமன்யு சிங். ஸோ இந்த 50 ஸ்டால்லையும் உங்களுக்கு நீங்க போனீங்கன்னா டைரக்டா ஓனர்ஸ் இப்போ வர்ச்சுவலாகவே மீட் பண்ண முடியும். அதே மாதிரி 50 ஸ்டால்லையும் அவங்க என்ன பண்றாங்க ப்ரௌசரையும் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 50 ஸ்டால்ல பல ஸ்டால்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வி ஹாவ் தட் கிஃப்ட் வவுச்சர். ஸோ நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்கும். ஒரு சில ஸ்டால்ஸ்ல வந்து சில ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க, ஒரு சில ஸ்டால்ஸ்ல வந்து ஒரு சர்வீஸ் அவைல் பண்ண சம் பர்சன்டேஜ்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ஸ்டாலையும் விசிட் பண்ணுங்க, ஹேவ் அ லுக் அட் ஆல் தி 50 ஸ்டால்ஸ். அண்ட் உங்களுக்குரிய எந்த நீட்ஸா இருந்தாலுமே ரைட் ஃப்ரம் சிட்டிங் ஹியர் யூ கேன் ஃபிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட். இங்க உட்காந்துட்டே நீங்க என்ன மாதிரி ஓனர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி யூ கேன் கெட் இன் டச் வித் தம் அண்ட் யூ கேன் buy your products. So in another 2 minutes we'll go online with Mr. Tamil Selvan Salem RR Biryani and a short commercial break till then. Thank you.
இன்னும் லைவ் ஸ்ட்ரீமிங் போகல. Hello. Sir, good evening. Sir, vanakkam. Sir, mute la irukeenga sir. Sir, vanakkam sir. சார் வணக்கம் வணக்கம் சார். வீடியோ மட்டும் இது பண்ணி விட்டுருங்க. சார் வணக்கம் 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 சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். Good evening. அப்புறம் லைட் செட் பண்ணாங்க. அந்த லைட் என்னன்னு பாருங்க. இந்த லைட் இல்ல, இது நல்லா தான் இருக்கு. கிளியரா இருக்கு சார். இப்போ விசிபிலிட்டி நல்லா இருக்கு சார். நல்லா தெரியுது சார். ஓகே ஓகே. So, sir, welcome to the session with Mr. Tamil Selvan, Salem RR Biryani owner, and Ram Vignesh, speaker introduction, please, and then we'll ask sir to carry on with that. Speaker introduction, Harish பண்றேன் சார். Harish.
ஹலோ ஹரிஷ், எஸ். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க 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 எங்க ஸ்பீக்கரா வந்ததுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே பிரியாணிங்கிறது வந்து ஒரு ஃபுட்டை விட அது வந்து ஒரு எமோஷன். ஒரு பிரியாணி, நல்ல பிரியாணி சாப்பிடணுங்கிறது ஒரு எமோஷன். அப்படிப்பட்ட பிரியாணியை வந்து மக்களுக்கு வந்து நல்ல குவான்டிட்டிலையும் நல்ல குவாலிட்டியாவும் கொடுத்து அவங்கள மனசும் வயிறும் நிறைய வச்சிருக்கீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்பீச்சை வந்து நீயா நானால தான் நாங்க கேட்டிருக்கேன். அது வந்து எங்க எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். ஏன்னா நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன பையனா நீங்க சென்னைக்கு என்டர் ஆகி கூலி தொழில் பார்த்து சர்வரா வேலை பார்த்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு விஷயத்த மட்டுமே டார்கெட்டா வச்சு அதை நோக்கி ரொம்ப லார்ஜ் லெவல்ல நீங்க முன்னேறி இருக்கீங்க சார். நீங்க கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிறது உங்களுடைய ஸ்பீச்ல நாங்க நிறைய கேட்டிருக்கோம் சார். இன்னைக்கு மீட்டிங் நீங்க வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களை நாங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து ஃபாலோ பண்ணுவோம் சார். தேங்க்ஸ் a lot சார். தேங்க்யூ. நன்றி. நீங்க உங்க ஸ்பீச்சுக்காக நாங்க எல்லாரும் வெயிட்டிங் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன உங்க கேள்வி? சார், ஜென்ரலா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட வாழ்க்கை பயணத்தை பத்தி சொல்லிட்டு பிசினஸ் என்டர்பிரனர்ஸ், நாங்க இங்க ஒரு 60 என்டர்பிரனர்ஸ் இருக்கோம், பிளஸ் வி ஹேவ் ஜெனரல் பப்ளிக். என்னோட இதுதான் என்னுடைய வரலாறு கொட்டி கிடக்குது இல்ல உங்க முன்னாடி. நம்ம எடப்பாடி ஆலோசனையும். ஸோ நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்க ஒரு உங்களோட ஜேர்னி பத்தி சொல்லிட்டு தென் வி வில் ஹேவ் தி क्वेश्चन ஆன்சர் செஷன் சார். ஓகே. நம்ம எடப்பாடி ஆலோசனையில இருந்து 1989 சென்னை பயணம். 80ல நம்ம கடை வச்சது. ட்ரை பண்றேன். ஹலோ சார், கேக்குது, சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க. 89ல இருந்து சென்னையில நம்ம, அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ஊர்ல இருந்து வந்தது ஒரு சர்வரா இருந்தது, கிளீனரா இருந்தது. சாலை ஓரத்துல நான் ஒரு தள்ளுவண்டி நடத்துனது, அந்த சாலை ஓரம் தள்ளுவண்டி ஒரு கடையாக்கினது. அந்த கடையை இன்னைக்கு இந்த அளவுக்கு பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாகவும், தொழில நமக்கு படிப்பு இல்லை, பணம் இல்லை, என்ன செய்யலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு உதாரணமா நிக்கிறேன். பெருமையா இருக்குது. ஒரு தோண்டு போன இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுதுன்னு, இந்த தோண்டு போன இளைஞர்களுக்கெல்லாம் நான் ஒரு உதாரணமா இன்னைக்கு சேலம் மாறாறு தமிழ்ச்செல்வி நான் நிற்கும் போது நான் போற இடம் வர இடம் எல்லாமே என்னை பின்பற்றி இளைஞர்கள் எல்லாம் சார் உங்களை பார்த்துதான் நாங்க இந்த அளவுக்கு உற்சாகம் அடைஞ்சோன்னு சொல்லும் அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். பிறருக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நானே என்னை பெருமைப்படுத்திக் கொள்கிற அளவுக்கு இது இருக்குது. இன்னும் பல விஷயங்களும் முன்னேற்றத்துக்கு அடுத்த கட்டம். இப்ப பிரியாணி செஞ்சோம், அடுத்து நம்ம ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறோம், கோழி பண்ணை புத்திரம் ஒரு 50 ஏக்கர்ல எல்லாம் ரெடியாகி இப்ப ஆடு விட்டுருக்கிறோம் பண்ணையில. அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறோம். இதையும் தாண்டி ஒரு காலத்துல என்ன ஒரு இன்ஸ்டியூட் நடத்தணும், ஹோட்டல் வச்சு லாஸ் ஆகிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு உதாரணமா இருந்து அவங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லி இப்போ ஹோட்டல்ல வந்து பணிபுரியறதுக்கான இன்ஸ்டியூட் தான் நிறைய இருக்குது. படிக்கும் போதே வேலை அப்படின்னு சொல்லி கேட்டரிங் சர்வீஸ் பண்றதுக்கு தான் இருக்கு. ஆனா ஒரு உணவகத்தை நடத்துறதுக்கு என்னென்ன அடிப்படைகள் தேவை, என்ன மாதிரி நுணுக்கங்கள் தேவை, இதெல்லாம் ஒரு முதலாளிக்கு தெரியாம யாரையாவது வழிபோக்கு ஆளுகளை நம்பி ஒரு கடையில சாப்பிட போறாங்க, அங்க ஒருத்தர் கூட கனெக்ட் ஆயிட்டு அவங்க பேச்சை நம்பி அவங்க கடை திறக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாம அந்த முதலாளிகளுக்கு ஒரு ஆலோசகரா இருக்க எதிர்காலத்துல நான் திட்டமிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு தன்மைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஹோட்டல் அடிப்படையிலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற காரணம். நான் படித்தது, என் தாய் இழந்தது, என் தந்தையார் குடிக்கு அடிமையானது, நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு சிறு வயதிலேயே 5-6 வயசுலயே சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. நாங்க அவங்க மேல படிக்க முடியாத நிலை. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து இவ்வளவு கஷ்டங்களை நம்ம தாங்கி உழைத்து இன்னைக்கு ஒரு வெற்றியாளனா உங்க வாழ்த்துக்களோடு உங்க முன்னாடி நின்று இதெல்லாம் சொல்லி கொள்ளும் போது இன்னும் நிறைய உழைச்சி நல்ல முன்னுதாரணமா இருக்கணுங்கிறது இருக்குது. ஏன்னா இன்றைக்கு நம்ம தமிழ் இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் அடிப்படை வேலைகளை செய்வதற்கு தயங்குறாங்க. ஒரு கீழ்மட்ட வேலைகளை செய்யலாமா அப்படிங்கிற, எல்லாரும் படித்தவங்களாயிட்டாங்க. அதுவாக இருக்கலாம், கொஞ்சம் இலவசங்கள், அப்புறம் மது எதுக்கு எடுத்தாலும் மது. இன்னைக்கு ஒரு காலத்துல மது குடிச்சே பயப்படுவாங்க. இப்ப மது குடிக்கலன்னா கௌரவம் போயிடுமோன்னு நினைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அது எதா இருந்தாலும் தண்ணி அடிக்காதான் அது கௌரவமா இருக்குமோங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க, கருத்தரிப்பு ஆஸ்பத்திரிலாம் இன்னைக்கு ஏன் முளைச்சிருக்குது. ஒரு காலத்துல கருத்தரிப்பு ஹாஸ்பிட்டல் இவ்வளவு கிடையாது. 10 குழந்தைங்க 12 குழந்தைங்க பெற்ற தாய்மார்கள்லாம் கிராமத்துல உண்டு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கம்பம், கூழ், எள்ளை இடிச்சு சாப்பிட்டவங்க, பனங்கருப்பட்டி வாழ்ந்தது, பதனி குடிச்சு வாழ்ந்தவங்க, பயிர்களை சாப்பிட்டு வாழ்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு போய் ஸ்வீட் ஸ்டாலு, ஒயின் ஷாப்பு, எங்களை மாதிரி பிரியாணி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இப்படி எல்லாம்
உடல் ஆரோக்கியமும் போய் உள்ள ஆரோக்கியம் போய் எல்லாம் இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் இன்னைக்கு தொழில்நுட்பத்தை நல்ல வழியில பயன்படுத்திங்க. இப்ப இஸ்ரேல் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் பொம்மையில தயாரிக்கிறவங்களே இஸ்ரேல் தான். ஆனா இஸ்ரேல்ல யாருமே அந்த கார்ட்டூன் பொம்மை பார்க்க முடியாது, சட்டம் அப்படி. அவங்க பாருங்க எவ்வளவு ஒரு இதுவா இருக்காங்கன்னு. நம்மளுக்கு எந்த ஒரு பொறுப்பு இல்லாம நம்ம மக்களை, நம்ம அரசியல்வாதிகளும் சரி, இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்தாம எதிர்கால இந்தியாவை மதுவித்து தான் நம்ம பிழைக்க வேண்டுமோங்கிறது இல்லாம, இதுக்கா சுதந்திரம் பெற்றோம், இதுக்கா நம்ம வாழ்ந்தோம், எதுக்கு எடுத்தாலும் வரி, எல்லா விஷயத்துக்கும் வரி. இந்த வரியை நம்ம யாருக்கோ கட்டிட்டு கொண்டு வந்துருக்கலாம். அப்படி ஒரு சுதந்திரம் வாங்கி சாப்பாட்டுக்கு வரி, தண்ணிக்கு வரி, வீட்டுக்கு வரி, ரோட்ல போனா வரி, வந்தா வரி. இதெல்லாம் நல்ல மாறுதல் வேணும், நல்ல தலைவர்கள் வேணும், நல்ல இளைஞர்கள் வர வேண்டும், தன்னம்பிக்கையான இளைஞர்கள் வர வேண்டும். இளைஞர்களுக்கு அடிப்படை தெரியணும். எடுத்த உடனே முதலாளி ஆடக்கூடாது, எடுத்த உடனே நடிக்கணும் முடியாது. அவங்களுக்குலாம் ஒரு வரலாறு இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது. இதெல்லாம் இருந்தாதான் வர முடியும். இந்த ஒலிம்பிக்ல பல பேர் ஓடுறாங்க, சில வெற்றியாளர், சில தோல்வியாளர்கள். காரணம் பயிற்சி, உடல் தகுதியும் பத்தாவது வாசி தான். இதுதான் நான் நினைக்கிறேன். என்னுடைய நல்ல ஒரு வேண்டுகோள்னு எடுத்துக்கிட்டீங்களா, எல்லோருக்கும் உழைப்பை கைவிடாம நல்ல யுத்திகளை சொல்லி கொடுத்து, ஒவ்வொருத்தரும் தான் பட்ட கஷ்டங்களையும் தனக்கு உள்ள லாப நஷ்டங்களையும் இளைஞர்கள் மத்தியில நம்ம இன்னைக்கு விதைத்தால்தான் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குங்கிறத நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க இந்த இளைஞர்கள். படிச்சுட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல ஒரு 600 ஒரு மாநகராட்சி வேலைக்கு ஆள் எடுக்கும் போது 10,000 பேர் இன்ஜினியர் படிச்சவங்க கீழே நின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத தன்மையில இருக்காங்க. கிடைத்த வேலைகளை, கை வேலைகளை, அதாவது கை வேலைக்குன்னா சுய தொழில்கள்ல நம்ம இளைஞர்கள் ஈடுபடணும்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி உங்க கேள்விக்கு நான் பதிலளிக்க இருக்கேன், கேளுங்க சார். நீங்க ஒரு ஷோல பேசும்போது வந்து உங்க வீட்டுல வந்து உங்க மேடத்தோட சப்போர்ட்டை பத்தி பேசியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா வந்து இன்னைக்கு பல ஆண்களுக்கு வந்து ஒரு ஆணுடைய வெற்றியில பெண்களுக்கு என்ன பங்கு இருக்க முடியும்னு உண்மையிலேயே அது இல்லாம வெற்றி பெறணும்னு சொல்லணும்னா நம்ம ஒரு பொய்ய பேசி ஆகணும். அப்படிலாம் கிடையாது. பெண்களுடைய எனக்கு வந்து அவங்க நான் தேர்ந்து எடுத்ததே அவங்கள ஒரு கடினமான உழைப்பாளி தான் தேர்ந்தெடுத்தேன் என் வாழ்க்கைக்கு. உண்மையே அதுதான். ஒரு சுகபோகத்துக்காக நான் மேரேஜ் அமைச்சுக்கல என் வாழ்க்கைய. இவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கு சரிப்படுவாங்க, இவங்க தான் இருப்பாங்கன்னா அது இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்குது எனக்கு. இன்னைக்கு இந்த அளவு ஒரு வெள்ளை சட்டை போட்டு இவ்வளவு புன்னகையோட இத்தனை பெரிய கடைகளை நடத்திட்டு நான் உட்காந்துருக்கேன்னா என் பேட்டரியும் என்னையும் அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதாவது பெண்ணுங்கிறவள் நமக்கு ஒரு ஆண்கள் உயிரை சுமந்து ஒரு 10 மாதம் சுமந்து நம்மளையே உருவாக்கி தருது. நான் நினைச்சா தெய்வம் எனக்கு அப்புறம் தான் அந்த பெண் இனம்தான். ஏன்னா உடல் ரீதியான ஒரு 5-6 நாள் உடல் அவஸ்தை அவங்களுக்கு இருக்கு. நம்மள சுமக்கும் போது வயிற்றுல அந்த கர்ப்பமா இருக்கும்போது அவங்களால ஒரு சோறு கூட எடுத்து சாப்பிட முடியாது. வெறும் சுடு தண்ணியை குடிச்சுக்கிட்டே நம்மளே வயிற்றுல சுமந்து நம்மளை ஈன்று எடுத்து அந்த வலி வேதனைகள் இத்தனையும் பெண்ணு புரியுது. இது ஒன்றுக்கே அவங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கணும் ஆண்கள். என்னை கேட்டா அப்படிதான் சொல்லுவேன். அவங்கதான் நமக்கு முதல் தெய்வமா இருக்கணும். ஏதோ சில பேர் சமுதாயத்துல அப்படி இப்படி இருப்பாங்க. அந்த பெண்களை நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. எந்த நாடும் எந்த அரசியலும் சொல்லியிருக்குது, என்னைக்கு நீ பெண்ணை தூக்கி பிடிக்கிறாயோ அந்த நாடு மட்டும்தான் முன்னுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்குது சொசைட்டில. அதனால என்னுடைய வாழ்க்கையில என் தமிழ் செல்வம் இன்னைக்கு இந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காருன்னா, இந்த வெள்ளத்தோட நான் இருக்கேன்னா எனக்கு அமைஞ்ச ஒரு பெண்மையான மனைவி. எல்லா வழியிலும் அவங்க தாண்டி எல்லா சூழலையும் எனக்கு கொடுத்து சுபோதங்களை என்ன சமுதாயத்துல இன்னைக்கு நிலைநிறுத்தி கஷ்டங்களை என்னமோ சொல்லுவாங்க, விஷத்தை நான் சாப்பிட்றேன், அமுதத்தை நீ எடுத்துக்கன்னு சொன்ன மாதிரி என் வாழ்க்கை. அந்த அளவுக்கு எனக்கு அவங்க ஈடுபாடா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி உழைக்கும் பெண்கள் நிறைய பேர் வாழ்க்கையில இருந்தவாசி தான். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் சிறப்பானதா இருந்திருக்குது. என் வாழ்க்கையும் ஒரு பெண்ணாலதான் வாழ்ந்திருக்கேன், வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு தொழிலாளிங்க ஒரு கொரோனா நேரத்துலயும் இவ்வளவு கட்டுக்கோப்போட எங்கள் நிர்வாகம் ஒரு தோல்வியை சந்திக்காம நடந்துட்டு இருக்கு. காரணம்னா அவங்க காட்டுற அன்பு உபசரிப்பு தான். அவங்க வர்ற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கும் ஆச்சரியமா இருக்கும். உடல் சரியில்லாத நேரத்துல கூட எந்திரிச்சு சரி அப்படிம்பாங்க. நான் சோர்ந்து போன நேரத்தோட தோல்லுன்னு நீங்க எத்தனையோ பார்த்தவங்க. இது என்ன உங்களுக்கு சாதாரண எதுவுமே இல்லாம 0ல இருந்து வந்தேன், இதெல்லாம் தாண்டி போங்கன்னு எனக்கு சொல்ல முடியும். அந்த ஆறுதல் வார்த்தை தான் என்னை இந்த அளவுக்கு வச்சிருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்குரிய அவங்களுடைய அவங்கள விலக்கி அவங்க இல்லாம நாம அப்படின்னு சொல்றது நாட்டுல சதவீதத்துல பாத்தீங்களா கிட்டத்தட்ட நான் மட்டும் இல்ல 90-95 விழுக்காடு இந்த நிலையில தான் இருக்கும். ஏன்னா பெண்களுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் தந்தை பெரியார். சமூகத்துக்காக ஒவ்வொரு மகாத்மா காந்தி இந்த நாட்டினுடைய கண்கள்னு சொல்லிட்டு போயிருக்காரு பெண்களை. தந்தை பெரியார் தமிழகத்துல இப்படி ஒவ்வொரு தலைவர்களுமே வந்து பெண்மை போற்றிதான் பெருமைப்படுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய சுதந்திரத்துக்கும் அவங்களுடைய சமத்துவ தன்மைக்கும் தான் நம்ம இன்னைக்கும் ஒரு சமூக நீதிங்கிறத போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெண் இல்லாத ஒரு ஆணோட வெற்றி உறுதியா இருக்க முடியாது.
எத்தனை சதவீதம்னு கேட்டா 70-80% அவங்களை சாரும். நம்மளுக்கு இருக்கிற சிந்தனையை அவங்க சரியா வீட்டுல இருந்தால் மட்டும்தான் நம்ம கௌரவத்தையும் நம்மளையும் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம தொழில் ஒரு வெற்றியாளனா இருக்க முடியும். ஒரு குடும்பம் சரியில்லை என்று சொன்னால், ஒரு தலைவி சரியில்லை என்று சொன்னால், ஒரு தலைவனால் கேள்விதான் உங்களுக்கே புரிந்திருக்கும் என்னுடைய பதிலு. சொல்லுங்க சார். சார், இன்னைக்கு நீங்க கல்யாணம் பண்ணலன்னா எப்படி இருந்திருப்பீங்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பீச் நீங்க கல்யாணம் பண்ணா சொல்றீங்க. இறந்துருப்போம் தான் நினைக்கிறேன். என்னை தாங்குவதற்கு ஆள் இருந்திருக்காது, ஆறுதலுக்கு ஆள் இருந்திருக்காது. கண்டிப்பா நான் ஒரு என்னால ஏன்னா எனக்கு யாருமே கிடையாது சென்னையில, உங்களுக்கு நல்லா தெரியும். கையில பணமோ இல்லை. என் தொழிலை சார்ந்துதான் நான் வந்து ஒரு ஹோட்டல் கிளீனரா இருந்தேன். அந்த பதவியே நான் சப்ளையரா இருக்கும்போதே, ஒரு ஹோட்டல்ல சப்ளையரா இருக்கும்போது ஒரு தள்ளுண்டி வைக்கணும், ஒரு கல்யாணம் பண்ணிட்டா தான் தட்டுங்களுக்கு ஆள் தேவைப்படும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் பண்றேன். அது எனக்கு அமையாம இருந்ததா நானாக இருந்திருக்க முடியாது. இந்த நேரம் வரைக்கும் நான் இருந்திருக்க முடியாது. கண்டிப்பா என் உயிர் இருந்திருக்குமான்னு தெரியாது. எந்த வழியில போயிருப்பேன், எப்படி மயங்கி ரோட்ல கிடந்திருப்பேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வீட்டுல எனக்கு அன்னைக்கு துணைவியா இருந்து நான் ஒரு வெயிட்டரா சப்ளையர் ஒரு ஹோட்டல் ஊழியரா இருந்தாலும் என்னை மணந்து இவர் வருவாரு வாழ்க்கையிலன்னு எனக்கு துணையா நின்னவாசி தான் சார் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன். அன்னைக்கு அவங்க எனக்கு கை கொடுக்காம வாழ்க்கையில் அமையாம போயிருந்தா ஒரு ஹோட்டலுக்காரன் என்னடா ஒரு சப்ளையரை போய் கல்யாணம் பண்ணணுமான்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு எப்படி நான் உங்க முன்னாடி இருந்திருக்க முடியும்? சொல்லுங்க சார். வெரி குட், வெரி குட். ஸோ சார், பேசிக்கலா நீங்க சென்னை வந்தப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரியாணி கடை போடணும் அப்படிங்கிறது உங்களோட ஐடியா, அதாவது சாப்பாடு ரிலேட்டடா போகணும் அப்படின்றது ஐடியா. நான் வந்ததே காய்கறி மார்க்கெட்ல வேலை செஞ்சு ஒரு ஹோட்டல் தொழில். ஏன்னா உள்ளூர்லயே நான் டீ கிளாஸ் கழுவினேன், அவமானத்தைப்பட்டவன். 8-9 வயசுலயே நான் டீ கிளாஸ் கழுவினேன். அதுவே எனக்கு ஒரு பெருத்த அவமானமா இருந்தது. அப்ப அந்த காலத்துல அதுக்கு பேர் எச்ச கிளாஸ் கழுவுறதுன்னு சொல்லுவாங்க, டீ கிளாஸ்ன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வார்த்தையை கேட்கும் போது. அதுக்கு பயந்து அவமானப்பட்டு நான் ஓடி வந்தவன் தான் சென்னைக்கு. அப்ப வந்து நான் ஒரு கோயம்பேடு அன்னைக்கு மார்க்கெட்டு கொத்தாச்சாவடி பாரிஸ் பாரிமுனை பகுதியில நான் வேலை செய்யறேன். ஆனா என்னால ஒரு சிறுவை அந்த மூட்டைகளை தூக்க முடியல. அப்புறம் ஒரு பழவண்டியில வேலை செஞ்சேன். அது சாப்பாட்டுக்கே போதுமானதா இல்லை. அந்த இதுக்கு கொத்தாச்சாவடியில இறந்து கிடக்கிற பழங்கள் லாரியில் வந்து இந்த பழங்கள் இறங்கும் போது இறங்கி கிடக்கும் சைடுல, அதை பொறுக்கி சாப்பிட்டுதான் வயிற்ற கழுவ வேண்டியனால அப்புறம் மறுபடியும் முடியாம ஒரு காய்கறி கடையில வேலை பார்த்து ஒரு காய்கறி கடை போடணும், இல்லாட்டினா ஒரு சைக்கிள் கடை வச்சு பிழைக்கணும். இப்படிலாம் அவங்க இந்த படிப்பில் இல்லை, இப்படிதானே தோணும். இப்படிதான் நினைச்சேன். ஒரு ஹோட்டலுக்கு வருவோம் மறுபடியும் நான் நினைக்கல. ஆனா பசி தாங்க முடியாம எனக்கு ஆதரவு அன்பு இல்லாத வாசி மறுபடியும் நான் ஹோட்டல்லே போய் வேலை செய்யறேன். அப்போ ஹோட்டல்ல வேலை செய்யும்போது மறுபடியும் யோசிக்கிறேன், இதை சார்ந்து அந்த ஹோட்டல்ல வெஜிடேரியன் ஹோட்டல்ல வேலை செய்யறேன். ஒரு நான்வெஜ் சாப்பிடணும்னா சம்பளம் போடுவாங்க, வார சம்பளம். அப்பெல்லாம் அதை வாங்கிட்டு வெளியில போனா அந்த தள்ளு வண்டியில இருக்கும் இட்லி, கறி, பீஃபு, இந்த மாதிரி சிக்கன் இருக்கும். பார்ப்பேன் ஒரு தள்ளு வண்டி தான் இன்னைக்கு வேரிஸ். நீங்க சுத்தி பாத்தீங்களா, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 100கணக்கான தள்ளு வண்டிங்க இருக்கும் இரவுல. அந்த உச்ச நீதிமன்றத்தை சுத்திங்க எங்க பார்த்தாலும் இட்லி, பீஃப் ரோல் தான் விற்கும். அப்ப அதை பார்த்தேன், ஒரு ஸ்டவ், ஒரு அடுப்பு. நம்மளும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இப்படி ஒரு தள்ளு வண்டி போடலாம் ரோட்ல அப்படின்னு நான் உறுதி எடுத்துக்கிட்டேன் சார். அப்புறம் தான் வரேன் இந்த ஹோட்டல் லைனுக்கு. ஃபர்ஸ்ட் நான் போராடுறது இந்த ஹோட்டல் லைனுக்கு வேண்டாம். அது காரணம் அந்த கிளீனரு, அந்த கை காலில் சேர்த்து புண்ணுங்க, வலி, வேதனை தாங்க முடியாததுதான் எனக்கு. இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேரை வந்து ரோட்ல நீங்க சொல்ற மாதிரி எத்தனையோ பேரை பார்க்க முடியும். எத்தனையோ இளைஞர்கள் வந்து ஒரு வெறி இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த ஒரு வெறியை வந்து அவங்களோட செயல்படுத்த முடியாம ஒரு என்ன, காலையில இருக்க ஒரு பவர் வந்து சாயங்காலம் இருக்காது. என்ன இது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த மனிதன் வாழ்க்கையில எதுவுமே ஒரு கட்டத்துல போர் அடிச்சிடும். நமக்கு ஆசையா இருக்கும் கப்பல்ல போனோம்னு. ஒரு 4-5 நாள் கப்பல்ல போனீங்கன்னா என்னங்கடா தரையை பார்க்கணும்னு ஆசைப்படும் மனசு. அதே மாதிரி ஒரு விமானத்துல போகணும்னு ஆசைப்படும். விமானத்துல ஏறி பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துல எப்படா தரையிறங்கணும்னு இருக்கும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த இதயத்துக்கு. வெறும் துக்கம் மட்டும் இல்ல, மகிழ்ச்சி கூட அப்படிதான் போர் அடிச்சு விடும். அப்ப துக்கங்கள் எந்த அளவுக்கு போர் அடிக்கும், தோல்விகள் எந்த அளவுக்கு போர் அடிக்கும், அவமானங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நம்மளை கீழே கொண்டு போக பார்க்கும். அதை ஆழ்மா பண்ணி வருவதுதான் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கு சார். நான் ஒண்ணு சொல்லுவேன், பணத்தை சம்பாதிப்பதிலேயே புகழ சம்பாதிப்பது வெற்றி அடையவில்லை. எண்ணங்களை வெற்றி பெறுவதுதான் வெற்றி. அந்த தீய எண்ணங்கள் நம்மளை கொண்டு போக சொல்வது என்னடான்னு தோணும் ஒரு கட்டத்துல. எல்லா துரோகம், ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்ட, ஒரு லாபம் இல்லை, இப்படிலாம் ஒரு தோல்வி இதயத்துல தோணும் போது அப்போ அந்த இதயத்தை, அந்த எண்ணத்தை வெல்லணும் நம்ம. அதுதான் நான் வெற்றின்னு சொல்றேன். அந்த தோண்டு போயிடக்கூடாத இடத்துல இப்ப ஒரு தாம்சன் எடிசன் ஆல்வா பள்ளியில படிக்கிறாரு, இவன் பள்ளியில படிக்கவே லாய்க்கலன்னு அவங்க தாயை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த தாய் சொல்றான் அந்த மகனை பார்த்து, தம்பி இப்படி சொல்லிட்டாரு வாத்தியார், உன்னை படிக்கவே லாய்க்கலங்கிறத சொல்லல,
நீ மிகப்பெரிய அறிவாளியா, நீ படிக்க வேண்டியதெல்லாம் வீட்டுல இருந்தாவே நீ எங்கேயும் முன்னுக்கு வந்துருவியான் அப்படின்னு சொல்லி வீட்டுல ஒரு ஆசிரியர் அமைக்கிறாங்க அவருக்கு. நம்ம அம்மாவே நம்மள மிகப்பெரிய அறிவாளிங்கும் போது அவருக்கு அந்த விஷயமே அவமானங்கிறது தெரியாம வளர்த்தாங்க. நம்ம இவ்வளவு பெரிய ஆளாடா, ஸ்கூலுக்கே நம்மள வேணான் இருக்காங்கன்னு அந்த எண்ணங்கள் அவரை பல கண்டுபிடிப்புக்கு அது ஒரு அதிபராக இருக்கு. இன்னைக்கு நாடு முழுவதும் நமக்கு டெலிபோனு, ரயில், சினிமான்னு இன்னைக்கு 100 கண்டுபிடிப்புக்கு ஒரு சொந்தக்காரங்க எப்படி உருவானா, ஒரு அவமானத்துல இருந்து தான் உருவாயிருக்கிறான். அதை வெல்ல வேண்டுங்கிறதா என்னுடைய நோக்கம். பிறருக்கும் நம்ம வளர்ந்தாளுங்க, நம்ம தொழில ஜெயிச்சவங்க பல இளைஞர்களை நம்மளுடைய அளவுக்கு அவங்களை எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு நண்பனா, நல்ல நம்ம அனுபவத்தை கொடுத்துக்கணும். அதனாலதான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக் கொள்வதெல்லாம், நான் பட்ட கஷ்டங்களையும் நான் வளர்ந்த வாழ்க்கையும் ஒளிமறைவு இல்லாம சொல்வதற்கு என் இளைஞர்களும் என் தமிழ் மக்களும் என்னுடைய இளைஞர்கள், என் நாடு இது, நான் வளர்ந்த மொழி, நான் பேசின, நான் சாப்பிட்ட மண் இது, அது விளைஞ்சுக்கு சாப்பிட்டுருக்கேன், அது இங்க கொடுத்துட்டு போனுங்கிற எண்ணத்தோட நான் இருக்கிறேன். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்ப நீங்க ஸ்கிராப்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க சார். அடிப்பட்ட மட்டத்துல இருந்து நீங்க வேலை பார்த்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்ப சேலம் RR பிரியாணி வந்து மதுரையில மட்டும், சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய பிரான்ச்சஸ் நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ இந்த அடிப்பட்ட மட்டத்துல இருந்து மேல வர்றப்போ அந்த விஷயத்த நீங்க எப்படி துணிஞ்சு அந்த தைரியம் எடுத்தீங்க சார்? தைரியமா இத்தனை பிரான்ச்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இந்த விஷயத்த நம்ம துணிஞ்சு செய்யணும்னு அந்த தைரியம் எப்படி சார் வந்துச்சு? அதுதான் நம்மளுடைய ஆற்றல். இப்ப வகுத்து கொள்வது நம்மள. இப்ப 1, 2, 3, 4 எண்ணிக்கிட்டே போறோம். 1000, 2000 எண்றோம். நம்மளை வகுத்து கொள்வது. இப்ப எப்படி இந்த வகுத்தல்னா, நம்ம ஒரு பிரான்ச், இப்ப நான் தமிழ்ச்செல்வம் ஒரு தள்ளுவண்டி போடுறேன், ஒரு உணவகத்தை திறக்கிறேன், அதுல ஒரு ஆளை அமைக்கிறேன். இந்த கடைக்கு இத்தனை பேர் பிரியாணி அடிக்க வேணும், இப்படி ஒரு மேலாளர் வேணும், இப்படி ஒரு கேஷியர் வேணும். இப்படிங்கும் போது இதே மாதிரி இன்னொரு டீமை உருவாக்கணுங்கிறத வகுத்துக்கிறேன். அடுத்த கடை திறக்கும் போது இப்படி ஒரு டீம் வேணும். அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன், அவசரப்பட மாட்டேன். இதுக்கான களம் சரியா அமைக்கணும். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு SI இருக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா ஒரு ஆசிரியர், ஒரு வாட்ச்மேன், இப்படி பணியாளர்களை சரியா ஒரு அரசு நியாயமானம் பண்ண பார்த்தா பல பள்ளிகளை நிறுவ முடியுது, பல போலீஸர்கள் இருக்கு, ராணுவத்தை வழி நடத்த முடியுது. எல்லாமே இப்படிதான். அந்த கட்டுக்கோப்பை உருவாக்கணும். நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒருத்தனை பேர் தேவை, இப்படி ஒரு பொறுப்பாளனை கண்டுபிடிக்கணும். நம்ம அப்படி ஒரு பொறுப்பாளனை கண்டுபிடிச்சு என் அளவுக்கு ஒரு மேலாளர் கண்டுபிடிச்சு அவர் கையில அதை ஒப்படைச்சு, இந்த இடத்த வச்சு நீங்க பாத்துங்க, இதை நீங்க சரி பண்ணி பண்ணுங்க. அந்த கட்டுக்கோப்பையும் அந்த ஆழ்மையும் அவங்க கூட நேரங்காலங்களையும் நம்ம உருவாக்கி அவங்களுக்கு அந்த திறன் இருக்கான ஒரு இன்டர்வியூ இப்ப சொல்றாங்களே, இவ்வளவு IT கம்பெனி எல்லாமே இன்டர்வியூ நடத்தி இவங்களுக்கு இந்த தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்தா, அது மாதிரி ஏன் தொழில் இந்த தகுதி இவங்களுக்கு இருக்கா, இந்த நிர்வாகத்தை அவங்க நடத்த முடியுமா, நம்ம இல்லாம நம்ம ஆலோசனை கேட்டு இவங்க செய்வாங்களா அப்படின்னு என் மனசுக்கு சரிப்படும் போது அவங்கள செலெக்ஷன் பண்ணி சரியான ஒரு தேர்வா இல்லைனாலும் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கதான் செய்யும். அப்படி ஒரு தேர்வை நடத்தி அதுல இருந்து நான் செலெக்ஷன் பண்ணி அவங்கள அமர்த்துறேன். அதனால எனக்கு இது ஒரு ஈஸியான விஷயமா போயிட்டு இருக்குது. இப்போ இப்ப இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா சாப்பாடுமே ஒரு பரிணாம வளர்ச்சின்னு வந்திருக்கு. லைக் ஒரு எக்ஸாம்பிள் பர்கர் இருக்கும், இல்ல ஒரு சாண்ட்விச் இருக்கு, இல்ல ஒரு பீஸா இருந்திருக்கு. இப்ப உங்கள்கிட்ட நீங்க பிரியாணியை வந்து எப்படி பரிணாமமா வளர்ந்துருக்குன்னு பாக்குறீங்க? சேலம் RR பிரியாணியில ஆரம்பிச்சப்ப பிரியாணி எப்படி இருந்துச்சு, இல்ல இன்னைக்கு அது வந்து எப்படி R&D? இல்ல, நான் ஆரம்பிச்சப்ப இருந்த சுவை இப்ப இல்ல. கிட்டத்தட்ட நான் ஆரம்பிச்சது முத பிரியாணின்னு போட்டது 1996. 1991 தள்ளுவண்டி, இட்லி, டிஃபன் இப்படிதான் போட்டு தொடங்குறேன். அதுக்கப்புறம் தான் 96ல பிரியாணி வந்தது சார். அன்னைக்கு இருந்த ஒரு மனமோ பாஸ்மதி ரைஸ் சுவையோ இன்னைக்கு இல்ல, நிச்சயமாக இல்ல. அந்த சுவையை என்னால கொடுக்கறதுக்கு இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த சுவையை கொடுப்ப காரணம் அதுக்கு என்னன்னு பாத்தீங்களா, நான் ஒரு கடை நடத்தும் போது அந்த மசாலாவுடைய வதக்கல் நான் முழு கவனத்தையும் அது மேல வச்சிருந்தேன். நான் இப்போ ஒரு குதிரையை வளர்க்குறேன்னா அதை பார்த்து வளர்க்குறேன். 1000 குதிரைகள் வரும்போது ஒவ்வொரு குதிரையும் அந்த ஃபர்ஸ்ட் குதிரையை நான் குளிப்பாட்டி தீவனம் கொடுத்த மாதிரி கொடுக்க முடியலங்கிற வருத்தம் இருக்குது எனக்கு. ஆனா இருந்தாலும் மற்ற நிறுவனங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கான எல்லாமே இப்ப பிரியாணிங்கும் போது எல்லாமே பணம், 1 ரூபாவும் பணம், 2 ரூபாவும் அந்த பணம் தாங்க. இதுல என்ன விஷயம் சேலம் RR பிரியாணி நான் ஓப்பனா தான் சொல்லுவேன். என் கிச்சனுக்கு யார் வேணாலும் வந்து வேடிக்கை பார்க்கலாம். நான் கிச்சனை மூடுறதே கிடையாது. வந்து என்கிட்ட கூட பிராஞ்சி நடத்தணும்னு கேட்குறீங்க, அண்ணே நானும் கஷ்டப்படுறேன், தொழில் செய்யணும், வாப்பா வந்து ஒரு மாசம் நின்று இதெல்லாம் பாரு, எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் கடை நடத்துங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படிதான் நான் வச்சிருக்கிறேன் என் ஃபேக்டரி. யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். நம்ம கொடுக்குற அளவு கூட தான். இப்ப பட்டாளங்க ஏலக்காய்னா எவ்வளவு போடுறோம்னு இருக்குது. கிராமு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, மல்லி, கொத்தமல்லி. நீங்க பிரியாணியில மட்டும்தான் இவ்வளவு மூலிகை பொருட்களை பார்க்க முடியும். வேற எந்த உணவுலையும் இல்லாத சிறப்பு இது. நீங்க ஒரு புளிசாதம் சாப்பிட்றது கூட உடம்புக்கு கெடுதல் தான். ஒரு அளவுக்கு மேல ஒரு புளிசாதத்தை சாப்பிட்டீங்களா
அந்த புளி உங்களுக்கு உடம்பு உஷ்ணத்தை, அதுல இருக்கிற பட்டை மிளகாயும் புளி உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுத்துரும். அது பச்சரிசி. அதுக்கு இந்த பிரியாணியில தான் இவ்வளவு மூலிகைகள் இருக்குது. அதுல போடுற பொருள் பாருங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இதெல்லாம் அஜினுறுப்புகளை தூண்டி இதயத்துல இருக்கிற கொழுப்புகளை நீக்கி பசிய உள்ள இருக்கிற உறுப்புகளை பசிய தூண்டக்கூடியது. அதுக்கப்புறம் ஆணின்னு அதுல போடுறோம். ரத்தத்தை தண்ணியாக்கி, கட்டியா இருக்கிற ரத்தத்தை தண்ணியாக்கி இந்த வெங்காயம் உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது, நரம்பு தளர்ச்சிகளை போகக்கூடியது. அடுத்து அதுல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி கண்களை வலுவாக்கி எலும்புகளை முதுமையில வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி இஞ்சிக்கு இருக்குது. பூண்டு இதயத்தில் இருக்கிற நாளெல்லாம் அடப்புகளை எடுத்து ரத்தத்தை தண்ணியாக்கி, தாய்மார்களுக்கு ஒரு தாய்ப்பால் விளையினா கூட பூண்டை கொடுத்தா அந்த தாய்ப்பால் கொட்ட ஆரம்பிச்சிடும். காரணம் அடியில இருந்து. காரணம் அந்த ரத்தத்தை போய் அப்படி ஒரு நீரோட்டமா ஆக்கி விட்டுரும். கட்டியா இருக்கக்கூடியது பூண்டோடைய தன்மை. வாய்வு, முட்டுவலி, மூட்டுவலி இதெல்லாம் நீக்கக்கூடியது. அடுத்து புதினா. நீங்க ஈரான்ல பார்த்தா சக்கரை நோயாளி உலகத்துல கம்மியான குடிங்க. அவங்க எந்த உணவுலயும் ஒரு டீல கூட ஒரு புதினா இல்லாம சாப்பிட மாட்டாங்க. நமக்கு இந்த புதினா அதுல அடங்கி இருக்குது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இருக்கிற கீரையிலேயே மல்லி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டது மல்லி. அடுத்து மஞ்சத்தூள். கேட்கவே ஆன்டிபயோட்டிக் எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதுன்னு. அதுக்கப்புறம் தயிர் அதுல போடக்கூடியது. அதுக்கப்புறம் எலுமிச்சஞ்சாறு. இது இத்தனையுமே அந்த பிரியாணிக்குள்ள இருக்குது. இதை எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். ஒரு நிறைவா கொடுக்கணும். அப்ப சாப்பிட்றவங்களுக்கு இப்ப நம்ம கிட்ட கேட்பாங்க, எந்த பிரியாணி சாப்பிட்றத விட தமிழ்ச்சலும் உங்க கடை பிரியாணி சாப்பிட்டா சீக்கிரம் எங்களுக்கு செரிக்குது அப்படிம்பாங்க. ஸ்டீல் கிளாஸ் கேள்வி, அது செரிக்குதுன்னு சொல்லுவாங்க. காரணம் ஏன் செரிக்குதுன்னா இந்த செரிமான பொருட்களுக்கான இந்த முறைகளை நம்ம அதிகம் கொடுக்குறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு பிரியாணி செய்யணும்னு நான் சொல்லுவேன் எல்லாருக்கும். இப்போ 1 ரூபாய்க்கு பேரும் பணம், 1 கோடிக்கு பேரும் பணம், எல்லாம் பிரியாணி ஆயிடாது. போடுற அளவு இருக்குது. இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறது. அன்றைய மாதிரியே நான் அன்னைக்கு அந்த ஒரு கடை நடத்தும் போது போட்ட சுவை இன்னைக்கு நான் நின்று செய்யக்கூடிய சுவை இல்லைங்கிறத வருத்தத்தோட நான் தெரிவிச்சுக்கிறேன். இல்ல அது இருக்கு சார். பட் எவ்வளவு பிரியாணி இருந்தாலும் உங்கள் பிரியாணிக்குன்னு இருக்க ஒரு தனித்துவம்னு ஒண்ணு இருக்கும். அது எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எல்லாமே அறிஞ்சு செய்வது, புரிஞ்சு செய்வது, அடிப்படையில இருந்து அதை பத்தி நாடி இப்போ ஒரு விஷயத்த நம்ம பேசணும் செய்யணும்னா அதோடைய அனுபவம் முக்கியம். அதை பத்தி தெரிஞ்சிருக்காது. எல்லா துறையிலையும் உள்ளது தானே. இதை பற்றி இதுக்குள்ளேயே நான் பிறந்து வளர்ந்து இதுலயே வாழ்ந்த வாசி, அது மேல மிக அக்கறையும் கவனமும் இருக்கிற வாசி. இதை மற்றவங்களும் உங்களை போன்றவர்கள்லாம் நான் மனசாட்சிக்கு பயந்து, ஐயோ இவ்வளவு பேர் நம்மளை நேசிக்கிறாங்க, இவ்வளவு பேர் நம்ம கடையில வந்து சாப்பிட்றாங்கிற அந்த அந்த வந்து கௌரவமா எடுத்துக்காம பயமா எடுத்துக்கிறேன். இது இன்னும் செதுக்கணும், இதை இன்னும் ஒரு சிற்ப வடிவம் கொடுக்கணும், இது இன்னும் மேல கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நோய்கள் அப்படி. எனக்கே உலகத்துல பிடிச்சது பிரியாணி தான். எங்க போனாலும் பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்டு பார்ப்பேன். மனசார சில ஆலோசனைகளை சொல்லிட்டு தான் வருவேன். இப்படி போடுங்க, இவ்வளவு இஞ்சி பூண்டு கொடுத்தாதான் சாப்பாடு நல்லா இருக்கும். போடுற மட்டன்லயும் சிக்கன்லயும் இவ்வளவு வெப்பங்கள் இருக்கு, அரிசியில இவ்வளவு வாய்வு இருக்கு, கலோரிஸ் இருக்கு, இதை நீக்கக்கூடியதான் பட்டாளங்க இஞ்சி பூண்டு சார்ந்தது கணிசமா கொடுங்கன்னு நான் சொல்லிட்டு வருவேன். அடுத்து அந்த வதக்கல் முறை இருக்குது. இப்ப ஒரு வடை எடுத்து நீங்க சுடு தண்ணியில போட்டா கரைஞ்சு போயிடும், எண்ணெயில போட்டாதான் ஒரு பொண்ணு வெளியே வரும். அது போல அந்த பொருள்களை வளர்க்கிற முறை இருக்குது. இதெல்லாம் போராடிட்டு இருக்கிறேன் சார். அதுதான் நான் அதான் சொல்றேன், இந்த பயம்தான் எனக்கு. இப்ப நீங்க சொல்ல எனக்கு பயம்தான் அதிகரிக்கும். நல்லா இருக்கு சேலம் மலார் பிரியாணினா ஏதோ நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற நிறைவு எனக்கு ஏற்படாது. இதை தப்பாத்துக்கணும், இன்னும் இதை சிறப்பா பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு இருந்த வேலைக்காரங்களோட நிக்கிற வேலைக்காரங்களுடைய எல்லா தன்மையும் மாறி இருக்குது. அவங்களுக்கு இதை நல்லா கண்காணிக்கணுங்கிறதான் கண்காணிப்பு அதிகப்படுத்திட்டு இருக்கேன் பயத்தோட. சார் இப்ப சாப்பிட தெரிஞ்சவங்களோட சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் பொதுவா வெளியில போய் சாப்பிடும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம்னாலே அதுல நம்ம கொஞ்சம் இதுல இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். நீங்களே ஏற்கனவே சொன்னீங்க, நம்ம நிறைய ஃபீட்பேக் கொடுப்போம், நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்போம். அது நம்ம இன்னொருத்தவங்க இடத்துல சாப்பிடும் போது அது எப்படி ஏத்துக்கிறாங்க சார்? புரியல எனக்கு எப்படி ஏத்துக்கிறாங்கிறது. எப்படி இப்ப நீங்க ஒரு சாப்பிட போறீங்க, இதுல சாப்பிடுறவங்க வந்து சில பேர் வந்து மனசோட வச்சுக்குவாங்க. இது இன்னொரு மரங்க வந்து சாப்பிட கொஞ்சம் சரியில்லைன்னா அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. சில பேர் அதை ஃபீட்பேக் கொடுப்பாங்க, சில பேர் அவாய்ட் ஆகுவாங்க. இப்ப இன்னைக்கு சேலம் மரம் இருந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 90ல ஆரம்பிச்ச ஒரு இஸ்லாமியர்களுக்கு சார்ந்தது தனி பிரியாணி கடை. ஒரு இந்துவா நானும் ஒரு தனி மனிதனா ஒரு சிறுவன் தள்ளுவண்டி போட்டு 1996ல இருந்து நான் இது வரைக்கும் இதை கொண்டு போய் இன்னைக்கு லண்டன்ல கடை திறக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னு காரணம் அந்த கஸ்டமர் வாடிக்கையாளர்களுடைய சரியான இடத்துலதான் நான் போயிட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு என்னால 100% இல்லைனாலும் ஒரு வெற்றிக்கான சதவீதத்துல நான் போயிட்டு இருக்கிறேங்கிறது மட்டும் எனக்கு உறுதியாப்படுது. அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. அதை வாடிக்கையாளர்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்குவாங்க, நாளடையில விட்டுருவாங்க. சரி என்ன பண்றது, இங்கிருந்து நம்ம அங்க போகணும், இந்த கடைக்கு நான் இந்த வேலை நமக்கு நிறைய இருக்கு, சஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போவாங்க. உங்களுக்கு பிரியாணி தவிர வேற பிடித்த உணவுன்னா என்ன சார்? பிரியாணி தாண்டி சுவையா இருக்கிறது என்னதான் பிடிக்கும் எனக்கு. பிரியாணி தாண்டிங்கிறது
ரொம்ப 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 பிரியாணி தாண்டி எனக்கு பிரியாணி தான் ரொம்ப லவ். நான் ரொம்ப சாப்பிட்றது சூடா அந்த மசாலாவோட சாப்பிட்றதா விரும்புவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில சின்ன வெங்காயமும் பழைய கஞ்சி சாப்பிட்ற சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பழைய சாதத்தை புளிஞ்சு போட்டு கொஞ்சம் சாம்பார் ஊத்தி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலுமே சரி அதை கேட்பேன். சாதம் தான் கொஞ்சம் இந்த சாம்பார்ல பழைய சாதம் புளிஞ்சு அந்த தண்ணியில ஊற வச்ச சாதத்தை புளிஞ்சு போட்டு சாம்பார்ல சாப்பிடக்கூடிய உணவு எனக்கு ரொம்ப பிடித்தமானது. அதுக்கப்புறம் பழைய சோறு, அதுக்கப்புறம் கீரை சாதங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அப்புறம் நான் செய்யற தக்காளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் எனக்கு பிடிச்ச உணவு. நான்வெஜ்ல வந்து மட்டன் குழம்பு, பரோட்டா. எங்க சேலம் மாவட்டத்துல பரோட்டாவால எந்த நன்மையும் இல்லைங்கிறது தெரியும். வாயை கட்டுப்படுத்த முடியாம மட்டன் குழம்பு, பரோட்டா பீச்சு போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அடுத்து நாட்டுக்கோழி வறுவல், அது நான் செய்யக்கூடியது. அது மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். இதை தாண்டி வெளி உணவுகள்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல பார்த்தீங்கன்னா அவங்களோட சாக்லேட்டு, கேக்குங்க ஃபாரின்ல, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பழங்களை விரும்பி சாப்பிடுவேன் நான். சாத்துக்குடி பழம், நாவப்பழம், இந்த நாட்டு வெள்ளரி பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் தேடி பிடிச்சி சாப்பிடுவேன். மங்குஸ்தான் பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்குவோம் உடலுக்காக. இதெல்லாம் ரொம்ப பிடித்தமான விஷயம். நிறைய சாத்துக்குடி ஜூஸ் எப்போ விடுறதில்ல. நெல்லிக்கனி என் வாழ்க்கையில் அன்றாட உணவுல ஒரு 4 நெல்லிக்காவது டெய்லி என் உணவுல இருக்கும். அது எந்த உருவத்துல, ஊறுகாயா இல்ல ஜூஸா. ஒரு நைட்ல கூட தூங்கலைன்னா போய் 2 நெல்லிக்காவை கடிச்சு அந்த ஜூஸை குடிச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்து படுப்பேன். இந்த மாதிரிலாம் நான் எனக்கு பிடித்தமான விஷயங்கள் சார். இப்ப நீங்க அதே மாதிரி தள்ளுவண்டியில வைக்கிற கூழுங்க, அடாடா, அந்த மிளகா, அந்த வத்தல், அந்த கொத்தவரங்காய் வத்தல் கொடுப்பாங்க, அந்த வெங்காயத்தை நறுக்கி கூழுக்குள்ள போடுற சுவை. இன்னைக்கு வண்டியை ரோட்ல காரை நிறுத்திட்டு ஒரு சொம்பு கூழ் வாங்கிட்டு குடிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ரொம்ப பிடிச்சது ஃபில்டர் காஃபி, அதையும் மறக்க முடியாது. அதே மாதிரி ஏலக்காய் இஞ்சி போட்ட மசாலா டீ. ஏலக்காய் ரொம்ப நேரம் கொதிக்கணும். நிறைய பேர் டக்குன்னு எடுத்துடுறாங்க. டிக்காசன்ல ஏலக்காய் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு சாப்பிட்டா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. உடம்பு உடனே சுறுசுறுப்பா இருக்கும். இப்போ கூட நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சார், நீங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு பிரியாணி கடையை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ஒரு பிரியாணி சாம்ராஜ்யமாவே இருக்கு. பட் இதுக்கு பேக்வர்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ இதோட ஐடியா உங்களுக்கு எப்படி, லைக் இதோட எதிர்காலத்துல எனக்கு விலையேற்றத்தை வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டியும் மணி டிரான்ஸ்ஃபர், ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்த வெட்டி, இந்த கொரோனா வந்த வெட்டி மக்கள்கிட்ட பணம் குறைஞ்சு போச்சு. சாலையோர கடைகள் அதிகரிச்சிருச்சு. சாலை ஓரத்துல கடைகளுக்கு ஜிஎஸ்டியோ இந்த மாதிரி வரி விதிப்புகளோ எதுவும் கிடையாது. விலை குறைப்புக்கு போயிட்டாங்க. சுவை இருக்குதோ இல்லையோ, இன்றைய காலகட்டத்துல கிட்டத்தட்ட நாடு ஒரு 20 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிருக்குது. எங்க விலை அதிகரிச்சிருக்குது. பொருளுடைய விலை ஆயில் 1000 ரூபாய்க்கு வித்த டின்னு இன்னைக்கு 2000 ரூபாய் விற்குது. சிலிண்டர் 400 ரூபாய் உள்ளது 1000 ரூபாய்க்கு போச்சு. பூண்டு 60-70 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு மேல போச்சு. இப்படி பொருட்களோட விலை அதிகரிச்சிருக்குது. வாங்குத்திறன் மக்கள்கிட்ட குறைஞ்சிருக்குது. அதனால நான் எதிர்காலத்துல இதை பேஸ் பண்ணி ஆகணும்னா, நான் பிரான்சஸ் நடத்தணும், ஜிஎஸ்டி கட்டி ஆகணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும், பிஎஃப்பிஎஸ்சி தொழிலாளிகள் கட்டி ஆகணும், கடை வாடகை இருக்குது, எனக்கு கரண்ட் பில் இருக்குது. சாலை ஓரத்துல கடை நடத்தும் போது இதெல்லாம் இருக்காது. இப்ப நான் ஒரு 150 200 ரூபாய்க்கு விற்க வேண்டியது அவங்க ஒரு 70 60 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுறாங்க. சரிங்களா? இப்ப இதை நான் பேஸ் பண்ணோம்னா என்னுடைய கோழி, என்னுடைய ஆடு வேணும். 2வது, நான் வெளியில இருந்து வாங்கக்கூடிய ஆடுடைய தரம், கோழியோடைய தரம் ஒரு பகுதி கம்மியா தான் இருக்கும். அது இன்னொரு இடத்துல இருந்து வருது. அதை நாங்க கண்காணிச்சுட்டே இருக்கணும். எங்களுடைய பண்ணையில வரும்போது ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு சத்தானதாகவும் இருக்கும், சுத்தமானதாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த விலையை என்னால கொஞ்சம் குறைச்சு கொடுக்க முடியும். அதை சிந்திச்சுதான் இந்த பண்ணையை நான் அமைச்சிருக்கிறேன் சார். உண்மையா? ஹலோ சார், சாரி எனக்கு கொஞ்சம் லைன் கட் ஆயிடுச்சு, சாரி. சோ இப்ப உங்களுக்கு இது போக வேற இது சார்ந்த தொழில்கள்ங்கிறது என்ன? தொழில சினிமால ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போது இயக்குனர் எம் பாரதிராஜா அவர்கள், டைரக்டர் வேலுபிரபனோட இயக்கத்துல கடவுள் 2ல ஒரு 10 கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அது கூட ஒரு தொழில இருக்கிறோம். உங்க விரும்பி அது நம்ம தொழிலுக்கு நாளைக்கு ஒரு விளம்பரமாக இருக்கும். ஒரு 4 திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறேன். அது எனக்கு ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி தரும். அங்க போனா கொஞ்சம் இந்த பிசினஸ் டென்ஷன் இல்லாம நாளைக்கு நம்மளையும் ஒரு திரையில பார்க்கலாமே, இதுவும் நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னைய இயக்குனர் எம்ஐ தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவரோட திரைப்படத்துல செலினாங்கிற படத்துலயும், செல்லா காசு திரைப்படத்திலையும் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் டைரக்டர் வெங்கட் இதுல வந்து இவர்கள் சாமானியர்கள்ங்கிறதுக்கு ஒரு கேரக்டர் பண்ணி, இந்த போலீஸோட 4 பசங்க நடிச்சாங்களே அவங்களும் ஒரு காட் ஃபாதரா ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு டப்பிங் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கடவுள் 2 என் சொந்த திரைப்படம், இளையராஜா இசையில, வேலுபிரபாகரன் சாரோடைய டைரக்ஷன்ல, பாரதிராஜா நடிப்பு, வைரமுத்து. 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாரதிராஜா, இளையராஜா, வைரமுத்து என் படத்துல இணைந்திருக்கிறாங்க. அந்த திரைப்படம் விரைவில் வெளியிட போறோம். இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச உடனே. இது ஒரு பொழுதுபோக்காக இருக்குது.
அதை தாண்டி பல பேருக்கு ஐடியா கேட்டிருக்காங்க, பல நாடுகளுக்கு போய் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை தான் ஒரு இன்ஸ்டியூட்டா தொடங்கி என்னுடைய அனுபவங்களையும் இன்னைக்கு ஹோட்டல் திறக்கக்கூடியவங்களுக்கு எனக்கு திறந்து மூடுறத பார்த்து நானே எடுத்த கடையெல்லாம் மூடின கடை தான், வலி வேதனை அவங்களுக்கு. நான் ஒரு ஆலோசகராக இருக்கணுங்கிறத விரும்புகிறேன். என்ன அவங்க பயன்படுத்திக்கணும், ஈகோ பார்க்காம இவங்ககிட்ட போய் நம்ம நிற்கணுமாங்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணோட்டம் இல்லாமல் என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய ஆலோசனையும் அவங்க பெற்று நல்லபடியா கடை நடத்த வேண்டுங்கிறத என்னுடைய எதிர்கால பணி. இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க பார்த்த வரைக்கும் இன்னும் தமிழ்நாட்டுல இன்னும் இந்த பிசினஸ்ல நிறைய ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும் சார்? அதாவது சாப்பாடுங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நிறைய இடம் இருக்குது. அது தூய்மையா வச்சு நடைமுறைப்படுத்தினா மிகப்பெரிய வருமானம் இருக்கும். நிறைய கடற்கரைகள் இருக்குது. இப்பதான் நம்ம மெரினால ஏதோ 300 படகுகள் விட போறாங்களாம். பொழுதுபோக்குக்காக நம்ம மக்கள் ரொம்ப ஏங்குறாங்க. இதுக்காக அயல் நாடுகள் போறாங்க. தாய்லாந்து போறது, இங்க இருந்து பக்கத்துல இருக்கிற மொரிஸ், ஹாங்காங் இந்த மாதிரிலாம் போய் செலவழிக்கிறாங்க. நம்ம நாட்டுல இந்த மாதிரி சுற்றுலா தலங்களை மேன்மைப்படுத்துவது, இளைஞர்கள் என்னை பொறுத்தவரை கேட்டா நிறைய விவசாயத்துல ஈடுபடுது. அதை ஈக்கோவா பார்க்க வேண்டியதில்லை. உலகத்துல 10 முன்னணி விவசாய நாட்டுல இந்தியா 2வது இடம். நம்ம 130 கோடி மக்கள் தொகையில 80 கோடி பேர் நம்ம விவசாயிகள். அதை அணிந்துக்கணும். தாய் தந்தைக்கு துணையா போய் நிக்கணும். விவசாயத்துல புதிய உத்திகளை இளைஞர்கள் படித்தவங்களாம் வந்து தாய் தந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். விவசாய உற்பத்தியில ஈடுபடலாம். இந்த மாதிரி கால்நடை வளர்ப்புல ஈடுபடலாம். இப்ப நம்ம வந்து இந்த பாலை, முட்டை இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. பால் பவுடர் தயாரிக்கிற கம்பெனி நம்ம கிட்ட ரொம்ப கம்மி. இந்த முட்டைகள்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நம்மளே பால் பவுடர் தயாரிக்கணும். நம்ம அதே மாதிரி சீஸ், நீங்க பிரான்ஸ் பிரசில தான் ஒரு இங்கிருந்து போற பால்ல அவங்க சீஸ் ரெடி பண்ணி இங்க திருப்பி அனுப்புறாங்க. இந்த தொழிற்சாலையெல்லாம் நம்மகிட்டயே வரணும். நான் நினைக்கக்கூடியது அனைத்து சாஸ் ஐட்டங்கள், நம்ம சொல்ல போனா அந்த ஜாம் ஐட்டங்கள்லாம் இந்தியாவில் ரொம்ப கம்மிங்க. பாரின்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஜாம் வச்சிருப்பான். நம்ம கிட்ட மாம்பழ விளைச்சல் நல்லபடியா இருக்குது. திராட்சை விளைச்சல் நம்ம தேக்கடியில நம்ம திராட்சை தான் முன்னணி நிறுவனத்துல இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள் வந்து காஷ்மீர்ல நம்ம தான் முன்னணியில இருக்கிறோம். குங்குமப்பூல உலகத்திலேயே 2வது இடம். ஈரானுக்கு அடுத்தது இந்தியா தான் குங்குமப்பூல. இப்படி பல விளைச்சல்களை நம்ம முன்னணியில இருக்கிறோம். கோதுமையில நம்ம முன்னணியில இருக்கிறோம். அரிசியில முன்னணியில இருக்கிறோம். இது எல்லாமே முதல் தரத்திலேயே இருக்குது. இது மாற்று இன்னும் இதை வச்சு என்ன பண்ண முடியுங்கிற சிந்தனை இல்லாம இருக்கு நம்ம நாட்டுல. இப்ப நீங்க சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குச்சை எடுத்தானா, ஒரு பலவையை எடுத்தானா, அந்த பலவையை பிளேட் ஆக்கிடுவான். அதுக்கப்புறம் அந்த தூள்ல என்ன செய்யலாம்னு பார்ப்பான். அது அந்த வேஸ்டேஜ் என்ன செய்யலாம்னு பார்த்து சீனா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறானுங்க. நம்ம அப்படி ஒரு 2வது வழிமுறைக்கு போகாம இருக்கிறோம். இப்படிலாம் இளைஞர்கள் ஈடுபடணும். விஞ்ஞானம் ஈடுபடணும். விஞ்ஞான வளர்ச்சியில பின்தங்கி இருக்கும். எதை எடுத்தாலும் அயல் நாட்டு பொருட்கள், குளிர்பானங்களா இருக்கட்டும், பெப்சி, கோக்கு, சாம்சங், ஆப்பிள், போனு, சோனி, டிவி. அப்ப நம்ம நாட்டு பொருள் என்னதான் இருக்குது? நம்ம நாட்டு போன எல்லாமே அயல் நாட்டுக்கு போயிட்டு இருக்குது. 2 கார் கம்பெனி தான் நம்மகிட்ட இருக்குது. மகேந்திரா, டாடா விட்டா வேற வழி இல்லைன்னு இருக்குது. நீங்க பாருங்க, பேஸ்ட்ல இருந்து பிரஷ்ல இருந்து நீங்க பயன்படுத்துற நீங்க விஞ்ஞான வளர்ச்சியில கம்ப்யூட்டர்ஸ் எது இந்தியாவில தயாரிக்கப்படுது? உள்நாட்டு உற்பத்திகள் பெருக்கணும். உள்நாட்டு தயாரிப்புகள் வேணும். இளைஞர்கள் இதில் ஈடுபடணும். கால்நடைத்துறை, விவசாயத்துறை இதெல்லாம் ஈடுபட்டா நம்ம நாடு, நம்ம பணம் நம்மகிட்டயே இருக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கலாம். சுற்றுலா தலங்கள் இந்த மாதிரிலாம் வரணும். கேளிக்கை விடுதிகள் இருக்கப்பட்டவங்க போதை என்ஜாய் பண்ண போறாங்க. அவன் அதுக்காக வெளிநாட்டுல போயிட்டு ஒரு ஆள் மேல 2 லட்சம் 3 லட்சம் விட்டுட்டு வராங்களே. இதெல்லாம் வேணும்னு நினைக்கக்கூடிய நம்ம நாடு முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி எல்லாமே பிரைவேட்ல இருக்குது. கல்வித்துறை அரசு கல்வித்துறையில இல்லை. வாங்குற ஒருத்தருக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம்னா அவன் போய் பிரைவேட்ல படிச்சாதான் இங்கிலீஷ் கத்துக்க முடியும் நிலையை. அது ஏன் அரசாங்கம் பண்ண முடியலன்னு இருக்கு. ஒரு ராணுவத்தை வழி நடத்தணும், ஒரு போலீஸை வழி நடத்தணும், ஒரு ஸ்கூலை ஏன் நம்ம வழி நடத்த முடியல? எவ்வளவு ஃபீஸ் கட்டி நம்ம கொடுக்குற சம்பளம் அதுலயே அவனுக்கு போயிடுது. பிரைவேட் மருத்துவமனையை அதிகமா நாடுறாங்க. ஏன் அரசு மருத்துவமனைக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க? அரசு மருத்துவமனை ஏங்கியும் அரசு ஸ்கூல் ஏங்கியும் வராதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணனா, ஒரு 25,000 ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்தா அவன் பிரைவேட் ஸ்கூல்ல உடம்பு சொல்லணும்னா கொடுக்கறதுக்கும், அப்புறம் வீட்டு வாடகைக்கு, அப்புறம் கரண்ட் பில்லுக்கு, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸுன்னு கட்டியே அவன் சம்பளம் பத்தலன்னு நிக்கிறான் நம்மளால. இதுக்காக அயல்நாட்டுக்கு வேலை தேடி ஓடுறாங்க. இதனால குடும்பத்துல பிரச்சனை, இளம் மனைவிகளை பிரிந்து கணவர்கள், இதெல்லாம் எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துது நாட்டுல. இதெல்லாம் மேன்மைப்படுத்த வேண்டும். மக்கள் நம்ம அரசை நோக்கி வர்றதுக்கு அரசு ஹாஸ்பிட்டல்களுக்கும் அரசு ஸ்கூலுங்களையும் நேசிக்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்தணும். இதெல்லாம் மேம்படுவோம். நம்மளுடைய நாட்டுடைய உயர்வுக்கு பாடுபட இளைஞர்களும் விவசாயத்துறை, கால்நடைத்துறை சொல்லிக்கிட்டே போலாம். இப்படிதான் நான் கறந்துறேன் இந்த விஷயங்களை. சூப்பர் சார். சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். நீங்க வந்து அந்த டாக்ஸ் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி டாக்ஸ் வந்து 20% இருந்துச்சு. நீங்களும் உங்க ஹோட்டல் அசோசியேஷனும் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு எல்லா ஹோட்டல்ஸ்க்கும், இந்தியாவுக்கு எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் 5% ஆக்கி விட்டீங்க.
திருப்பி கண்டிப்பா ஜிஎஸ்டி வரும். தமிழ்நாடு ஊழியர் சங்கம் தான் அது முதுமையா ஈடுபட்டது. அதுல நானுங்கிறதோட எங்க வெங்கட் பிரபு சார், ரவி சார் இவங்கெல்லாம் பாவம் உத்தரப்பிரதேசம் எல்லாத்தையும் சந்திச்சு 20% இருந்தது. அவங்களுக்கெல்லாம் ஆந்திரால ஏற்கனவே 20% டெல்லிலாம். அவங்க அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு 6% இருந்தது. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 இருந்தது. இத 18 ஆகும்போது நம்ம தான் 5 ஆகணும் சார். ஓகே ஓகே ஓகே. அப்ப அப்ப திருப்பி ஜிஎஸ்டி வந்து திருப்பி கூடும் போதும் அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல வியாபாரமே இல்ல. நான் இருக்கிற 4-5 சொத்துக்களை வித்து வியாபாரம் பிசினஸ் சுத்தம் வந்து கஸ்டமர் என்ன ஆயிட்டாங்களா, ஒரு 100 ரூபாய்க்கு 18, 150 ரூபாய் பிரியாணிக்கு கிட்டத்தட்ட 18, 9, 27 ரூபாய் வரி. ஆமா சார். 150 ரூபாய்க்கு யாரும் வரவே இல்லை கடையில. இந்த கடையில வரி போடுறீங்களான்னு கேட்பாங்க படிக்கட்டுல நின்றுகிட்டுங்க சார். நான் மட்டும் இல்ல, எவ்வளவு தற்கொலை நடந்திருக்கு தெரியுமா அந்த நேரத்துல? எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. ஒன்னும் கடங்கண்ணுக்கு பதில் சொல்ல முடியல, பிசினஸ் இல்ல. இன்னைக்கு அந்த பிரச்சனை ஒன்னும் போயிடல. 1-2 செய்தியில வருது. வராதவங்க எத்தனையோ பேர் ஓடி ஒண்டிக்கிட்டு பதில் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. இன்னைக்கு சிறு தொழில் வந்த பக்கம் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது சாலையோர கடைகளை. ஏன்னா அந்த மாதிரி சட்டங்கள் நமக்கு இருக்கு. அவங்களுக்கு எந்த வரியுமே கிடையாது, நமக்கு அனைத்தும் இருக்குது. அந்த நேரத்துல நான் 5-6 சொத்துக்களை வித்தும் பெரிய கடங்காரனுக்கு ஆளான நான். ஏதோ வச்சிருந்தேன், வித்து சமாளிச்சு போன வட்டி அப்புறம் ஒரு 5% வந்து வட்டி கொஞ்சம் சுகமா போயிட்டு இருக்கு. பேலன்ஸ் அதுக்குள்ள இந்த கொரோனா வந்து லாக்டவுன் வந்து இந்த சுகி ஊப்பர் கம்ஸ்ன்னு வேற ஒண்ணு, விஞ்ஞான வளர்ச்சின்னு அது ஒண்ணு வந்துருச்சு. அவன் ஒரு அரசாங்கம் ஒரு பக்கம் வரி போடுதுன்னா இவனுங்களை கண்ட்ரோல் பண்ணல. ஒரு 123 ரூபா நம்ம பக்கம் வாங்குறான். அந்த டெலிவரி பண்றதுக்கு ஒரு 40 ரூபா வாங்கினா இவனை கேட்கறதுக்கு எந்த சட்டமும் இல்லை. ஒரு 100 ரூபாய்க்கு 73 ரூபா அவன் வரி போடுறான் சார். சுகி ஊப்ப சுமோட்டா இவங்கலாம் இதை வேற நம்ம பேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. என்ன நடக்குமோ இதுக்கெல்லாம் ஒரு ஐஎஸ் ஆபீசர் அமைச்சு, இதுக்கு ஒரு இலாக்கா அமைச்சு அரசு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதான் ஓரளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிலைக்கும். நாளைக்கு இளைஞர்கள்லாம் எந்திரிக்க, ஏன்னா சுத்தமா புதுசா ஒரு இளைஞர்கள்லாம் எந்திரிக்கவே முடியாது சார். அவன் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவான்? நீங்க பாருங்க, கந்து வெட்டி நம்மளை அழிக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாட்டுல யாருமே நம்மளை நம்பி எங்கேயே இருக்கிற வெளிநாட்டு கம்பெனிக்காரனை கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி அவனை 5 ஸ்டார் ஹோட்டல்ல படுக்க வச்சு அவனுக்கு மஜாஜி பண்ணி விட்டு அவனுக்கு இலவசமா தண்ணி இடம் எல்லாம் ஸ்டீப்பும் அங்கன்னு கொடுத்து அவனுக்கு எல்லாமே அரசாங்கம் செய்யுது. நீ கையால் ஊனி ஒரு 500 பேருக்கு நான் இன்னைக்கு வேலையை வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அரசாங்கம் எதாவது எனக்கு பண்ணிடுமா? உள்நாட்டு முதலாளிகளை தூக்கி விட மாட்டேங்கிறாங்க சார். நம்ம நாட்டுல கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளையெல்லாம் நம்ம கந்து வெட்டிக்கு வாங்கிட்டு 10 பைசா வெட்டிங்க 5 பைசா வெட்டிக்கும் வாங்கிட்டு அழிஞ்சிட்டு கிடக்குறோம். அப்போ புதுசா வர இளைஞர்கள் எங்க இருந்து முன்னுக்கு வர முடியும்? உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு தயாரிப்பு, உள்நாட்டுல தடம்படுத்துங்க, அறிவாற்றலாம் அவனை பயன்படுத்துங்க. நீங்க நல்ல தலைவர்கள் தான் அதை செய்ய முடியும். நம்ம கையில என்ன இருக்குது? கஷ்டம். இன்னைக்கு எத்தனை பேர் லாஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க தொழில தொடங்கி மிகப்பெரிய முன்னணி நேரங்களே மூடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயத்துக்கு கிராமத்துல ஆள் இல்லை சார். விவசாயம் பண்ண முடியல. அறுவடைக்கு இவங்க வேலை வாய்ப்பு 100 நாள் திட்டம், அது ஒரு 300 ரூபாய் சம்பளம் போட்டு ரேஷன் அரிசி இலவசம் இருக்கு, அப்புறம் மளிகை பொருட்கள் இலவசம் இருக்கு, மாசம் 1000 ரூபாய் பணம் தராங்க. நான் குற்றம்னு சொல்லல. பல அடிப்படை ஏழை உழைக்கவே முடியாதவனுக்கு அது பொருந்தும். உழைக்க தெம்பு இருந்தும் உழைக்க கூடியவனுக்கும் அவனை இது சோம்பேறியாக்கும் இல்லையா? அவன் எப்படி போய் 200 ரூபாய் விவசாயத்துக்கு ஒரு நெல் எடுக்க போவான், ஒரு வேர்கடலை கொடுக்க போவான், ஒரு களை எடுக்க போவாங்க. முரண்பாடா இருக்குது. ஓட்டு வாங்குவதற்காக போட்டி இலவசங்களை கொடுக்குது. ஒரு கவர்மெண்ட் டிவி கொடுக்குது, ஒரு கவர்மெண்ட் ஆடு மாடை கொடுக்குது, ஒரு கவர்மெண்ட் மின்விசிறி கொடுக்குது, ஒரு கவர்மெண்ட் போட்டுட்டு இலவச அரிசி கொடுக்குறாங்க. இலவசமா அரிசி, அப்புறம் சாம்பார் சாப்பிட்றாரு, பேனை போடுறாரு, பாலை கறந்து குடிக்கிறாரு, ஃபேனை போடுறாரு, படுத்துக்கிறாரு. எப்படி வேலை செய்வாங்க இத்தனை இலவசங்களை கொடுத்தா? எப்படி முன்னுக்கு வர்றது? புதுசா அவன் எங்க இருந்து எந்திரிச்சு ஏங்க ஒரு ஒரு வலியும் ஒரு உடைய கஷ்டம் தாங்க நிறைய அறிவு பிடிக்கும். மனிதனுக்கு முதல் அறிவு அவன் பிறக்கும் போதே தாயின் மடியை நாடுவதற்கு என்ன காரணம்? பசி. ஒரு குழந்தை எதை நாடுது? அம்மானு கூப்பிடுதா, அப்பான்னு கூப்பிடுதா? தன் தாய் மடியை தான் நாடுது. காரணம் என்ன? அந்த குழந்தைக்கு வயிற்றுல பசி இருக்குது. கஷ்டங்கள் தெரிஞ்சாதாங்க. கஷ்டங்கள் இருந்தா வழிகாட்டி விடணுங்க அரசாங்கம். அப்படி இலவசங்களை கொடுக்க கூடாது. இதான் சொல்லுவாங்க, நீ மீனை கொடுக்காத, மீனை பிடிக்க கத்து கொடு, அவன் பொழைச்சுக்குவான்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன செய்யறது? தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு தேங்க்யூ சார். நிறைய ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்பீச்,
காலையில இருந்து எங்களுக்கு வரிசை செக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு 9th ஸ்பீக்கர். ஸோ எங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சா இருந்துச்சு. இது வந்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கல்வி, வாழ்க்கை பாடம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு லெசன் நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வயசுலும் இவ்வளோ எனர்ஜியா, இவ்வளோ ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டா நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது நம்ம ஊர்ல ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த எங்களோட அழைப்பை ஏத்துட்டு இந்த செக்ஷனுக்கு வந்து எங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நான் இளைஞர்கள் உறுதுணையா இருக்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நல்ல இடங்களுக்கு நல்ல ஆலோசனை பெறக்கூடிய மீட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்தா என்ன பயன்படுத்திங்க சார். எனக்கு நேரம் தான் நான் ஒதுக்கிப்பேன். கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும். இந்த மொழியை பேசிதான் வாழ்றோம், இந்த மண்ணில விளைஞ்சதான் சாப்பிட்டுருக்கிறோம். இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் நம்ம என்னைக்கும் உண்மையா இருக்கணும். இவங்க கூட தான் பிறந்திருக்கிறோம், நம்ம வாழ்ந்துருக்கிறோம், அவங்களுக்கு துணையா இருப்போம். அதுல நீங்களும் அடங்கியிருக்கிறீங்க, என்னை பயன்படுத்திக்கிங்க சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி சார். உங்களோட இன்னொரு 5 நிமிஷம் டைம் மட்டும் வேணும் சார். உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் ரூம் ஆப்ஷன் மட்டும் வரும் சார். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நாங்க உங்களோட ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் இன்டராக்ஷன் மட்டும் சார். தம்பிகிட்ட சொல்லிடுறேன். தம்பி விக்னேஷ் 5 நிமிஷம் கேட்டிருக்காரு சாரு. அது இன்னொரு கிளிப்புக்குள்ள போகணும். பிரேக் அவுட் ரூம் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட் ரூம் கொடுத்துருக்கு ராம் விக்னேஷ். பிரேக் அவுட் ரூம் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ டு ஆல் த அதர் விசிட்டர்ஸ் ஹியர் and I think Ram Vignesh, yes na okay, so breakout room கொடுத்திருக்கு. So very good session from Mr. Tamil Selvan Salem RR பிரியாணிங்கிறது ஒரு பேஷன் இருக்கு. பட் குக்கிங் ஒரு இன்கிரீடியன்ஸ் சொல்லும் போதே அந்த ஒரு பசியும் தூண்டி நமக்கு கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாகவும் பேசி இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ரொம்ப கேஷுவலா ஒரு பிரியாணி கடைக்காரர்கிட்ட பேசுற மாதிரி, பிரியாணி சாம்ராஜ்யத்தை பேசுற மாதிரி, பிரியாணி கடைக்காரர்கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப கேஷுவலா சார் நம்மகிட்ட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ சார். அண்ட் டு ஆல் த மெம்பர்ஸ் ஹூ ஆர் ஹியர், சார் வந்து பிரேக் அவுட் ரூம் இருக்காரு. நீங்க நெட்வொர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிரேக் அவுட் ரூம் போங்க. அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் மீ இமென்ஸ் ப்ளஷர் இன் இன்வைட்டிங் மிஸ்டர் நீதிமோகன் ஆன் போர்ட். சார் வெல்கம் டு அவர் செஷன். அண்ட் ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் நாராயணன் டு டூ த ஸ்பீக்கர் இன்ட்ரோ ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடன் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வைகை குழுமத்தின் தலைவர் திரு வி நீதிமோகன் அவர்களை வரவேற்பதில் BNI பாண்டியாஸ் பெருமிதம் கொள்கிறது. திரு வி நீதிமோகன் அவர்கள் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் கட்டடவியல் பட்டம் பயின்று தம்முடைய 22வது வயதில் வைகை குழுமத்தில் இணைந்து இன்று அவரது சிறப்பான தலைமையில் 500 பணியாளர்களுடன் வைகை கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், வைகை ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், வைகை அனிமல் நியூட்ரிஷன் லிமிடெட் நிறுவனங்களை வழிநடத்தி வருகிறார். வைகை ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் இந்தியாவில் கடந்த தொடர்ந்து 13 ஆண்டுகளாக ரைஸ் பிராண்ட் தயாரிப்பதில் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. வைகை கெமிக்கல்ஸ் நிறுவனம் பொட்டாசியம் குளோரேட் ஏற்றுமதியில் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வைக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்பது போல் பயிற்சியின்றி வளராது ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி என சொல்லும் அளவிற்கு மதுரையில் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸுடன் இணைந்து யங் ஆண்டர்பிரனர் ஸ்கூல் என்ற பயிற்சி அமைப்பை துவக்கி இன்று தமிழ்நாடு முழுவதும் 3000 இளம் தொழில் முனைவோர்களை வழிநடத்தி செல்கிறார். திரு வி நீதிமோகன் அவர்கள் பல விருதுக்கு சொந்தக்காரர். அவற்றில் சில துரோணாச்சாரியா அவார்ட் ஃப்ரம் டை சென்னை, டிஸ்டிங்கிஷ்ட் அலுமினி அவார்ட் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி அலுமினி கிளப், Star Exporter in the Southern Region from Federation of Indian Export Organization, Solvent Extractors Association National Award. தொழிலில் மட்டுமல்ல, பேட்மிண்டன் விளையாட்டிலும் மிக தீவிரமாக ஈடுபாடு கொண்டவர். மதுரையில் டெம்பிள் சிட்டி வைகை ஸ்போர்ட்ஸ் சென்டர் என்ற பெயரில் ஒரு உலகத்தரமான பேட்மிண்டன் விளையாட்டு மைதானத்தை நிறுவியுள்ளார். திரு வி நீதிமோகன் அவர்களை பிசினஸ் எக்ஸ்போ விழாவிற்கு வரவேற்பதில் BNI பாண்டியாஸ் பெருமிதம் கொள்கிறது. Sir, welcome, sir. Thank you very much. Yeah. Should I proceed, Vigneshwaran? Yes, sir, please. The floor is all yours, sir. Please. Oh, okay. So, Madurai Pandyas, BNI Pandyas in நிர்வாகிகளே, நண்பர் விக்னேஸ்வரன் அவர்களே, நண்பர் சுந்தர் அவர்களே, பிற நிர்வாகிகளே, BNI சேர்ந்த பிற நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நான் இந்த நேரத்தில் இந்த
உங்களுடைய பாண்டியாஸ் பிஸ் எக்ஸ்போவை வந்து பாராட்டணும். நல்ல முறையில் வந்து இந்த பிஎன்ஐ வந்து மதுரையில் மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு வந்து நெட்வொர்க்கிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றது பிஸ்னஸ் மேன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து பிஎன்ஐயோடைய பணி சிறப்பான பணி. இன்னைக்கு வந்து நான் வந்து எந்த டாபிக் பேசணும்னு சொன்னேன்னா ரேடிக்கல் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு இதுவரை அல்லாத ஒரு தீவிரமான மாற்றம் என்ற தலைப்புல நான் பேசுறேன். தீவிரமான மாற்றம்ன்றதுதான் ரேடிக்கல் சேஞ்ச். ஏன் வந்து தீவிரமா மாறணும் அப்படின்னு வரும்பொழுது நான் என்னுடைய டெலிவரியை ஒரு 3 பார்ட்டா நான் பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இஸ் ஆன் வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு. ரெண்டாவது வந்து எந்த தொழிலுக்குமே 2 முக்கியமான ஒரு கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் என்று சொல்வார்கள், கேபிஐ என்று சொல்வார்கள், அல்லது 2 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரேஷியோஸ்ன்னு சொல்லலாம், இல்லை காரணிகள்னு சொல்லலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். அப்புறம் அடுத்து 3வது பகுதியாக வந்து எப்படி நம்ம வந்து வளர வேண்டும், தொழிலில் வந்து வளர்வது எப்படி, தொடர்ந்து நிலையான லாபத்தை ஈட்டுவது எப்படி என்பதை பற்றி 3வது விஷயம் பேசலாம். இப்போ முதல் விஷயம் வந்து சூழல்னு பார்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முதல்ல நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த கடந்த 3-4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன் அண்ட் இப்போ ரீசெண்டாக கொரோனா, இதுல வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா பிரச்சனை. நான் என்ன சொல்லுவேன்னா தொழில் முனைப்பவர்கள் எப்பயுமே வந்து பிரச்சனையை வந்து ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும். there is an opportunity there. There is a threat, change வருது, மாற்றங்கள் வருது. மாற்றத்துல வந்து நம்ம வந்து இதுல புதிய வாய்ப்புகளை கண்டறியக்கூடிய அளவிற்கு நம்ம பார்க்கணும். எப்பயுமே நான் சொல்றது வந்து இருட்டில் தான் வந்து நம்ம வந்து நட்சத்திரத்தை பார்க்க முடியும். ஸோ நட்சத்திரத்தை பார்க்கணும்னா இருட பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது அப்படின்னு பொழுது என்னை பொறுத்தவரை இது வந்து இந்தியா இஸ் a huge market. all of you know 135 கோடி மக்கள், தொடர்ந்து இளைஞர்கள் அதிகமாக உள்ள நாடு, பார்த்தீங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. நம்ம வந்து கொரோனா 2 இயர்ஸ்ல வந்து டீக்ரோத் ஆனதை பற்றி கவலைப்பட வேண்டியது. பட் பை அண்ட் லார்ஜ் there is a positive it's a positive thing to think about the country where இப்போ நீங்க வேற மற்ற நாடுகள்லாம் நம்ம போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தொழில் ஆரம்பிப்பதற்கு கூடிய கஷ்டங்கள், மார்க்கெட்டே இல்லாத ஒரு நிலை, அதெல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க 33 ஸ்டேட்டும் 8-9 யூனியன் டெரிட்டரியிலும் நீங்க வந்து எங்க வேணா போய் தொழிலை ஆரம்பிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2 ஆண்டுகள் வந்து நமக்கு நெகட்டிவ் குரோத் எல்லாம் என்ன வேணா பேசலாம். நம்ம வந்து நியூஸ் பேப்பரை படிக்கிறோம், நிறைய பார்க்குறோம் எல்லாம். இந்த 2 ஆண்டுகள்ல நமக்கு கிடைத்த நம்மளுடைய ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதார சைஸ் வந்து ஜிடிபி என்று சொல்லக்கூடிய சைஸ் வந்து 2 ட்ரில்லியன் இருக்கின்றது. நமது பாரத பிரதமர் வந்து 2019 இருந்து சொல்லிட்டு இருக்காரு அடுத்த 5 ஆண்டுகள்ல வந்து நம்ம வந்து 2.5 மடங்கு அதிகமாக ஆகி 2 to 5 ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக மாற வேண்டும். அப்படி வரும்பொழுது நம்ம வந்து ஏறத்தாழ ஃபர்ஸ்ட் டாப் 3க்குள்ள போயிடும், ஈவன் சர்பாசிங் ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் அண்ட் ஜப்பான். அது அவருடைய குறிக்கோள், ஆசை அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு வந்து இந்த கொரோனானால நிறைய எஃபெக்ட் ஆயிருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம புரிந்து கொள்வது, வாய்ப்பாக புரிந்து கொள்வதற்கு இந்த டேட்டா பேஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவிலே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய குடியிருப்புகள், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்று சொல்லலாம், குடியிருப்புகள் வந்து 29 கோடி குடியிருப்புகள் இருக்கின்றது இன்றைக்கு. ஏறத்தாழ அதுல வந்து 24% குடியிருப்புகள் வந்து ஹை இன்கம் அண்ட் அப்பர் மிடில் இன்கம் குரூப். அப்பர் மிடில் இன்கம் அண்ட் ஹை இன்கம்னா என்ன மீனிங்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒயிட் குட்ஸோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவையான பொருட்கள், எந்த பொருளையும் வாங்கக்கூடிய தன்மை பெற்ற குடும்பங்கள், குடியிருப்புகள் வந்து இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மொத்த குடியிருப்புகள் 30 கோடியில இன்னைக்கு 25% இருக்காங்க. ஏறத்தாழ 7 கோடி குடியிருப்புகள் இன்னைக்கு அப்படி இருக்காங்க. அடுத்த 10 ஆண்டுகள்ல 2030க்குள்ள இதே நிலை மாறி இன்னைக்கு இருக்கக்கூடிய 29 கோடி குடியிருப்புகள் வந்து 39 கோடி குடியிருப்புகளாக மாறும். அதுல 51% ஹை இன்கம் அண்ட் அப்பர் இன்கம். இது எதுக்காக பாக்குறோம்னா இப்ப 51%னா அது 20 கோடி குடியிருப்புகள். இன்னைக்கு இருக்கிறது 7 கோடி குடியிருப்புகள் தான் ஹை அண்ட் அப்பர் மிடில். அது வந்து 20 கோடியா மாறும்போது ஏறத்தாழ 2 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய குடியிருப்புகள் நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி கூடும், ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இதான் வந்து நம்ம வந்து ஜிடிபி வளர்ச்சியினுடைய பங்கு வந்து இதான். நம்ம வந்து எப்படி நம்ம இதை வளர்க்கிறோம், நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்த 10 ஆண்டுகள்ல 2 மடங்கு அதிகமாக ஹை இன்கம் குரூப் குடியிருப்புகள் அவ்வளவு இருக்க போகுது. அப்படின்னா எவ்வளவு கன்சியூமரிசம் இருக்கும், எவ்வளவு கன்சம்ஷன் இருக்கும், அதனால வளர்ச்சி எப்படி இருக்குன்றது நம்மளால யூகிச்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன்.
நம்ம எப்பயுமே ஷார்ட் டேர்ம் திங்கிங், நான் தொழில் முனைவோர்களுக்கு வந்து குறுகிய கால இது இருக்கக்கூடாது இன்டென்ஷன்ஸ். ஸோ டோன்ட் கோ ஃபார் ஷார்ட் டேர்ம் ஷார்ட் டேர்மா திங்க் பண்ணாம லாங் டேர்மா க்ரோத் மைண்ட் செட் நமக்கு இருக்கும். வளர்ச்சி வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம நாடே பாத்தீங்கன்னா 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால 20 ஆண்டுகளுக்கு முன்னால இருப்பதற்கும் இன்றைக்கு இருப்பதற்கும் இல்ல கட்டுமான பணிகள் ஆகட்டும், வளர்ச்சின்றதை நம்ம வந்து நம்மளாலே உணர முடியும். நம்மளுடைய பிசினஸ் வால்யூம் இருக்கு, லாபம் கிடைக்கிறது வேற, வளர்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 21-22 பட்ஜெட்டை வந்து சென்ற பிப்ரவரியில நம்ம வந்து நம்மளுடைய எஃப்எம் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க அனௌன்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா, பட்ஜெட்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக மட்டும் கட்டுமான பணிகளுக்கு, கட்டுமான பணி உங்களுக்கு தெரியும், ரோட், சீபோர்ட், ஏர்போர்ட், டெலிகாம், பவர் செக்டர், எவ்ரிதிங், இந்த இரிகேஷன் நெட்வொர்க், இரிகேஷன் சைடு பார்க்குறது, இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதற்காக மட்டும் இந்த ஆண்டு மட்டும் 2022 முடியக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு, பிஸ்கல் இயர் என்று சொல்வார்கள், அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு 5.5 லட்சம் கோடி. இப்போ நமக்கு வந்து அடுத்த 10-15 ஆண்டுகள்ல இந்தியா முழுவதும் செயல்படுத்த வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்வயர்மெண்ட் இஸ் அபவுட் 110 lakh crores. நம்ம வந்து இப்போ நீங்க சைனா போனவங்களுக்குலாம் தெரியும் எவ்வளவு குறுகிய காலத்துல எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பது. ஏன்னா அமெரிக்கா வந்து வளர்ந்ததுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, ஆனால் நம்மோடு சேர்ந்து இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருந்திருக்கக்கூடிய சைனா வந்து அவருடைய வளர்ச்சி வந்து இவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்கின்றது என்றால் முதல்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்தாங்க. நீங்க கெனடி கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் வந்து இப்ப அமெரிக்கா இவ்வளவு ரிச் நாடாக இருக்கின்றது வந்து அதனாலதான் இவ்வளவு ரோடு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த ரோடுனாலதான் ரிச் நாடா இருந்துச்சுன்னு சொல்லுவார். அதே போலவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த நாடுகள்லாம் சிறப்பான பணி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த நாடு தான் சுபிட்சமாக வளரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம எஃப்எம் வந்து 5.5 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் குறைச்சிருக்கலாம், அதனால அதுல கொஞ்சம் ப்ரூவ் பண்ணலாம். பட் நெவர்த்லெஸ் we are there in the particular direction வந்து ரொம்ப முக்கியம். அந்த டைரக்ஷனுக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வரும்போது என்ன ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 5.5 லட்சம் கோடி இந்த ஆண்டு மட்டும் விதைச்சாங்கன்னா என்ன ஆகும்னா, நிறைய டைரக்ட் இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், சிமெண்ட், கோர் இண்டஸ்ட்ரீஸ் பூரா வில் பி பெனிஃபிட்டட். அதன் மூலமாக என்ன நடக்கும், வேலை வாய்ப்பு கூடும். அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக கன்சம்ஷன் லெட் க்ரோத் வரும். நமக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்க மக்கள் வந்து நுகர்வோர் வந்து நுகர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஸோ கன்சம்ஷன் லெட் க்ரோத் வரும். அந்த கன்சம்ஷன் லெட் க்ரோத் அதிகமாக ஆக சுழற்சி, மணி சுழற்சி கூடும்போது நம்மை போன்ற பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான முதலீடு செய்வார்கள். அதன் மூலமாக வேலை வாய்ப்பு வரும். அதன் மூலமாக இது அப்படியே ஒரு சுழற்சி நடந்து கொண்டிருக்கும். இது வந்து பொருளாதாரத்துல வந்து சுழற்சி நடக்க வேண்டும் என்பதுதான் அதுல கட்டாயம். இப்போ இவ்வளவு வாய்ப்பு இருக்கும் பொழுது, இந்த இவ்வளவு வாய்ப்புள்ள நாடாக இந்தியா இருக்கும் பொழுது அதே நேரத்துல போட்டி நிறைந்த நாடாக இருக்கும். போட்டி வந்து நம்மிடையே இருப்பவர்களோடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களும் இங்க வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து will come and invest. That will also bring growth. அதுவுமே growth வரும். அதே மாதிரி வேணாம் என்று சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டி நிறைந்த நாட்டுல வந்து இன்னைக்கு ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை வந்து தொழில் முனைவோர்கள் நாம் வந்து அதை கிராப் பண்ண தெரியும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மட்டும் இல்லை, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் as well as the quickest. யாரால் குயிக்கா போய் எடுக்க முடியுதோ. இன்னைக்கு பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் போட்டி இல்லை, வேகமாக செயல்படுவர்களுக்கும் நிதானமாக செயல்படுவர்களுக்கும் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போட்டி இருக்கின்றது. ஓகே, இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. இரண்டாவதாக நம்ம வந்து 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் KPIs பார்க்கலாம். KPIs சொல்லும்போது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். இதை நம்ம வந்து எத்தனை பேர், நம்ம பலர் வந்து நிறுவனத்துல நம்ம வந்து இதெல்லாம் அளந்து பார்ப்பதில்லை. ஆனால் பெரிய நிறுவனங்கள், சிறப்பாக செயல்படும் நிறுவனங்கள் இந்த 2 விஷயங்களை மிக முக்கியமாக கணக்கிட்டு பார்ப்பார்கள். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால ஃபண்ட் மேனேஜர்ஸ், இன்வெஸ்டிங் பேங்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா they will be measuring these 2 critical factors. இது வந்து நம்ம ஃபண்டிங் போல அப்படின்றதுனால விட்டுட்டு இருக்க வேணாம். ஆனாலுமே இது மிக முக்கியமான KPI என்றனால நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன்னா, இதை வந்து கண்டிப்பான முறையில நீங்க அளந்து பார்க்க வேண்டும். ஒண்ணு வந்து ரெவென்யூ growth, டர்ன் ஓவர். ரெவென்யூ growthன்றது டாப் லைன், சேல்ஸ் growth எவ்வளவு இருக்கு. சேல்ஸ் மட்டும் ரெவென்யூ கிடையாது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வரணும். ஸோ ரெவென்யூ அந்த டெஃபினிஷன் இப்போ போக வேண்டியது. ரெவென்யூ growth வந்து மிக முக்கியமான ஃபேக்டர். இரண்டாவது முக்கியமான ஃபேக்டர் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், ரோஸ் என்று சொல்வார்கள். அது வந்து இந்த 2 விஷயங்களை நம்ம தெளிவாக அளந்து வைத்துக் கொண்டோம் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு புலப்பட வைக்கும். தொழிலுக்கு வந்து நீங்க நல்லா பண்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த 2 விஷயங்கள் இருந்தா போதும். நம்ம என் தொழில லாபம் கூட இருக்கு, குறைச்சி இருக்கின்றது பாயிண்ட் இல்லை. நீங்க வந்து வளர்ச்சி இருக்கின்றதா, இதுல தொழில வந்து
சேல்ஸ் வளர்ச்சி இருக்கின்றதா, நீங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்னா போட்ட முதலீடுக்கு ரிட்டர்ன் வரும். இதுதான் ரெண்டு விஷயம் தான். நான் வந்து 1 கோடி லாபம் பார்த்தேன், நான் 10 லட்சம் தான் பார்த்தேன் அப்படின்றதுதான் கணக்கு இல்லை. இதுல வந்து ROS and revenue growth are the two most important key performance indicators in any organization. இந்த ROS இந்த ரெவென்யூ growth எதுக்காக நமக்கு வேணும், எதற்காக வளர்ச்சி? இப்போ அதுக்கு 4 விஷயம் இருக்கு. ஒண்ணு ப்ராஃபிட். இன்னைக்கு வந்து நம்ம வந்து தொழில இருக்கிறதே லாபம் சம்பாதிக்கிறது தான். ஏன்னா நம்ம அதுல கூச்சப்படவே வேண்டியதில்லை. தொழில் முனைவோர்களுக்கு உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து வெல்த் கிரியேட்டர்ஸ் ஃபார் த நேஷன். நமக்கு மட்டும் இல்ல, நமக்கு உருவாக்கும் பொழுது இந்த நாட்டுக்கே நம்ம வந்து வெல்த்தை உருவாக்கணும், சொத்துக்களை உருவாக்குகின்றோம். அதனால நம்மளுடைய பர்பஸே வந்து டு மேக் ப்ராஃபிட்ஸ். அந்த ப்ராஃபிட்டை வந்து டிரைவ் பண்றது மிக முக்கியமான விஷயம் ரெவென்யூ growth. வளர்ச்சி இருந்தால் தான் ப்ராஃபிட்டை டிரைவ் பண்ண முடியும். வளர்ச்சி இல்லைன்னா ப்ராஃபிட்டை வந்து நம்ம கொடுக்க முடியாது. அதிகப்படியான ரெவென்யூ, அதிகப்படியான டர்ன் ஓவர் நம்ம பண்ணும்பொழுது யூ கேன் மேனேஜ். இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் த காஸ்ட்டையும் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சுன்னா யுவர் ப்ராஃபிட் வில் பி மேக்ஸிமைஸ். ஸோ ப்ராஃபிட் வந்து வில் எக்ஸ்பேண்ட். ஏன்னா ப்ராஃபிட் வந்து வர வர எக்ஸ்பேன்ஷன் போவோம், நியூ ரெவென்யூ ஸ்ட்ரீம் போவோம். நியூ ரெவென்யூ ஸ்ட்ரீம்னா நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ ஆக்டிவிட்டி எடுப்போம். அப்புறம் திருப்பி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். இது ஒரு வெர்ச்சுவஸ் சைக்கிள். எப்படி ஜிடிபி வர மாதிரி இது ஒரு வெர்ச்சுவஸ் சைக்கிள். இதுவும் வந்து நமக்கு மிக முக்கியம். அந்த ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு பி டிரைவர் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். இரண்டாவது, அந்த ரெவென்யூ growth எதுக்குன்னா வேல்யூவேஷன். கம்பெனியை வேல்யூவேஷன் பண்ணும்போது, ஏன்னா நம்ம வந்து ஒரு கடன் வாங்க போறோம், பேங்க்குக்கு போகும்போது வளர்ச்சி இருக்கின்றதா என்று பார்ப்பாங்க. வளராத கம்பெனிகளுக்கு பேங்க் ஃபண்டிங் கிடைப்பதற்கு கடினம். அதே மாதிரி ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், பப்ளிக்கு போய் நம்ம வந்து ரைஸ் பண்றோம் கேபிட்டல் அப்படின்னா, நீங்க வேற கடன் வாங்குறதுனா கூட சரி, யாருனாலும் சரி, நல்ல வளரக்கூடிய தன்மை பெற்ற நிறுவனத்திற்கு இன்னைக்கு ஏதோ கடன் கேட்கறாங்கன்றதுனாலதான் கொடுப்பாங்க. அதனால ஐபிஓ போகும்பொழுதும் நம்ம வந்து ஒரு பார்ட்னரா, ஷேர் ஹோல்டரா நம்ம கம்பெனியில பீப்புளை எடுக்கணும்னு வரும்பொழுது அவங்க யாரெல்லாம் முதலீடு செய்வாருன்னா, இது வளரக்கூடிய தன்மை பெற்ற கம்பெனி, இது வெறும் லாபத்தை மட்டும் ஈட்டாது, தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும், அதன் மூலமாக என்னுடைய முதலீடுக்கு வளர்ச்சி கிடைக்கும் என்று தெரிந்துதான் நம்ம வந்து பணத்தை போடுவாங்க. அதுக்கும் இந்த வளர்ச்சி தேவை. நீங்க உங்க தொழிலை வாங்குறோமோ, புது தொழில் வாங்குறோமோ அல்லது விற்கிறோமோ, நம்ம தொழிலை விற்கிறோமோ, விற்கிறதுன்றதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் என்னால மேனேஜ் பண்ண முடியும்னா தொழிலை விற்கிறதுல தப்பு இல்லை. அப்போ அப்படிப்பட்ட வேல்யூவேஷனுக்கு இந்த வளர்ச்சி தேவை, மிக முக்கியம். மூன்றாவது கஸ்டமர்ஸ். நம்மகிட்ட வந்து ஏற்கனவே வந்து கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுல சில பேர் லாயலா இருப்பாங்க, சில பேர் ரெஃபரல்ல வந்திருப்பாங்க. ஆனா இப்போ நம்மகிட்ட வாங்காத பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க மார்க்கெட்ல. இவங்க வந்து நம்மகிட்ட தெரிந்தே வாங்காமல் இருக்கலாம், வேற காம்படிட்டர் போய் வாங்குவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட ரெகுலரா வாங்குற கஸ்டமர் எப்படி வாங்குறாங்க, எப்படி பலன் பெறுகின்றார்கள், இந்த கம்பெனி நல்ல பொருட்களை கொடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அவர்கள் தொடர்ந்து அதே நம்ம கம்பெனில வாங்கிட்டு இருக்காங்கன்றதை நோக்கி பார்ப்பார்கள். அதோடு சேர்ந்து நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய ரெவென்யூ வளர்ச்சியும் பார்ப்பாங்க. B2B கம்பெனில இது பொதுவா நடக்கும். வளர்ற கம்பெனில தான் தொழில் பிசினஸ் பண்ணுவாங்க. வளர்ந்து கொண்டிருக்கிறது ஸ்டாக்னட்டா இருக்கிற கம்பெனில பீப்புள் வில் நாட் டூ பிசினஸ் வெல். அப்போ இந்த மாதிரி ரெவென்யூ growth வர அதையும் வாட்ச் பண்ணி பொட்டென்ஷியல் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் கூடும் நம்ம மேல. அந்த கான்ஃபிடன்ஸ் கூடும் போது அவங்களும் நம்மகிட்ட கஸ்டமரா மாறுவாங்க, ரெஃபரல் இல்லாம மாறுவாங்க. ஸோ அதனால கஸ்டமர்ஸ்க்காகவாவது நம்ம வளர்ச்சி கொண்டு வர வேண்டியது. அதிகப்படியான கஸ்டமர், அதிகப்படியான ஸ்டெபிலிட்டி, அதற்கு நமக்கு வளர்ச்சி தேவை. கடைசியாக எம்ப்ளாயிஸ். நம்மகிட்ட நல்ல எம்ப்ளாயிஸ் growth வேணும்னா நமக்கு நல்ல எம்ப்ளாயிஸ் வேணும். நம்மகிட்ட இருக்க நல்ல எம்ப்ளாயிஸ் ரீட்டைன் ஆகணும், புது டேலண்ட் வெளியே இருந்து வரணும். அப்பதான் நமக்கு வளர்ச்சி முடியும். இந்த வளர்ச்சி ஏன்னா எம்ப்ளாயும் வந்து என்ன பார்ப்பாங்க, அவங்க வந்து இந்த வளரக்கூடிய நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்ப்பார்கள். தப்பே கிடையாது. அதுல அவங்க அதோட ஏது வளரும் பொழுது என்ன எதிர்பார்ப்பாங்க, அதிகப்படியான இம்ப்ரூவ்ட் சேலரியை எதிர்பார்ப்பாங்க. அது மட்டுமல்ல, they will go for career growth. இந்த நிறுவனத்துல நான் வந்து ஒரு ஆபீசரா சேர்ந்தேன்னா அதுல மேனேஜரா வரலாம், அடுத்து ஜெனரல் மேனேஜரா வரலாம். என்னுடைய கேரியர் growthக்கு இந்த நிறுவனத்திற்கு வழிமுறைகள் இருக்கின்றது. ஏன்னா வளர்ந்து கொண்டிருக்கிற நிறுவனத்துலதான் அதிகப்படியான வேலை இருக்கும். அந்த வேலை இருக்கும் பொழுது என்னுடைய தகுதியை நான் முன்னேற்றிக் கொள்வேன். அதே மாதிரி எனக்கு வந்து என்னுடைய கேரியர் growthக்கு இந்த கம்பெனில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வார்கள். நியூ டேலண்ட்ஸ் வெளியே இருந்து பாக்குறவங்க எல்லாம் இந்த கம்பெனில இருக்கிற மாதிரி கலாச்சாரம், இந்த மாதிரி கம்பெனில வளர்ச்சி இருக்கின்ற கம்பெனிகள் நாம் வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ன என்று கண்டிப்பாக எதிர்பார்ப்பார்கள். ஸோ இது எல்லாம் சேர்ந்து கடைசியா வளர்ந்துகிட்டு இருக்க நிறுவனங்கள், வளர்ச்சி அடைகின்ற நிறுவனம்னா என்ன, வெற்றி பெற்று கொண்டு இருக்கின்ற நிறுவனங்கள்ல இணைத்துக் கொள்வதற்கு எல்லாருமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நானும் அதுல என்னுடைய பங்கு இருக்கு என்று சொல்லப்படுவது நியாயம் தானே. அது நியாயம் தானே. அந்த மாதிரி நியாயத்தோடு அவர்களும் அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் அப்படி ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து they will expect சக்சஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட். ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோன்ற ஒரு என்வாயன்மெண்ட்ல வேலை பார்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால எம்ப்ளாயிஸும் ரொம்ப முக்கியம்.
ஸோ இந்த 4 விஷயம், ப்ராஃபிட், வேல்யூவேஷன், கஸ்டமர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ், இது 4க்குமே நமக்கு வந்து ரெவென்யூ growth இருந்தால் தான் முடியும். ஸோ ரெவென்யூ growth விட்டுறாதீங்க. நிறுவனத்திற்கும் ஆஸ் அ ஓனர் நமக்குமே வளர்ந்து கொண்டிருக்கும் நிறுவனத்துல தான் நம்ம வந்து நிலைத்து தொடர்ந்து சிறந்த ப்ராஃபிட்டையும் பார்க்க முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2வது ஐட்டம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இது ஜென்ரலா நான் ஒரு டேபுலேஷன்ல போட்டு காமிப்பேன். பட் நீங்க ஃபியூ பீப்புள் இருக்கிறீங்க, உங்களுக்கும் வந்து தெரியிருக்கு. ஒரு ஏ கம்பெனி பி கம்பெனி என்று கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏ கம்பெனி வந்து முதலீடு வந்து டேர்ன் ஓவர் 50 லட்சம், பி கம்பெனி 200 லட்சம், 2 கோடி. பாத்தீங்கன்னா நமக்கு பி கம்பெனி தான் நல்ல கம்பெனி மாதிரி தெரியும், ஏன்னா 2 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்கு. ப்ராஃபிட் 2 கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஏ கம்பெனி 2 லட்சம், பி கம்பெனி 20 லட்சம். இப்பயும் பார்த்தீங்கன்னா ஏ கம்பெனியோட பி கம்பெனி வந்து 20 லட்சம் லாபம் பார்த்துருக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸில் ரிட்டர்ன் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏ கம்பெனிக்கு 2 லட்சம் லாபம், 5 லட்ச ரூபா டேர்ன் ஓவருக்குன்னா 4%. பி கம்பெனிக்கு 20 லட்ச ரூபா டேர்ன் ஓவர், 20 லட்ச ரூபா லாபம், 2 கோடி ரூபா டேர்ன் ஓவர்னா 10%. அப்பயும் பார்த்தீங்கன்னா பி கம்பெனி தான் நல்லது. இப்போ முதலீடை மட்டும் பார்த்தீங்கன்னா ஏ கம்பெனியோட முதலீடு 5 லட்சம், பி கம்பெனியோட முதலீடு 2 கோடி, ஒரு கோடின்னு வச்சு 1 கோடி. அப்படி பார்த்தீங்கன்னா 1 கோடியை வச்சுட்டு 5 லட்சத்தை வச்சுட்டு 50 லட்சம் டேர்ன் ஓவர் ஏ கம்பெனி பண்ணதுன்னா 10 முறை சுழற்சி, ஒவ்வொரு சுழற்சிக்கும் 4%, அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இஸ் 40%. வேறஸ் நீங்க பி கம்பெனியை பார்த்தீங்கன்னா 100 லட்சம் முதலீடு போட்டுட்டு 2 கோடி டர்ன் ஓவர்னா 2 முறை சுழற்சி, ஒவ்வொரு சுழற்சிக்கும் 10% லாபம், 20%. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா கம்பெனி நல்ல கம்பெனி எதுன்றது குறைந்த டர்ன் ஓவரை வச்சு குறைந்தோ அல்லது பெரிய டர்ன் ஓவர் வச்சு அளவிடக்கூடியது இல்லை. அதே மாதிரி ப்ராஃபிட்டை வச்சு அளவிட வேண்டியது. நம்ம வந்து போட்ட முதலீடுக்கு என்ன பணம் வந்துருக்கு, 2 லட்சம் 5 லட்ச ரூபா போட்டுட்டு 2 லட்ச ரூபா லாபம்னா 40%, 100 லட்ச ரூபா போட்டுட்டு 20 லட்சம்னா 20%. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் இதை பார்க்கணும்னா, இதை பார்க்கும் பொழுது அந்த பணத்தை அதிகப்படியாக வேலை பார்க்க வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. As a owner of the company, we should see that our money works like a slave for us. அதை வெரைட்டி பார்க்கறது வந்து தொழில் முனைவோரோட வேலை. ஓகே, இப்போ இந்த 2 விஷயத்த நம்ம கேபிஐ பார்த்துட்டோம். இப்போ வந்து how to grow and sustainable profit in a competitive environment. நான் 3வது விஷயத்துக்கு வந்துட்டேன். முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம், த்ரெட்டை பார்த்தோம். 2வது வந்து எது ரொம்ப முக்கியமான 2 முக்கியமான கேபிஐ பார்த்தோம். இப்போ தொடர்ந்து லாபகரமாக நம்ம நிறுவனத்தை எப்படி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு போட்டி நிறைந்த உலகத்துல செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கணக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இஸ் நம்மளுடைய நீங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு ஒரு கம்பெனியை பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 60 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆண்டிற்கு 20% வளர்ச்சி. அவ்வளவு பெரிய கம்பெனி, 20,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனிக்கு 20 லட்சம், 20%. நம்ம இளம் தொழில் முனைவோர் மையத்துல நம்மளுடைய டார்கெட் என்னன்னா 30% இருக்கும், ஆண்டிற்கு 30% வளர்ச்சி அப்படின்னு பேசுறோம். ஸோ அப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகளாக தொடர்ந்து 20% வளர்ச்சி. கடந்த 15 ஆண்டுகளாக அவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 40%. ஏன் 40% வந்து நல்ல நம்பர்? நம்ம தொழிலில் வந்து நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், நம்ம பணமே எடுத்தீங்கன்னா மினிமம் 15% இருக்கும். நம்ம பேங்க்ல வாங்குறது 10% இருக்கும். நம்ம போட்ட கேபிட்டல் வந்து ரிஸ்க் கேபிட்டல், அதுக்கு ஒரு 25% எடுக்கணும். எப்படி போட்டாலும் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஆவரேஜா கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எடுத்துக்கணும்னா 15%. வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்று சொல்வார்கள். நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலா போறேன்னு நினைக்காதீங்க, நான் ஷார்ட் டைம்ல பேச வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. அதனால அந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நமக்கு எல்லாருக்குமே 15% இருக்கும். ஆனா அதை வைத்துக்கொண்டு 40% ஏர்ன் பண்றாங்கன்னா தட்ஸ் a big வால்யூம். நோ டவுட் இன்னைக்கு அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 2,92,000 கோடி ஏஷியன் பெயிண்ட்ஸ். அப்படி பர்கர் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் 2 80,000 கோடி, கிட்டத்தட்ட 125% தான் இருக்கிறாங்க. இது எப்படி அவங்களால சாத்தியப்படுத்த முடிஞ்சது? எப்படி? அதான் நமக்கு வேணும். இந்த நம்பர் எல்லாம் விட்டுருங்க. எப்படி வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றார்கள்னா அவங்க வந்து ஐடென்டிஃபைங் நேரோ அன்சர்வ்டு மார்க்கெட். இப்போ நம்ம மார்க்கெட்டை போய் பார்த்து எது வந்து காம்படிட்டரால செயல்படுத்த முடியாத ஒரு விஷயம் என்ன இருக்கு அதை பார்க்கணும். முதல்ல அதை பார்த்துட்டு அந்த 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 வாய்ப்பை வந்து பார்த்துக்கிட்டு அதை வந்து அதுக்குள்ள முழுமையான தீர்வை எப்படி காணணும்னா, நம்ம செய்யும் பொழுது நேரடியா அது தீர்வு காணாம, நேரடியான என்ன சொல்றேன், அதை எடுத்து தீர்வு காணும் பொழுது அந்த தீர்வு காண்பது என்பது இன்னும் நம்ம காம்படிட்டர் நினைச்சாலும் அது செயல்படுத்த முடியாத அளவிற்கு
அதுல தீர்க்கமாக ஆழமாக இறங்கி போடும்பொழுது தான் என்ட்ரி பேரியர்ஸ் வரும். இப்ப நான் ஒண்ணு செஞ்சோன்னா பின்னால காம்படிட்டர் அடுத்த மாசம் அதே இதை செய்வார். அப்படிப்பட்ட தீர்வை அதுவும் பண்ணிட்டு தான் போனோம். அதற்கு மேலாக காம்படிட்டரை செயல்படுத்த முடியாத அளவுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், நம்ம ட்ரேட்மார்க் போட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு அதுல ஒரு என்ட்ரி பேரியர். லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை பண்றதுல நம்ம மற்றவர்களை விட ஜஸ்ட் இன் டைம் என்று சொல்வார்கள், அல்லது எல்லா நேரத்திலும் சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்று சொல்வார்கள். இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய அதை பார்க்கலாம். சிஸ்டம்ஸ் வச்சிருப்பாங்க, சில பேர் டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க, மார்க்கெட்டை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரியும். இதெல்லாம் தான் என்ட்ரி பேரியர்ஸ் ஃபார் நியூ பீப்புள்ன்றத விட காம்படிட்டர்ஸ். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அகழியை வெட்ட வேண்டும். மோட்ஸ் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்துல எக்கனாமிக் மோட் என்று சொல்வார்கள். அந்த அகழியை வெட்டுவது தான் நம்மளுடைய வேலையா இருக்கும். நம்ம தொழிலை உருவாக்குவது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நிலையாக நிலைத்து நிறுத்து தொடர்ந்து ஒரு நிலையான ஒரு நமக்கு வளத்தையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து சஸ்டைனபிள் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கணும்னா யூ நீட் டு கிரியேட் எக்கனாமிக் மோட். இப்போ இந்த அகழியை நீங்க வெட்டிட்டே வரும்பொழுது, இப்போ இந்த ஏஷியன் பெயிண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவர் கம்பெனி சோக்சின்னு சொல்லக்கூடியவர் பெயிண்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் டிஸ்டம்பர் வந்துச்சு. பெயிண்ட்னு வரும்பொழுது ஐசிஐ யூரோப்பியன் கம்பெனி, அவங்க வந்து இங்க போட்டாங்கன்னா நமக்குலாம் தெரியும் ஐசிஐ பெயிண்ட் வந்து எவ்வளவு குவாலிட்டி பெயிண்ட்னு தெரியும். இவர் அவங்களோட கம்பீட் பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, பாம்பேல இருக்கக்கூடிய ஹோல்சேலர்கிட்ட மொத்தமா கொடுத்து இறக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் ப்ராடக்டை கொண்டு போகும்போது அவங்க கேட்ட கமிஷனும் அந்த ட்ரேடிங் கம்யூனிட்டி கேட்ட அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணாருன்னா, இது எப்படி தீர்வு காண்பது என்பது பார்க்கும்போது அங்கதான் வந்து அந்த அகலை வெட்ட ஆரம்பிச்சார். அப்போ வந்து இப்போ அதுல காம்படிஷனே உள்ள வர முடியாத அளவிற்கு பண்ணணும்னா நல்ல பொருள் கொடுக்கணும். நம்ம வந்து காம்படிஷன் தரமற்ற பொருளை கொடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்டா இல்லைன்னா பரவாயில்ல, யூ நாட் பி த பெஸ்ட் இன் த மார்க்கெட். ஏன்னா ஐசிஐ டியூலக்ஸ் பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் இன் த மார்க்கெட், பட் கிரெடிபிளா இருக்கணும். நல்ல ஒரு பொருளை கொடுக்கணும். இது கொடுத்தா எல்லாருமே அதை அனுபவித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல பெயிண்ட். அவர் என்ன பண்ணாருன்னா, ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர் என்ற லேயர்ஸை கட் பண்ணாரு. முதல்ல அது ஒரு பேரியர். சோக்சி என்ன பண்ணாருன்னா, டைரக்டா டீலர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த டீலர் கூட எங்க வந்தாருன்னா, பாம்பே விட்டு தூரமா தமிழகத்துக்கு வந்தாரு. தமிழகத்துல அப்போ பொங்கல் விழாவிற்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காளைகளுடைய கொம்புல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிப்பாங்க. குறைந்த அளவு பெயிண்ட் தான் இருக்கும். நம்ம மாட்டு வண்டியுடைய சக்கரத்துல பெயிண்ட் அடிப்பாங்க. டோர் வீட்டுல இருக்கக்கூடிய கதவுகள்ல பாத்தீங்கன்னா அடியில இருக்க பேனல் பாத்தீங்கன்னா அதுல ரெட் அண்ட் எல்லோ, நமக்கு வந்து ஆஸ்பிஷியஸா நமக்கு குங்குமம் மஞ்சள் அடிக்கிற மாதிரி அந்த பெயிண்ட் நிறைய இருக்கும், டார்க் கலர்ஸ்ல. பார்த்தாரு, அவரு பார்த்தா லிட்டர் கணக்குல பெயிண்ட் எல்லாம் வந்தா இங்க ஆகாது. 50 மில்லி லிட்டர் 100 மில்லி லிட்டர் பேக்கிங் எடுத்தாரு. லோ மார்ஜின். இதான் வந்து என்ட்ரி பேரியர். திஸ் இஸ் என்ட்ரி பேரியர் ஹி கிரியேட். லோ மார்ஜின் தான் கிடைச்சிச்சு. இது ஐசிஐ பெயிண்ட் வந்து இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹோல்சேலர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இவர் என்ன பண்ணாரு, தூரமா வந்து தமிழகத்துல கிராமங்கள்ல போய் குட்டி குட்டி டீலர்ஸை பிடிச்சு அந்த டீலர்ஸ்க்கு 100 ml 50 ml பெயிண்ட்டையும் குறைந்த லாபத்துல கொடுத்தாரு. இதை பார்க்கும் பொழுது மற்றவங்களால இது யோசிச்சே பார்க்க முடியல. அது ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணாருன்னா, இது வளர ஆரம்பிச்சாரு. தமிழகம் மட்டுமல்ல, தென் தமிழகம் மட்டும் கம்ப்ளீட்டா சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் போனாரு. அப்புறம் ஆல் இண்டியா வர ஆரம்பிச்சாரு. எல்லாமே டைரக்ட் டீலர்ஸ் கொடுக்கும் பொழுது இவருக்கு லாபமும் அடுத்து வர ஆரம்பிச்சு. பாத்தீங்கன்னா கடைசியா லார்ஜ் சிட்டிஸ்ல இருந்து வரக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு வந்து அவர்கிட்ட கஸ்டமரா மாறக்கூடிய நிலை ஏற்பட்டது. அந்த கஸ்டமராக வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 75,000 டீலர் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 டெலிவரி. ஏன் இந்த 4 டெலிவரி? லாஜிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபென்டாஸ்டிக் இனோவேஷன். ஏன்னா ஒரு கடையில பெயிண்ட் நாளைக்கு ஒரு வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா அந்த பெயிண்டர் போய் இன்னைக்கு ஆர்டர் பண்ணுவாரு. இன்னைக்கு அந்த ஆர்டர் பண்ண பெயிண்ட் நாளைக்கு வரும் போகணும். இதுல வந்து இன்வென்ட்ரி வந்து யாரும் வச்சுக்க கூடாது, ஸ்டாக்ஸ் வச்சுக்க கூடாது, டீலர் வச்சுக்க கூடாது, வீட்டுக்காரங்களும் வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. அப்போ உடனே வரணும்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல ஒரு நாளைக்கு 4 டெலிவரி கொடுத்தாருன்னா 75,000 அவுட்லெட்டுக்கு 75,000 டீலருக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் டெலிவரிஸ் எவ்ரிடே நடத்தினார். திஸ் இஸ் a crux. நம்ம என்ன பார்க்கணும்னா, மற்றவர்கள் செயல்படுத்த முடியாத ஒரு வகையை நம்ம வந்து இப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா that will be fantastic. And IIM கிராஜுவேட் எடுத்தாரு, கம்ப்யூட்டர் வாங்கினாரு. இப்போ 1970 he was using technology. நம்ம வந்து தொழிலை நிலைத்து நிற்க வைக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட டெக்னாலஜிக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயங்க கூடாது. அதே பண்ணாரு. 1970 எடுத்தாரு. IIM கிராஜுவேட்ஸ் அகமதாபாத் போயிட்டு அவங்களெல்லாம் இது பண்ணாரு. பண்ணிட்டு டேட்டா மேனேஜ்மெண்ட், இன்னைக்கு தெரு எவ்வளவு விற்கும்ன்ற டேட்டாவை கேப்சர் பண்ணாரு. அந்த பெயிண்டோட டிமாண்டை ஜட்ஜ் பண்ணாரு. பண்ணிட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள்ல ஒர்க்கிங் கேபிட்டல் சுத்திட்டு வந்துடும் அவர் அப்படின்னு அதெல்லாம் பண்ணும்பொழுதுதான்
கேபிட்டல் எம்ப்ளாய்டு கம்மி, அதுக்கு லாபம் கூட. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் மோர் தென் 40% எவ்ரி இயர். ஸோ திஸ் இஸ் த பேஸ் ஃபார் ஹவு டு ஹேவ் அ சஸ்டைனபிள் ப்ராஃபிட். கிரியேட் அ மோட்னா அகழியை வெட்டுங்க, மற்றவர்கள் வர முடியாத அளவிற்கு நம்மளுடைய சிஸ்டம் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க, நல்ல பீப்புளை வச்சிருங்க, நல்ல பிராண்ட் கொண்டு வாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் கொடுங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க. ஆல் திஸ் திங்ஸ் வில் மேக் உங்க காம்படிட்டர் உள்ள வர முடியாத அளவுக்கு பாருங்க. ஸோ இதுல சீக்ரெட் சாஸ் என்ன, இதோடைய கிரக்ஸ் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோர் பிசினஸ். அவருக்கு தெரிஞ்ச பிசினஸ் கோர் வந்து பெயிண்ட். அந்த பெயிண்ட் பிசினஸ் மட்டும் தான் பண்ணார், வேற எதுவும் பண்ணல. கோர் பிசினஸ் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடக்குது. அந்த கம்பெனி நிறைய 10 ஃபேக்டரி இந்தியா முழுவதும், 16 ஃபேக்டரி வெளிநாட்டுல இருக்கின்றது, வளர்ந்திருக்கின்றது. சில இடத்துல ஸ்லிப் ஆயிருக்காங்க. எல்லாம் ஆகுனா கூட தொடர்ந்து இன்னைக்கு 20,000 கோடி தாண்டி தொடர்ந்து 20% வளர்ச்சி, ஆண்டிற்காண்டு வளர்ச்சி, 40% ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோர் பிசினஸ். அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அகலமாகவும் ஆழமாகவும் உங்களுடைய அகழியை விட்டுங்கள். உங்களுடைய தொழில் செய்பவர்களுக்கு, உங்க காம்படிட்டருக்கு வந்து சரியான ஒரு டஃப் டைமை கொடுக்கணுன்றதுதான் என்னோட பாயிண்ட். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் யூ ஷுட் ஹேவ் அ radical change because the country is having a great opportunity. So I want you all of you to have a great change in your organization, and I wish all of you grow to greater heights. Thank you very much. Thank you. Thank you, sir. Thank you. ஒரு rapid fire round on radical change, touching through almost what we need exactly at this time ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு half an hour இருக்கு. So we'll have the forum open for discussion. So our members here who would like to have question and answer session, you can please raise the questions now, or else I will choose the question from the audience now. சார், நான் அசோக் பேசுறேன், மதுரையில இருந்து. சார், நாங்க வந்து ஒரு பாஸ்ட் 5 years சாஃப்ட் ஸ்லிப்பர்ஸ் மதுரையில மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்லிப்பர்ஸ், ஆமா சார். ஸோ எஸ் மூலியமா வி ஹவ் லேர்ன்ட் அ லாட், அண்ட் அதுல வந்து நிறைய இது பண்ணி வி ஹவ் டன் லாட் ஆஃப் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் இன் அவர் பிஸ்னஸ். ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நாங்கள் ஏற்படுத்தி நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன சார், எல்லா பிஸ்னஸுக்கும் சர்டைன் லிமிட், ஒரு 5 years இல்லாட்டி ஒரு 4 years ஹிட் தி வால் சிண்ட்ரம் சொல்லுவாங்க. இதுக்கு மேல அவங்களால எப்படி பண்றது தெரியாம ஒரு சூழ்நிலையில அந்த பிஸ்னஸ் நிற்கும், எல்லா பிஸ்னஸுக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன சார் பண்ணணும் ஆக்சுவலா? ஓகே, ஹிட் த வால்ன்ற சிண்ட்ரோம் வந்து ஓகே, டெக்னிக்கலா பேசலாங்க. நம்ம வந்து இந்தியா வாய்ப்பு நிறைந்த நாடு. நீங்க ஸ்லிப்பர்ஸ் பண்றீங்கன்னா, டுடே த ஆவரேஜ் பெர் கேபிட்டா கன்சம்ப்ஷன் ஆஃப் ஃபுட்வேர் இன் இந்தியா இஸ் அபவுட் 2 pairs. ஓகே, ஃபுட்வேர் தானே பண்றீங்க? ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ஹவாய் ஸ்லிப்பர்ஸ் பண்றீங்களா? ஆமா சார், அந்த மாதிரி தான் சார். ஹியூஜ் மார்க்கெட் இஸ் தேர். அது developing nations, Africa is a huge market for you. Of course, it will be very competitive. You have to do your market research properly. உங்க மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நான் தான் சொல்றேன், 2 பேர் தான் இன்னைக்கு ஆவரேஜ் இந்தியனுடைய இது. இன்னைக்கு ரஷ்யாவோ இல்ல பிரேசிலோ எடுத்தீங்கன்னா 8 பேர் 9 பேர். இன்னைக்கு 9 பேரும் போது இட் இன்க்ளூட் ஆல். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேர் வரும், ஆல் திங்ஸ் வரும். நீங்க ஹவாய் ஸ்லிப்பர்ஸ் பண்றீங்க, நிறைய பண்றாங்க. there are market leaders. VKC மார்க்கெட் லீடர் இன்னைக்கு. எஸ் சார், ஆமா சார், ஆமா சார், பண்றாங்க. VKC ரிலாக்ஸோ. நீங்க வந்து அவங்க பண்ணதே பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து எங்க வித்தியாசப்பட்டு பண்ணணும், அதான் முக்கியம். இப்போ மார்க்கெட் லீடர் இருக்காரு, டோன்ட் ஃபாலோ த மார்க்கெட் லீடர். இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு மைக்கேல் போர்ட்டர் சொல்லுவாரு, டோன்ட் டூ திங்ஸ் லைக் வாட் அதர்ஸ். don't try to become the best. You try to become unique. வித்தியாசமான ஒரு கம்பெனியா உங்க கம்பெனி மாத்துறதுக்குள்ள வழி பாருங்க. மார்க்கெட் கண்டிப்பா இருக்கு. எல்லா கஸ்டமரையும் என் கஸ்டமர்னு நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் இப்படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு யூ ஆர் தேர் இன் a very growing country. இந்த country வந்து requires so much of Hawaii slippers. I'm not trying to asking you to change your business. நீங்க you have not hit the wall. அந்த வால்லாம் நீங்க ஹிட் பண்ணல. இப்போ நல்லா இருக்கிறீங்க. அதனால இன்னும் தீர்க்கமா உங்க மார்க்கெட்டை பாருங்க. ஃபோக்கஸ், கடிவாளம் போட்டுக்கோங்க. எதுக்கு தொழில், வேற தொழில பார்க்காதீங்க. உங்க தொழில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க சார்? நான் 5 years இருக்கேன் சார். டாப் லைன் என்ன பண்றீங்க? டர்ன் ஓவர் என்ன பண்றீங்க? So 1.5 பண்றீங்க. நீங்க வந்து 100 கோடி வரைக்கும் பண்ணலாங்க. அது வரைக்கும் வேற எதுக்கும் திரும்பாது. Okay, sure. And you have to keep on thinking about your slippers deeper. Do some trials. Look at what is happening in the competition. Other countries la enna nadakudhu. இந்த ஸ்லிப்பர்ஸ் எப்படி அதிகப்படியாக யூஸ் பண்ண வைக்க முடியும், அதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்து புது டிசைன், சம்திங் லைக் இனோவேஷன் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கெட்
huge market, and you have to spend on your brand, make a brand, and then spend on your brand, and then grow further. Okay, sir. Okay, sir. Thank you. Don't think of another business. Please don't think of another business. கண்டிப்பா இல்ல சார், அதை பத்தி நினைக்கல சார். கண்டிப்பா பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் தான் சார் ஃபாலோ பண்ணிட்டு. So do we have Narayanan sir, you have any questions or can I ask with the next question? Sir, there are two questions asked from thing. So the first question is, if you are going on an expansion mode of business with respect to turnover and infrastructure, how should we plan on finances? ஓகே, குட். ஃபினான்ஸ் வந்து நீங்க வந்து இப்போ எப்பயுமே நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி போடும்போதுங்க முதல்ல உங்க வருஷ பட்ஜெட்டை போடுங்க உங்க நடக்கிற தொழில்ல. இப்போ நண்பர் வந்து அவர் ஸ்லிப்பர்ஸ் பண்றாருன்னா 1.5 கோடி பண்றாருன்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு என்ன டார்கெட்? ஸோ யூ ஷுட் ஹேவ் அ பிசினஸ் பிளான். வி யூஸ் ஆல்வேஸ் சே பட்ஜெட்டிங் எக்ஸசைஸ். ஒரு வருஷம் 3 வருஷத்துக்கு என்ன பிளான் அப்படின்னு போடுங்க. நீங்க அதை வச்சுதான் நீங்க மார்க்கெட் இருக்குன்றது தெரிஞ்சுதான் இப்போ எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு போறீங்க. எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு போறது பத்தி தப்பு இல்லை. நீங்க வந்து யூ ஹேவ் டு டூ அ தரோ மார்க்கெட் ரிசர்ச், மார்க்கெட் சர்வே, வாட் தி பீப்புள் ரிக்வயர், ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் தி பெயின் பாயிண்ட்ஸ், அடாப்ட் தட். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பேன்ஷன் போங்க. எக்ஸ்பேன்ஷன் போகும்போது நம்ம கடன் வாங்கி பண்ற போறோம்னா சொந்த பணத்தை போட்டு பண்றோமான்றது முக்கியம். சொந்த பணம் போடும்பொழுது உங்க பேலன்ஸ் ஷீட் உங்க ஆடிட்டர் கன்சல்ட் பண்ணும். 2 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கரண்ட் ரேஷியோ எப்பயுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது. உங்களுக்கு தெரியும், ஓடிக்கிட்டு இருக்க பிசினஸ்க்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டல் எடுத்து எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு போயிடுவாங்க. பல பேர் இதான் தப்பு பண்றாங்க. ஒரு புது பிசினஸோ எக்ஸ்பேன்ஷனோ அல்லது ரியல் எஸ்டேட் வாங்கி போடுறது எங்க இருக்கிறது பணம்? இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது. இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவையோ அதற்கு மேலாக ஒரு படியும் எடுத்து வச்சுட்டு தான் if you do your business you'll be very clear in your mind. So otherwise you have to, ஏன்னா நீங்க முதல்ல கரண்ட் ரேஷியோ கரெக்டா வச்சுக்கோங்க. 1:2. நமக்கு ₹1 வெளியே இருந்து வரணும்னா நமக்கு 2 வரணும்னா ₹1 நம்ம தர வேண்டிய மாதிரி இருக்கும். ₹2 நமக்கு வந்து வெளியே இருந்து வரணும். எப்படின்னா நம்மளுடைய ரிசீவபிள்ஸ், நம்மளுடைய இன்வென்டரினா ரா மெட்டீரியல் இன்வென்டரி, ஃபினிஷ் குட்ஸ். நீங்க ட்ரேடிங்ல இருந்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் நமக்கு வெளியே இருந்து வரக்கூடிய பணமும் ₹2 இருந்துச்சுன்னா நம்ம தர வேண்டியது, நம்ம வந்து சப்ளைஸ் கிரெடிட் வாங்கியிருப்போம்ல, அது ₹1 இருக்கணும். இது கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா உங்க வேலை வந்து காலையில வந்து ஆஃபீஸ் திறந்தோம், பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, உங்க எக்ஸ்பேன்ஷனை யோசிக்கிறது இதெல்லாம் கரெக்டா வரும். இதை குளறுபடி பண்றீங்க, என்ன பண்ணுவீங்க? வந்த பணத்தை எடுத்து ஒரு ரியல் எஸ்டேட் பக்கத்துல சீப்பா லேண்ட் வருதுன்னு வாங்கி போட்டீங்கன்னா அந்த பணம் வந்து அங்க போய் லாக் ஆயிடுச்சுன்னா தொழில் இங்க என்ன ஆகும்? நீங்க செக் கொடுத்த இடத்துல பவுன்ஸ் ஆகும், அல்லது காலையில போனை போட்டு நீங்க செக்கப் போடாதப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் த ஃபண்டமெண்டல் திங் விச் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட், ஃபோக்கஸ் ஆன் இட். அதை பண்ணிடுங்க. 2வது விஷயம், நீங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் போனோம்னா அதுலயும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ₹1 போட்டுட்டு ₹10 கடன் வாங்குது. நம்ம ப்ராஜெக்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து ₹1 கோடி ப்ராஜெக்ட் ஆகுதுன்னா உங்க பணம் வந்து மினிமம் வந்து 25 lakhs இருக்கணும் மினிமம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன ஆகும்னா அதிகப்படியான கடனை வாங்கி அந்த பணத்தையும் உள்ள போட்டு சொந்த பணம் போடாம பண்ணி அப்படி பண்ணீங்கன்னா then you will be entangled with lot of interest commitments. More interest, higher rate of interest போறோம். அதிக கடன் அப்ப ஒழுங்கா பே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்துச்சுன்னா ரேட்டிங் கம்மியாகும். so many cyclical effect. ஃபண்டமெண்டலிங்க ரிஸ்கை வந்து குறைச்சி வச்சுட்டு கரெக்டா உங்க ஆடிட்டர் கேட்ட ரேஷியோஸை கரெக்டா வச்சுக்கணும். இந்த 2 ரேஷியோ முக்கியம். டோட்டல் அவுட் சைட் லைபிலிட்டி பை டோட்டல் நெட்வொர்க். உங்க பணம் ₹1 வெளிக்கடன் மேக்சிமம் ₹3 வாங்கலாம். எல்லா கடனையும் சேர்த்து சொல்றேன். TOL by T&W உங்க ஆடிட்டர்ஸ்ல உட்காந்து பாருங்க. ஸோ have a clear approval. I mean you sit with your auditor, find out and see that நம்மகிட்ட இருக்கிற பணம் நிறுவனத்துல வர லாபத்தை வச்சே கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனா சிக்கல் வந்துச்சுன்னா எல்லாமே இறங்கிடும். ஸோ be safe and grow good. And I hope I have answered your question, right? Yes, sir. Actually, this question was from me only, sir. Actually, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் போகும்போது இப்போ பிசினஸ் என்ஹான்ஸ்மெண்ட் போகும்போது லைக் பேரலா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்துட்டு நான் டெவலப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் லோன் ரேஷியோ அது எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது? லோன் ரேஷியோ டெட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. டெட் வந்து ₹2 ₹1 நீங்க சொந்த பணம் போட்டா ₹2 கடன் வாங்கலாம். கரெக்ட். நான் சொல்றது ஒட்டுமொத்த கடன். நீங்க கைமாத்து வாங்குவீங்க, பேங்க்ல சிசி வாங்குவீங்க, உங்க சப்ளைஸ் கிரெடிட் வாங்குவீங்க, எல்லா கடனையும் சேர்த்தீங்கன்னா ₹3 இருந்துச்சுன்னா உங்க பணம் ₹1 இருக்கணும். அது வந்து நான் சொல்றது டோட்டல் அவுட் சைட் லைபிலிட்டி. யார் கைமாத்துல இருந்து எல்லாம் சேர்த்து.
இப்போ டெட் ஈக்விட்டின்னு சொன்னா ப்ராஜெக்ட் காஸ்ட் 1 கோடி ரூபா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, 33 லட்சம் ரூபா நீங்க 33 கொடுங்க, 66 பேங்க் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பட் when you go for a project, I would ask you, all of you, to look into an asset light model. இப்போ நீங்க ட்ரேடிங்ல இருக்கிறீங்க, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றீங்க, ஒரு இடத்த வாடகைக்கு பிடிக்க முடியுமான்னு பாருங்க முதல்ல, rather than investing that money on land and building. நமக்கு என்ன தோணும்னா லேண்ட் பில்டிங் வேல்யூவேஷன் கூடுதல் அப்படின்னு. நம்ம போனது உள்ள போறது டைல் விற்கிறதுக்கும் நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ் விற்கிறதுக்கும். ஸோ யூ கோ அண்ட் சி தட், இன்வெஸ்ட் ஆல் யூர் மணி ஆன் தி ப்ராடக்ட்ஸ், ஹேவ் யூர் மணி ஆன் த ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் ரிச்சா இருந்து பாக்கெட்ல பணம் வச்சுட்டு வியாபாரம் பண்ணீங்கன்னா அதோட தைரியமே வேறங்க. ராதர் தேன் இன்வெஸ்டிங், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, கொலாட்ரல் இவ்வளவு இருக்கு. நிறைய பேருக்கோட கம்ப்ளைண்ட், என் சொத்து நான் இவ்வளவு கொலாட்ரல் கொடுத்துருக்கேன், பேங்கர் கொடுக்க மாட்டேன்டாங்க. அவர் பேங்கர் சொத்து வாங்குறது, கொலாட்ரல வாங்குறது உங்களுடைய இயலாண்மை டைம்ல அவர் எடுத்துக்கிறதுக்கு. அவர் முதல்ல பாக்குறது உங்க தொழில மட்டும்தான், என்ன சேல், என்ன ரெவென்யூ, என்ன ப்ராஃபிட், எப்படி மேனேஜ் பண்றாங்க, எப்படி கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கன்னு தான் பாப்பாரு. அதுக்குதான் இப்ப கடன் கொடுக்குறாரு. நாட் பை டேக்கிங். அவர் வியாபாரம் கடன் கொடுத்து வட்டி ஆன் பண்றதை தவிர உங்க கொலாட்ரல வித்து பணம் எடுக்கிறது அவர் வேலை கிடையாது. ஸோ let us all go for an asset light model. So that will be a good model for you. Once you grow, நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் கேஷ் ரிச்சா இருக்கும் பொழுது ப்ராப்பர்ட்டி. சில நேரம் ரீட்டைல இருக்கிறீங்கன்னா உங்க பிளேஸ் தான் முக்கியம். அப்போ சில பேருக்கு நகைக்கடை வச்சிருக்காங்க, அந்த இடத்துல தெக்காவாணி இதுல வாங்கினாதான் நல்ல பிசினஸ் நடக்கும்னா, சில இடத்துல நம்ம அதை ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்போ போகும் பொழுதும் கூட தொழிலுக்கு வேணுங்கிற ஒர்க்கிங் கேபிட்டலையும் கடனையும் கரெக்டா வாங்கணும். அது ஆடிட்டர் கரெக்டா செக் பண்ணிட்டு வாங்க. அசெட் லைட் மாடல் இஸ் a worthy மாடல். எங்க போனாலும் சரி வாடகை இடத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா வாடகை இடம்னா நம்ம போய் பணத்தை சிங்க் பண்றது இல்லை. So your money should be there in your business, basically in your stocks, inventory and other things, right? Good sir. Thank you sir. Okay, one more question sir. Is there any tool to measure the radical changes in an organization? Radical change நாங்க தீவிரமான மாற்றம் எல்லா பக்கம் வரணும். மாற்றத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு வாய்ப்பா கருதணும். இப்ப கொரோனா வந்திருக்கு, ஒரு மாற்றம். புது மார்க்கெட், இப்ப கண்டெய்னர் வரல, அது ஒரு மாற்றம். கண்டெய்னரே கிடைக்கல, எக்ஸ்போர்ட் எல்லாம் பூரா ஸ்தம்பிச்சு நிற்குது, அங்க ஒரு மாற்றம். ஸோ இதுல நம்ம தொழில இருக்கும்பொழுது நமக்கு வாய்ப்பு எல்லாம் நல்லா தெரியும். ஸோ தேர் இஸ் நோ மெஷர், பட் யூ ஹேவ் டு பி விஜிலண்ட் அண்ட் தென் ஃபைண்ட் அவுட். அது போக நம்ம ஓகே, நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கல, பட் இருந்தா கூட we have time on that. Yes sir. You have any other question? கடைசியா the customer எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது மட்டும் கொஞ்சம் பேசி முடிக்கணும்னு நினைச்சேன். Any other question is that radical change நம்ம மாற்றங்கள் நமக்குள்ளே நம்ம பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு ஏரியால மாறி இருக்கோம். இப்ப நான் சொல்லும் பொழுது நல்ல எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கிறோமா, கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றோமா, பணத்தை அசெட் லைட் மாடல், இதெல்லாம் மாற்றங்கள். இது வரைக்கும் நான் அப்படி இல்லை, இனிமே மாற போறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம், இன்னைக்கு இல்லை, பல நாள்ல நீங்க அசெட் லைட் மாடல் இஸ் a winning model. Don't invest on equipment. சில பேர் ஃபேக்டரியை பார்த்தா உடனே அதே மாதிரி போடணும்னு நினைக்கிறது. அது இருக்கிற மெஷினை நல்லா அழகா யூஸ் பண்ணி அதை சிறப்பா அந்த புது இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைத்து வைத்து கொண்டு பண்ணீங்கன்னா நல்ல விஷயம். ஓகே, ஸோ மாற்றத்தை மெஷர் பண்றது நம்ம தான் பார்த்துக்கணும். ரைட்? எனி அதர் கொஸ்டின்ஸ் ஆன் தட்? Vinesh sir. Sir, basically we've talked about a lot of changes that we've always been through. எனக்கு மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது that is very clear. But from I mean, obviously you have yet to talk on the customer relation thing that you have been saying, but how do you see the HR management going forward with lots of new rules coming in, and particularly post COVID with lots of problematic situations wherein health conscious rules have come in, like distance நிறைய விடணும், you will have to do thermal screening, and there are lots of new proposals also. 4 days working அப்படிங்கிற ஒரு proposal இருக்கு. So how do you feel this on a community basis, not on an organization basis, but on a community basis? How do you see this changes? I mean, I would say that the country, both the state government as well as central government, have done their best today. We have to appreciate them. நிறைய பேர் பேசுறாங்க, இந்த செகண்ட் லாக்டவுனுக்கு முன்னால பாத்தீங்கன்னா வேக்சின்ஸ்லாம் சரியா போடல. நீங்க இப்ப சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாம் நம்ம சொந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. வீட்டுல பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவோம், அதான் ஆர்கனைசேஷன் கொண்டு போகணும். அதான சொசைட்டி. நம்ம வீட்டுல கொரோனா வருதுன்னா நம்ம குழந்தைங்களை எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறோம், அதே தான் நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் நம்ம குழந்தைங்க தான், நம்ம ஃபேமிலி பீப்புள். அவங்கள ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவங்க ஃபாதர் மதர் எல்லாம் இப்ப கரெக்டா வச்சுட்டா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நிறுவனமுமே
அவங்களோட குடும்பத்தையும் சரி, அவங்களோட தொழிலில் இருக்கவங்களையும் சரி, அவங்க தொழிலை சார்ந்த பீப்புளுக்கும் சேர்ந்து இதை கொடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். எங்க போனாலும் மாஸ்க் வச்சிருக்காங்க, ஹேண்ட் சானிடைசர் வச்சிருக்காங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் வைக்கிறாங்க, பேசுறது பூரா மீட்டிங் பூரா இப்போ வந்து வர்ச்சுவல் மீட்டிங்ஸாக கொண்டு போயிட்டாங்க. ஆல் திஸ் திங்ஸ் ஹேவ் பீன் ஹேப்பனிங். அப்போ இதுக்கு அடாப்டும் ஆயிட்டோம், நம்மளும் ஆயிட்டோம். அதனால ஃப்ரம் த சொசைட்டல் பார்ட் ஆஃப் இட் என்னை பொறுத்தவரையில் இப்போ நம்ம நிறைய வந்து நெகட்டிவ் நியூஸை பேசுறது நிறுத்திடுறோம். அதாவது இப்போ நீங்கள் ஹெச்ஆர்னு சொன்னீங்க, அது கடைசியாக வரும். பட் அதுக்கு முன்னால நெகட்டிவ் நியூஸ் என்ன சொல்றேன்னா, நியூஸ் பேப்பர் எடுத்தாவே நெகட்டிவ் திங்ஸை படிக்கிறது. டோன்ட் டூ தட், லெட் அஸ் நாட் டூ தட். நமக்கு தெரியும் அது என்னமோ ஒரு குப்பை நியூஸை போட்டிருப்பாங்க, ஒரு அதை படிச்சு நமக்கு ஒன்றும் யூஸ் ஆக போறதில்ல. பட் whereas we should also not gossip about any failures. See, யாருக்கு லைஃப்ல யாருக்கு வேணா என்ன வேணா நடக்கும். So let us not gossip about anybody. Let us not go through negative news. Negative news தெரிஞ்சுக்கணும், அது ஓகே இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பட் அதையே போட்டு பேசி ஹார்ட் பண்ணிக்கிட்டு அது பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து there's no meaning at all என்னை பொறுத்தவரை. ஸோ நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ வேக்சின்ஸ் வந்து இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, 1 கோடி பேருக்கு ஒரே நாள். ஸோ இப்போ 80 lakhs என்னமோ ஆவரேஜ் வந்துகிட்டு இருக்கு. I think they say by December or January, February they should be able to do it. That's a commendable job by the government. And then the state government has done a fantastic job by carrying out these vaccines like anything. And then of course that we do have our own problems of corruption and so on. அது வந்து நான் பேசக்கூடாதுன்னு சொல்லல. பட் சொசைட்டில வந்து நமக்கு பொறுப்பு இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கணும். நிறைய ஆர்கனைசேஷன் கேம் ஃபார்வர்ட். அண்ட் தென் பிஎஸ்ல இருந்து கூட நம்ம வந்து சேம்பர் மூலமா வந்து ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் வந்து நம்ம ஜிஹெச் கொடுத்துருக்கோம், டிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. மெனி ஆர்கனைசேஷன் கேம் ஃபார்வர்ட் அண்ட் டிட் இட். அண்ட் வி ஹேவ் எ ரோல் ஆன் தட். ஹெச்ஆர் சைட்ல வந்து லெட் இஸ் நாட் பி, ஏன்னா நம்ம எம்ப்ளாயி நல்லா இருந்தா தாங்க. இப்போ இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே மைக்ரண்ட் எம்ப்ளாயிஸை கூட்டிட்டு வந்து அவங்களை எவ்வளோ சேஃபாக வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு வந்து நல்லா ஹேண்டில் பண்ணி அவங்களை திருப்பி அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டமாக வந்து ட்ரெயின்ல மொத்தமாக போனதை வந்து கொஞ்சம் முன்னால பிளான் பண்ணிருக்கலான்னு. லேப்ஸ் எல்லா பக்கமும் இருக்குங்க. நம்ம நிறுவனத்தில் நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் எப்பயுமே கரெக்டாக இருக்கா? டெஃபினெட்லி நோ. ஸோ நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் தானே நம்மளுடைய பொலிட்டிஷியனாகவும் பியூரோக்ராட்ஸ் தான் இருக்கிறாங்க. நான் அவங்க தவிர வந்து நான் டிஃபெண்ட் பண்ணி பேசலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாசிட்டிவ் திங் நல்லா நடக்கும்போது அதை நம்ம பார்க்கணும், நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும்போது சுட்டி காமிக்கிறது நம்ம பொறுப்பு இருக்கு. பட் ஐ திங்க் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து we have dealt with this pandemic in a nice way. அதான் நான் நினைக்கிறேன். Then maybe we can talk about the customer service and then have another few questions, sir. Or ஓகே, நான் வந்து இந்த கஸ்டமர்ஸ்னு வரும்போது, ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த ஆர்கனைசேஷன் இஸ் கஸ்டமர். வி ஆல் நோ தட். இப்போ உங்களுடைய பிஎன்ஐயோடைய இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, த லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் த கஸ்டமர் வந்து ரெஃபரன்ஸ் மூலமாக வர்றது வந்து 25% ஹையர். இப்போ நம்மளா வந்து ஒரு கம்பெனிலேருந்து போய் ஸ்கவுட் பண்ணி நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணி ஒரு கஸ்டமரை கொண்டு வரதுக்கும், நம்ம ஒரு ரெஃபரல் மூலமாக கிடைக்கக்கூடிய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மோடு அதிகப்படியாக So I think our voice there is some delay. பிஎன்ஐல இருக்கிறீங்க, ரெஃபரல்லாம் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது மட்டுமே வழிமுறையாக இருக்கக்கூடாது. நான் வந்து பிஎன்ஐ மெம்பர்ஸ்க்கு அது சொல்லவே வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ரிலேஷன்ஷிப் பில்டிங் எப்படி இருக்கணும்னா, புல்லட் ப்ரூஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நமக்கும் நம்மளுடைய கஸ்டமருக்கும் நடுவில் அவ்வளோ தூரம் கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன். பல நேரம் வந்து பல கம்பெனிகள் சிறிய கஸ்டமராக இருக்கணும், பெரிய கஸ்டமராக இருக்கணும். கஸ்டமர் நான் சொல்லும் பொழுது உங்களுடைய பையர்ஸ், உங்களுடைய சப்ளையர்ஸும் உங்களுடைய கஸ்டமர்ஸ். பல நேரத்தில் இப்போ நான் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பார்த்துருக்கேன், இந்த சப்ளைஸ் வந்தாங்கன்னா அவங்கள மதிக்க கூட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. அவங்களும் உங்கள் கஸ்டமர் மாதிரி டீல் பண்ணணும். அவங்கள வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கணும், குட் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம வந்து இந்த பேண்டமிக் டைமில் எனக்கு பணம் வந்து ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு, என்னோட பேமெண்ட் வந்து 1 மாதம் தள்ள போகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதை எடுத்து சொல்கிற முறை, இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன் எடுத்து சொல்கிற முறை இருக்கும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா they'll be there traveling with you. அதே மாதிரி உங்கள் பொருளை வந்து ஒரு ரைட் டைமில் சப்ளை பண்ண முடியல, உங்கள் காரணத்தை சொன்னீங்கன்னா அதையும் கேட்க தான் போகிறாங்க. ஸோ ரெஃபரல் இஸ் ஒன் குட் திங், தட் இஸ் த ரைட். பிஃபோர் தட் யூ ஹாவ் டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கஸ்டமர்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா அது எப்படி வச்சிருக்கணும்னா, குட் கம்யூனிகேஷன் மூலமா வச்சிருக்கணும். அதன் மூலமாக அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக முதல்ல அவங்க லாயலா மாறுவாங்க. தென் அப்புறம் நீங்க ரெஃபரல் பண்ண, அப்புறம் தென் தே பிகம் வைரல். வைரல்னா
இது நம்ம கம்பெனியோட நல்ல குணத்தை வந்து பல இடத்துல பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி பல நேரத்துல நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமர் வெளியே போயிருப்பாங்க. பாத்தீங்கன்னா 70% கஸ்டமர் வந்து ஏன் வெளியே செல்கின்றார்கள் என்று நமக்கே தெரியாது. பில் போட்டுட்டே இருப்பீங்க, உங்க லெட்ஜரை திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும். 3-5 வருஷத்துக்கு முன்னால இருந்த லெட்ஜர்ல இருந்த பார்ட்டிஸ் இப்ப 50% ஆஃப் பீப்புள் டெஃபினட்டா எல்லார்கிட்டையும் இருந்து வெளியே போயிருப்பாங்க. ஏன்னா அதுல பாதி பேர் வந்து என்ன பார்த்துருப்பாங்க, 70% ஆஃப் பீப்புள் நம்மளை வந்து இந்த கம்பெனி கேர் எடுத்துக்காதுன்ற ஒரு நிலை இருக்கும்போது தான் நடக்கும். அப்போ நம்ம எவ்வளவு முக்கியமா நம்ம கேர் எடுத்துக்கணும்ன்றது எவ்வளவு முக்கியம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர் கிராண்டடா எடுக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, டோன்ட் டேக் இட். நீங்க வந்து யூ கேன் பி தேர் இன் செல்லர்ஸ் மார்க்கெட் ஒரு பையர்ஸ் மார்க்கெட். செல்லர்ஸ் மார்க்கெட்னா நீங்க சொல்றதுதான் வேலை, நீங்க சொல்றதுதான் குவான்டிட்டி. அப்போ கூட நீங்க வந்து கரெக்டா நீங்க யூ ஹேவ் டு பி இன் குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கஸ்டமர்ஸ். இப்போ 96% ஆஃப் அன்ஹாப்பி கஸ்டமர்ஸ் டோன்ட் கம்ப்ளைண்ட். அப்படின்னா என்ன மீனிங்னா, நமக்கு வந்து ஒரு மாசத்துல கம்ப்ளைண்ட் மட்டும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, 100ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா 24 கம்ப்ளைண்ட் வந்து சொல்லாம வெளியே போயிருப்பாங்க. ஏன்னா பல பேருக்கு கம்ப்ளைண்ட் எடுத்து சொல்ற ப்ராசஸ் பிடிக்காது. ஏன்னாங்க எனக்கு இந்த மெட்டீரியல் கொடுத்தீங்க, இதுல தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி டெலிவரி குவான்டிட்டி வித்தியாசம் இருக்கு, குவாலிட்டி வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றதுல கஷ்டப்படுவாங்க. அப்ப ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கணும், 25 பேர் இதே விஷயத்துக்காக வெளியே போயிருக்காங்கன்னு நம்ம முடிவு பண்ணணும். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது ஒரு வாய்ப்பாக கருதி ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்வார்கள். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது ரூட் காஸ் வரைக்கும் போய் அது தீர்வு கண்டு வேற யாராவது அதே மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லாமே வெளியே போயிருக்காங்களான்னு பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா கஸ்டமரை விட்டுட்டீங்கன்னா யுவர் பிசினஸ் இஸ் லாஸ்ட். ரிட்ஸ் கால்டன் ஒரு கம்பெனி, நீங்க ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிட்ஸ் கால்டன் ஓவர்சீஸ்ல இருக்கு, இந்தியாவில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வந்து சிங்கப்பூர்ல இந்தோனேஷியா தான் தங்கியிருக்கேன். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் 7 ஸ்டார் ஒரு மாதிரி ஒரு வேற டைப் ஆஃப் ஹோட்டல் அது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னன்னா 3 விஷயம் தான்: டிஃபெக்ட் ஃப்ரீ ப்ராடக்ட், டைம்லினஸ் அண்ட் தென் ஃப்ரண்ட் அண்ட் கேர். இதான் 3 தான் முக்கியம்னு சொல்றாங்க. இது நமக்குமே எல்லா தொழிலுக்கும் இது வந்து வரும். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் ஏன் வருதுன்னா டிஃபெக்ட், எல்லாருமே டிஃபெக்ட் ஃப்ரீ ப்ராடக்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. அது ஒண்ணு. நம்ம டைம்லியா கொடுக்கணும், சொன்ன டைம். இப்போ அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த செக்இன் பண்றோம்ல, நம்ம உள்ள போய் செக்இன் பண்ணும்போது 4 நிமிடங்கள் ஆகும் முந்தி. இப்போ வந்து அந்த செக்இன் டைம் வந்து அவங்க எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்னா 20 செகண்ட்ஸ். வந்து 20வது செகண்ட்ல யூல் பி செக் இன். அப்படின்னா அத்தனை கவுண்டர் இருக்கணும், அத்தனை ஃபாலோ அப் இருக்கணும், அவ்வளோ ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும். அப்போ அது வந்து பீப்புளுக்கு அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்னு வந்தா எப்படி அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிறவங்க கேர் எடுக்கிறாங்க. அதை வந்து காது கொடுத்து கேட்கணும், போனை போட்டு பேசணும், அவங்களுடைய எம்பத்தைஸ் பண்ணணும், அவங்களோட ப்ராப்ளத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எம்பத்தைஸ் பண்ணணும். இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வேலையை கொடுப்பதை விட ஒரு பர்பஸ் சொல்லணும். இப்போ வந்து இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கல் உடைச்சிக்கிட்டு இருப்பாங்க, என்னப்பா பண்ற அப்படின்னா கல் உடைச்சிட்டு இருக்கேன். இன்னொருத்தரை கேட்டா நாங்கெல்லாம் ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அப்போ பர்பஸ் தெரிஞ்சவர் கோயில் கட்டுறேன்னு சொல்றவர், வெறும் வேலையை பார்க்கறேன்னு சொல்றவர் உங்களுடைய கல் உடைக்கணும்னு சொல்றவர். நம்ம வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் கொடுக்கணும். என்னன்னா அந்த கம்பெனில என்ன பர்பஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நாட் டு லூஸ் அ சிங்கிள் கஸ்டமர். ஒரு கஸ்டமரை கூட விட்டுறக்கூடாது. அதுக்கு என்ன வேணா செய்யும், நீ யாரையும் கேட்க வேண்டியதில்லை. லுக் அட் த வே. இப்போ அந்த ஹோட்டலோட ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா $500-600 இருக்கும், $600 per night. அவங்க வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு எந்த அளவுக்கு எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா $2000 டு சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் வித்வுட் ஈவன் ஆஸ்கிங் எனி ஆஃப் தேர் ஹெட்ஸ். உங்க மேனேஜரை கேட்கணும், உங்க பாஸை கேட்கணும், எம்டியை கேட்கணும், ஒன்றும் கிடையாது. $2000 இன்னைக்கு $1.5 லட்சம் நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். அது சிச்சுவேஷன் பொறுத்து. அது வந்து எல்லாரும் அப்படி ஒன்றும் தூக்கி அடிக்க போறது இல்லை யாரையும். அங்க ஒரு டிஸாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் வந்தா அவருடைய டிஸாட்டிஸ்ஃபைகேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு யூ கேன் ஸ்பெண்ட் அப் டு $2000. ஒரு அந்த ஹோட்டல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு, நீங்க நெட்ல போனீங்கன்னா படிக்கலாம். இப்போ அந்த ஹோட்டல்ல இந்த ஹால்வே இருக்கும். மேல ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கம் ரூம் இருக்கும், நடுவில் ஹால்வே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க வந்து ஹாக்கி பால் வந்து ரவுண்டா இருக்காது, பிளாட்டா இருக்கும், இந்த கேரம் போர்ட் ஸ்ட்ரைக்கர் மாதிரி. அதை வச்சு அடிச்சுட்டே இருந்தாங்கன்னா அது பாட்டுக்கு போய் அடிச்சு சைட்ல எல்லாம் அடிச்சோம்னா ஒரு ரூம்காரர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஏன்னா ஒரு ரூம்ல ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, ஃபாதர் மதர் 2 சில்ட்ரன். இன்னொரு ரூம்ல வேற பீப்புளா இருக்கிறாங்க, நிறைய ரூம்ஸ் இருக்கு. அப்போ இந்த 2 குழந்தைகள் வந்து இந்த ஹால்வேல வந்து அந்த ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு விளையாடுறாங்க. அப்போ ஹாக்கி ஸ்டிக்கை பார்த்தா ஒரே நாய்ஸ், அந்த ரூம்ல டோர்ல எல்லாம் அடிக்குது, எதிர்த்த ரூம்ல.
அப்போ அந்த ரூம்ல இருந்து கம்ப்ளைண்ட் கீழே போகுது. நெக்ஸ்ட் மினிட் ஸ்டூவர்ட் வராங்க, மேலே வராங்க. வந்த உடனே என்ன சார் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த குழந்தைங்களை ஆசுவாசப்படுத்தி இவங்க ஃபேமிலி ரூம்ல விட்டுட்டு அங்கே போய் என்ன பண்றாங்க, அந்த அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த விட்ட சார் திங்ஸ் ஹவ் பீன் செட்டில், இஸ் எனிதிங் ராங், சில்ட்ரன் ஹேவ் பீன் பிளேயிங்னு அவங்கள ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதோட விடலை, இந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த குழந்தைகள் 2 பேரையும் அந்த பெற்றோர்கள் 2 பேரையும் எடுத்து கீழே கூட்டிட்டு போய் அந்த பேங்க்வெட் ஹாலில் சேர்ஸை பூராத்தையும் ஒதுக்கி பெரிய ஹால், பெரிய கிரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணி அங்கே ஹாக்கி ஆடி அந்த 4 பேர் ஒரு சைடு, எம்ப்ளாயி 4 பேர் இன்னொரு சைடு வச்சு கோல் போட வச்சு கடைசியாக அந்த ஃபேமிலி ஜெயிச்சிச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, ஃபேமிலி ஜெயிக்கல, அந்த ஹோட்டல் கம்பெனி தான் ஜெயிச்சிச்சு. ஸோ இதை பார்த்த உடனே இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க, யாரும் அப்ரூவல் கிடைக்கல, உடனே they brought them to the banquet hall. அன்னைக்கு காலியாக இருந்த பேங்க்வெட் ஹாலுக்கு கூப்பிட்டு போய் ஹாக்கி ஆடினா அந்த குழந்தைகளும் அந்த பெற்றோர்களும் தினம் தினம் எவ்வளோ லாயல்ட்டி கிடைக்கும். லாயல்ட்டியோட நிக்கல, தி பிகம் வைரல். யாரை பார்த்தாலும் இந்த ரிட்ஸ் கார்ல்டன் ஹோட்டலில் போய் தங்குங்கன்னு சொல்ற அளவுக்கு வைரலா. இது மாதிரி பல உதாரணங்கள். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கஸ்டமர் கேரை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஸோ நம்ம இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் பீப்புள் will expect these kind of thing, expect and then they'll be thrilled. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாததுக்கு மேல ஒருபடி நம்ம செய்யும் பொழுது they'll be thrilled, and that is the kind of customer care every organization should have. Okay. Vignesh? நைஸ் சார். அதாவது நீங்க கடைசியா சொன்னது I think we can make it as a wow experience சார். அதாவது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபேமிலியை அவங்க என்டையர் பேங்க்வெட் ஹாலே கொடுத்து பண்ணது ஒரு wow எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபீல் பண்ணலாமா சார்? அது கரெக்ட், wow எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்குமே நம்ம எப்படி த்ரில் பண்ண வைக்க முடியும்? நம்ம பணம் செலவு பண்றதே இல்லைங்க. இது அவங்களை எப்படி கவனிக்கிறோம்ன்றது எப்படி முக்கியம்ன்றது. ஸோ தட்ஸ் how it is. Sir, so very good session, sir. So we will have another couple of minutes open for question. If our members here have any questions to ask, we'll have a couple of minutes. Or anybody wants to ask a few questions, maybe we can take one question more. So okay, fine, sir. Thank you. So with that, then we would like to wind up today's days with Mr. Nidhi Mohan, sir. Thank you. எங்க அழைப்பு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா one of the first speakers to have been onboarded நீங்க தான் சார். அண்ட் திரும்ப நான் எல்லா ஸ்பீக்கர்ட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணது உங்கள்கிட்டையும் மீண்டும் ரெக்வெஸ்ட் பண்றேன். we have our first virtual expo. ஒரு பிசிக்கல் எக்ஸ்போல இருக்க அதே ஃபீல் virtual எக்ஸ்போல கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் டூ விசிட் அவர் ஸ்டால்ஸ். அதே மதுரை www.madurai.expo.com சைட் மூலமா போய் ப்ளீஸ் டூ விசிட் அவர் ஸ்டால்ஸ். 50 entrepreneurs from different business thought process. ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் டிஃப்ரெண்டா இருக்க மெம்பர்ஸ் இருக்கும். அண்ட் எனிதிங் எல்ஸ் we are always there to support you, sir. We have Sundar there. You can give a call to Sundar and Sundar will guide you through the stalls. Good. I'll do that. Thank you, sir. Thanks a lot for your time, sir. Thank you. Thank you very much. Thanks a lot, sir. Thanks a lot for your time. Thank you. So our next speaker for the day, Mr. Sakti, is already on board, but we have 5 minutes. So Sakti, with your permission, I will do a round of branding for our stall and please, in a couple of minutes. So a tiring day for all the stall holders, and we have been through a tremendous journey from the morning through the stalls. நிறைய பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அந்த வரிசையில அடுத்து நமக்கு வந்திருக்கிறது அவர் சக்திவேல் பன்னீர்செல்வம். ஸோ இங்க இருக்க எல்லா விசிட்டர்ஸ் அண்ட் டு ஆல் தோஸ் ஹூ ஆர் சீயிங் அவர் ஷோ நவ், நான் திரும்பவும் சொல்றது 50 ஸ்டால் இருக்கு, 50 டிஃபரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, ஒவ்வொரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ப்ளீஸ் டூ ஹேவ் அ விசிட் அட் ஆல் த ஸ்டால்ஸ். எல்லா ஸ்டால்ஸ்லயும் ப்ரௌச்சர்ஸ் இருக்கும், ஃப்ரீ வவுச்சர்ஸ் இருக்கு, and service coupons இருக்கும், gift coupons இருக்கும். Please avail your gift coupons. Feel free to get in touch with the owners of the business. Direct owners கூட பேசுறதுக்காக இது ஒரு expo opportunity. And with that small words, and I once again officially welcome Mr. Saktivel Pannirselvam, the Chief Preparation Leader, to our show on the topic of Mathi USC. Mr. Anand Muralidharan will do the honors of introducing Mr. Sakti, please. Yeah, thanks, Vignesh.
Okay, good evening, ladies and gentlemen. It actually gives me immense pleasure in introducing this person who's full on energy. Or Yarna, he's a guerrilla marketer, an author, an experienced curator, and a chief surprise ninja. Other than a chief surprise ninja, the company called the 6.in are pioneers in planning surprises. Those surprise events, birthdays, anniversaries, flash mobs, you name it, and they can do it. He's a passionate guerrilla marketer and has executed campaigns for brands such as Redbus, Talapakati, Naturals, and so on. He's an author who has published 2 books. His Zero Rupee Marketer course has over 1,500 entrepreneurs subscribed to it. He holds a world record where he delivered marketing tips in Tamil for 365 days continuously. Avaroda Instagram feed I follow panniterken அந்த டைம்ல. And he also has the world record for longest virtual summit on Clubhouse. Please put your hands together in welcoming Mr. Shaktivel Panneerselvam to tell us how to Mati Yosi. Thank you. Thank you. Super. Nandri. First of all, வாழ்த்துக்கள் to BNI Pandyas. அதாவது இது வந்து ஒரு செம்மையான ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து செம்ம ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் கொரோனா. நிறைய பேர் வந்து பிசினஸே க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு ரெவன்யூ இல்லாத மாதிரி இருக்கும். இவ்வளோ பிரச்சனையிலையும் நம்ம இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் தேங்க்யூ டீம் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அப்படியே நேரா ப்ரெசன்டேஷனுக்குள்ள போயிருந்தேன். ஸோ நீங்க பேசுவீங்க இல்லையா, நான் உங்கள்கிட்ட கேட்கலாம் இல்லையா கேள்வினா, நீங்க பதில் சொல்லுவீங்க இல்லையா? மக்களே, நீங்க இங்க செஷன்ல இருக்க மக்கள் கிட்ட கேட்கறேன், நீங்க இன்ட்ராக்ட். So, you have a PPT or you want to? Yeah, I have a PPT and I go through the PPT and I have questions so that you can also answer. Okay. Super. So, ஸ்ட்ரெயிட்டா சப்ஜெக்ட்ல வந்துரும். ஒரு 8000 செலவு பண்ணா எவ்வளவு பேர்த்த ரீச் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு எனக்கு கிடைச்ச டாபிக் வந்து மாத்தி யோசி. நம்ம பண்ண போறது எல்லாமே எப்படி மாத்தி யோசிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு 8000 செலவு பண்ணா எவ்வளவு பேர்த்த ரீச் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க? சின்ஸ் நீங்க கால் இருக்குங்காட்டிக்கு, மீட்டிங்ல இருக்காட்டி நீங்க அப்படியே சொல்லலாம், மைக்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். How many people can you reach? Maybe by Facebook na ஒரு 20,000 நினைக்கலாம். 20,000. வேற அடுத்தவங்க கணக்கே எல்லாம் போகும், தெரியல, நம்மளுக்கு கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தவங்க வேற டக்குன்னு சொல்லுங்க. சார் ஒரு 30 பேர்த்த ரீச் பண்ண முடியும் நினைக்கிறேன். 30 பேர்த்த ரீச் பண்ண முடியும். சூப்பருங்க. ஸோ நான் 8000 செலவு பண்ணோன்னே, மார்க்கெட்டிங் செலவுன்னு சொன்னோன்னே எத்தனை பேருக்கு இது ஃபேஸ்புக் ஆட்ஸ் கேம்பெயின் நினைச்சீங்கன்னா ஓகே, சாட் கம்ஃபர்டபுள் இருந்துச்சுன்னா மீனு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. நினைச்சீங்கன்னா கை தூக்குங்க. ஆமா நான் நினைச்சேன், நான் வந்து இதை வந்து ஃபேஸ்புக் ஆட் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா கை தூக்குங்க. ஓகே, நம்ம மண்டக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, மார்க்கெட்டிங்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம உள்ள வந்துட்டோம். ஏன்னா அல்காரிதமே வந்து ஆட்ஸ் பண்ணாதான் அது புஷ் ஆகும் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துடும் இல்லையா? ஸோ லெட் மீ கிவ் அன் எக்ஸாம்பிள். 2019 வந்து டியூரிங் நவம்பர் டிசம்பர் சென்னையில இந்த கேம்பெயின் பண்றோம். அப்ப வந்து பேனரோட பேன் வந்துச்சு. சென்னைக்குள்ள வந்து பேனரோட ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு, மறுபடியும் பேனரோட பேன் வந்துச்சு. அப்ப வந்து ஆட்டோங்கிற ஒரு பிராண்ட் வந்து பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நீங்க சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆட்ஸ் இருந்துச்சு, பஸ் பேக், ஹோர்டிங்ஸ், யூ நேம் இட், தேவர் தேர். பிராண்டா போயிட்டு டிவிசி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் அவங்களுக்கு ஒரு கேம்பெயின் பிட்ச் பண்றது என்னன்னா, அப்சைக்ளிங் யூஸ்டு ஃபிளெக்ஸ் பேனர்ஸ் டு ரெயின் கோட். ஓகே, அண்ட் டெலிவரிங் திஸ் டு செக்யூரிட்டிஸ் அண்ட் தென் ரோட் சைடு வெண்டர்ஸ் வித் த பிராண்டிங். ஒய் செக்யூரிட்டிஸ்? பிகாஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் வெளில வந்தாங்கன்னா அங்கே பிராண்டிங் இருக்கும், நம்ம போய் ஒரு போஸ்டரோ இதோ வைக்க முடியாது. இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம். ஓகே, யூஸ்டு ஃபிளெக்ஸ் பேனர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து யூஸ்டு ஃபிளெக்ஸ் பேனர்ஸ் வேணும்னு கேட்கறது ஒரு குட்டி வைரலா போல, பட் டீசெண்டா போச்சு. எதுக்கு என்ன எதுங்கிற மாதிரி போச்சு. அப்புறம் இந்த இதை டெலிவரி பண்றதெல்லாம் பண்ணோம். ஒரு ரெயின் கோட் பண்றதுக்கு ஹார்ட்லி இட் காஸ்ட் 30 rupees. அதை விட அதுக்கு மேல கூட ஆகாது. வெல்க்ரோ, ஸ்டேப்லர்ஸ் இதை வச்சு பண்ணிட்டோம். கட்டிங்ஸ், வெட்டிங்ஸ், ஒட்டிங்ஸ் மட்டும் தான் நம்மளோட காஸ்ட். அஃப்கோர்ஸ் டைம் ஆச்சு, இதுக்கு வந்து இவ்வளவு நேரம் டைம் ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஸ்டோரி வந்து விமன் ஆட்டோ டிரைவர்ஸ் இவங்க வந்து இதை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. இன்ஃபேக்ட் இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா செம எமோஷனலான பிக்சர். மழை, சென்னையில எப்போ வச்சுதான் மழை வரும், மழை. அந்த மலையில நான் கொடுத்துடனே அந்த ஐயா வந்து இளநீ வெட்டி எங்களுக்கு கொடுத்தாரு. ஹி வாஸ் சோ ஹாப்பி தட் சம்மன் கேவ் ரெயின் கோட்னு வச்சுக்கோங்களேன்.
இதை நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம், வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போடுறோம். அண்ட் தென் மீடியா ஹவுசஸ் அனுப்புறோம், இப்படி ஒரு கேம்பெயின் நாங்கள் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அனுப்புறோம். ஓகே, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டோரியை பார்த்து தே ரோட் அ ஸ்டோரி. இது ஓகே, இது வித்தியாசமா இருக்கு, அப் சைக்கிளிங் ரெயின் கோட் அண்ட் எக்ஸாக்ட்லி அட் டியூரிங் த பேன், இமீடியட்டா பேன் வந்த உடனே இது நடக்குது அப்படின்னு தேவர் ரியலி ஹாப்பி. அவங்க வந்து இந்த ஸ்டோரியை கவர் பண்றாங்க. ஒரு நாள் கழிச்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்டோரி கவர் பண்றாங்க. ஏன் இந்த ஸ்டோரி கவர் பண்றாங்க? பிகாஸ் இட்ஸ் யூனிக், இதுக்கு முன்னாடி யாருமே இப்படி பண்ணதில்லை. இந்த ஸ்டோரி கவர் பண்றாங்க. வீடியோ ஆர்கானிக்கா போயிட்டே இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப்ல இருந்து ஒருத்தர் பார்த்து இது சூப்பரா இருக்கு, எங்க கிட்ட நிறைய பேனர்ஸ் இருக்கு, நாங்க ஏதாச்சும் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாங்க. ஹீரோ படம் அப்பதான் லான்ச்சுக்கு ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. நாங்க என்ன பண்ணோம், அந்த ஓகே நீங்க இந்த கேம்பெயினை நீங்களே எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு டூ திஸ்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்து அவங்கள பண்ணி வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்து என்ன பண்ணா, வி சேலஞ்ச் அதர் டீம்ஸ். காஞ்சிபுரம் சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப் வந்து எல்லா ஃபேன் கிளப்லையும் சேலஞ்ச் பண்ணாங்க. ஓகே, இட் வென்ட் வைரல், ட்விட்டர்ல இது வைரலா போச்சு. சிவகார்த்திகேயன் ஹி ஹிம்செல்ஃப் ரீட்வீட்டட் திஸ், இதை வந்து அவரே ரீட்வீட் பண்ணாரு. இதை வந்து புதிய தலைமுறை பாக்குறாங்க, புதிய தலைமுறை வந்து இதை ஒரு ஸ்டோரியா கவர் பண்றாங்க. ஓகே, ஸோ மை காஸ்ட் இஸ் நாட் மோர் தென் 8,000 rupees. ஒரு பேசிக்கான வீடியோ சோஷியல் மீடியா நார்மலா புஷ் ஆகிற ஒரு விஷயம், 2 நியூஸ் பேப்பரு, ஒரு செலிபிரிட்டி ட்வீட்டு, ஒரு சேலஞ்சு, டிவி. டென்டேட்டிவா ஒரு 8,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பேன். we were able to reach 6 million peopleங்க. திஸ் இஸ் கால்ட் மாத்தியோசி. ஓகே, உங்களோட ஐடியா வித்தியாசமா இருந்துச்சு, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, அதே கேம்பெயின் தான், அதே விஷயம் தான், 8,000 ரூபாய் செலவு பண்ணா நம்மளால இப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் மாத்தியோசி, திஸ் இஸ் கால்ட் கெரில்லா மார்க்கெட்டிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 விஷயத்த பார்க்க போறோம். காசு செலவு பண்ணாம எப்படி மார்க்கெட் பண்றது, அப்படியே காசு செலவு பண்ணாலும் எப்படி வைரலா போறது, எப்படி உங்க ஐடியாவை கெத்தா எடுத்து நிக்க வைக்கிறது, எப்படி டிஃப்ரெண்டா இருக்குது. ஓகே, இந்த ப்ளூ ஓஷன் சொல்லுவாங்க, எல்லா மீன் இருக்கிற இடத்துல இல்லாம நம்ம தனியா அப்படி இருக்கிறது. ஓகே, இப்போ நான் இந்த ப்ரொஃபைல்குள்ள போய் பார்த்தேன், நம்ம மதுரை எக்ஸ்போக்குள்ள போய் பார்த்தோம். மதுரை எக்ஸ்போக்குள்ள ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு 60 ஸ்டால் இருக்கு. நம்ம இந்த 60 ஸ்டால் ப்ரௌஸ் பண்ணிட்டே வரோம், 1 2 3 ப்ரௌஸ் பண்ணிட்டே வரோம். இதுல எந்த ஸ்டால் டார்க் எல்லோல இருக்கும், எந்த ஸ்டால் ஃபிளாரசல் கிரீன்ல இருக்கும், அந்த ஸ்டால் நம்ம கண்ணை பிடிக்கும், யாரா இவங்கன்னு பாக்குற மாதிரி. ஓகே, ஸோ அதான் மாத்தியோசி. ஓகே, அந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆட்ஸ் வெர்சஸ் ஆர்கானிக் ரீச். இங்க எத்தனை பேர் ஆர்கானிக்கா லீச் எடுக்கிறீங்க? அப்பார்ட் ஃப்ரம் பிஎன்ஐல இருந்து நீங்க வந்து ஆர்கானிக்கா லீட் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு ஆர்கானிக்கா லீட் எடுக்கிறதுக்கு, இல்ல உங்க பிசினஸ் ஆட்ஸ் மட்டுமே நம்பி இருக்கா? இங்க இருக்கவங்க ஆன்சர் பண்ணலாம். 8 பேர் இருக்கீங்க, காலையில 7 மணிக்குள்ளே நீங்க எந்திரிச்சு பதில் சொல்றாங்க, தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. Do you have any other mode of getting leads? இல்ல நீங்க எல்லாமே வந்து ஆட்ஸ்ல மட்டும் தான் ரன் பண்றீங்களா? Can you guys comment chatல yes no அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ண முடியுமா? ஆட்ஸ்னா ஏன்னு போடுங்க, ஆட்ஸ் மட்டும் தான் நம்பி இருக்கானா ஏன்னு போடுங்க, ஆர்கானிக் மீன் இருந்துச்சுன்னா ஓன்னு போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க. ஓகே, ஆர்கானிக்காவும் மீன்ஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நான் வந்து என்னோட பிசினஸ் வந்து சர்ப்ரைஸ் பிளானிங் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். பிஃபோர் 2020, பிஃபோர் லாக்டவுன் வரைக்கும் என்னோட வேலை வந்து சர்ப்ரைஸ் பண்றது என்னோட வேலை. எனக்கு வந்து ஆர்கானிக்கான ரீச் ஜாஸ்தி, நான் அதை அப்படியே ரன் பண்ணிட்டே இருக்கேன். மாசம் என்னோட செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 வந்து ஆட் ரன் பண்ணுவேன், அவ்வளவுதான். என்னோட எக்ஸ்பென்ஸே 15,000 rupees தான் ஆடோட பட்ஜெட், வேற எதுவுமே பண்ணல. ஓகே, ஆன்லைன்ல கோச்சிங் நான் வரேன், கோர்ஸ் கிரியேட் பண்றேன், கெரில்லா மார்க்கெட்டிங் வரேன், என்னமோ பண்றேன். லாக்டவுன் ஆரம்பிச்சுனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, ரெவன்யூ இல்ல, நம்ம பண்ற பிசினஸ் எல்லாம் அப்படியே ஜீரோ ஆகுது, ரெவன்யூ இல்லாம போகுது. நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்றேன். அப்போ ஆட்ஸ் நம்பி தான் என்னோட ஓடுது. ஓகே, ஆட்ஸ் ஒரு சைட்ல என்ன ஆகுது, லீடு வந்து நிறைய பேருக்கு தே வுட் அக்ரி, 2020 ஜான்ல ஒரு லீடோட காஸ்ட் 5 ரூபா 7 ரூபா இருந்தது, இப்போ 35 ரூபா ஆயிடுச்சு. ஓகே, லீட் காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சு, ரைட்? அண்ட் லீட் குவாலிட்டியும் மொக்கையாயிடுச்சு, லைக் லீட் குவாலிட்டியும் பெருசா ஆகல. ஓகே, ஸோ பேரலா நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்கானிக்கான கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். ஸோ ஐம் கோயிங் டு டாக் அபவுட் 0 rupee மார்க்கெட்டிங். ஓகே, ஆர்கானிக்கான கண்டென்ட்னா என்ன? ஓகே, வாட் இஸ் கான்டென்ட்? ஓகே, இங்க எத்தனை பேர் ஒரு மண்டே ஆனா ஒரு போஸ்ட் இருப்பா, ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றேன், அதை வந்து நம்ம வேலை என்ன, நான் ஒரு 30 குரூப்ல இருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன், அந்த 30 குரூப்புக்கு அனுப்பணும், 50 ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கேன், 50 ஃபேஸ்புக்லயே அனுப்பணும். இப்படி எத்தனை பேர் பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க இப்படி பண்றீங்கன்னா மீனு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி நீங்க
உங்க வேலை போஸ்டர்ஸை வந்து புஷ் பண்றதுன்னா மீனு கமெண்ட் பண்ணுங்க. போஸ்டர்ஸை போட்டுட்டே இருக்கேன் ஆனா ஒண்ணுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, ஒருத்தர் கூட எனக்கு லைக்கோ கமெண்டோ என்கொயரியோ வர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் மீனு கமெண்ட் பண்ணுங்க. வாட் வி ஆர் டூயிங் இஸ் இன்க்ளூடிங் மீ, நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா வி டூ புஷ் மார்க்கெட்டிங். என் வேலை என்ன, இந்தா என் பொருளை வாங்கு, என் பொருளை வாங்கு, என் பொருளை வாங்குன்னு நம்ம சாகடிக்கிறதா வேலை. அதாவது நம்ம கஸ்டமருக்கு அவனுக்கு தேவை இருக்கா இல்லையா எந்த கவலையும் கிடையாது. நம்ம வேலை, நான் ஒரு போஸ்டர் பண்ணிட்டேன்ப்பா, இந்தா நீ எனக்கு பொருளை வாங்கியே அவனு சொல்லிட்டு நம்ம அமுச்சுட்டு இருக்கிறதா வேலை. ஓகே, இப்போ இங்க ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கீங்க, எனக்கு ஆர்கிடெக்ட் தேவைன்னா தான் நான் உங்ககிட்ட வருவேன். எனக்கு ஆர்கிடெக்ட் தேவையில்லைன்னா உங்க போஸ்டர் நான் ஏன் பார்க்கணும், ரைட்? வாட் இஃப் யூ ஆட் வேல்யூ? ஓகே, எனக்கு நீங்க தான் எக்ஸ்பர்ட், எனக்கு ஆர்கிடெக்ட்னு தொலைச்சா உங்களுக்கு ஞாபகம் தான் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ வி ஹேவ் டு ஆட் வேல்யூ. நான் அந்த விஷயத்தை தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஆடிங் வேல்யூல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நான் வந்து கான்டென்ட்டை கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து answerthepublic.com ஒரு டொமைன் இருக்கு. ஓகே, answerthepublic.com. நீங்க யாரோ ஒருத்தங்க உங்களோட பிசினஸ் சொல்லுங்க, உங்களோட நேச்சர் ஆஃப் பிசினஸ் சொல்லுங்க. நீங்க செஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. சார் என்னோட பிசினஸ் வந்து பேட்டரிஸ். பேட்டரிஸ். உங்களோட கஸ்டமர் யார்? எல்லாருமே 2 வீலர், ஆட்டோமோட்டிவ், ஹோம் இன்வெர்டர்ஸ் எல்லாரும். ஓகே, ஸோ நான் வந்து 2 பேட்டரிஸ். வேற ஏதாவது சொல்லுங்களேன், வேற இன்னொரு பிசினஸ் சொல்லுங்க. மேட்ரஸஸ். மேட்ரஸஸ். ஓகே, மேட்ரஸஸ். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பேட்டரி போறேன். ஓகே, பேட்டரினா அது ரொம்ப ஜென்ரிக்கா இருக்கும், பட் நம்ம என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, answerthepublic.com வந்து 3 நீங்க ஃப்ரீயா பண்ணலாம், அதுக்கப்புறம் அது காசு. நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிறதுலயும் நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம். ஸோ மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 80 கொஸ்டின் என்ன, ஹவு பேட்டரி ஒர்க்ஸ், ஓகே, ஹவு பேட்டரி சார்ஜர் ஒர்க்ஸ், ஓகே, கேன் பேட்டரி கெப்பாசிட்டி கோ அப். சார் உங்க பேரு பேட்டரி சார்? என் பேரு மோகனரங்கன். சாரி, என்பிகே பேட்டரி. மோகன் சார், நீங்க வந்து இப்ப எனக்கு வீட்டுல இன்வெர்டர் வேணும் சார், சரிங்களா? சென்னையில எப்பவுமே வந்து எப்பவுமே வெயில் காலம் தான். எப்பவுமே வெயில் காலத்துல நைட் வந்து ஃபேன் ஸ்லோவா ஓடுது. ஏன்? கண்டென்சர் போச்சு ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. அதோட கண்டென்சர் போயிடும், அது ஆயில் கண்டென்சரா மாத்தணும். ஓகே, ஒண்ணு. இன்னொன்னு, நான் வந்து 6 மாசத்துக்கு ஒரு டிஸ்டில் வாட்டர் மாத்தணுமா, 3 மாசத்துக்கு ஒரு டிஸ்டில் வாட்டர் மாத்தணும், எனக்கு தெரியாது. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, எங்ககிட்ட இன்வெர்டர் வேணும், நீங்க எங்கிட்ட விற்கவே இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்படி பேட்டரி சூஸ் பண்ணணும், எப்படி இன்வெர்டர் வாங்கணும், எப்படி டிஸ்டில்டு வாட்டரை ஃபில் பண்ணணும். டிஸ்டில்டு வாட்டர்னா என்ன, இந்த டிஸ்டில்டு வாட்டரை சரக்குல ஊத்தலாமா ஊத்தக்கூடாதா, ஃபேன் ஸ்லோவா ஓடுதுன்னா ஏன் ஓடுது, எப்படி பவர் கன்சப்ஷனை குறைக்கிறது, இப்படின்னு ஒரு செட் வீடியோ பண்றீங்க. இந்த மாதிரி இன்வெர்டர் பத்தி பேசணும்னா ஒரு 30 நாள் நீங்க பேசுறீங்களா சார்? இதை விட ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பேசலாம். இல்ல, ஒரு 30 நாள் இருக்கும். 30 நாள் பேசலாம். ஓகே, அடுத்தது இதுல பைக் பேட்டரிஸ் பத்தி பேசுறோம், கார் பேட்டரிஸை பத்தி பேசுறோம். கார் பேட்டரி, பாதி நேரம் என் வண்டி மழை காலத்துல வண்டி நிறுத்தினா அது வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நான் ஏன் வந்து கிராங்க் பண்ணணும், நான் வந்து எப்படி பேட்டரியை பாதுகாத்துக்கணும், நான் எப்படி வந்து இதை சர்வீஸ் பண்ணணும், இப்படின்னு அந்த பேட்டரி பத்தி பேசணும்னா ஒரு 30 நாள் 40 நாள் பேசுறீங்களா? அது ஒரு 10-15 டேஸ். 15 டேஸ். ஸோ ஒரு 60 நாள் கண்டென்ட் உங்ககிட்ட இருக்கு, கரெக்டா? ஓகே, 60 நாள் கண்டென்ட் இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க வந்து இங்க இந்த answerthepublic.comல தேடுறீங்க. இதுல வந்து வாட் பேட்டரி டு ஐ நீட், வாட் பேட்டரி ஹெல்த் இஸ் பேட், பேட்டரியில ஸ்மோக் வந்து என்ன பண்றது. ஓகே, இப்ப நீங்க இதுல போட்டீங்கன்னா 80 கேள்வி இருக்கு. இந்த 80 கேள்வியில சுத்தி ஒரே கேள்வி ரிப்பீட் ஆகும் நிறைய இடத்துல. உடனே ஒரு 50 கேள்வி வரும். ஓகே, அப்புறம் போய் என்ன பண்ணுவீங்க, குவாரால போய் தேடுவீங்க. குவாரால வந்து எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்டிருப்பான். இன்வெர்டர்னு போட்டீங்கன்னா அதுல ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பான். இன்வெர்டர்னு போய் தேடினா அதுல ஒரு 20-30 கேள்வி வரும். இந்த மாதிரி கான்டென்ட் எடுத்துட்டீங்க, என்ன வந்து ஆன்லைன்ல தேவையான கண்டென்ட் இருக்கோ அதுல எடுத்துட்டு, இதுக்கு நீங்க டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் மண்டையில இன்வெர்டர்னா யார் தோணுவா, இப்ப இங்க இருக்கவங்க அத்தனை. பிஎன்ஐ எப்படி ஒர்க் ஆகுது, பிஎன்ஐல காலையில எவ்ரி வீக் காலையில வந்து எப்ப நான் தான்ப்பா பேட்டரி விற்கிறேன், நான் தான்ப்பா பேட்டரி விற்கிறேன்னு சொல்லிடுவீங்க, முடிஞ்சு. இவங்க மண்டையில இன்வெர்டர்னு சொன்னா உங்களை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மக்கள் உங்களை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. இப்ப இவங்க எல்லாம் செகண்ட் சர்க்கிள் மக்கள், உங்க வீட்டுல இருக்கவங்க உங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மக்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். செகண்ட் சர்க்கிள் மக்கள் பிஎன்ஐ மக்கள் வச்சுக்கோங்களேன்.
இந்த சர்க்கிள்குள்ள தெரியாத மக்களுக்கு நீங்க ரீச் பண்ணணும். எப்படி ரீச் பண்ணுவீங்க? யூ ஹாவ் டு ரீச் ஒன்லி வயா ஆட்ஸ். இல்லைன்னா ஸ்பாம் பண்ணுவோம், போஸ்டர் போட்டு அடிப்போம். இந்த இன்வெர்டர் வாங்க, பேட்டரி வாங்கவே மாட்டாங்க. ஓகே, யூ வில் பிகம் அ ஸ்பாம் பர்சன். ஓகே, இவரு ஆனந்த் வந்து மேட்ரஸஸ் you're right. சொல்லுங்க அவரு இஸ் நாட் இன் இருக்காரு. சோ மேட்ரஸ்ல வந்து 392 क्वेश्चंस இருக்கு பிரதர். இங்க எத்தனை பேத்துக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? ஓகே, சிம்பிளா ஸ்டார்ட் அப் மேட்ரஸ் அப்படின்னு ஒண்ணு போறேன்னு வச்சுக்கோங்க. மேட்ரஸ் ஃபார் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு ஒண்ணு போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேட்ரஸ்ல ஒரு பிளக் பாயிண்ட் போட்டு சும்மா அடிச்சுடுறேன் பிரதர். ஓகே, ரேண்டமா அடிச்சுடுறேன். அந்த மேட்ரஸ்ல ஒரு பிளக் பாயிண்ட போட்டு அதுல வந்து நைட் ஆனா இவனுக்கு தூக்கம் வராதுப்பா, இவன் அழுவான்பா இவனுக்கு அப்படின்னு ஒரு கர்ச்சீஃபை போட்டு இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணி ஸ்டார்ட் அப் மேட்ரஸ், ஆண்டர்பிரனர் மேட்ரஸ் அப்படின்னு ஒன்று நீங்க போடலாம் தனியா. தட் இஸ் கெரில்லா மார்க்கெட்டிங். பட் இங்க போட்டீங்கன்னா எனக்கு 392 கேள்வி இருக்கு பிரதர் மேட்ரஸ்க்கு. ஓகே, ஸ்லீப்பிங் பொசிஷன். நான் எந்த பொசிஷன்ல படுத்தா எனக்கு முதுகு வலிக்காது? தொப்பை இருக்கவங்க அத்தனை பேரும் எப்படி படுக்கணும்? குப்புற படுத்தா தொப்பை குறையுமா? என் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, so now do you think you are adding value now if you are answering these questions? Yeah, definitely. Yeah, at least so, it build a curiosity for them. yes, so நம்ம இல்லனா என்ன பண்ணிருப்போம், அந்த பெட் போட்டோவை போட்டுக்கிட்டே நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகே, நான் எங்க இருந்து இதெல்லாம் சொல்றேன். ஐ ரன் அ சர்ப்ரைஸ் பிளானிங் கம்பெனி. ஓகே, ஒரு கிட்டாரிஸ்ட், ஒரு சிங்கர், half kg கேக், ரெட் ரோசஸ். இது என்னோட ஒரு கண்டென்ட். ஓகே, இது என்னோட ஒரு ப்ராடக்ட். ஓகே, இதுக்கு என்ன போட முடியும்? ஒரு கிட்டாரிஸ்ட், ஒரு சிங்கரு நின்று பாடுற மாதிரி, ஒரு பையனும் ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி கிட்டார் நின்று இருக்க மாதிரி போட முடியும், ஒரு போஸ்டர் போட முடியும். 5 வருஷமா என்ன பண்ண முடியும்? 10 வருஷம் என்ன முடியும்னா, நான் 2009 ஆரம்பிச்சேன். ஐம் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஸ்டார்ட் அ சர்ப்ரைஸ் பிளானிங் கம்பெனி. ஓகே, சோ 10 வருஷமா என்ன போட்டுருப்போம்? ஓகே, 6 வருஷம் ஆச்சு நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? அதையவே திருப்பி போட்டு சர்ப்ரைஸ் பண்ணு. Then I took memes. Then I took other modes. Okay, content strategy நான் மாத்தி போட்டுட்டே இருந்தேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மார்க்கெட்டிங் 2020க்கு முன்னாடி வரைக்கும், மார்ச் 2020க்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து சர்ப்ரைஸ் சக்தி. என்னோட பேஜ் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் சக்தின்னு தான் இருக்கும். என் பேரே சர்ப்ரைஸ் சக்தின்னு தான் இருக்கும். நீங்க சர்ப்ரைஸ் சக்தின்னு போய் தனியா நான் வருவேன். அதுதான் என்னோட பேர். It took was 1 year for me to transform from surprise shakti to marketing shakti. அது என்ன பண்றேன்னா கண்டென்ட் போட்டே இருக்கு. ஓகே, ஐ added value. இன்ஸ்பிரேஷன். ஆனந்த், இது வந்து லாஸ்ட் இயரும் வைரலா போச்சு, இந்த இயரும் வைரலா போச்சு. ஸ்லீப் இன்டர்ன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வேக் ஃபிட் பண்ணாங்க. அது தெரியும் இல்லைங்களா? இட் வென்ட் வைரல். All they would have spent is like 5 lakhs rupees. Now they are a brand, a global brand. ஒரே கேம்பெயின் முடிஞ்சிச்சு, ஒரு நியூஸ் பேப்பர் ஆடு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, so this is what Mathiosi is all about. So 392 questions ஒரு கொஸ்டின் மட்டும் போறோம். How mattresses are made? எந்த பஞ்சில மேட்ரிஸ் போடணும்? ஓகே, ஏன் மேட்ரிஸ் ஒண்ணு 6000 ரூபாய் இருக்கு, ஏன் ஒண்ணு 1 லட்சம் ரூபாய் இருக்கு? ஓகே, ஏன் ஹோட்டல் பெட் மட்டும் மெதுன்னு இருக்கு? ஓகே, ஏன் ஹோட்டல் பெட் மட்டும் இது மெதுன்னு இருக்குங்கிறத நீங்க என்ன மாதிரி, நான் வந்து ரொம்ப சோம்பேறி, நான் இப்படி ஒரு இடத்துல நின்று நான் பண்ணிடுறேன். ஏன் மெதுன்னு இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டோட போட்டோ இங்க போட்டுருவேன். ஏன்னா நான் சோம்பேறி, ஐ டோன்ட் டூ மச் எடிட்ஸ். ஓகே, உங்களுக்கு பெட் தான் ஃபோக்கஸ்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே பிரதர், transfer 1 lakh rupees. I'm going to give you a content idea. Okay, you will travel across Tamil Nadu, visiting all the resorts, and you will say which bed is best. Okay, you will cover the content. இந்த பெட்ல நான் ஏறி போய் குதிக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 100 ரெசார்ட்ல ஏறி போய் 100 பெட் ஏறி போய் குதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் யுவர் யூனிக் கான்டென்ட். இந்த கான்டென்ட் இட்செல்ஃப் வில் செல். இந்த கான்டென்ட் எதை பேஸ் பண்ணிருக்கு? பெட்டை பேஸ் பண்ணிருக்கு. அப்படிங்காட்டிக்கு இது செமையா போகும். நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜில ஏகப்பட்ட விதம் இருக்கு, நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிரியேட் யுவர் யூனிக் ஐடென்டிட்டி. #365 days of marketing. என்னோட வேலை மார்க்கெட்டிங், 0 ரூபி மார்க்கெட்டிங், கெரில்லா மார்க்கெட்டிங், இது என்னோட வேலை. #365 days of marketingனு ஒரு ஹேஷ்டேக்ல கிட்டத்தட்ட ஒரு 400 வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் இன் தமிழ், ஆடிங் வேல்யூ. நீங்க போய் சக்திவேல் பன்னீர்செல்வம் தேனா நான் வருவேன். #365 days of marketing தேனா நான் வருவேன். 0 ரூபி மார்க்கெட்டிங் தேனா நான் வருவேன். கெரில்லா மார்க்கெட்டிங் தேனா நான் வருவேன். பெட்னு தேனா நீங்க வரணும், பேட்டரி தேனா நீங்க வரணும். ஸோ அப்படின்னா இத பண்றதுக்கு there is no cost.
ஓகே, இப்போ நீங்க போயிட்டு ஹேஷ்டாக் 365 days of marketing சர்ச் பண்ணீங்கன்னா there is no cost. பீயிங் கன்சிஸ்டன்ட். ஓகே, ரொம்ப சிம்பிள். 7 மணிக்கு ஒரு ஒரு ஃபோன் எடுக்கிறோம், 15 நிமிஷம் ரெக்கார்ட் பண்றோம், அப்படியே அடிச்சோம், அப்படியே அடிக்கிறோம், அப்படியே எடிட் பண்றோம், அப்படியே பார்க்கறோம். ஆடிங் வேல்யூ கன்சிஸ்டன்ட்லி ஃபார் த லாஸ்ட் ஐ திங்க் 450 days 410 420 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. 365 days முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்ட் திஸ் இஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். கண்டினியூஸா எவ்ரிடே ஒரு வீடியோ போறது இஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ நான் என்ன பண்ணேன், வீடியோ போட்டே இருந்தேன். நீங்க எத்தனை பேர் எல்லாருமே என்னோட கஸ்டமர் இருக்கீங்க? எவ்ரிவன் இஸ் மை கஸ்டமர் யாரா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா மீன் கமெண்ட் பண்ணு. எல்லாருமே என்னோட கஸ்டமர் அப்படின்னு யாரா இருந்தீங்கன்னா மீன் கமெண்ட் பண்ணு. எந்த பிளாட்ஃபார்ம்ல என் கஸ்டமர் இருப்பாங்க அப்படின்னு தெரியும்னா, பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரியும் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ சூஸ் யுவர் பிளாட்ஃபார்ம். நான் வந்து யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணணுமா, ஃபேஸ்புக்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணணுமா, இன்ஸ்டால நீங்க பயங்கரமா இருக்கணுமா, உங்களோட டிஜி எங்கேயோ அந்த டிஜியை டிஃபைன் பண்ணிட்டு அவங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகே, யூ கான்ட் செல் யுவர் ப்ராடக்ட் எவ்ரிவன். நீங்க ஐஸ்கிரீமே வித்தாலும் எல்லாத்துக்கும் விற்க முடியாது. ஓகே, நீங்க ஐஸ்கிரீமே வித்தாலும் இருக்கிறதுலே யாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஐஸ்கிரீம், அதவே நீங்க எல்லாத்துக்கும் விற்க முடியாது. இவங்களுக்கு தான் விற்க முடியுங்கிறது, இந்த லொகேஷன்ல விற்க முடியுங்கிறது இருக்கும். ஓகே, இஃப் எனி ஒன் திங்ஸ், நான் வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேங்க. எவ்ரி ஒன் இஸ் மை கஸ்டமர். சர்ப்ரைஸ் கொடுக்காதவங்க யாருமே கிடையாது. நான் வந்து எவ்ரி ஒன் இஸ் மை கஸ்டமர். பணம் இருக்கவங்களாம் என் கஸ்டமர். ஓகே, விமன் லவ் சர்ப்ரைசஸ், ஸோ மென் இஸ் மை கஸ்டமர். காலேஜ் பசங்க இஸ் மை கஸ்டமர். இல்ல காலேஜ் பசங்க என் கஸ்டமர் கிடையாது, அவங்ககிட்ட காசு கிடையாது. மை சர்ப்ரைசஸ் ஆவரேஜ் காஸ்ட் வேல்யூ 5,000 rupees. ஸோ 24 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் என்னோட கஸ்டமர். இல்ல 27 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் என்னோட கஸ்டமர். மென்னு எப்பவுமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பிடிக்காது, அவங்க அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. ஸோ விமன் இஸ் மை கஸ்டமர். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அண்ட் டாமினேட் பிளாட்ஃபார்ம். இப்போ நான் இப்போ ரொம்ப கிளியரா இன்ஸ்டாகிராம்ல ஐம் பில்டிங். அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக்ல எனக்கு ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்கு. யூடியூப்ல பில்ட் பண்றேன். அண்ட் தென் இன்ஸ்டாகிராம்ல இப்போ ஐம் பில்டிங் மை யூனோ ஐ வுட் சே டாமினேட். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல இருக்க அதே விஷயம் தான். இப்ப நம்ம மதுரை எக்ஸ்போல ஃபர்ஸ்ட் 5 பேருக்கு நிறைய ரீச் இருக்கும். 50வது பேர்த்துக்கு 60வது பேர்த்துக்கு ரீச் கம்மியா இருக்கும், ஏன்னா அவங்க போக மாட்டாங்க. ஃபேஸ்புக் குரூப்ல நீங்க கண்டென்ட்டை போட்டுட்டே இருக்கீங்க, உங்களை மாதிரியே 1000 பேர் இருக்காங்க. ஓகே, எப்படி நீங்க அங்க கண்டென்ட் எடுப்பீங்க, எப்படி நீங்க அங்க வேல்யூ ஆட் பண்ணுவீங்க? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட்? யூ ஹேவ் டு டாமினேட். ஓகே, டாமினேட். ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க சூஸ் பண்ணுங்க, அந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி டாமினேட் பண்ணுங்க. யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட். ஓகே, ஸோ நான் என்னோட கோர்ஸ்க்கு என்ன பண்ணேன்னா ஹேஷ்டாக் 0 rupee மார்க்கெட்டிங் ஒரு விஷயத்த போட்டேன். ஹேஷ்டாக் 0 rupee மார்க்கெட்டர். ஸோ நீங்க ஹேஷ்டாக் 0 rupee மார்க்கெட்டர்னு போய் தேடிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 1500+ போஸ்ட் இருக்கும். நீங்க போனீங்கன்னா +1000 இருக்கும். அதாவது ஒரு 1000 போஸ்ட் என்கிட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அதை ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்களோட கண்டென்ட் தான், வேற யாராவது கண்டென்ட் தான், ஆனா தே ஹவ் யூஸ்ட் மை ஹேஷ்டாக். இதனால என்ன இருக்கு, என் கண்டென்ட் மேல வந்துருச்சு. இப்போ நீங்க ஹேஷ்டாக் 0 rupee மார்க்கெட் மட்டும் நான் தான் வருவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். எத்தனை பேரு யூடியூப்ல வந்து மானிட்டைஸ் பண்ண நினைச்சீங்க? யூடியூப்ல நான் வந்து பெரிய ஆளா போறேன்டா, நான் வந்து வெறும் வீடியோ பண்ணி சம்பாதிக்க போறேன் எத்தனை பேர் நினைச்சீங்க? மீன் கவுண்ட் பண்ணுங்க. டிக்டாக் வந்தோடனே நான் டிக்டாக்ல ரீல்ஸ் போட போறேன், நானும் டான்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீன் கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் ரீல்ஸ் நான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரீல்ஸ் கவுண்ட் பண்ணுங்க, மீன் கவுண்ட் பண்ணுங்க. நம்ம அதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சா நடக்கல. கிளப் ஹவுஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ கிளப் ஹவுஸ்ல ஐ டாமினேட்டட். உள்ள வந்தோடனே ஒரு விஷயம் பண்ணோம். ஐ ஹேவ் அரௌண்ட் 8,000 ஃபாலோவர்ஸ் கிளப் ஹவுஸ்ல. எகெயின் ஆடிங் வேல்யூ தான். எவ்ரிடே ஒரு கண்டென்ட் 7 மணிக்கு சாயந்தரம் 7 மணி ஆச்சா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் தட் ஆஸ் அ ஃபனல். கிளப் ஹவுஸை நான் கிளியரா அதை ஃபனலா யூஸ் பண்ணேன். என்டர்டைன்மெண்ட்டுக்கான விஷயமா நான் அதை பார்க்கல. ரொம்ப கன்சிஸ்டன்டா வேல்யூட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கான பேஸ் ஃபாலோ வச்சு அஃப்கோர்ஸ் வி டிட் an event with கிளப் ஹவுஸ் ஆல்சோ. கெரில்லா மார்க்கெட்டிங் என்னப்பா அப்படின்னா, போன வருஷம் நான் பண்ணது சொல்றேன். ஊரே வெபினார் பண்ணிட்டுச்சு. அஃப்கோர்ஸ் நானும் வெபினார் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஏன் ஒரு வெபினார் பண்ணக்கூடாது? அந்த வெபினார்ல வந்து சும்மா உட்காந்து எப்படி இருக்கும்? ஸோ ஐ சோல்டு சம்திங் கால்ட் அஸ் ப்ராஜெக்ட் நத்திங். ஓகே, அதாவது சும்மா உட்காரதான் நான் வித்தேன். 10 பேர் பே பண்ணாங்க. 10 பேர் பே பண்ணி 1000 rupees சம்பாரிச்சேன். வந்து 17 நிமிஷம் என் கூட சும்மா உட்காந்தாங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு, ஆரம்பிங்க, சும்மா உட்காருங்க. சும்மா உட்காந்தேன். சும்மா உட்காந்து என்ன பண்ணிட்டேன், இந்த வீடியோ வந்து மறுபடியும் நான் சோஷியல் மீடியாக்கு இவங்களுக்கெல்லாம் அமிச்சேன்.
யாரு மீடியா ஹவுசஸ் காமிச்சேன். என்ன 17 நிமிஷம் சும்மா இருக்கு, அதுக்கு முன்னாடி 2.5 மணி நேரம் சும்மா உட்காந்து என்னது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஐ எம் அன் எவாஞ்சலிஸ்ட் ஆஃப் கெரில்லா மார்க்கெட்டிங் அப்படின்னு என்ன நீங்க சும்மா உட்காந்து அது மார்க்கெட்டிங் தான், ஆனா அதுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அது மார்க்கெட்டிங் தான் அப்படின்னு. ஓ அப்படியா, உனக்கு மார்க்கெட்டிங் பத்தி தெரியுமா? தெரியும், நான் இதை இவ்வளவு பண்ணிருக்கேன் பாருங்க 365 days ஆஃப் மார்க்கெட்டிங். ஓ நீங்க எக்ஸ்பர்ட்டா, கேன் யூ ரைட் ஃபார் அஸ்? விகடன்ல வந்து ஐ எம் ரைட்டிங் எ சீரீஸ் மார்க்கெட்டிங் பத்தி, யுவர் ஸ்டோரியில வந்து ஐ எம் ரைட்டிங் எ சீரீஸ் மார்க்கெட்டிங் பத்தி. ஓகே, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா நான் சும்மா உட்காந்து நடந்துச்சு. ஓகே, இது ஒரு பெரிய பியர். கான்டென்ட் மார்க்கெட்டிங்ல இருந்து ஆர்டிகிள் மார்க்கெட்டிங் நம்ம மூவ் ஆகிறோம். ஓகே, இப்போ ஆனந்த் பெட்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அவர் வந்து அவரோட ப்ரொஃபைல்ல போட்டுட்டே இருந்தாலும் அது கான்டென்ட் மார்க்கெட்டிங். இதே வந்து விகடனுக்கு வந்து ஆனந்த விகடனுக்கு வந்து எப்படி தூங்கலாம் அப்படின்னு ஒரு சீரீஸ் பண்றாங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆர்டிகிள் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ இதை பண்றதுக்கு தெர் இஸ் நோ காஸ்ட். இப்போ நான் சொன்ன விஷயத்தை எது பண்றதுக்கும் தெர் இஸ் நோ காஸ்ட், ரைட்? ஸோ நான் யாரு இப்போ மணி என்னாச்சு, நான் யாரு அப்படின்னா இது ஏதோ பெருசா விஷயம் வேணுமானா எதுவும் கிடையாது. நான் சக்திவேல் பன்னீர்செல்வம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து சிங்கான்ல ஹவுசிங் இருக்கு. நான் இப்போ ரீசெண்டா போனேன், நான் இருந்த வீடு இப்படிதான் இருக்கு பின்னாடி இடத்துல இருந்து. ஸோ அப்பா வந்து மில் ஒர்க்கர். என் குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் படிச்சது நான் தான். அவரோட மொத்த செலவும் வந்து அவரோட சேலரியில் அட்லீஸ்ட் ஒரு 3/4 வந்து என்னோட படிப்புக்கு செலவு பண்ணாங்க. 9th படிக்கும்போது கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சுங்க 98, 99ல. ஸோ அப்போ வந்து இண்டஸ்ட்ரி டவுன் ஆச்சு, மில்லெல்லாம் மூடிட்டாங்க. நான் அடுத்தது படிக்கிறது என்னன்னே தெரியாம இருந்த ஒரு கண்டிஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்னா 9thலயே வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். கேபிள் டிவி ஆப்ரேட்டரா போக ஆரம்பிச்சேன். கேபிள் டிவி இந்த இதெல்லாம் லே பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். 10th லீவ்ல வந்து இந்த ரிலையன்ஸ் வந்து அப்போ 501 ரூபா ஃபோன் வந்துச்சு. அப்போ வந்து அதை குழி தோண்டி டக்கெல்லாம் லே பண்ணுவாங்க, அதுக்கு சூப்பர்வைசரா போயிருக்கேன். இந்த பாரதியார் யூனிவர்சிட்டி எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, அதுல வந்து இன்விஜிலேட்டரா போயிருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டீ வித்துருக்கேன், ஆம்பே. ஸோ இதெல்லாம் எப்படின்னா 10th முன்னாடியே போச்சு வச்சுக்கோங்க. 7th, 8th, 9th பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் படிச்சு வேலைக்கு போயே ஆன கண்டிஷன்ல டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். பக்கத்து வீட்டு என்ன சொன்னார், நீ டிப்ளமோ படி வேலை கிடைச்சிடும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படி வேலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு அதை படிக்கிறேன். அப்படியே போகுது. 13 years into core corporate metrology. I've traveled across India, across world. Then சடனா தோணுது நம்ம வேலை விட்டுடலாம், நம்ம வேலை விட்டுட்டு நம்ம ஏன் நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணக்கூடாதுன்னு தோணுது. 2009ல வந்து இது பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம். பட் நான் வேலை வரைக்கும் 2015 ஆச்சு. அஃப்கோர்ஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், நம்ம தோத்துட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர்ஸ் தோத்துட்டா என்ன ஆகுங்கிற பயம் இருக்கணும். அது இருந்தாதான் வந்து கெத்து. இங்க இருக்கவங்க அத்தனை பேரும் தோத்துருப்பாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் தோத்தவங்க தான். அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு தோல்வி தேவை. அந்த தோல்வி தான் வந்து இப்ப நான் கதை சொல்றேன் இல்லையா, இப்ப நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டோரிக்கு ஒரு தோல்வி தேவை. ஓகே, ஸோ ஊரே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஏன் வித்தியாசம் மாத்தி யோசிச்சு ஒரு டாபிக் வந்திருக்கானே, என்னத்தை மாத்தி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஐ டூ ஃபார் லிவிங். ஸோ ஊரே இதை விற்கும்போது நான் ஏன் வந்து சந்தோஷத்தை கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் அ சர்ப்ரைஸ் பிளானிங் கம்பெனி. ஊரே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல வேணாம், அதுக்கு டைம் ஜாஸ்தி, ஐ ஃபோக்கஸ் ஆன் த மொமெண்ட்ஸ், எனக்கு 5 நிமிஷம் போதும் 10 நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி அந்த மொமெண்ட்ஸ் மட்டும் எடுத்தோம். 2009ல ஆரம்பிக்கிறோம். அப்போ இப்ப இருக்கிற கனெக்ட்ஸோ இப்ப இருக்கிற அறிவோ இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். பிகாஸ் இட் டுக் 7 years for us to do what we wanted to do. ஒரு 5 வருஷம் என் ஐடியாவை யாராவது திருடிட்டாலே என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. என் ஐடியாவை யாராவது திருடிட்டாலே என்ன பண்றது,
இது ஒர்க் அவுட் ஆகாம இது தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இப்ப நான் 0 ரூபி மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயத்த என்னோட நாலேஜை ஷேர் பண்றேன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன். அதாவது வெப்சைட் தப்பு, பேரே தப்பு, the6.in பேரே தப்பு. நான் பண்ண வெப்சைட் தப்பு. எக்ஸ்பிளைனர் வீடியோ பாத்தீங்கன்னா 18,000 ஃபிளாஷ் அப்படிங்கிற ஒரு டூல் இருந்துச்சு. அப்போ ஃபிளாஷ்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து 18,000 ரூபாய் கொடுத்து பண்ணேன். அந்த வீடியோ இப்போ யூடியூப்ல இருக்கு. அந்த பேஜ் போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஹவு நாட் டு மேக் அன் எக்ஸ்பிளைன் வீடியோன்னு நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். அப்புறம் என்ட்ரி வந்து கிஃப்ட் ஷாப்ஸ்ல தான் வச்சிருந்தோம். ஏன்னா சர்ப்ரைஸ் ஒரு கீவேர்டு இல்லை. நம்ம எங்கெங்கெல்லாம் போய் அப்ரோச் பண்ணோம்னா ஜஸ்ட் டே இல்ல கேக் டெலிவரி, மிட் நைட் கேக் டெலிவரின்னு கீவேர்ட்ல நான் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். யாரோ ஒருத்தங்க 600 ரூபாய்க்கு கேக் டெலிவரி பண்றதுக்கு ஃபோன் பண்ணா அவங்களுக்கு வந்து நான் 5,000 ரூபாய் ப்ராடக்ட் பிச் பண்ணிருந்தேன். ராங் டிஜி பண்ணது அத்தனையுமே தப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருப்பியும் என்ன யாராச்சும் 6.in மாதிரியான ஒரு பிசினஸ் இப்ப திருப்பி எடுத்து பண்ணுவேன்னா மாடன்றது. ஏன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். 6 வருஷம் ரெவன்யூவே இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்கோர்ஸ் நான் வேலை இருந்தங்காட்டியாச்சு. ஸோ இதுலலாம் பணம் சம்பாதிக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு ஐடியாவா? இது ஒரு பிசினஸா? இந்த பிசினஸை நம்பிதான் நீ வேலையோட போறியா? இதை வச்சுட்டு நீ சோத்துக்கு திண்டாடணும் இப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் I'll reach my hands out in the dark and wait for yours to until I can wait for you. I'll wait for you. 'Cause I'm not giving up. I'm not giving up, no, not yet. Even when I'm down to my last breath. Even when they say there's nothing left. So don't give up on. I'm not giving up. I'm not giving up, no, not me. Even when nobody else believes. I'm not going down that easily. Okay. இந்த அவங்க கார்ல இருந்து இறங்கி ஓகே அந்த கிரேன்ல ஏத்தல இருந்து சர்ப்ரைஸ் முடிய வரைக்கும் அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு 8 minutes இருக்கும். கேன் யூ கெஸ் ஹவு மச் திஸ் வுட் ஹவ் காஸ்ட்? கமெண்ட் பண்ண முடியுமா? 8 நிமிஷத்துக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ண முடியுமா? நீங்க பண்ண மாட்டீங்க வழக்கம் போல. ஒரு திஸ் காஸ்டட் அஸ் ஐ சார்ஜ் 1.5 lakhs. ஒரு 6 நிமிஷம் சர்ப்ரைஸ். ரெமோ படத்துல அந்த ப்ரொபோசல் சீன் வந்துச்சுங்களா, அந்த ப்ரொபோசல் சீன் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து 3.5 lakhs ஒரு கஸ்டமர் பே பண்ணாங்க. ஸோ ஃப்ரம் 0 to 3.5 lakhs of worth of order. ஒரு ஷாட் 8 நிமிஷம். ஸோ இது வந்து இதுதான் வந்து த பவர் ஆஃப் சர்ப்ரைசஸ். நீங்க எத்தனை பேர் கார்பரேட் இருந்து வேலை விட்டு வந்திருக்கீங்க? ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அப்படி வந்திருக்கீங்க. ஃப்ரம் அ கார்பரேட் எம்ப்ளாய் டு கிரேசி ஆண்டர்பிரனர் டைட்டில் போட்டிருக்கேன். ஸோ என்னது இது அப்படின்னா ஒரு ட்ரைனிங்ல போறேன். அந்த ட்ரைனிங்ல வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன். நீங்க இப்ப நான் சொன்ன சர்ப்ரைஸ் நீங்க பார்த்து யாராச்சும் பிடிக்கல, எனக்கு இது செட் ஆகாதுன்னு யாராச்சும் இருக்கீங்களா? ஓ அப்படி கேட்கக்கூடாது. எத்தனை பேருக்கு பிடிச்சதுன்னா பீனு கவுண்ட் பண்ணுங்க. ஓகே கை தூக்கிட்டாரு. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஓகே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ஐடியா யூனிக்கா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐடியா அப்பவுமே ஃப்ரெஷ் தான் இல்லை. ஸோ நான் இதை ஒரு ட்ரைனிங் இருக்கும்போது சிங்கப்பூர்ல இருந்து சில பேர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க சூப்பர் ஐடியா சக்தி, இந்த ஐடியாவை நம்ம அப்படியே எடுத்துட்டு போறோம், சிங்கப்பூர்ல கம்பெனி வைக்கிறோம், ஃபண்டு வாங்குறோம், இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றோம், இந்தியா ஃபுல்லா ஆக போறோம், சிங்கப்பூர்ல இருந்து பண்றோம், குளோபல் பிராண்ட் அப்படின்னாங்க. வேலை வரும்னு சொல்லிட்டு வேலை விட்டேன். ஓகே நான் இங்கிருந்து வந்திருக்கேன், ஹவுசிங் யூனிட் பையன், சிங்கானூர் ஹவுசிங் யூனிட் பையன். சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. நம்ம வேலைக்கு வர்றோம். 13 வருஷம் கார்பரேட்ல சின்னப்பட்டு செதறப்பட்டு எல்லாம் பண்ணா சம்பளம் ஜாஸ்தியா இருந்துச்சு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க? சேலரி ஜாஸ்தியா இருந்துச்சு என்ன பிரச்சனை இருக்கும்? இஎம்ஐ ஜாஸ்தியா இருக்கும். ரைட்? உங்களுக்கு தேவையில்லாத ஆணியெல்லாம் வாங்குவாங்க. முதல்ல ஒரு வீடை வாங்கு, இந்த 60% இஎம்ஐ கட்டு, அடுத்தது காரை வாங்கு, இந்த அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டு. ஸோ இப்படி கட்டி நினைச்சு நம்ம சம்பளம் எவ்வளவு பெருசா இருக்கும் அதோட 60-70% உங்களுக்கு இஎம்ஐ வந்திருக்கும். இதை தாண்டி நம்ம கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிருப்போம். இதை தாண்டி பர்சனல் லோனு, வட்டிக்கு பணம், இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். டைட்டா இருக்கு, பேக்டா. அதெல்லாம் ஒன்னும் யோசிக்கல, வேலை விட்டேன். அதனாலதான் கிரேசி ஆண்டர்பிரனர் சொல்றேன். வேலை விட்டாச்சு. வேலை விட்டுட்டு என்னைக்கு வந்து கம்பெனி ரிலீவ் ஆகணும் அதே நாள் நைட்டு சிங்கப்பூருக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்
சிங்கப்பூர்ல இருக்கிறதுலயே ஒரு பெரிய டவர்ல வந்து போயாச்சு. உட்காந்து ஒரு வயன் அடிக்கும், அப்படியே பில்லா ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் வாழ்க்கையே மாறப்போகுது உங்களுக்கு அப்படின்ட்டு கம்பெனி சைன் பண்ணியாச்சு. வெயிட்டிங். அடுத்த 1 கோடி ரூபா வரப்போகுது, 10 கோடி ரூபா வரப்போகுது, நம்ம பிசினஸே மாறப்போகுது இப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். சென்னை வந்தாச்சு, ஒரு ஆஃபீஸ் போட்டாச்சு. நம்ம மைண்ட்ல என்ன யோசிச்சு பாருங்களேன், சிங்கப்பூர் போயாச்சு, கம்பெனி ஆரம்பிச்சாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் வருது, சிங்கப்பூரியன்ஸ் இருக்காங்க, அங்க ஒரு சைனீஸ் இருக்கான். நம்ம அடுத்த 3 மாசத்துல நம்ம என்ன போறதுன்னு தெரியாது, கண்ணாடி மாற்றா கோட்டை வாங்குடா அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம கிட்ட ஒரே பிளான் தான் இருக்கும். அதாவது ஒண்ணு நம்ம சின்னதா பண்ணுவோம், இல்லைன்னா பெருசா பண்ணுவோம். ஒண்ணு ஆஃபீஸே கிடையாது, இன்னொன்னு ஆஃபீஸோட வாடகை 2 லட்சமா இருக்கு, ரைட். ஸோ அவ்வளவு தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு. 2 மாசம், 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, ஒரு விஷயம் நடக்கல. ஒரு எக்ஸல் ஷீட் மட்டும்தான் வருது, வேற எந்த சேஞ்சும் நடக்குது. ஓகே, இதே மாதிரி எனக்கு மாதிரி இன்னொரு 5 பேருக்கு அதே எக்ஸல் ஷீட் பேர் மட்டும் மாறி இருக்கு. அப்பதான் புரியுது ஸ்கேம். அதாவது நேர விரயம். அங்க இருக்க கிராண்ட் ஆட்டை போடுறதுக்கான ஒரு கூட்டம் சுத்துது. என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறது. 2 மாசம் கழிச்சு ஒண்ணுமே நடக்கலன்னு எனக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சு. ஒரு ஆண்டர்பிரனருக்கு வரக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இவனுக்காக நான் ப்ரூவ் பண்ணணுங்கிறத தாண்டி நீ என்ன பண்ற, உனக்காக நீ ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு வெறி வந்து அதை விட வேற கெத்து எதுவுமே இருக்காது, அதை விட வேற வெறி எதுவுமே இருக்காது. செல்ஃப் டவுட் இருக்குல்ல, உன்னால அதை பண்ண முடியுமான்னு நீங்களே உங்களை கேட்டுட்டீங்கன்னா அதை விட வேற வெறி எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி ஒரு மூமெண்ட் தான். செப்டம்பர் வேலை விடுறேன், அக்டோபர் வந்து அப்படியே அந்த மெதப்லயே இருக்கேன். நவம்பர் மிட்ல மழை, டிசம்பர் வந்து வாஷ் அவுட் ஃபிளட். ஸோ 3 மாசம் முடிஞ்சு இந்த 3 மாசத்துக்கான இஎம்ஐ பெருசாகுது, அப்படியே பில்டப் ஆகுது. ஜனவரியில வந்து ஒரு ஈவென்ட் நடக்குது. ஜனவரியில வந்து சாரங்னு ஒரு ஃபெஸ்ட் நடக்குது இங்க ஐஐடில வந்து. இப்போ வரைக்கும் எல்லா வருஷமும் நடக்கும். ஒரு ஃபெஸ்ட் நடக்குது. பார்டர்ல ஸ்டால் வாங்கி போட்டிருக்கேன். ஓகே, எக்ஸிபிஷன் எக்ஸ்போ. இங்க லெஃப்ட் சைட்ல பர்பிள்ல இந்த 6 டாட்னு தெரியுதுங்களா, ஒரு மரத்து கீழே. ஸோ இதான் என்னோட ஸ்டால். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஒரு பெரிய ஸ்டேஜ், செம எம்சி, டிஜே, க்ரௌடு அள்ளுது. அந்த பக்கம் எம்ஆர்எஃப் அவன் வந்து என்ன பண்றான், ஸ்போர்ட்ஸ் காரு, பைக்கு, ரிமோட் கண்ட்ரோல்டுக்கு ஒரு ட்ராக் போட்டிருக்கான் விளையாடுறதுக்கு. செம்மையா போயிட்டு இருக்கு. ஓகே, இங்க வந்து நான் சிம் கார்டு விற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட வரல, 2 நாள் ஆயிடுச்சு. அதாவது வெறுப்பு இருக்கு இல்லையா, ஒழுங்கு மரியாதை நீ வேலைக்கே போயிருந்துருக்கலாம்னு ஒரு வெறுப்பு வரும் நம்மளுக்கு. ஓகே, 3 மாசம் ஆச்சு, பணம் வரல, வெள்ளம், இஎம்ஐ இதெல்லாம் தாண்டி வீட்டுல போய் சிரிச்சுக்கிட்டே போகணும். ஏன்னா நம்ம பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை வேலைக்கு, இதுக்கு தான் உன்னை வேலைக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க. ஓகே, எதையுமே காமிச்சு கூடாது. செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு விஷயத்த பண்றோம், அடிச்சு தூக்குறோம். ஓகே, ஃப்ரம் எம்டி ஸ்டால்ஸ் டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேமரா. வேற ஒரு வேலை பண்ணேன். இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இமேஜ் பார்த்தீங்கன்னா அதே பர்பிள்ல மேல வந்து ஒரு அந்த இது தெரியுதா, போர்டு தெரியுதுங்களா, அது பேர் என்ன, ஸ்டாண்டி தெரியுதா. ஓகே, ஸோ கொடி பறக்குதா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். இத்தனை பேர் நாங்க பண்ணிருக்க வேலைய ஷூட் பண்றாங்க, இத்தனை பேரோட கேமரால் இருக்கும். ஓகே, கோவம் வந்து கடுப்பா என்ன பண்ணனா, ஐ பம்பார்டட் ஐஐடி வித் 500 கேஸ் பலூன்ஸ். சர்ப்ரைஸ்ல கேஸ் பலூன்ஸ் யூஸ் பண்ண, அதை வர சொல்லிட்டு இந்த லெஃப்ட் சைட்ல இங்க ஒரு பலூன் இருக்கு பாருங்க, அதுல சர்ப்ரைஸ் பிளானர்ஸ் எழுதிட்டோம். சர்ப்ரைஸ் பிளானர்ஸ் வெப்சைட். நார்மலா கயிறு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு இருக்கும், 2 அடிக்கு இருக்கும் நூல், 6 அடிக்கு நூல். ஓகே, ஃபிளையர் மட்டும் தான் இருந்துச்சு. ஃபிளையர்ல மேல ஒரு பஞ்ச், கீழே ஒரு பஞ்சு. இந்த நூலை வந்து அப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்தோம்னா 5 ஃபீட்ல அது இருக்கும். பலூன் வந்து மேல இருக்கும், 5 ஃபீட்ல அது இருக்கும். அப்படியே அதை ஒரு முடி போட்டோம். ஸோ ஃபிளையர் கீழே இறங்காது. கீழே வந்து கல்லு, போல்ட்டு, நட்டு கட்டி கார்ல போய் அப்படியே கீழே போட்டு போயிட்டோம். ஐஐடியில் அப்படியே பம்பார்டு பண்ணிட்டோம். ஓகே, நீங்க இந்த போட்டோல பாத்தீங்கன்னா இவங்க அத்தனை பேரும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டால் இருக்காங்க. ஆனா அத்தனை பேர்த்தோட கையிலயும் என்னோட பலூன் இருக்கு. ஒரு பொண்ணு என்னோட ஃபிளையரை பார்த்துட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸா அப்படின்னா என்ன அப்படின்னு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நாள் சேஞ்ச் எவ்ரிதிங் கம்ப்ளீட். ஃப்ரம் ஜீரோ, நான் ஏதோ ஒன்று பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைச்சது. அதாவது தனியா ஓடிட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லை, பணம் வரல, நீ பண்ற கரெக்டா நீ யாருமே நான் வேலிடேட் பண்ணல. ஒரு மாடலை காப்பி அடிச்சு பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம தான் ப்ளூ ஓஷனே, மாத்தி ஓசி தனியா சுத்திட்டு இருக்கோமே. இப்போ இவன் இதை பண்ணிட்டாண்டா, நான் இதை பண்ணலாண்டான்னு சொல்லி காப்பி இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஒரு நாள் சேஞ்ச் எவ்ரிதிங் கம்ப்ளீட்லி பிகாஸ் த மார்க்கெட்டிங் கான்செப்ட் வாஸ் டிஃபரெண்ட். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கெரில்லா மார்க்கெட்டிங் கேம்பெயின் which I did for me. ஒரே நாள்ல ஐ காட் மெனி லீட்ஸ். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 35,000 40,000 ஆர்டர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் கேம்பெயின் சேஞ்ச் மை ப்ராசஸ் கம்ப்ளீட்லி. இங்க இருந்து என்னோட கெரில்லா மார்க்கெட்டிங் ஜேர்னி ஆச்சு.
ஃபர்ஸ்ட் டைம் யாரோ ஒருத்தங்க தோல்ல தட்டி சூப்பரா பண்ணிருக்கப்பா, செம்மையா இருந்துச்சுப்பா. இந்த கேம்பெயின் வந்து மேடோவ மார்க்கெட்டிங்ல வர மாதிரி ஒரு கேம்பெயின், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு இந்த கேம்பெயின். இப்படி ஒரு கேம்பெயின் நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இந்த பிக்சர்ல இந்த பையன் வச்சிருக்கான் பாருங்க, லெஃப்ட் சைட்ல இந்த பையன் பலூன் தூக்குறான் பாருங்க, இதுதான் அந்த ஃபிளையர் அங்க பறக்குது. ஸோ கொடி பறக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். இந்த கேம்பெயின் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்பெயின் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங் போடுங்க, ஐன்னு போடுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்பெயின், ஒரு வித்தியாசமான கேம்பெயின் தோணுச்சுன்னா ஐன்னு போடுங்க. சூப்பர், தேங்க்யூ. ஸோ கெரில்லா மார்க்கெட்டிங் என்ன, எப்படி நம்ம மாத்தி யோசிக்கிறது? ஓகே, ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு நான்வெஜ், நம்ம அதிதீர்க்க பாண்டியன் அவரோட ரெஸ்டாரண்ட் வச்சுக்கோங்களேன். வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க? சென்னையில எந்த ஊர்லயுமே சரி, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்ன மாதிரியான ஆஃபர்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க? கேண்டில் லைட் டின்னர், ரொமான்டிக் டின்னர், ரெட் ரோஸ் டின்னர், ஒரு மியூசிக்கல் நைட், ஒரு பேண்ட் பெர்ஃபார்ம் ஆடுற இந்த மாதிரியான இப்படியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. வேற ஏதாவது கேம்பெயின் பார்த்துருக்கீங்களா? ஊரே எப்படி இருக்கு? கார்னர் சீட், கார்னர் சீட், இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் தான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2016-17 மதராசி பிரியாணி ஒரு பிராண்ட் இருக்குங்க, அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு மீம் போட்டோம், பிரியாணி இஸ் டே அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணோம். ஃப்ரீ பிரியாணி ஃபார் மொரட்டு சிங்கிள் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணோம். ஒரே ஒரு மீம் பண்ணி இந்த மீமை வந்து ஒரு மீம் பேஜ்ல போட்டோம். we spent around 3,000-5,000 rupeesங்க. it went viral. ஒரு கேம்பெயினுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரீ, அதாவது ப்ரீ, நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்றேன், நான் ஈவென்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு ரீச் ஆகுது அதுதான் மேட்ரு. அதை வச்சுதான் க்ரௌடு, அதை வச்சுதான் கூட்டம் கூடும். ஓகே, அப்புறம் டியூரிங், இப்போ நம்ம செஷன் போயிட்டு இருக்கு, இந்த செஷன் போயிட்டு இருக்கும்போது அங்கங்க கட் பண்ணி சக்தி பேசுறாரு, நீதிமோகன் சார் பேசுறாரு, இவரு பேசுறாரு, இவரோட கண்டென்ட் பாருங்க அப்படின்னு கட் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, திஸ் கிரியேட்ஸ் ஒரு வைராலிட்டி. ஸோ மீம் போட்டோம், இட் வென்ட் வைரல். 3 மணிக்கு வராங்க, கடையில கியூ நிக்குது வெளியில. ஓகே, 3 டிவி சேனல் வந்து லைவ்ல எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா எல்லா பேஜஸ்லயும் வந்து இதுதான் டாபிக்ங்க, பிரியாணி இஸ் டே, மொரட்டு சிங்கிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் போச்சு. இன்னொரு கேம்பெயின் விச் வி டிட் ஃபார் தலப்பாக்கட்டி, வேலண்டைன்ஸ் என்ன வரும், பொக்கே தானே வரும். வி டிட் சம்திங் கால்ட் அஸ் சிக்கன் பொக்கே அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணோம். இட் வென்ட் ஒரு டீசென்டான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நாள்ல they were able to sell 750 units of chicken bouquet, priced at around 250 rupees. ஸோ ஒரு பிராண்ட் லைக் தலப்பாக்கட்டி அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான கேம்பெயின் ஒன்று பிச் பண்ணும்போது they readily agreed. ஸோ இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணோம். நம்ம இங்க அத்தனை பேர் எதுக்கு போட்டி போறோம்னா பிராண்ட் அவேர்னஸ். ஓகே, எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா மோர் தென் மார்க்கெட்டிங், எஜுகேட்டிங் த மார்க்கெட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஏன்? ஏன்னா சர்ப்ரைஸ்னா மிட் நைட்ல கேக்கும் பொக்கேயும் கொடுக்கறது தான் சர்ப்ரைஸ், ரைட்? இப்போ உங்களுக்கு வந்து ஆடி ஆஃபர்னா என்ன பிராண்ட் உங்களுக்கு தோணும்? ஆடி மாசம் ஆஃபர் துணிக்கடையில ஆடி ஆஃபர்னா உங்களுக்கு என்ன பிராண்ட் தோணும்? கமெண்ட் பண்ணுங்க, இல்ல பேசுங்க, யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. ஓகே, ஸோ ஒரு 100 பேருக்கு செஷன்ல நான் அதை கேட்டேன்னா போத்தீஸ் கமெண்ட் பண்ணிட்டீங்க, அத்தனை பேர் சொல்லிட்டீங்க போத்தீஸ். ஏன்? ஏன்னா எவ்வளவு ஆட் பண்ணாலும் சரி ஆடினாலே போத்தீஸ் காமிப்பாங்கிறது அவங்களோட இது. உங்க மண்டக்குள்ள நின்றுச்சு பாருங்களேன். ஸ்டெபிலைசர்னா உங்களுக்கு என்ன பிராண்ட் தோணும்? ஸ்டெபிலைசர்னா வீகார்டுங்கிற ஒரு பிராண்ட் தோணும். ஏன்னா அவன் வந்து டிவி உடஞ்சிரும் அப்படின்னு போட்டான், டிவி வெடிச்சிருங்கிற கேம்பெயின் பண்ணான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் எஜுகேட்டிங் த மார்க்கெட்ல. ஸோ நான் என்ன கேம்பெயின் பண்ணேன் எனக்கு அவேர்னஸ்னா, இப்படி ஒரு கேம்பெயின் பண்ணேன். பாண்டி பஜார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு சென்னையில, அது வந்து இப்போ ஸ்மார்ட் ஸ்ட்ரீட், 2 சைட் டிராஃபிக் கிடையாது, ரோடெல்லாம் ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, பிளாட்ஃபார்ம் பெருசா போட்டிருக்காங்க, ஆடலாம் பாடலாம் என்ன வேணா பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு இடம் இருக்கு இப்போ. ஸோ இது ட்ரையல் பண்ணும்போது 2016 பண்ணும்போது we were also performing there. பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நின்று இருக்கும்போது ஒரு க்ரௌடு நின்று இருக்கு. அக்கா அண்ணாக்கெல்லாம் வந்து கடைக்குள்ள போக முடியாம நின்று இருந்தாங்க. அப்போ I did this campaign.
இதை பண்ணிட்டு என்ன சொன்னா சென்னைஸ் பிக்கெஸ்ட் மேன்குயின் சேலஞ்ச் சொன்னேன். சென்னைஸ் பிக்கெஸ்ட் மேன்குயின் சேலஞ்ச் சொன்னேன். ஓகே, ஸோ இட் வென்ட் வைரல். மேன்குயின் சேலஞ்சுங்கிறது 2016 வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு யூஎஸ்ல. ஏர்லியர் இட் வாஸ் கால்ட் அஸ் ஃப்ரீஸ் மாப்ங்க. ஃப்ரீஸ் மாப்ங்கிற பேர்ல இது முன்னாடி பண்ணிட்டு அது தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ இங்க யாராச்சும் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, பொட்டிக் இருக்கீங்க, மென்ஸ் வேர் இருக்கீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் டூ மேன்குயின் சேலஞ்ச். இட் வில் கோ வைரல். இட் வில் கிரியேட் அ பிஆர் டெஃபினெட்லி ஃபார் யூ. இந்த கேம்பெயின் அப்படியே பண்றேன். இதுல என்ன சிறப்புனா பாண்டி பஜார் 65 பேர், 65+ people, அது நான் சாதாரண மக்கள், அது சென்னையில. இது அப்படியே ஷூட் பண்ணிட்டு போன்லயே ஷூட் பண்றேன், போன்லயே எடிட்டு, உடனே அப்லோடு பண்ணிட்டு மறுபடியும் மீடியா ஹவுசஸ் அனுப்புறேன். அடுத்த நாள் காலையில வந்து என் போட்டோ, சர்ப்ரைஸ் பிளானர்ஸ், 6.in இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டோரி வருது. ஓகே, திஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட். அதுல ஒரு ஸ்டோரி வருது. ஓகே, இது வந்து all I spent was 0. Okay, the idea was different. ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து காப்பி அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சென்னையில மேன்குயின் சேலஞ்ச் நான் தான் கண்டுபிடிச்ச மாதிரியான ஒரு சீன் வந்துச்சு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் மேன்குயின் சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வந்து என்ன டேக் பண்றக்க ஆரம்பிச்சாங்க, பிராண்டை டேக் பண்றக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிறைய பேர் பண்றக்க ஆரம்பிச்சாங்க நான் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ கெட்டிங் இன்ஸ்பிரேஷன் அண்ட் டூயிங் த கேம்பெயின் இஸ் வாட் ஐ டிட். அடுத்தது கிவிங் பேக். இது என்ன வீடியோ இருக்குன்னு தெரியும். ஓகே, ஸோ ஆஸ் அன் ஆண்டர்பிரனர் நம்ம வந்து வி சேஞ்ச் லைஃப்ஸ், வி டச் பீப்புள்ஸ் லைஃப்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து பிராண்டோட குட்வில் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அப்படி யோசிச்சு பண்ணல. ஐ எம் இன் த பிசினஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ். ஸோ நான் யோசிச்சேன், நான் ஏன் வந்து காசு வாங்காம சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். இப்போ பெட் அவர் இருக்காரு, பாகிஸ்தானோ பங்களாதேஷ்லயோ வந்து ஃப்ரீ பெட் கொடுப்பாங்க. ஓகே, தட் கிரியேட்டட் அ ஹியூஜ் பிஆர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம்பெயினை நான் இது கேம்பெயினா யோசிக்கல, பட் நவ் இட் டர்ன்ட் இன்டு அ கேம்பெயின். ஸோ we did this. சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கோம். பிஸ்னஸா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 இடத்துல 2-3 பஞ்சாயத்துலாம் அப்பப்போ வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டைம் என்ன பண்றோம், ஆர்ஃபனேஜுக்கு போய் ஆசிப்போம்னு சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லிட்டு அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. கேன்சர் இன்ஸ்டியூட் பண்றோம், கொஞ்சம் ஒரு எமோஷனலா இருந்துச்சு. இனிமேல் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சிருந்தோம். இப்போ திருப்பியும் அங்கிருந்து ரிக்வஸ்ட் வர காமிச்சு பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். அப்புறம் வி சூஸ் கிட்ஸ், சில குழந்தைகளை சூஸ் பண்ணி அவங்கள வந்து டெர்மினல் கிட்ஸ் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு கால் வந்துச்சு, ஆனா இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கானா, நீங்க வந்து அவனுக்கு வந்து எதா பண்ணணும், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா நான் போய் பாக்குறேன். போனோடனே ஃபர்ஸ்ட் சொன்னது, இந்த பையன் அவங்கள பார்த்து கேட்டது நான் செத்து போயிடணும்னு கேட்டிருக்கான். ஏன்னா கேன்சர் வெளியில வந்தாலே உடனே நான் மூவில என்ன காமிக்காங்க, செத்து போயிடுவாங்கிற விஷயம் தானே காமிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபீல்ட்ல வச்சுட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உனக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு we did this.
எங்க போயிட்டு வரான்? என்ன சொன்னாரு? உன்னால முடியும், நீ பண்ணு, அத கடவுளே நம்ம நம்பிக்கை வச்சோம்னா தான் அதுக்கே பவரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ நம்பிக்கையே இருந்தா முடியும். அடப்பியா நீ? நடப்பனா இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கு உனக்கு? செம்மையா இருக்கு. விமல் வந்து எல்லாம் சரியாயி போச்சு. சரியா? சரி, நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண போற? வெறித்தனமா இருக்க போற. வெறித்தனமா இருக்க போற, நடக்க போற இல்லையா? ஆமா. நீ இந்த மாதிரி கேன்சர் வந்தவங்க கிட்ட போய் நீ பேசுவியா? பேசணும். என்ன சொல்லுவ? உன்னால முடியும், நீ நம்பி பண்ணு அப்படின்னு. எல்லாம் சரியாயிருமா? சரியாயிடும். கேன்சருங்கிறது என்னது? அது சும்மா டம்மினா. ஸோ ஆஸ் ஆண்டர்பிரினர்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும்னா we can add value. ஓகே, வேற லெவல்ல வேல்யூட் பண்ண முடியும். we can change lives, we can touch lives. இதெல்லாம் பண்ண முடியும். கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள மறுபடியும் அப்படியே உள்ள வரேன். 365 டேஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா 365 நாள் வீடியோஸ், 365 வீடியோஸ். நான் பவர் ஆஃப் கான்டென்ட் சொல்றேன். 365 வீடியோஸ். இதுல யூடியூப்ல 365 வீடியோஸ், இன்ஸ்டாகிராம்ல 365 வீடியோஸ், ட்விட்டர்ல 365 வீடியோஸ், ஃபேஸ்புக்ல 325 வீடியோஸ், என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துலயும் 325 வீடியோஸ். மோஜ்ல வரேன், அதுல 325 வீடியோஸ். ஓகே, இதெல்லாம் தாண்டி என் வெப்சைட்ல 365 டேஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஒரு வெப்சைட், அதுல 325 வீடியோஸ். ஓகேவா? இந்த 325 வீடியோல ஒரு 200 பாட்காஸ்ட் இருக்கும். இந்த ஆடியோல இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் அப்படியே கழட்டி அது பாட்காஸ்ட். 200 பாட்காஸ்ட். இந்த 325 வீடியோ நான் மார்க்கெட்டிங் டிப்ஸா சொல்லியிருக்கேன். ஒரு இன்டர்னை போட்டு இதெல்லாம் வந்து பிளாக் எழுதிருன்னு சொல்லியாச்சு. 365 பிளாக். ஓகே, இந்த 365 பிளாக்ல சில கண்டென்ட்ஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் புக் வந்து நான் பண்ண கேம்பெயின்ஸ். அது எக்ஸிக்யூட்டிவ் அரௌண்ட் 20+ கேம்பெயின்ஸ்ங்க. இதுல வந்து ஒரு 16 கேம்பெயின் எழுதியிருக்கேன். கெரில்லா மார்க்கெட்டிங் நான் எப்படி பண்ணேன், இப்ப நான் சொன்ன பலூன் கேம்பெயின்ல இருந்து நான் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில கேம்பெயின்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். அடுத்த புக் 101 கெரில்லா மார்க்கெட்டிங். என்னோட 120வது நாள் இருந்து சில நாட்கள் வந்து நான் வந்து குளோபலா பிராண்ட்ஸ் பண்ண கேம்பெயின்ஸ் பத்தி பேசினேன், கெரில்லா மார்க்கெட்டிங் பத்தி பேசினேன். நான் பேசின கண்டென்ட்டை அப்படியே புக்கா போட்டாச்சு. ஓகே, ஸோ கான்டென்ட் மல்டிபிளிகேஷன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 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 1000 கண்டென்ட்டை உள்ள புஷ் பண்ணியிருப்போம். இதெல்லாமே ஒரு பெரிய பிராண்டிங்கா இருக்கும். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஆஸ் அன் ஆண்டர்பிரனர் வி ஹேவ் டு ஷேம்லெஸ்லி மார்க்கெட். வெட்கமெல்லாம் அடிக்கணும். மீட்டிங்ல வந்தோம்னா நம்ம தான் கெத்தா தெரியும். இந்த இதுக்குள்ளார பிளாக் பேக்ரவுண்ட் வச்சு நான் மட்டும் தான் தனியாக தெரியும். நான் மகிழ் போட்டிருக்கேன், எல்லோ கலர். ஸோ என் கை எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் பார்க்கும்போதே நான் வித்தியாசமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிராண்டு உங்களை தவிர வேற யாருனாலும் மார்க்கெட் பண்ண முடியாது. நான் அதான் இவன் என் பிராண்டை பத்தி பேசிப்பான்ப்பா, நான் சோசியல் மீடியால பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்லாம் வெயிட் பண்ணாம நீங்க அடிச்சு துவம்சம் பண்ணுங்க. there are so many tools that you can use. There are so many resources that is readily available. All you have to do is ask, search, explore. தேடுங்க, நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. #0 மார்க்கெட்டிங், #365 days of marketing பார்த்தீங்கன்னா ஒரு 400 மார்க்கெட்டிங் வீடியோஸ் இருக்கு. தமிழ்ல குட்டி குட்டியா கிறிஸ்பா 30 seconds, நாட் மோர் தென் 2 minutes வச்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் சில வீடியோஸ் 10 நிமிஷம் வீடியோஸ் இருக்கு, பட் எல்லாமே கிறிஸ்பா நச்சுன்னு ஜாலியா இருக்கும். அதை பார்த்து கத்துக்கலாம். ஸோ #0 மார்க்கெட்டிங் என்ன தேடணும், நீங்க என்னை எப்படி ரீச் பண்றது அப்படின்னா சக்தியில் பன்னீர்செல்வம் நீங்க கூகுள் பண்ணாலே நான் வருவேன். அப்படி இல்லைன்னா #0 மார்க்கெட்டிங் நீங்க வந்து தேடலாம். எஸ், ஐம் டன் வித் மை செஷன். கரெக்டா 7:50 முடிச்சிட்டேன். 10 minutes Q&A. கேள்வி இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ. ஐ மீன் லைக் உங்களை பார்த்தோன்னே ஐ தாட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டேர்ம்ஸ் இருக்கும். ரொம்ப மேபி we are going to have a very tough kind of a session அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப கேஷுவலா you took us through Shakti. So ரொம்ப impressive session and one of the best sessions that I've ever had. ரொம்ப கேஷுவலா you handle the session. So thank you Shakti. ரொம்ப ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி நீங்க புரிய வச்சீங்கிறது வந்து we will have to hear it from the other members also. So members, doubts and questions for Mr. Shakti, please. We have Chitra, who's kind of event management,
kind of allied with you in terms of ideas and all that. So Okay. she wanted to ask something. So Yes, please. Hi, Shakti. Hi. So happy to see that. என்னோட industry சேர்ந்த ஒரு ஆளு. I mean, when I was told that someone related to zero rupee marketing is coming to speak, I literally thought it was something related to digital marketing or something like that. நான் events யோசிக்கவே இல்லை, but when you started talking, I was like so feeling so connected. ஏன்னா இந்த சர்ப்ரைஸ்லாம் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் இங்க, பட் லைக் நாட் அப் டு யுவர் லெவல், பட் என்னால முடிஞ்ச குட்டி குட்டி பண்ணிட்டு இருக்கேன். பட் தென் இங்க பண்றப்போ ஐ மீன் ஜென்ரலா ஒரு மக்கள் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஐடியலி தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆர் த எஃபர்ட் தட் வி புட் இன் ஃப்ரம் பிஹைண்ட். ஒரு பொக்கே டெலிவரிக்கு கொடுக்குறோம், அதுக்கு இஃப் ஐ சார்ஜ் 500 rupees or 600 rupees அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பொக்கே நான் கடையில போய் வாங்கினா 200 ரூபா தானே, இதுக்கு எதுக்கு நீங்க 1500 ரூபா கேட்குறீங்க? They don't understand that there is a manpower involved. They don't understand that I have to send that person at 12 o'clock in the night. There's a petrol charge involved. So how did you handle these kind of stuff in your business? பிரீமியம்ங்க, நீங்க வந்து எந்த செக்மெண்ட் பண்ணணுங்கிறது தான் விஷயம். ஓகே, ரொம்ப சிம்பிள். பொக்கே 300 ரூபா தான். இந்த பொக்கேக்கு 50 ரூபா கொடுத்தா அவ்வளவுதான் வேல்யூ, 350 ரூபா. டு யூ ரியலி வாண்ட் டு ஹேண்டில் திஸ் ஆர்டர்? வேணான்றது. ஓகே, நான் வந்து சர்ப்ரைஸ் பிளான்ல எதெல்லாம் சம்பாதிக்கணும் நான் சொல்றேன். சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் சம்பாதிக்கிறேன். அதாவது நான் போய் பாடுறேன், ஓகே இப்படி சொல்லிடுறேன், எனக்கு பாட வராது, ஆட வராது, வரைய வராது, கவிதை சொல்ல வராது, எதுவுமே வராது. எங்கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம், எனக்கு வாய் மட்டும் இருக்கு. நல்ல வாய் இருக்கு, வாய் அடிப்பேன்னு வச்சுக்கோங்க, கன்வெர்ட் பண்ணி ஹாப்பினஸ் வித்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ பாட்னா காசு, திஸ் இஸ் த ஒன்லி மோட் ஆஃப் ரெவன்யூ. ஓகே, தென் வாட் ஐ டிட், டைமுக்கு காசு. அதாவது 10 மணிக்கு மேல சர்ப்ரைஸ், நான் 10 மணிக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் பண்ணேன் 4000 ரூபா. 12 o'clock சர்ப்ரைஸ் பண்ணிக்கோ 6500 ரூபா, 2500 rupees இஸ் a premium. வேணாமா 10 மணிக்கு முன்னாடி பண்ணு, 10 மணிக்கு மேல பண்ணாலும் நீ எனக்கு பணம் போட்டு நான் பண்றேன். ஓகே, ஸோ நான் ப்ராடக்ட் பொசிஷனிங், லொகேஷன், ஐ கேன் டூ இட் மால், 1000 பேர் இருக்கிறது நல்லா பண்ண முடியாது. ஐ கேன் டூ இன் தியேட்டர், ஐ கேன் டூ இன் அ கெஃபே, ஐ கேன் டூ இன் அ ரெஸ்டாரண்ட். அதுக்கேற்ற மாதிரி நான் காஸ்ட் பண்ணேன். ஓகே, இப்போ நான் அந்த கிரெயின் சர்ப்ரைஸ் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த லொகேஷன் மட்டுமே நான் ஒரு 20,000 30,000 செலவு பண்ணிருக்கேன். கிரெயின்ல தூக்கணும், அது ரொம்ப சேஃபா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, கரடி சிவபூஜையில கரடிங்கிற மாதிரி நான் ஏன் அங்க நின்றுருக்கேன்னா பயம் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் சம். அப்புறம் ரெக்கார்டிங், இந்த வீடியோ பண்றதுக்கு 2000-3000 ரூபாய் சார்ஜ் பண்ணேன். என் டிஷர்ட்ல ஐ ஹேட் பிராண்ட்ஸுங்க. நான் வந்து என்னோட டிஷர்ட்ல ஐபிஎல் பிராண்ட் மாதிரி ஒரு 6 பிராண்ட் கிட்ட காசு வேண்டாம், பிகாஸ் மை வீடியோஸ் வென்ட் வைரல். ஸோ சூசிங் யுவர் ஆடியன்ஸ் இஸ் த மேட்டருங்க. நான் வந்து ரொம்ப கிளியரா இருக்கேன், 1500 ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் இருந்தால் தான் அந்த வேலை பண்ணுவேன், என்ன பண்ண மாட்டேன். என்ன யாருக்காச்சும் கொடுத்துருங்க, உங்களுக்கு பொக்கே வேணுங்களா, சூப்பருங்க, நான் இந்த நம்பர் ஐ ஹெல்ப் த கஸ்டமர், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. கேக் டெலிவரி முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், கேக் டெலிவரி வேணுமா, சூப்பர், 100 ரூபா நிற்கும். அதுல 100 ரூபா எதுக்கு பத்தும், நம்ம கையிலேயே நிக்காது. அந்த கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கோ, உங்களுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவேன். ஓகே, அந்த பொக்கே கூட நான் வந்து பொக்கேவே எப்படி பண்ணேன்னா, ஃபிளார் அண்ட் ஆர்னு ஒன்று வச்சோம். எவ்ரி 1 hour நான் பொக்கே எடுக்க 3000 ரூபா வேல்யூ. ஓகே, நான் எப்படி என்ன பொசிஷன் பண்ணிக்கிறதாங்க மேட்ரு, அதை நம்ம ஒழுங்கா பண்ணிட்டாலே கரெக்டா இருக்கும். 0 ரூபி மார்க்கெட்டிங்கிறது அதுதான். இப்போ லிட்டரலா சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. நான் வந்து மார்ச், இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்க இருக்கும் அத்தனை பேத்துக்குமே லாக்டவுன் அப்படிதான் இருக்கும். மார்ச் 5 நாள்ல போயிருண்டாப்பா, அது எங்க சைனால வந்திருக்கு அப்படின்ட்டு இருந்தோம் இல்லையா. நான் அப்படிதான் வந்தேன். 23rd லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு 2 கேம்பெயின் பண்ணேன். இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் கேம்பெயின் பண்ணிட்டு வந்தேன், ஒரு பிராண்டுக்காக ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணிட்டு வந்தோன்னே 5 நாள் இருக்கும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் 15 நாள் ஆகுது. நான் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஈவெண்ட் 2 பண்ணோம், எல்லா பணமும் அதுல போட்டாச்சு, எந்த பணமும் வரல, அட்வான்ஸே இல்லை, 0 அட்வான்ஸ். என் பிசினஸோட ரெவன்யூ என்ன, கூட்டம் கூட்டுறதான் என் வேலை. சர்ப்ரைஸ் பிளானிங், கெரில்லா மார்க்கெட்டிங், பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாமே கூட்டம் கூட்டணும், பண்ணவே முடியாது. ஏதோ பண்ணியே அவனுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு இல்லைங்களா. இப்ப பெரிய காம்படிஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியாது, நான் ஐடியா பர்சன். நான் சர்ப்ரைஸ்ல மொமெண்ட்ஸ் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதே தான் நான் கெரில்லா மார்க்கெட்டிங் யூஸ் பண்றேன். ஓகே, சர்ப்ரைஸ் யூஸ் பண்ண 5000 ரூபா, இதே நான் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ண அது 1 லட்சம் ரூபா. இந்த டிஃபரன்ஸை நான் காமிக்கும் போது என்னோட மாறிடுச்சுங்க. த வே யூ பொசிஷன், என்னோட கோர்ஸ் விலை ஜாஸ்தி 717 ரூபா. த வே ஐ பொசிஷன், இப்போ ஒரு 7 தடவை சொன்னார் கேஷ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, பிகாஸ் த
நீங்க என்ன எங்க பார்த்தாலும் இப்படிதான் பேசும். நீங்க கிளப் ஹவுஸ்ல பார்த்தாலும் சரி, இங்க பார்த்தாலும் சரி. என்னால அஃப்கோர்ஸ் ஐ கேன் ஆல்சோ டு ப்ரொஃபஷனல். நான் கார்பரேட்ல இருந்திருக்கேன். என்னோட வேலை கார்பரேட் ட்ரைனிங். நான் கோட்டு போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு என்னால அந்த மாதிரி என்னால பேச முடியும். பட் தட்ஸ் நாட் ஹூ ஐ ஆம். இல்ல நீங்க கோட்டு போட்டு கண்டில யோசிச்சு பாருங்க. சென்னையில இப்ப கோட்டு போட்டு வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களை எப்படி நீங்க பொசிஷன் பண்ணீங்களோ அது உங்க கையில தான் இருக்கு. அதை ப்ராப்பரா அடிச்சினாலே செம்மையா பண்ணலாங்க. லெட்ஸ் கொலாபரேட்டுங்க. நான் மதுரையிலயும் எனக்கு என்கொயரிஸ் இருக்கு, நம்ம பண்ணுவோம். Sure. I still feel a lot connected because நானும் கார்ப்பரேட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். My first company was IBM. So அங்க இருந்துட்டு வந்துட்டு இப்போ இங்க உட்கார்ந்து ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேசாம அங்கே இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்ல no, definitely no. I don't. பேசாம அங்கே இருந்திருக்கலாம். கண்டிப்பா இல்ல. இல்ல ஆக்சுவலா நான் ரொம்ப அதாங்க நம்ம ஆக்சுவலா ரொம்ப சீரியஸான மக்கள் இருக்குன்னு சொல்றேன். நம்மளாம் ஆக்சுவலா கெத்து, ரைட்? ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றோம். இப்போ ரிக்ரெட் இல்லாம நம்ம எந்த லைஃப் பார்த்தீங்கன்னா ரிக்ரெட் கம்மியா இருக்கும். அஃப்கோர்ஸ் ரிக்ரெட் இருக்கும், நான் அதை பண்ணிக்கலாமே இதை பண்ணிக்கலாமே அப்படின்னு இருக்கும். பட் நம்மளோட ரிக்ரெட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். சேஃப் ஜோன் இல்லாம நான் ரிஸ்க் எடுப்பேன். நான் வந்து I'm going to add more value நான் பண்ணிட்டு இருக்கதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். Thank you for asking. Thank you. We'll meet soon. Yeah. ஒரு சின்ன கேஷுவலான தாட்ல ஒரு பெரிய பிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்ட் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. லைக் சேயிங் தட் ரிக்ரெட் ஆப்வியஸ்லி இருக்கும், பட் கம்மியான ரிக்ரெட் தான் இருக்கும். ஏன்னா honestly we didn't look at you in that terms of a motivational speaker, at least me. Sorry if I tagged my other friends as we, but that was very cool, Shakti, by the way. ஒரு கேஷுவலா சொன்னது. ஏன்னா I see a lot of people doing things for their passion and not just for business. பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பேஷனாவே நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அண்ட் உங்களோட பேக்ரவுண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த சென்ஸ் இப்படி ஒருத்தர் லாகின் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயுமே யோசிக்கிறது. ஸோ யூ ஆர் ஆக்சுவலி இன்ஸ்டிகேட்டிங் தட் ஐடியா ஆஃப் கெட்டிங் நெட்வொர்க் வித் யூ, அண்ட் லாட் ஆஃப் மெம்பர்ஸ் ஹவ் பர்சனலி வாட்ஸ்அப் மீ தட் தே வாண்ட் டு கெட் இன் டச் வித் யூ ஃபார் அ நெட்வொர்க்கிங் செஷன். ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதிதீர பாண்டியன் கிட்ட. நான் ஐ டிட் அ மீட் அட் கோயம்புத்தூர். பேசிக்கா ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஒரு நாள் நான் போனப்போ அங்க ஒரு மீட் போயிடுச்சு. என்னோட கோர்ஸ்களோட பார்ட்டிசிபென்ட்ஸே வந்து அட்லீஸ்ட் ஒரு 50-100 பேர் இருப்பாங்க மதுரையில இருந்து. ஐ ஹாவ் டு கம். இப்ப கூட எங்க அம்மாட்ட சொல்லிட்டு நம்ம மதுரை போலாமா, எங்கேயாவது போலான்னு இருக்கு. ஒரே வெளியில சுத்துற ஆள் நான், என்ன அடக்கி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. So I would love to come and meet you in person. The team away. For as of now, we have given you an opportunity to meet our team online. Madurai, www.maduraiexpo.com. Madurai Expo. அழகா பிராண்டிங் பண்றீங்க. So as a moderator, என்னோட ஜாபை நான் கரெக்டா பண்ணணும்ல. உங்கள்ட்ட இருந்து ஒரு 1 hourல நான் கத்துக்கிட்ட ஒரு சில பாடங்கள். So thank you, Shakti. Thank you for the time. Pleasure. Please have a visit at our stalls. உங்களை மாதிரி நிறைய லைக் மைண்டட் பீப்புள், இஃப் நாட் ஆல், வி ஹாவ் a few like minded people just like you with us. So please take care and thank you for the time, Shakti. Thank you. We'll catch you up. Thank you. Pleasure. Thank you. Pleasure. Thank you. So members, another நல்ல session we have done with another session, and we are heading toward the last session for the day. And the last session for the day will be from Dr. C.K. Ashok Kumar, founder, chairman, First World Community. And so Dr. Ashok Kumar will be joining us in another 2 minutes. He is currently networking with our members in the breakout room. For 2 minutes to join பண்ணிடுவாரு. And till then, for all the viewers again, 50 ஸ்டால் இருக்கு. காலையில இருந்து நீங்க கேட்டு புளிச்சு போயிருக்கும். பட் ஒரு 2 வாரமா இதை பேசி எங்களுக்கு புளிச்சு போகல. அதனால நீங்களும் மீண்டும் கேட்டு பாருங்க. ஒரு 50 ஸ்டால் இருக்கு. எல்லா ஸ்டாலையும் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பேசிக்கான நீட்ல இருந்து ஒரு ஹை எண்ட் நீட்ஸ் வரைக்கும் இருக்கு. எல்லா ஸ்டால்ஸுமே இருக்கு. So we have been joined by Dr. Ashok Kumar here, and I invite upon Mr. Vivek to do the introduction of Dr. C.K. Ashok Kumar. Thanks a lot, Mr. Vigneswaran, the President, and it will be a great pleasure and an honor to invite such a great personality, Dr. C.K. Ashok Kumar. To start with his profile, he is an innovator, sachet revolutionist in India, educational trustee, thought leader propagating blue ocean strategy, trustee of C.K. College of Engineering and Tech, Kadalur,
environmentalist, creating awareness program and climatic change member of India Vetiver Network, advocate by qualification, global ambassador Ayushpati Integrative Wellness, and president of UPVA, Asia Pacific Vegan Union, social activist and trustee TDS Core Thiruvannamalai, spiritual counselor, workshop on integrating spirituality in leadership and management, member INVN India Vetiver Network, advisor Gandhi World Foundation, and poet, columnist, and freelance journalist and TED speaker. It is a great pleasure to have you here, sir. I would personally like to invite Dr. C.K. Ashok to the biggest event in Madurai. Sir, the floor is yours. Thank you so much. வணக்கம் வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. May all beings be happy. முதற்கண் விக்னேஸ்வரன் BNI சாப்டர் மதுரை அவர்களுக்கும் என்னை அழைத்து அறிமுகப்படுத்திய விவேக் சண்முகநாதன் அவர்களுக்கும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் மதுரை மீனாட்சிக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் BNI நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஆங்கிலத்துல பேசலாமா தமிழ்ல பேசலாமான்னு கேட்டேன். நான் சண்முக விவேக் கேட்டேன். அப்போ உங்களுக்கு எல்லாம் எல்லாருமே தமிழர்கள் தான், சங்கம் வளர்த்த மதுரை ஆச்சு, அதுல தமிழ்ல பேசலாம். இந்த பாண்டியர்கள் பாண்டியாஸ் எக்ஸ்போ என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த பேச்சாளராக என்னை அழைப்பதற்கு மிக்க நன்றி. இதற்கு இந்த BNI முதல்ல பார்த்து at the outset I would like to congratulate Ivan Misner, the founder of BNI, and he has brought to the BNI to India, and this is a greatest moment because it brings the shift of consciousness to the people of India. Mass entrepreneurship, the shared vision for all of us is mass vision, mass entrepreneurship. That is what BNI is silently doing now. And I could see during this pandemic, the maximum growth is happening. And BNI is growing leaps and bounds across India. And I'm very happy to hear this because when the pandemic COVID situation, everybody is losing job, and how to give them the confidence and how to go about in a structured way. So Ivan Misner has given the secret. Your network is your net worth is the net worth. So the kind of networking what you can build is ultimately use your net worth. So this is an important lesson because everybody is after something, and in a structured manner business is taught to people, and this is what BNI has given to all of us. So rightly so, Ivan Misner is called the father of the India or the international networking business. So I think in the coming years the BNI will go, is already in many countries creating waves and taking the business to greater heights. Unless entrepreneurship is the backbone of our nation, and the entrepreneurship, the ideas what we create is the currency of this century. And today China is respected and emerged as the manufacturing hub and business power, superpower of the world because of their entrepreneurship. So India has to grow and keep pace
with the spirit of entrepreneurship. And this will happen only through the conscious shift given by companies like BNI. And in this regard, I think BNI is definitely a leader, touching the many lives of people. And in a structured way, the business, the process has been imparted to all the people. So I would like to also say I've given the title to in the பிஸ்னஸ்க்காக என்ன டைட்டில்ல பேச போறீங்கன்னு நீங்களே கொடுங்கன்னாங்க. அட்ராக்டிங் அபண்டன்ஸ் டு பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு தலைப்பை நான் தான் கொடுத்தேன். ஸோ பிஸ்னஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்கலாம். ஸோ இன்றைய இளைய தலைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாகத்தான் பிரிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் லைஃப் வேற அண்ட் இந்த லைஃப் எல்லாம் ஆன்மீகம், மெடிடேஷன் இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை, இது கொஞ்சம் வயசான அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருந்திருக்கு. பொருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, அதாவது இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்றது ஒரு கோட்பாடு. இது ரெண்டுத்தையுமே இணைத்து பார்த்தாதான் இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரும் செய்தியாக இருக்கிறது. அருளுடன் பொருளையும் தேடும் ஒரு உலகை படைப்போம், புதியதொரு உலகை கோட்பாடை அமைப்போம் என்பதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கிறது. ஒரு டம்ளர், ஒரு கிளாஸ்ல ஒரு பாதி தான் காஃபி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் சொல்வாரு இட்ஸ் இஸ் ஹாஃப் எம்டி அப்படின்னு, இன்னொருத்தர் ஹாஃப் ஃபுல் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் தான். The attitude of is ultimately determines the altitude in your life. So இதைதான் நாம ஒரு மெசேஜா எடுத்துக்கலாம். ஸோ இதை how we can do within ourselves. This is what we are trying to explain to you. ஒரு ராஜா ஒருத்தர் நடந்து போறாரு, அதே மாதிரி ஒரு சிப்பாய் ஒரு பின்னால வராரு. ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல பாத்தீங்கன்னாலே the way the person stands with the bat, அவருடைய அந்த way he looks at the audience, இதுவே பாத்தீங்கன்னா தட் இஸ் ஒரு வின்னிங் பாஸ்டர் அது இருக்கும் அது. ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் டெவலப்டு பை த பர்சன். அது திஸ் இஸ் வாட் ஒரு திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஒரு மரத்துல யானை இருக்குது. அந்த யானை ஒரு தச்சன் ஒரு கார்பெண்டர் அவர் பார்த்தாருன்னா நல்ல தேக்கு மரத்துல பண்ணிருக்கு இந்த யானை. இந்த மரத்தை தான் தெரியுமே தவிர அவருக்கு அந்த யானை அவருக்கு கண்ணில் தெரியாது, மரம் தான் அவருக்கு கண்ணில் தெரியும். அதுவும் அது அந்த சிற்பி, அதாவது அந்த கலை நயத்தோட பண்ணக்கூடிய அந்த ஸ்கல்ப்டர் பார்த்தாங்கன்னா they will say அவர் ரொம்ப அழகா இந்த வேலைப்பாடு நுட்பமா இருக்குது, அந்த யானை கிட்ட அந்த போட்டிருக்க ஒரு சங்கிலி கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அவருக்கு அந்த மரம் தெரியாது, அவருக்கு யானை தான் அவருக்கு தெரியும். இதனால அந்த பார்க்கும் பார்வையில் தான் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இந்த பார்வை எப்படி வருது அப்படின்றதுக்கு தான் அதை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய உள்ள இருந்து தான் அது வருது. The way he develops. So
கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அதாவது நீங்க வந்து யூ ஹாவ் டு நோ யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அந்த கிரவுண்டிங், வாட் யூ ஆர் அப்படின்றத அந்த வந்து ஒரு கிரவுண்டிங்கை வந்து அந்த ஆன்மீகம் தான் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த அதோட இணைத்து பார்த்தால் நாம வந்து ஒரு மிகப்பெரிய we can see a larger picture of yourself. ஸோ அதை வந்து நான் ஒரு 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 கதை மூலமாக ஒரு சின்ன இதை சொல்றேன். திருவண்ணாமலை கோயில்னே வச்சுக்கலாம், நாங்க தான் இருக்கிறேன். ஸோ அந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இளைஞன் ஒரு தகர டப்பா அது பூட்டி இருக்கு, அந்த டப்பா மேல உட்காந்துட்டு வரவங்க கிட்ட எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. அண்டு ஒரு நல்ல ஒரு பென்ஸ் கார்ல ஒரு சுவாமிஜி, என்னை போன்ற ஒரு சுவாமிஜி வந்து இறங்குறாரு. ஸோ இந்த இளைஞனுக்கு ஒரே சந்தோஷம், இவர் சுவாமிஜி கிட்ட நிறைய காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி கிட்ட கேட்கிறார், போய் அதாவது எனக்கு கொடுங்க அப்படின்றாரு. சுவாமிஜி அவனை உற்று பார்த்துட்டு அந்த பொட்டியும் பார்க்கறாரு, பொட்டி பூட்டியும் இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அவன்கிட்ட கேட்கறாரு, தம்பி நீ என்ன உங்ககிட்ட என்ன ஏன் நீ காசு கேட்கற, என்னை விட உங்ககிட்ட அதிகமான காசு இருக்கு அப்படி, என்ன சாமி இது மாதிரிலாம் சொல்றீங்க, நான் வந்து எனக்கு டெய்லி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறேன் அப்படின்வாரு. அப்போ வந்து சொல்வாரு, நீ இந்த பிச்சை எவ்வளவு நாளா எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. நான் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் எங்க தாத்தா. சரி, இந்த பொட்டிக்குள்ள யார் இந்த பொட்டியை கொடுத்ததுன்னா எங்க அப்பா தான் கொடுத்தாரு. உங்க அப்பாவுக்கு யார் கொடுத்தது? அது எங்க தாத்தா கொடுத்தாரு. எல்லாரும் இதே மாதிரிதான் நாங்க பிச்சை எடுத்து வந்தோம் அப்படின்னு சொல்லுவாரு. இது ஏன் இந்த பூட்டியே இருக்குதே, இது யாரும் எங்களுக்கு அதை பத்தி தெரியாது, நாங்க பாட்டுக்கும் அதுல மேல உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்வாரு. And it was also in a lighter vein said, the poor people beg in front of the temple and the rich people go inside the temple and they'll beg there. அப்படின்னு ஒரு in a lighter vein it is said. அப்புறம் அந்த சுவாமிஜி சொல்வாரு, நீ இந்த பொட்டியை ஏன் நீ திறந்தே பார்க்க மாட்டேற, இது உள்ள திறந்து போய் யாரும் இல்லாத இடத்துல அதை போய் திறந்து பாரு, அதை திறந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இந்த பையனுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு, நிறைய இவர்கிட்ட காசு கிடைக்கும்னு பார்த்தேன், ஆனால் இது மாதிரி ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு. அப்புறம் சரி, ஒரு சொன்னதுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த துரு பிடிச்ச அந்த டப்பாவை எடுத்துன்னு போய் ஒரு ஓரமா அதை உடைச்சுதான் திறக்கிறாங்க. திறக்கிறப்போ அதுக்குள்ள அவ்வளோ ஒரு வைடூரியம், தங்கம் எல்லாமே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த நம்மளுடைய பாடி தான் அந்த ஒரு தகரம் துரு பிடிச்ச அந்த டப்பான்னு சொல்லலாம், கம்பேர் பண்ணலாம். இதை வந்து யாருமே ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்றதில்லை. ஸோ இது வந்து காலங்காலமாக ஃப்ரம் கிராண்ட் ஃபாதர் டு த ஃபாதர் இது மாதிரியான ஒரு நிலையில எல்லாம் வந்து இருக்கு. ஆனால் நாம வந்து இந்த புற வாழ்க்கை அதுதான் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவர் அட்டென்ஷன் கெட்ஸ் இன் டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் நோபடி ஹேஸ் த டைம் டு கோ இன்சைட். ஸோ இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இப்போ வந்து நிறைய இன்னைக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தியும் பிஸ்னஸை பத்தியும் நிறைய பேசுறாங்க. அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கும் இந்த நான் பேசுற இந்த பீனியல் கிளாண்ட் ஓப்பனிங், அதாவது அந்த இம்பார்ட்டன்ட் ஏரியா வேர் கனெக்டிங் டு த அபண்டன்ஸ். ஒன்ஸ் நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, உங்களை சுத்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணா நம்ம தேவையானதெல்லாம் ரொம்ப சுலபமா அடைந்து விடலாம். ஸோ அசியூமிங் யுவர் பாடி is a small wheel rotating inside you
and there is a larger wheel outside you. அதுதான் அந்த பிரபஞ்ச சக்தி, இறை ஆற்றல், பஞ்சபூதம், கடவுள், அது மாதிரி எதா பேர் வேணாலும் வச்சுக்கலாம். There is an energy force operating outside your body. அதுதான் ஆரான்னு சொல்லி நம்ம ரஷ்யன் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. The future is going to be இப்போ சாப்பிட்ற மாதிரி நம்ம கேப்சியூலோ சிரப்போ இதெல்லாம் இருக்க போறது இல்லை. If you just correct your aura around you, then your energy field correct பண்ணிட்டா வெளியில உங்களுடைய illness எல்லாமே cure ஆயிடும். So this is what the concept adopted by many distant healing, இதெல்லாம் ரேக்கி இதெல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் உங்களுக்கு இந்த எனர்ஜி ஃபீல்டை கரெக்ட் பண்றது தான். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த எனர்ஜி பேட்டர்ன்ஸ் தான் உங்களுடைய பாடியில் இருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், வான் காந்தம், அதாவது இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து வான் காந்தம், நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஜீவகாந்தம். இது ரெண்டுத்தையுமே ஒரு ஒரு நீங்க கொடுத்த மெடிடேஷனோ இல்லை நீங்க கற்ற சில குருகள் கிட்ட சில உபதேசங்களோ மந்திரங்களோ அது எல்லாமே ஒரு கயிறு போல திரிச்சு அந்த லார்ஜ் ஜெயண்ட் வீலோட லிங்க் பண்ணிடுங்க. யூ ஆர் லிங்கிங் த ஸ்மால் வீல் ரொட்டேட்டிங் இன்சைட் யூ is linked to the larger wheel outside the rotating in a larger speed. So in the நீங்க rotate பண்ணிட்டீங்கன்னா then you are able to link with the large wheel which is rotating, which is inside you. So this can definitely create, நீங்க நினைத்ததை பன்மடங்கு உங்களுடைய நீங்க செய்யற செயல்பாடாக இருக்கட்டும், அது பிஸ்னஸா இருக்கலாம், அது கேன் பி அ கரியர், வாட் எவர் யூ திங்க் இட் கேன் பி எஃபர்ட்லெஸ்லி அச்சீவ்ட். இதுதான் நான் சொல்ற வந்து கனெக்டிங் டு அபண்டன்ஸ். இந்த வந்து ரொம்ப ஹவு யூ ப்ரோக்ராம் யுவர் மைண்ட், இன் த ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்ட் யூ கேன் see lot of things are happening. So I think many of you would have studied or know about the secret book of Rhonda Byrne அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சித்தர்கள் எல்லாம் இந்த நிலையிலலாம் நிறைய இருந்திருக்காங்க. அதாவது காற்றுல பறக்கக்கூடியவர்கள், அட்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க. அதை வந்து they have experienced ஒரு நிலையை நாம வந்து இப்போ what we are seeing is only in the 3 dimensionல பார்க்கிறோம். So there is an area where you can go beyond, transcend beyond the body mind state. அதை தாண்டி போனீங்கன்னா you can connect to the abundance. அதை வெட்ட வழி பெருவழி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த நிலையில வந்து சித்தர்கள் வந்து தானா காற்றுல பறக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனால் வண்டு போல சின்னதாக ஆடுவாங்க, ஆர் பெரிய அளவுக்கு போவாங்க. they can pass through the walls, they can also walk on the water. இது மாதிரி அட்டமா சித்திகள்ல கிடைக்கும். அது போல நிலையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓரளவுக்கு நம்ம பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நாம ஃபோக்கஸ் பண்ணி நாம நினைத்ததெல்லாம் அடையக்கூடிய அளவுக்கு நம்ம தயார் பண்றதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் அன்லாக்கிங் ஆஃப் யுவர் pineal gland, or it can happen through meditation. சிஸ்டமேட்டிக்கா ஒரு மைண்டை ஒரு 5 நிமிடமோ ஒரு 10 நிமிடம் காமா வச்சுக்கினீங்கன்னா உங்களுடையக்குள்ளே ஒரு மாற்றம், ஒரு தெளிவு ஏற்படும். ஒரு உங்களை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் வந்து விட்டதுன்னா உங்களுக்கு வந்து முக்கியமானது பயம் எதை பார்த்தாலும், அதுவும் மரண பயம் என்பது தெளிந்து விடும். அந்த மரண பயம் போயிடுதுனாலே உங்களுக்கு வந்து யூ கேன் பி அ ஃப்ரீ மேன். நான் வந்து எனக்கு வந்து அந்த when I started knowing myself, the death process and life and birth, இதெல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக்கா எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுல இருந்து I overcome the fear of death. Once the fear of death உங்களுக்கு போயிடுதுனாலே you become a very
a happy man. So இந்த சூழ்நிலையில் தான் நீங்க வந்து you can be more a creative person. You can create a more leadership in yourself. அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு லீடரா இருக்கணும்னா அந்த ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் அது தெரிய வரணும். ஒரு நிலையில வந்து நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா உறுதியா போகணும். அப்படி இருந்ததுனாதான் நாம வந்து சாதிக்க முடியும். அத வந்து it is what the spiritual bent of mind gives to people. இதை சாதிச்சவர்கள் பார்த்தீங்கன்னா மகாகவி காளிதாசன் was a layman. அவருக்கு வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலோட கனெக்ட் பண்ண அப்புறம் layman became ஒரு poet of par excellence. இப்போ ரீசெண்டா நம்ம மேடம் கியூரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நோபல் பிரைஸ் வின்னர். அவங்க வந்து she was able to connect to a higher conscious and then created some records which she could not do on her own conscious mindல இருக்கிறப்போ she was not able to do it. So she connected to the abundance and she got it. And அதே போல நம்ம ராமானுஜம், ஸ்ரீனிவாச ராமானுஜம், மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ். எப்படி நீங்க இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்றீங்க அப்படின்னு கேட்டப்போ he says it's all the grace coming from the infinite. அதுல அவரை பத்தி ஒரு ஆங்கில கேம்பிரிட்ஜ் கூட அதுல படிச்சவங்க கூட எழுதியிருப்பாங்க, the man who knew the infinite. அந்த ஒரு பிரபஞ்ச ஆற்றலை வந்து உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வர பழகி கொள்ள உங்களுக்கிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவுல வரப்போ நீங்க வந்து நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும். ஏன்னா நம்ம சில பேர் சொல்லுவாங்க, அந்த சித்தர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. When the enlightened man blesses you, he is not blessing himself. He brings the whole energy of the whole universe. So அதனால ஓரளவுக்கு நீங்க அந்த ஆற்றலை பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா the business will grow in multiples. You can effortlessly achieve things. இந்த pandemic timeல has given ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கு, ஒரு கலக்கலைக்கு இருக்கு. ஸோ ஒரு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. நம்ம ஈஸியா அந்த வடிவேலு சொல்வாரு, எப்படியெல்லாம் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறானே, அதுதான் நம்ம ஆண்டர்பிரினர்ஸ். அந்த தொழில் முனைவர்களுக்கு வந்து they will not quit. Once they become an entrepreneur, he will continue to be an entrepreneur. He will never quit. Never say die attitude அந்த மாதிரி வந்துடும். அந்த ஒரு மைண்ட் செட் வரணும்னா அதுக்கு வந்து இந்த கெட்டிங் டு நோ ஹிம்செல்ஃப், அந்த ஒரு பேக்ட்ராப், அந்த ஒரு தெளிவு கிடைச்சிடுதுன்னா he will be far more resilient. அண்ட் ஒரு எவ்வளோ இந்த கொரோனா மாதிரி ஒரு 100 times பெரிய கொரோனா வந்தா கூட we will be as an entrepreneur we will be able to challenge it. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மைண்ட் செட் அண்ட் கிரிட் வந்து விடும். அதுதான் வந்து தன்னை அறிந்தவனுக்கு இந்த உலக ஆசை அருந்து விடும். இதை உலகை புரிந்து கொண்டவனுக்கு கோபம் என்பதே வராது. இது ரெண்டும் தெரிந்தவனுக்கு, உணர்ந்தவனுக்கு வாழ்க்கையில் துன்பம் என்பதே கிடையாது. இந்த துன்பம் இல்லாத நிலை, இப்ப எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ். நம்ம பிசினஸ் பண்றப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல பாக்குறோம். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நாம வந்து ஒரு பிரபஞ்ச ஆற்றலோட லிங்க் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு யூ வில் பி அ விட்னஸ் டு த ஸ்ட்ரெஸ் and you will not take the stress inside your heart. அதை எடுத்துன்னு போகாம நீங்க வந்து பிரபஞ்ச ஆற்றலோட இணைந்து இந்த பிரச்சனைகளுக்கு வழியை காண்போம் என்ற ஒரு தெளிவு கிடைக்கும்.
There are அந்த நான் சொன்னது போல அந்த கிளாஸ்ல half எம்டியா இருக்கு, half ஃபுல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்க சாய்ஸும் யூ கேன் பி அ பார்ட் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. அதாவது இந்த உடம்பு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இந்த உடம்பை தாண்டி அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து தி பாடி இஸ் எவ்ரி திங். இந்த பாடியை தாண்டி அதுக்கு பெரிய ஆற்றல் இருக்கு. You can be a part of the abundance or you can part of the scarcity. So நாம எல்லாருமே mostly we are all looking the life and the business from the scarcity. So the body is a human wonder. நான் eighth wonder தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு it has got a mechanism which nobody has understood so far. So even the doctors நல்ல complicated operations எல்லாம் பண்ணிட்டு கூட ஏன்னா நாங்க இனிமேல காட் தான் சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ தேர் இஸ் another dimension to beyond your physical appearance and the 3 dimension, 4th dimension, 5th dimensionலாம் இருக்கு. அதை நீங்க வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே தி பிஸ்னஸ் will explain to tell you about our journey of business. நாங்க ஆரம்பிச்சப்போ வந்து we never thought we will be an entrepreneur because எங்க ஃபாதர் தான் இந்த சாஷே கான்செப்ட் ஐடியாவை உருவாக்குனவர் அவர் தான். he is known as the father of the sachet revolution and suddenly unfortunately he had a sudden demise. Myself and my elder brother Dr. Raj Kumar, we found that the sachet is as an extraordinary concept, different, much better and innovative than the regular shampoos. அதை விட ஒரு வித்தியாசமா இருந்தது. we thought we should carry on our father's vision of the sachet concept. இதை நாங்க வந்து கொஞ்சம் எடுத்துன்னு போறப்போ we started learning in the process. So we never knew. அப்ப நான் ஸ்டார்ட் பண்றப்ப என்னோட ஏஜ் வந்து 22. So we just started learning how is the shampoo formulation என்னன்னு தெரியாது. அப்புறம் அதை ஒரே ஒரு எம்ப்ளாயி மட்டும் ஃபாதர் கிட்ட இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து நாங்க என்னென்ன போட்டிங்கன்னு அதெல்லாம் கத்துக்கணும். அதுல இருந்து அப்புறம் வந்து we started improving the packaging. These are all things which we did as we went along. And then as நம்ம சொல்றப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆண்டர்பிரினர் வந்து இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் சைடா இருக்கட்டும், மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே அவர் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்து த பேஷன் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ், தட் இஸ் த ஃபியூவல். அதை வந்து கரெக்டா பேஷனேட்டா டிரைவ் பண்ணின்னு போனா ultimately we can reach the destination. That is what has happened to us. மதுரை டெஸ்டினேஷன் நம்ம வருவோம். இப்போ இருக்க மாதிரி ஜிபிஎஸ் எல்லாம் போயிடல. ஸோ மதுரை டெஸ்டினேஷன் we are traveling in a கார்னு வச்சுக்கோம். கார்ல இருட்டில் வருது. அந்த ஹெட்லைட் வந்து ஃபோக்கஸ் வந்து ஒரு 10 meters 10 feet 20 feet வரைக்கும் தான் அந்த லைட் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 10 feet வந்த அப்புறம் then the light takes you to the next level, next எடுத்துன்னு போவோம். Ultimately when you follow the light and it takes you to the ultimate destination. This is what has happened as we went along the entrepreneur journey, and one by one it started going in the right direction. At one point everybody started giving some sort of a help. அது மாதிரி தான் நாங்க வந்து போற டைம்ல நிறைய பீப்புளோடைய சப்போர்ட் and it started happening. We all started with a negative capital. At that time we had to owe the bank about 3 lakhs of rupees, and நாங்க அந்த சாஷே கொண்டு போய் அந்த எங்க மேனேஜர் கிட்ட காட்டினப்ப he was also quite impressed. இது வரைக்கும் அந்த மாதிரி சாஷே கான்செப்ட்ல ஷாம்புவை பார்த்தது இல்லை நாங்க. So with you are all young people, we want to support you and the concept is good அப்படின்னு சொல்லி அவர் வந்து over and above he gave 1 lakh of loan at the 1980s. It's a big money and 1 lakh எல்லாம் இப்போ 1 crore மாதிரி அது மாதிரி அந்த டைம்ல அது கொடுத்தாரு. And he supported us
And there was certain things which were also supported the law. The excise duty tax structure was in our favor. When all luxury cosmetics and 120% tax பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து அந்த சாஷே அப்போ வந்து it was only a zero small scale industry. We had that exemption of we had as many as 600 shampoo units. What was a luxury we converted into a cottage industry in Kadalur and Pondicherry. As many as 600 small scale industries of shampoo was manufacturing in the 80s, mid 80s in Pondicherry and Kadalur. So அதை வந்து இப்போ Startup India, Stand Up India, Make in India, Digital India எல்லாம் நம்ம பேசுறோம். ஆனால் அந்த டைம்ல we what our Modi ji is telling, we were able to bring in the spirit of entrepreneurship in the people of Kadalur and Pondicherry with more than about 500 small scale units. Divinity conspires to make things happen. The conspiracy and rather divine conspiracy. Once you are in the right path, ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு உறுதியோட நீங்க செயல்பட்டால் நீங்க நினைத்தது எல்லாமே அது நடக்க ஆரம்பிச்சிடும். அது what we experienced in the shampoo, our entrepreneurial journey was very true. And Godrej came to us through my elder brother. They wanted to sell a shampoo raw material to us. அப்போ வந்து brother has asked, why don't you take a distribution also? அப்படின்னு கேஷுவலா அவங்க அந்த ஷாம்பு ரா மெட்டீரியல் விற்க வந்தவர்கிட்ட என்னுடைய பிரதர் பேசினப்போ அப்போ வந்து இது வந்து we don't distribute other brand எல்லாம் நாங்க பண்ணது கிடையாது, ஆனால் we will talk to ஆடி காட்ரேஜ் கிட்ட கேட்டுட்டு சொல்றோம் அப்படின்னு ஒரு கேஷுவலான ஒரு டாக் வந்து Audi Godrej got impressed with the sachet concept. அதுக்கப்புறம் என்னுடைய பிரதர் நாங்கெல்லாம் போய் பார்த்து பேசின அப்புறம் then he said this packaging is quite good and we would like to. நாங்க ஓரளவுக்கு சவுத் இந்தியாவில் ஒரு நல்ல நெட்வொர்க் பிராண்ட் ஓரளவுக்கு Velvet was popular at that time. So we said we will give you north other than South India. நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லி we had the audacity to talk to Godrej and say you take a half the distribution அப்படின்னு சொன்னோம். But then Godrej said we never take any products outside just to impress. I got impressed with the concept and also consumer line எங்களுடைய ப்ராஜெக்ட் ஆகும் இருக்கு ஷாம்பூல. So we would like to take கொடுத்தா நீங்க வந்து ஆல் இண்டியாவா கொடுங்க, அப்படிதான் நாங்க பண்ண முடியும் அப்படின்னாரு. So we decided to give the whole shampoo distribution to Godrej, and that was the point of reckoning. இந்த பாயிண்ட் ஏன் சொல்ல வரும்னா, ஒரு சிங்கிள் கான்டாக்ட் through your business networking you can develop one or two contacts which can change your life, which can change your business. So this is what the power of networking talks to you, and then it can take you to different levels. So Godrej eduthaparam Velvet became a national brand, and they supported in all the marketing and as well as and also research and development. So a lot of things has happened, and Velvet became a national brand. Adukapram brother Ranganathan also gave or perspective to the shampoo industry, or different dimension கொடுத்தாரு my brother Ranganathan. And the chick shampoo also started with ஒரு 15,000 capital தான் வந்தாரு. அந்த கேபிட்டலை வச்சு now today he has built an empire. Kevin Care is one of the respected brands of the country, and ஒரு 7,500 crores அளவுக்கு
the brands have grown today. And நாங்க பண்ணப்போ the total shampoo market ஒரு 5 crores தான் இருந்தது. Today the sachet industry, our rural marketing was one of our major contributions சொல்லலாம். non-users எப்படி யூசர்ஸா கொண்டு வந்தோன்றது, that is what அந்த டைம்ல 1918ஸ்ல நாங்க ஒரு வேனை பெயிண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கிராமமா சென்று நாங்க வந்து ஷாம்பு எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கு அதே செஞ்சோன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஏனென்றால் ஷாம்பு பயன்படுத்த தெரியாதவர்களே யாரும் இல்லை. so much of all users of shampoo இருக்கிறாங்க. So now the market has grown to more than 15,000 crores, and sachet has created a wide category of products. நம்ம இந்தியா போன்ற ஒரு நாடுல மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சாஷே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு. ஸோ நாங்க வந்தப்புறம் நிறைய பான் பராக், அப்புறம் நிறைய டிட்டர்ஜென்ட் பவுடர், ஹனி, பிக்கல்ஸ், ஸ்குவாஷஸ், டிட்டர்ஜென்ட் பவுடர், அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் have come into. It has opened a category. So the fortune at the bottom of the pyramid அப்படின்னு சொல்லி நிறைய கேஸ் ஸ்டடியாகவும் எங்களை பத்தி எல்லாம் எழுதுனாங்க. முக்கியமா இன்சியார்ட் பிரான்ஸ் அப்படின்னு அந்த ஒரு நிறுவனம், அதோடைய ஃபவுண்டர் வந்து சான் கிம், இஸ் த நம்பர் 1 குளோபல் தாட் லீடர். அதுல அவர்கிட்ட ஒரு டிசைபிளா இருந்த ஒரு ஆல்சோ இஸ் அ தமிழியன். ஸோ அவர் வந்து இப்போ பல ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியை கோட் பண்றதுக்கு பற்றி இங்க நம்ம ஹோம் க்ரோன் சாஷேவியை நம்ம வந்து கோட் பண்ணக்கூடாதுன்னு he said when the bottles were there, the sachet concept has created a new ஒரு ப்ளூ ஓஷனா கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் நியூ ஐடியாஸ் பை இன்னோவேஷன். ஸோ ஆப்பிள் இஸ் அ வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ளூ ஓஷன். அதாவது காம்படிஷன் இல்லாம தனக்கு தானே ஒரு பாதையை வகுத்து கொண்டு அந்த பாதையில பயணிப்பது தான் ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் அகேன்ஸ்ட் ரெட் ஓஷன். இன்றைக்கு ரெட் ஓஷன்னா யூ சி ஷார்க்ஸ் இன் த ப்ளூ ஓஷன், தே ஃபைட் வித் ஈச் அதர் அண்ட் லீவ் அ பூல் ஆஃப் பிளட். அது மாதிரி தான் இந்த ஷார்க்ஸ் மாதிரி நம்ம எல்லாருமே காப்பி கேட்ஸா தான் நிறைய இருக்கிறோம். அதுக்காக நாமவே சுயமா சிந்திச்சு நாம வந்து தனியா ஒரு கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா இந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அப்படி ஓணும்னா யூ நீட் தி பவர் ஆஃப் தி abundance. The abundance connecting to abundance can open you to a greater vistas, and your mind can experience a mind-blowing experience கிடைக்கும். அந்த moment of joy-ல you can do a lot of creativity. So இதுதான் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, to get a clarity of thought and mind, you have to get connected to the abundance. And இந்த இருக்கிற அந்த பேண்டமிக் டைம்ல உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எல்லாமே இல்லாம you will be a different person once you are connected to a higher self and higher consciousness. நான் ஒரு இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட, when you want to become a successful businessman or an entrepreneur, be in the company of higher ஒரு அந்த சர்க்கிள் ஒரு ஆர்பிட்டை கிரியேட் பண்ணீங்க. who are all people who are meeting should be higher than your business. நீங்க இருக்கிற பிசினஸ் சர்க்கிளை விட பெரிய பிசினஸ் பீப்புளா இருக்கிற மாதிரி உங்களுடைய ப்ரோக்ராம் அமைச்சிங்க. அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு பி a successful politician, be in the company of politicians. And ஒரு எல்லாம் சொல்லுவாங்க, who is your friend, I will tell you who you are. So நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் வந்து நாம growth ஆவறதுக்கும்
இல்லை நம்ம கீழே வழுக்கி கீழே உழறதுக்கோ காரணமா இருப்பது அவங்க தான். அதையெல்லாம் when with the power of the abundance, when we are able to unlearn, and then you can see a new dimension of life, a new dimension of இதை பார்க்க முடியுது. அதை தான் நாம வந்து ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஃபாதர் வந்து நகைக்கல் எல்லாம் விற்பாரு. அவர்கிட்ட அந்த சன் வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் கல்லை காட்டி இதுக்கு என்ன விலை டேடின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சன்னு கிட்ட சொல்லுவாரு, நீ போய் இந்த தெரு முனையில சந்தை இருக்கு, அந்த சந்தையில இந்த கல்லை காமிச்சிட்டு உன்னை வந்து விலை கேட்க வந்தா 2 கையை மட்டும் காட்டு, அப்புறம் என்கிட்ட வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவன் பையனும் போய் அந்த சந்தையில நிக்கிறப்போ அதுல பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கல்லு நல்லா அற்புதமா இருக்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் கேட்பாரு, இதோடைய விலை என்ன அப்படின்ட்டு. 2 விரலை காட்டுறான். ஸோ 2000 சரி 2000 தரேன் நான் அப்படின்னு ஒரு லேடி சொல்லுவாங்க. உடனே அவர் ஃபாதருக்கு ஓடி வந்து சொல்லுவார் இது மாதிரின்ட்டு. நவ் யூ டேக் இட் டு த மியூசியம் அப்படின்னு மியூசியத்துக்கு அனுப்புவாரு. மியூசியத்துல போய் அந்த அவங்க கேட்குறப்ப இந்த கல்லை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இது வந்து ரொம்ப ரேரா இருக்கு, இந்த மியூசியத்துல இருந்தா நல்லா இருக்கும், 2 லட்சம் தரோம் அப்படின்வாங்க. திருப்பியும் ஃபாதர் கிட்ட ஓடியாருவார். ஸோ அவர் ஃபாதர் கிட்ட சொல்லுவாங்க, அப்போ வந்து யூ கோ டு த பிக்கெஸ்ட் த மர்ச்சன்ட் ஆஃப் இதெல்லாம் வேல்யூ தெரிஞ்ச அந்த கடைகிட்ட சொல்லி அவர்கிட்ட போன்னுவாங்க. அந்த கடைக்கு போனப்புறம் அவர் சொல்லுவார், அந்த ரொம்ப ரேர் இது மாதிரி கிடைக்கிறது, அவனும் 2 விரலை காட்டின உடனே 2 கோடி நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஒரு ஃபாதர் கிட்ட வந்து சொல்லுவாரு, ஸோ ஈ வில் சே, நீ வந்து 3 இடத்துக்கு போன, 3 பேரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா சொன்னாங்க. ஸோ யூ ஷுட் நோ ஹூ வேல்யூஸ் யுவர் உன்னை வேல்யூ பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட சர்க்கிள்ல தான் ஒன்ன நீ வந்து யூ ஷுட் பிளேஸ் யுவர் செல்ஃப். ஸோ தட்ஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். யூ பிளேஸ் யுவர் செல்ஃப் இன் அ பிளேஸ் வேர் பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ, ரெஸ்பெக்ட் யுவர் டேலண்ட்ஸ். இந்த டேலண்ட்ஸ் வந்து சும்மா இருக்காது, சும்மா வந்துடாது. யூ ஹாவ் டு உங்களை உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டேலண்ட்டை நீங்க தான் ஒரு உரைகள் போல அதை வெளியில கொண்டு வந்து அதை பிரகாசம் அடைய வைக்க முடியும். நாம வந்து நிறைய பேருக்கு வந்து மாஸ்ல இருப்பாங்க, ஒன்லி ஃபியூ ஆர் த லீடர்ஸ். இந்த லீடர்ஸை எப்படி உருவாகுறாங்கன்னா, இது போன்ற ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் தான் லீடர்ஸை உருவாக்கி விடுது. when people were able to focus on inside, when இன்சைட்ல இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்குது. அந்த தெளிவை வைத்து அவர்கள் வந்து மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் லீடர்களாகவும் எமர்ஜ் ஆகுறாங்க. ஸோ நாம வந்து பிறந்தப்போ கடன்ல இருக்கலாம், இல்லாட்டியும் நீங்க வந்து ஒரு ஏழையாக இருக்கலாம். ஆனால் ஃபைனலா when you are able to position, show your strength, அது வந்து உள்ள இருக்கிறது பிரகாசத்தை வைக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா, எப்படி ஒரு சேற்றுல தான் அந்த செந்தாமரை இருக்கு, சேர் வெளியில தெரியாத அந்த தாமரையை தான் வெளியில காட்டும். அது போல யூ ஆர் ஏபிள் டு ப்ரொஜெக்ட் த கான்செப்டை நீங்க வந்து வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதை விட ஹவு டு ப்ரெசென்ட் த கான்செப்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்தையும் நீங்க பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா த ஃபைனான்ஸ் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. எல்லாரும் ஃபைனான்ஸ் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியுன்ற ஒரு மெத்து இருக்குது எல்லார்கிட்டையும், விச் வி ஹவ் சக்சஸ்ஃபுல்லி broken it. ஸோ வித்தவுட் மச் கேபிட்டல் we can பிஸ்னஸ் எம்பையரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நாங்க வெல்வெட் மூலியமாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிரதர் ரங்கநாதன் has proved with 15,000 கேபிட்டல் ஒரு 7,500 கோடி எம்பையரையும் உருவாக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது another brother is Kumaravel, who is also another dimension. The retail business, he has created a tremendous impact through his naturals parlor. Retail, he is known as the franchise guru. All have come from the chip of my father's innovative spirit. இன்றைக்கும் ஃபாதர் நேம்ல
the innovation celebrate பண்றதுக்கு மூலியமாக we are Kevin Care is giving awards, hand holding innovations, innovators இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். And இதுதான் நாம வந்து நான் கற்றுக்கொண்ட இந்த ஜேர்னி வந்து not only you once you achieve certain level of business உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் ஆஸ்பிரேஷன் முடிஞ்ச அப்புறம் you should contribute something back to the society. வாட் கற்றதை மற்றவர்களுக்கு கற்பிக்கணும். The journey is to see more agripreneurs, entrepreneurs, நிறைய பேர் உருவாகணும் அப்படின்றது தான். That's a vision of our family and myself. ஸோ அது மூலம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கம்யூனிட்டி, முதல் உலக மூத்தக்குடி மூலமாக மாஸ் entrepreneurship has to be the way forward. அதில் வந்து நிறைய entrepreneurs உருவாக்கி நாம வந்து உலகில் ஒரு சூப்பர் பவரா எமர்ஜ் ஆகணும். சைனாவையும் ஓவர்டேக் பண்ணி போகணும்னா we need to be entrepreneur கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். அதுக்கு BNI போன்ற ஒரு முன்னோடிகள் தான் அதை செய்ய முடியும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்க BNI ஸ்ட்ரக்சருக்கும் எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு நாம் எல்லோருமே ஒரு அன்பிலே மலர வேண்டும். Because love is the one which is binding all of us together. And அறிவு நெக்ஸ்ட் வந்து we should all grow in wisdom. wisdom தான் ஒருத்தவரை வந்து இன்னைக்கு பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. பகுத்தறிவதுன்றது உங்களை பகுத்து அறிவது தான் அறிவு. கடவுள் இல்லை என்று சொல்றது பகுத்தறிவு கிடையாது. இந்த பிரபஞ்ச ஆற்றலை வகுத்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை எல்லாம் வகுத்து இந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதுதான் பகுத்தறிவது என்பது எனக்கு தெரிந்த விளக்கமாக சொல்லி, கடவுள் மறுப்பு என்பது பகுத்தறிவு அல்ல என்பதையும் சொல்லி, எப்படி அந்த அறிவு எப்படி இருக்கணும்னா கூர்மையாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும் என்று சொல்வார்கள். அதுபோல you should all grow in wisdom and then we should be able to connected with all the people. ஏன்னா நாம எல்லாமே ஒரே இடத்துல தான் வந்திருக்கோம். when we see பிசிக்கலா நம்ம வந்து பாடியை பார்க்கறது தாண்டி நம்ம வந்து ஒரு எனர்ஜி பாடியா பார்க்கறப்ப we all come from the same source. இதெல்லாம் நான் வந்து கற்றதையெல்லாம் ஒரு கவிதை மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்பப்படுகிறேன். நாம் எல்லோரும் அன்பிலே மலர்ந்து, அறிவிலே தெளிந்து, அருளிலே நிறைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Can I have the song please? நான் இவ்வளவு நாழி பேசுந்த ஒரு 2 நிமிட பாடல்ல உங்களுக்கு நான் இதை தெரிவிக்க முடியும். இதுக்கு நான் எழுதின பாடலை கேளுங்க. அடியத்த வெத்த ரத்தினமே, அடியத்த வெத்த ரத்தினமே, ஆடி பாடி அலைஞ்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் கோடி வித்தையும் கூழுக்குத்தானே. கோடி கோடி அவந்தாலும் ஓடி போகும் ஒரு நேரத்துல கோடி வித்தையில உன்னை கத்துக்க, அது உன்னை கரை சேர்க்கணும் ஒத்துக்க. உடம்பு கூட போறதுக்குள்ளே தேடி பாரு, உனக்குள்ள புது உலகம் தெரியும். அதுக்குள்ள போகி போய் பொங்கலாச்சு, பொங்கல் பொங்கி போகியாச்சு. பொங்க பாரு அடுப்பு மேல, பொங்கி பாரு இடுப்பு மேல, தங்கமாக உடம்பு பாரு. தகார வித்தைன்னு அதுக்கு பேரு, ஆவி போகும் மேலே பாரு. கூட்ட விட்டு போன ஆவி கூட வருமா? கூய்ப்பாரு. கூரை ஏறி கோழி முடிக்க தெரிஞ்சுக்க, வானமேறி வைகுந்தம் போகலாம் புரிஞ்சுக்க. அத்தனையும் தெரிஞ்சாலும் ஒண்ணும் இல்லை, அத்தனையும் தெரிஞ்சாலும்
எல்லாம் போகும் மண்ணுக்குள்ள, மண்ணில் இருந்து வந்த பானை மண்ணுக்குள்ள போகும் புள்ள. பொறப்பும் இல்ல இறப்பும் இல்லை, பிறந்த நாடு எதுக்கு புள்ள. பொறப்பும் இல்ல இறப்பும் இல்ல, பிறந்த நாடு எதுக்கு புள்ள. உங்க பானையில் ஒண்ணும் இல்ல, ஆதிகம் இல்லை அந்தமும் இல்லை, அந்தரத்துல யாரும் இல்லை. ஆதிகம் இல்லை அந்தமும் இல்லை, அந்தரத்துல யாரும் இல்லை. நிரந்தரமா நானும் இல்லை, நீயும் இல்லை. உரிச்சு உரிச்சு பார்த்தேன் வாழ்க்கையில ஒண்ணுமில்ல, ஒன்ன புரிஞ்சு வாழ்ந்தா வாழ்க்கையில சுகமில்ல. உரிச்சு உரிச்சு பார்த்தேன் வாழ்க்கையில ஒண்ணுமில்ல, ஒன்ன புரிஞ்சு வாழ்ந்தா வாழ்க்கையில சுகமில்ல. நன்றி. நன்றி. அந்த நான் சொன்ன இவ்வளவு நாழி கருத்துக்களை அதிகமா நான் எடுத்துக்கினேன். எனக்கு ஆக்சுவலா ஒரு 30 நிமிடத்துல முடிச்சுட்டு ஐ வாண்டட் as a more an interactive செஷனா இருக்கணும்னு பார்த்தேன். இப்பதான் பாக்குறேன் ஆல்மோஸ்ட் டேக்கன் ஆல்மோஸ்ட் 50 minutes எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ nonetheless any questions I am open to questions. I welcome more questions. அதுதான் விவேக் கிட்டையும் சொன்னேன். I will be preferring more an interactive session rather than talking myself அப்படின்னு சொல்லியிருந்தேன். So I will take some questions if you have the time. So Vivek, a couple of questions please. Yeah sir. So the first question would be from me, sir. So all the wonderful stories that you just told us is going to inspire us definitely to grow in our life personally and also professionally. உங்க லைஃப்ல வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்றது எப்ப சார் இருந்தது? அந்த ஒரு கேம் சேஞ்சர்னு ஒரு மொமெண்ட் வந்திருக்கும்ல. பிகாஸ் நார்மலா அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் ஒரு எம்பாரஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்கலாம், இல்ல அது ஒரு ஃபயர் வந்து ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் வந்திருக்கலாம். உங்க லைஃப்ல அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து எப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்? பாயிண்ட் வந்து when I first landed in Tiruvannamala, where I started experience extraordinary peace. அது வரைக்கும் நான் வந்து பிஸ்னஸ் நார்மல் பிஸ்னஸ் மாதிரி தான் எல்லாம் போயிருந்தேன். இந்த வெல்வெட் பிஸ்னஸும் நல்லா தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ஸ்டார்டட் மை ஓன் ஆஃப்டர் பிரதர்ஸ் கிட்ட இருந்து புரிஞ்சு கொஞ்சம் வி ஹவ் கிரியேட்டட் சம் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆன் மை ஓன் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் த பாயிண்ட் கேம், த பாயிண்ட் ஆஃப் ரெக்கனிங்ன்றது when I touched Tiruvannamala, where you are not the body, you are not the mind, you are an abundant energy, you are a great deathless person. அப்படின்ற ஒரு தெளிவு கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ளே போக ஆரம்பிச்சப்போ கிடைத்தது. ஸோ ஐ வுட் சே that is the point of reckoning for me. Now who am I concept is talked in Harvard University and also in Stanford as a tool for leadership and also management. So உங்களை புரிஞ்சுக்கினீங்கன்னா அடுத்தது நீங்க எப்படி பண்ணலாம், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, உங்களை வந்து when you go deeper inside you will be able to feel yourself and you will be able to connect with the universe. அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ரெக்கனிங்கா இருந்தது. ஸ்லோலி ஐ தாட் அந்த இது உங்களை உணர்ந்த அப்புறம் அந்த ஆசை சாதாரண ஆசை போய் பேராசை வந்துடும். பேராசை வந்து இந்த எல்லாம் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், அவர்களும் தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும் அப்படின்னு அந்த லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் ஹாஸ் come into me. So அதனால that is what I would say the breaking point is knowing myself in Tiruvannamala. Thank you so much for the wonderful answers, and thank you so much for all the wonderful stories that you just told us. We'll be very happy if you are very much connected to us in the future as well. Thank you so much for making your presence in this wonderful expo, sir. And I think President sir, would you like to say something about sir?
Thank you, sir. Thank you for the time and thanks for gracing our occasion also. And a wonderful session. ஒரு ராத்திரி தூங்க போறதுக்கு ஒரு நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் என்லைட்டிங் செஷன் சார். ஸோ தேங்க்யூ. யாருமே இந்த ஒரு ஆங்கிள் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிசினஸ்ன்றது ஒரு டிஃபரெண்டா தான் பார்ப்பாங்க. ஸோ பிரிங்கிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்டு பிசினஸ். இன்றைக்கு வந்து நிறைய பேர் நியூ ஏஜ் குருஸ் நிறைய வந்துட்டாங்க. தே பிரிங் பிசினஸ் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. So what we have to say, business people have to bring spirituality into the business. அது வந்ததுன்னா தானா நிறைய possibilities, infinite dimension and possibilities will open out. Thank you very much. Thank you, President. Thank you for moderating the session. Yeah, sir. Okay. One more information I would like to pass here. Sir will be available in Madurai very soon. I'll be passing on the dates. He'll be here for an event based on Gandhi's foundation. So he'll be present in the Grand Hotel. So anybody who is interested to catch up with him, anybody who's interested to meet him, you're always welcome. So I would also like to say that. Thank you. Thank you, sir. And we are sharply closing our today's agenda sharp at 9 p.m. And well within time, we started exactly at 10:30 a.m. today, sir. And we are ending our day of learning sessions at 9 p.m. today. Catch you all again tomorrow at 10 a.m. and a jam-packed day till 9:30 p.m. again tomorrow for a jam-packed learning session. With this, we end this live auditorium, sir. Thank you. Thank you. Thank you, Vivek. And thank you so much, sir. Thank you so much, sir. Thank you, sir. And finally, members and viewers, so இன்னைக்கியோட learning session எல்லாமே முடிஞ்சிருச்சு. We'll all